வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விஐடி பண்பலை. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் தேசிய ஒருமைப்பாடு. தேசிய ஒருமைப்பாடு. இந்தியர்கள் அனைவரும் ஒரே தாய் வயிற்றில் பிறந்த சகோதரர்கள் என்னும் ஒற்றுமை உணர்வுடன் சாதி, சமயம், இனம், இடம், மொழி முதலான வேறுபாடுகள் இன்றி உயிரும் உடலும் போல் இணைந்து வாழ்வதே தேசிய ஒருமைப்பாடு ஆகும். நாட்டு ஒற்றுமையை வலியுறுத்திய தேசிய கவிஞர் பாரதியாரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்று உணர்த்துகிறார். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்தியாவில் பல மொழிகள் பேசுகின்றனர், பல மதத்தினர் வாழ்கின்றனர். அவர்கள் மொழியால், மதத்தால், உடையால், உணர்வால் வேறுபட்டிருந்தாலும் இந்தியர் என்னும் உணர்வால் ஒன்றுபட்டிருத்தல் இன்றியமையாதது. ஒரு நாட்டின் சீரும் சிறப்பும் அந்நாட்டு மக்களிடமுள்ள ஒற்றுமையை பொறுத்தே அமைகிறது. நாட்டுக்கு வலிவும் பொலிவும் தருவது ஒற்றுமை. மதம், இனம், மொழி, பண்பாடு, தட்பவெப்பநிலை இவைகளால் வேறுபட்டிருக்கும் நம் மக்கள் மனதில் ஆதிக்க வெறியும் தாங்களே உயர்ந்தவர்கள் என்ற போக்கும் இன்றும் இருப்பதை காண முடிகிறது. அதனால் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டியது அவசியமாகிறது. அதற்கு தேசிய ஒருமைப்பாட்டு சிந்தனையே கைகொடுக்கும். போக்குவரத்து, வாணிபம், கல்வி, நீர், மின்சாரம் போன்றவற்றால் மாநிலங்களுக்கிடையே நட்புறவை வளர்க்க வேண்டும். பரந்து விரிந்த நம் நாட்டின் வருங்கால தூண்களான மாணவர்களிடத்திலும் ஒருமைப்பாட்டு உணர்வு வளர்த்தல் வேண்டும். வட இந்தியா, தென்னிந்தியா என்ற பேதம் மறைய வேண்டும். நாம் அனைவரும் இந்திய தாயின் குழந்தைகள் என்ற எண்ணத்தை மாணவர்கள் மனதில் பெரியோர் ஊட்ட வேண்டும். இந்திய நாட்டின் பெருமையையும் வளர்ச்சியையும் ஒருமைப்பாட்டில்தான் உள்ளது என்பதை அனைவருக்கும் உணர்த்த வேண்டும். கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில்துறை போன்ற யாவற்றிலும் நாம் ஒருமைப்பாட்டு சிந்தனையோடு உழைத்தால் உலக அரங்கில் பாரதம் முன்னிலை வகிக்கும். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற உணர்வே தேசிய ஒருமைப்பாட்டுக்கு வழிவகுக்கும். உயர்ந்தோர், தாழ்ந்தோர், ஏழை, பணக்காரன் என்ற வேற்றுமை களையப்பட வேண்டும். மத்திய மாநில அரசுகள் தேசிய ஒருமைப்பாட்டு மாநாடுகள் நடத்தி அதில் இளைஞர்கள், மாணவர்களை பங்கேற்கச் செய்ய வேண்டும். நாடகம், திரைப்படம், கதை, கட்டுரை, கருத்தரங்கம், பட்டிமன்றம் போன்றவற்றின் வாயிலாக தேசிய ஒற்றுமையை வெளிக்காட்ட வேண்டும். ஒற்றுமையே வலிமை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அந்நியர் பொருளுக்கு அடிமையாகி இந்திய ஒருமைப்பாட்டிற்கு ஊறு விளைவித்தல் கூடாது. இந்தியா இந்தியரின் உடைமை, அதை காப்பது அனைவரின் கடமை என்பதை உணர வேண்டும். மனிதனை ஒன்றுபடுத்த பயன்பட்ட சமயங்கள் இன்று பிளவுபடுத்தி வருகின்றன. சாதிவெறி, மதவெறி, மொழிவெறி, ஆதிக்கவெறி போன்றன தேசிய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கின்றன. தாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்ற மனப்போக்கு மாற வேண்டும். அனைவரின் மனதிலும் தியாக உணர்வு மலர வேண்டும். உலகில் உயர்ந்த பண்பாடு நம் பண்பாடே என்ற பெருமை நம் பாரத நாட்டிற்கே உண்டு. இதனை மெய்ப்பிக்கும் வகையில் சங்க இலக்கிய புறநானூற்றில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறிச் சென்றுள்ளார் கணியன் பூங்குன்றனார். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற உணர்வு வேண்டும். இந்தியா மிக பெரிய ஜனநாயக நாடு என்பதை எவரும் மறக்கக்கூடாது. நாம் வாழும் நிலையில் அமைதியான முறையில் நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படும் வகையில் நம் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நாமும் முன்னேறுவோம், தேசிய ஒருமைப்பாட்டுணர்வும் ஓங்கும். நன்றி. இன்றைய கருத்துச் சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி.
மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி மண் வாசனை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம யாருக்கிட்ட பேச போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம்னு நீங்கள் கேட்கறதுக்கு ஆவலாக இருப்பீங்கன்னு தெரியுது. இன்னைக்கு ராயல் ஆர்கானிக் ஃபேக்டரி பிரைவேட் லிமிடெட் வேலூர் சார்ந்த மேலாளர் இயேசுநாதன் அவர்கள்ட்ட தான் பேச போகிறோம். இன்னைக்கு அவர் நம்மள்கிட்ட மண் பரிசோதனை பற்றிய தகவல்கள், பல விஷயங்களை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்காரு. இப்போ நேரடியாக அவர்கிட்ட நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபஸ்ட்டில் வந்து மண்ணை வந்து செக் பண்ணோம். மண்ணில் என்ன சத்து கம்மியாக இருக்குதுன்னு, நம்ம உடலில் எப்படி உறுப்புகள் என்ன சத்து கம்மியாக இருக்குது, அது போல் மண்ணை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். மண்ணை செக் பண்ணிட்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பயிர் வைக்கணும் சார். சரிங்க சார், இப்போ மண்ணை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அதாவது பரிசோதனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான பரிசோதனை அது, மக்களுக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். மண் எடுக்கிற விதம் வந்து டைப்பில் மண்ணை வெட்டி எடுக்கணும் சார். நிலத்தில் 2 இடத்துல எடுக்கணும். அதுக்கப்புறம் மண்ணை மிஷினில் போட்டு செக் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு 1 ஹவரில் ரிசல்ட் கொடுத்துருவோம். அந்த மண்ணில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, இந்தந்த சத்து கம்மியாக இருக்குது, அந்த சத்துக்கு தகுந்த மாதிரி நாங்களே உரம் கொடுப்போம். அந்த உரத்தை பூமியில் இட்டு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பயிர் வச்சா பயிர் நல்லா பசுமையாக வரும் சார். இப்போ இதில் இந்த வி ஷேப்பில் மண்ணை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அது வந்து நாங்களே எடுக்கணுமா, அதாவது உழவர்களே எடுக்கணுமா, இல்லை நீங்கள் எங்களுக்கு அதுக்கான உதவிகள் எதுவும் செய்வீங்களா? நாங்கள் சொல்லித்தர மாதிரி உழவரை கூட எடுக்கலாம் சார். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உழவர் நாங்கள் டைப்பில் ஃபஸ்ட்டில் எடுத்துடணும். 1 அடி மண் எடுத்து வெளியே வச்சிடணும். அதுக்கப்புறம் உள்ளக்கிற மண்ணை தான் எடுத்து டெஸ்டிங்கே கொடுக்கணும். சரிங்க சார், அதாவது நீங்கள் இந்த முறைகள் எப்படின்னு சொல்லிக் கொடுப்பீங்க, அதுபடி உழவர்களை எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்த மண்ணை நீங்கள் பரிசோதனை பண்ணி சொல்லுவீங்க. இதுக்கு என்ன மாதிரியான உரங்களை வந்து நீங்கள் கொடுப்பீங்க? அதாவது ஆர்கானிக் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க, இயற்கை சார்ந்த உரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன மாதிரியான உரங்கள் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க சார்? நாங்கள் அதுக்கு என்னென்ன மாதிரி உரம் போடணும், ஆர்கானிக் இத்தனை பர்சன்டேஜ், இந்த உரத்து பர்சன்டேஜ் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி, கெமிக்கல் பில்குல் கலக்கவே மாட்டோம். அந்த உரத்தில் கெமிக்கல் எல்லாம் உரமாக போட்டு கலந்து ஒரு பேக் பண்ணி அதுக்கு என்ன மருந்து தரோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பயிருக்கு ஏற்ற மாதிரி மருந்துங்க தயார் பண்ணி தரோம். நாங்கள் என்னென்ன மருந்துகள்னு விவரங்கள் சொல்ல முடியுமா? மெக்னீசியம்ன்றது ஒரு 35 கிலோ போடுவோம். ஜிங்கு ஒரு 6 கிலோ போடுவோம். மெல்டி கிராப்ஸ்ன்றது ஒரு நம்ம குறிப்பிட்ட எத்தனை கிலோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம். கார்பர் வந்து போடுவோம் ஒரு 20 கிலோ. ப்ரௌனன் ஒரு மருந்து இருக்குது, அது ஒரு 20 கிலோ போடுவோம். மெக்னீசியம் வந்து ஒரு 125 போடுவோம். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கெமிக்கல், எந்த விதமாக கெமிக்கல் உள்ள மருந்து அதில் போட மாட்டோம். கெமிக்கல் இல்லாத மருந்து அதில் போட்டு தயார் பண்ணி பேக் பண்ணி விவசாயிகளுக்கு தருவோம் சார். சரிங்க சார், இப்போ இந்த மருந்துகளை எப்படி வந்து வயலில் பயன்படுத்துறது, அதாவது வி ஷேப்பில் எடுக்கப்பட்ட அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கண்டுபிடிச்சி இந்த உரங்களை நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க. இந்த உற்பத்தி பண்ண உரங்களை எப்படி பயன்படுத்துறது, இதுக்கு தனியாக ஏதாவது ஒரு முறை இருக்குதா, இல்லை எப்படி பயன்படுத்துறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த மாதிரியெல்லாம் இல்லை சார். நம்ம நார்மலாக எப்படி வயல்களுக்கு உரம் போடுறோமோ அதே போல் உரம் இட்டால் போதும். அது ஃபஸ்ட்டு நல்லா உழுதணும் நிலத்தை. அதுக்கப்புறம் மேலே உரம் எப்படி இடுறோமோ அதே போல் இட்டால் போதும். எல்லா விவசாயிகளுமே தெரியும் இது உரம் எப்படி என்னன்றது. இந்த உரங்கள் இட்ட பிறகு வேறு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்படணுமா, இல்லை சாதாரணமாக நம்ம எப்போவும் உழவுக்கு போகிற மாதிரி போயிடலாமா? வேறு உரம் இல்லை சார். பயிர் எப்படி வருதோ அது தகுந்த மாதிரி பயிருக்கு தகுந்த மாதிரி உரங்களை இடணும் சார். அதுக்கு அப்போ பார்த்து பயிரை கண்காணிச்சினே இருக்கணும். அதுக்கு என்ன நோய் தாக்குது, அதுக்கு நோய் தாக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு என்ன மருந்து நம்மக்கிட்ட, நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்போம். அந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதா இல்லை அப்படியே தெளிக்கிறதா நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டால் போதும் சார். சரிங்க சார், இப்போ மண் பரிசோதனை மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிறுவனத்தில் வேறு என்னென்ன மாதிரியான சேவைகள் இருக்குது அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்கள். அரிசி வந்து இயற்கை உரம் போட்டு தான் தயார் பண்ணி அந்த அரிசி எடுத்து நாங்களே, அதாவது அதிகமான பாலிஷ் பண்ணாமல் லிமிட்டாக அதிகமாக பாலிஷ் பண்ண நைஸாக சன்ன ரகமாக வந்துடும் அரிசி. அந்த சன்ன ரகம் இல்லாமல் சிம்பிளாக பண்ணி நாங்களே தயார் பண்ணி கொடுக்குறோம் சார். இப்போ அரிசி உற்பத்தியில் உங்களுடைய நிறுவனம் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. வேறு ஏதாவது தகவல்கள் இது மாதிரி தெரிய வேணும் அப்படின்னா உழவர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்வது? எங்கள் மேல் அதிகாரிகிட்ட கேட்டு அவர் வந்து சில காரணங்களை சொல்லுவார். அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செய்வோம் சார். அலுவலகம் சார்ஜ் வந்து தெரு கிருஷ்ணா நகர், வேலூர் சார், 632-001. ரொம்ப நன்றிங்க, நிறைய தகவல்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. வணக்கம் சார். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. Hello everybody. Dice is VIT Community Radio 90.8 FM. ये है VIT Community Radio 90.8 FM और आप सुन रहे हैं लर्निंग जर्मन. तो उसको हम क्या बोलेंगे? Hier ist Hörte Learning German.
ich bin हिमांशु मंघानी und ich bin Shravya मतलब मैं हूँ हिमांशु मंघानी और मैं हूँ श्राव्या। हम आपका हार्टली वेलकम करते हैं। हार्टली वेलकम को हम क्या बोलेंगे? Herzlich willkommen। Exactly. So herzlich willkommen zu learning German. Heartily welcome to learning German. Cool, das ist toll, that is great। Okay, तो हम आज क्या करने वाले हैं हिमांशु? आज हम क्या करने वाले हैं? आज हम वही नॉर्मल चीजें करेंगे, प्रैक्टिस करेंगे, देखेंगे कि हम कैसे अपनी जर्मन को और अच्छी तरह से सुधार सकते हैं और अच्छी तरह से बोल सकते हैं। ठीक। लास्ट एपिसोड में हमने जैसे कि रेगुलर जो कुछ भी रेगुलर सेंटेंस हमने सीखे, इस बार भी ऐसे करने वाले हैं। तो चलिए तुम मुझे कोई भी एक रैंडमली सेंटेंस बोल दो। मैंने जो अभी तक पढ़ा है उसके पीछे की ग्रामर बताऊंगा और बताऊंगा कि उसका मतलब क्या है। वो बर्लिन में रहता है। वो बर्लिन में रहता है। हाँ। तो बर्लिन को तो बर्लिन बोलेंगे और वो मतलब तुम बोल रही हो थर्ड पर्सन सिंगुलर के लिए, ठीक है ना? तो अगर मैं ही मानूं लड़का तो ही को मैं बोलूंगा एर बर्लिन में रहता है, तो एर वोंट इन बर्लिन। टी लगा देंगे वोनन के जो रूट वर्ड है उसका ईएन हटा के टी लगा देंगे। वर्ब कॉन्जुगेशन ऑफ वोनन एर जी एस के कैसे बनेगा? वोंट। रूट वर्ड पे टी लगाएंगे तो ठीक है। एर वोंट इन बर्लिन। चलो ठीक है, तुम अगर इसका हिंदी मतलब बताओ कि वो बर्लिन में रहता है। हाँ, पर अगर मैं बोलूं das ist ein Verkäufer, er wohnt in Berlin। ओके, तो das ist ein Verkäufer। das मतलब that, is ein a Verkäufer shopkeeper। so das ist ein Verkäufer, that is a shopkeeper। er wohnt in Berlin, he lives in Berlin। वो बर्लिन में रहता है। और अगर मान लो अब मैं सेकंड वाला केस समझाता हूँ, खुद ही जर्मन में और एक खुद ही हिंदी में। तुम थर्ड केस समझाना, खुद ही जर्मन में खुद ही हिंदी में। तो अगर मैं बोलूँ das ist eine Reporterin, sie macht ein Interview, मतलब das ist that is eine मतलब अ और रिपोर्टरिन है आईएन लगा हुआ है, तो हम फीमेल की बात कर रहे हैं। तो उस केस में आइन जो ए है उसके पीछे ई लगा देंगे। तो das ist eine Reporterin, sie macht ein Interview मतलब she takes a interview। मार्ड मतलब डू या टेक कुछ भी। तो शी, जी मतलब शी, मार्क्ड मतलब टेक, आइन मतलब अ, इंटरव्यू मतलब इंटरव्यू। तो इंटरव्यू को इंटरव्यू ही बोलेंगे। ठीक है, तो अभी मैं तीसरा केस पे चलती हूँ। तीसरा एग्जाम्पल टू बी मोर प्रिसाइज। das ist ein Baby। das मतलब that, ist உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில் சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாங்க. என் பேர் சுகந்தா. நான் வந்து விஐடி ஆப்போசிட்டில் வந்து பிளாசம் பியூட்டி பார்லர் பெண்களுக்காக மட்டும் கடந்த ஒரு 7 வருஷமாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை பற்றின அறிமுகம் தாங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பெரியவங்க ஆக்சிலியம் ஸ்கூலில் படிக்கிறாங்க. 2வது பையன் அவர் வந்துட்டு சன்பீமில் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 2 பசங்க தான். எனக்கு இதுதான் எனக்கு மெயின் ப்ரொஃபஷன், எனக்கு பியூட்டிஷியன் தான். அதனால் வந்து உங்களுக்கு பியூட்டி பார்லர் நம்ம வைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆக்சுவலி என்னோடய ப்ரொஃபஷன் ஃபஸ்ட்டு வந்து நான் நர்சிங் தான் என்னோடய ப்ரொஃபஷனாக. நர்சிங் படிச்சுட்டு இருக்கும்போது நான் நிறைய பியூட்டி பார்லர் போவேன். மந்த்லி ஒன்ஸ் தான் நான் போவேன். அப்போ வந்து எனக்கு நிறைய பார்க்க எனக்குள்ளே ஒரு ஆசை. ஸோ நம்மளும் இந்த மாதிரி வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இங்கே வெள்ளூர்லன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா விஐடி தான். ஏன்னா அங்கே வந்து விஐடியில் தான் வந்து ரொம்ப அழகான பொண்ணுங்கள்லாம் இந்தியா ஃபுல்லாக இருந்து வருவாங்க. ஸோ எனக்கு அங்கே தான் வந்து வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் இந்த இடம் சூஸ் பண்ணேன். அதனால் நான் இங்கே பார்லர் வச்சேன். மெயின் காரணம் அதுதான். நீங்கள் ஏதாவது வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுங்களா? இல்லை உங்களுடைய ஆர்வத்தினால மட்டும் நீங்கள் இந்த பியூட்டிஷியன் தொழிலை வந்து கற்றுக்கிட்டீங்களா? சார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்வம் தான். எனக்கு ஒரு 3 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் பார்லரில் அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படி தான் கற்றுட்டு இருந்தேன்.
ஸோ அதுக்கப்புறமா தான் இது வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ட்ரெயின் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் ப்ராப்பராக வந்து ட்ரைனிங் போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக சர்டிஃபிகேட்டு எல்லாமே வச்சுட்டு பார்லர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு எங்கள் பியூட்டி பார்லரு. ஆக்சுவலி அப்படி தான் பண்ணணும், ட்ரைனிங் இல்லாமல் பண்ணுறாங்க, அது ரொம்பவே தப்பு. ஏன்னா நம்ம ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்தால் தான் அது வந்து என்னென்னு நம்மளுக்கே தெரியும், அது என்ன விஷயம், எதுக்காக பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஃபேஷியல் பண்ணால் இப்போ கருப்பாக இருக்கிறவங்க வந்து ஒயிட்டாக மாறிடுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்கிறாங்க. அது வந்து ரொம்பவே வந்து தப்பு. மெயினாக பார்த்திங்கன்னா ஃபேஷியல் வந்து எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற வந்து பிளட் சர்க்குலேஷன், நம்ம மசாஜ் கொடுக்குறோன்னா அது வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் ஒரு க்ளோ கிடைக்கும். ஆக்சுவலி அதுதானே தவிர கலருக்கும் ஃபேஷியலுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, அதுதான் உண்மை. ஸோ இதுதான் அழகுக்காக மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ளே இருக்கிற இது எல்லாருமே பொறுத்தவரை அழகு தான். இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ட்ரைனிங் கற்றுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பியூட்டி பார்லர் ஃபீல்டுக்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி நல்லா சொன்னீங்க. எந்த இடத்துல ட்ரைனிங் போனீங்க, அங்கே உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் உங்களுக்கு தந்தாங்க? பாகாயம் வந்துட்டு தந்தை பெரியார் பாலிடெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு 1 month ட்ரைனிங் கொடுக்குறாங்க சார். அது வந்து நாங்கள் பே பண்ணிட்டு தான் இது பண்ணோம். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தான். அந்த ட்ரைனிங் முடித்தோம். அதுக்கப்புறம் வந்து சென்னையில் ஒரு இடத்துல முடித்தோங்க. அது வந்து ரெகுலராக வந்து நல்லா ஃபேமஸான டீச்சர்ஸ் தான் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அது 1 month எடுத்தோங்க சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பியூட்டி பார்லரில் தான் சார். அது வந்து தியரிக்கலாக தான் நம்ம வந்து அங்கே படித்தோம். இங்கே வந்து ப்ராக்டிக்கல் வந்து எல்லாமே பியூட்டி பார்லர் தான் சார். ஸோ எனக்கு வந்து என்னோட பியூட்டி பார்லர் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்த இடம், அதுதான். இப்போ அந்த இடத்துல ட்ரைனிங்கில் நீங்கள் போயிருப்பீங்க, 1 month டியூரேஷன் இருக்கிற மாதிரி சொன்னீங்க. அந்த 1 month டியூரேஷனில் உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் தந்தாங்க? த்ரெட்டிங், ஹைப்ரோஸ் த்ரெட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் வந்து எதுக்காகலாம் ஃபேஷியல் பண்ணுறோம், என்னென்ன ஃபேஷியல் வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்னி ஃபேஷியல் சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா ஃபேஸ்லலாம் வந்து பிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அது வந்துட்டு போகிறதுக்காக சில பேர் வருவாங்க, சில பேர் பிக்மெண்டேஷனுக்காக வருவாங்க, சில பேர் வந்து கலருக்காகவே வந்து இது பண்ணுவாங்க. நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன், அது கொஞ்சம் கலர் வரணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு பண்ணுவாங்க. ஆயில் ஸ்கின்னாக இருக்குதுன்னு பண்ணுவாங்க, ட்ரை ஸ்கின்னாக இருக்குதுன்னு பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்துக்காக ஃபேஷியல் பண்ணுவாங்க. பட் இது எல்லாமே வந்து ஒரு சிட்டிங்லேயே வந்துட்டு க்யூர் ஆகாது. ஒரு 3-4 சிட்டிங்ஸ் வந்து அவங்க ரெகுலராக வந்து பார்லருக்கு வந்துட்டு அதுக்குண்டான ஃபேஷியல் பண்ணிக்கணும். இப்போது பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆலோவேரா நல்லாயிருக்கும், ஃப்ரூட் ஃபேஷியல் நல்லாயிருக்கும். அவங்க ஒன்லி பார்லரில் மட்டும் அவங்க பண்ணிட்டா போதாது, வீட்லேயும் அவங்க ஹோம் கேர் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். அப்போ வந்து அவங்களோட இதுலேயே அவங்களே தெரிஞ்சுக்கலாம், இம்ப்ரூவ் நல்லாவே இருக்கும். ஃபேஷியல்ன்றதும் வந்து நிறைய பேர் வந்து வெள்ளையாகும் அதுக்காக தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நினச்சி பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஃபேஷியல் வெள்ளையாகிறதுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி. நார்மலாக இப்போ சொன்னீங்க ஃபேஷியலில் வந்து இத்தனை ரகம் இருக்குது, இவ்வளோ விதமான ஃபேஷியல்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஃபேஷியலை தவிர்த்துட்டு ஒரு பியூட்டி பார்லரில் வேறு என்னென்ன மாதிரியான சர்வீஸ்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க? நாங்கள் வந்துட்டு இங்கே விஐடி கிட்ட பார்த்திங்கன்னா ஃபேஷியல் பண்ணுறோம் சார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபேஷியல்னா சிலவங்க வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க, ஏன்னா காஸ்ட்டுக்காக 90% அதுக்காக யோசிப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து அது வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபேஷியல் க்ளீனப் அப்படின்ற மாதிரியும் பண்ணுறோம். ஸோ ஃபேஷியலை விட 1/2% தான், பாதி பணம் தான் அதில் அவங்களுக்கு செலவாகும். பட் எங்கள் ஃபேஷியலில் என்னென்ன பண்ணுறோமோ அதுவே நாங்கள் க்ளீனப்பில் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் வேக்சிங் தான் சார். இங்கே வந்துட்டு எங்கள் பிளாசம்னாலே வேக்சிங் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா வந்து வந்துலாம் மற்ற பார்லர்லலாம் வந்து பண்ணுவாங்க வெரைட்டி வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லது கிடையாது. நாங்கள் வந்து ஒன்லி ஹனி வேக்சிங் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ அது வந்து நேச்சுரலாக வந்து சுகர் சிரப் தான், அதுதான் நாங்கள் பண்ணுறோம். பெடிக்யூர், மெனிக்யூர், ஸ்பா வந்து பண்ணுறோம் சார். ஹேர் ஸ்பா பண்ணுறோம், பாடி ஸ்பா பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைடல் மேக்கப்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணுவோம். ஹேர் ஸ்பா சொன்னீங்க, அதுக்கப்புறம் பாடி ஸ்பா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த ஸ்பானா என்ன, ஸ்பா எதுக்கு பண்ணுறாங்க? ஸ்பா வந்து எதுக்கு பண்ணுறோம்னாங்க சார், இப்போ எப்படி நம்ம ஃபேஷியலுக்கு நம்ம எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்குன்னு எந்த கேருமே கொடுக்குறதே கிடையாது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் ஹெவியாக இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரையாக இருக்கும் ஹேரு. ஸோ அந்த ட்ரையாக இருக்கிறதுனால என்னென்னா ஹிட்சிங் வரும், ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைக்கு போகிற உமன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய டென்ஷன் இருக்கும், வெயிலில் போவாங்க,
டஸ்டெல்லாம் நிறைய ஃபார்ம் ஆகும் ஹேரில். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகும். டேண்ட்ரஃப் வந்துடுச்சிங்கனாவே வந்து ஹேர் ஃபால் வந்துடும். கூடவே ஹேர் ஃபால் வந்துடுச்சிங்கன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு வந்து ஹிட்சிங்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து இருக்குது. ஸ்பா வந்து நிறைய காரணத்துக்காக பண்ணலாம் சார். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து டேண்ட்ரஃப்காக பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால்க்காக பண்ணுறது உண்டு. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போகிற பொண்ணுங்கள்லாம் வந்து எதுக்கு ஸ்பா பண்ணுவாங்கன்னா ஹேர் நல்லா ஃப்ரீஸியாக இருக்கணும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், இந்த மாதிரி ரீசனுக்கெல்லாம் வந்து ஹேர் ஸ்பா பண்ணுவாங்க. ஸோ ஹேர் ஸ்பா வந்து மெயின் திங் பார்த்திங்கன்னா வந்து 30 இயர்ஸ் அபோவ் லேடிஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து நிறைய அவங்களுக்கு நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். அந்த இதனால் வந்து டேண்ட்ரஃப் இதுன்னா அவங்க வந்து ஹேர் ஸ்பா ஒரு 3 சிட்டிங்ஸ் பண்ணாங்கன்னா வந்துட்டு சார் அது வந்துட்டு டேண்ட்ரஃப் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். மெயின் திங் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் ஹேரில் வந்துடுச்சுன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நிறைய நினச்சிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு அதுக்கும் ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரதுக்கு எந்த ரீசனுமே இல்லைன்னு சொல்லிட்டு. நம்ம ஹெட்டில் வந்துட்டு நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடுதுனாவே ஃபேஸில் பிம்பிள் வந்துன்னா முதல்ல வந்து நம்ம வந்து ஃபேஸ்க்கு கேர் கொடுக்க வேண்டியதில்லை, ஹெட்டுக்கு தான் நம்ம கேர் கொடுக்கணும். டேண்ட்ரஃப் எப்படி ரிமூவ் பண்ணோன்னு அது பண்ணாதான் வந்து ஃபேஸ்க்கும் அவங்க ஸ்கின்க்கு கேர் கொடுத்த மாதிரி ஆகிடும். இதுதான் வந்து ஸ்பா வந்து நிறைய பேர் பண்ணணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸாவது ஸ்பா பண்ணணும் சார், எடுத்துக்கணும். இந்த ஹேர் ஃபாலு, டேண்ட்ரஃபு, ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்கு, ஸ்ப்ளிட்டன்ஸு, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களாம் ஸ்பா எடுக்கிறது ரொம்ப மஸ்ட்டு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேக்சிங் பண்ணுவோம், பெடிக்யூர், மெனிக்யூர், அது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து தன்னை அழகுப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பியூட்டி பார்லருக்கு போயிட்டு பெடிக்யூர், மெனிக்யூர், நீங்கள் சொன்ன மாதிரி ஹேர் ஸ்பா, ஃபேஷியல் எல்லாமே பண்ணுறாங்க. பெடிக்யூர், மெனிக்யூர்னால் என்ன, எதனால் பெடிக்யூர், மெனிக்யூர் பண்ணுறாங்க, இதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெடிக்யூர் வந்து பார்த்திங்கன்னா சிலவங்க வந்து கால் வலிக்காக பண்ணுறது உண்டு சார். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பு வரும். அது இல்லாமல் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாத அன்வான்ட் ஸ்கின்னெல்லாம் வந்து நம்ம நிறைய நேரம் நிற்கிறதுனால வந்து அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் தான் வந்து பெடிக்யூர் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கால்வலி சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த தேவையில்லாத ஸ்கின்னெல்லாம் இதெல்லாம் போட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் சேவ் தான் சார் பண்ணுவோம். அது வந்து ஹாட் வாட்டரில் வந்து ஒரு 1/2 hour டிப் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் கொடுத்து அந்த மசாஜ் பண்ணுறதுலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கால்வலி போயிடும். சில பேருக்கு, சில கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நெயில்ஸு, அந்த ஃபீட்டில் இருக்கிற ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கால் வந்து கருத்து போயிடும். ஸோ அவங்க யூஸ் பண்ணுற செப்பல்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். சில பேர் வந்து பெடிக்யூர் அதுக்காக பண்ணுவாங்க. அதுக்காகவும் அழகும் ப்ளஸ் ஆரோக்கியத்துக்காகவும் சேர்த்து தான் இது பெடிக்யூர் பண்ணுறது. இதே தான் சார் மெனிக்யூரும் அதே மாதிரி தான், வேறு எதுவும் இல்லை. வேக்சிங் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, வேக்சிங் கூட நிறைய பேர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. இந்த வேக்சிங் எதனால் பண்ணுறாங்க, வேக்சிங் பண்ணுறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கிது? நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹைஜீனிக் அப்படி தான் சார் சொல்லுவோம் நம்ம. இப்போ வந்து லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் கால்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு அப்படியே போட்டால் நல்லா இருக்காது இல்லைங்களா. அது வந்து அதை சொன்ன மாதிரி அழகும் சரி ஆரோக்கியத்துக்காகவும் சரி அது பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு. ஸோ ஹைஜீனிக்கலாக வந்து அது பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இதெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பியூட்டி பார்லரில் மாதத்துக்கு ஒரு தடவை இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரினா என்ன மாதிரியான சர்வீஸ் எடுத்துக்கலாம் இந்த பியூட்டி பார்லரில்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க, ரெகுலராக வருவாங்க, மந்த் வருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்தாங்கன்னா வந்து ஹைப்ரோ பண்ணிப்பாங்க, அப்புறம் வேக்சிங் பண்ணிப்பாங்க, ஹேண்ட் அண்ட் லெக் வேக்சிங் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து இந்த நம்ம ஊரில் வெயில் நிறையவே இருக்குன்றது காரணத்துக்காக எனக்கு ஃபேஷியல்லாம் வேணாக்கா, ரொம்ப டைம் எடுக்கும், 1 hour ஆகும், ஸோ எனக்கு ஜஸ்ட் க்ளீனப் மாதிரி பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. ஹைப்ரோ க்ளீனப்பு அது ஃபேஷியல் டைப்பில் தான் சார், ஒரு 1/2 hourல முடிச்சிடுவோம் க்ளீனப்பு. அது ப்ளஸ் வேக்சிங், இவ்வளோ குறைஞ்சபட்சம் இந்த சர்வீஸ் எடுத்துப்பாங்க. இந்த பியூட்டி பார்லரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். கஸ்டமர் என்ன மாதிரியான சர்வீஸ் எதிர்பார்க்குறாங்க, இந்த இடத்துல கடை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்ப்பு வந்து எப்படி இருக்கும்னா, எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கஷ்டம் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் எப்பயுமே நினச்சது கிடையாது, மனதளவில் எங்களுக்கு வந்தது கிடையாது. எங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து எப்படி சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்கன்னா
அவங்களுக்கு கொடுக்குற சர்வீஸில் தான் சார் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எப்படி இருக்குது அதை பற்றி அதெல்லாம் வந்து செகண்டரி தான். அவங்கக்கிட்ட பேசுகிற விதம், அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்குற சர்வீஸு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த வேக்சின் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெயின் இருக்கும், இல்லாமல்லாம் இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நாங்கள் பேசாமல் அவங்களும் சைலண்ட்டாக இருந்து நாங்களும் ஏதோ சைலண்ட்டாக இருந்து பண்ணோம்னா பெயின் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் இதே டைமில் வந்துட்டு எவ்ரி டைம் ஒரு கஸ்டமர்கிட்டையும் நாங்கள் பேசுவோம். ஏன்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன படிக்கிறீங்க, எந்த வருஷம் படிக்கிறீங்க, எந்த ஹாஸ்டலில் இருக்கீங்க, எந்த பிளாக்ல இருக்கீங்க. எனக்கு விஐடி உள்ள பற்றி எதுவும் தெரியாது, இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். இப்போ ஒரு பொண்ணு டெல்லியிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க ஊர் பற்றி ஏதோ ஒன்று பேசுவாங்க. எனக்கு ஹிந்தி வந்து ஃபுல் நாலேஜ் தெரியாது, பட் இருந்தாலும் ஏதோ ஒரு 4 வார்த்தை எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுவேன், அவங்களும் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி நம்ம அவங்ககிட்ட பேசிகிட்டே பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் அந்த பண்ணதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த பெயின் அவங்க ஃபுல்லாக அனுபவித்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்லியாக ஒரு மூவ் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்கள் தெரியறது கிடையாது. ஆமாங்க சார், உண்மை அதுதான். உள்ளே வந்த உடனே வந்து அவங்க எதிர்பார்க்குற முதல் விஷயம் நம்ம அவங்கக்கிட்ட நல்லா பேசணும், நல்லா பழகணும். அவங்க ஓப்பனாக பேசுவாங்க. இப்போ நாங்கள் ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கோம்னா பார்த்துட்டே இருப்போம், ஸ்கின் ஏன் இவ்வளோ ட்ரையாக இருக்குது, நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லுவாங்க. இல்லை எங்களுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ஒத்துக்கல அப்படின்னா, இல்லை ஹோம் கேர் என்ன கொடுக்கலாம், இல்லை நம்ம ஹோம்மேடாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு சொல்யூஷன் சொல்லுவோம். நீங்கள் பார்லருக்கு வந்து தான் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்ககிட்ட என்ன கிடைக்குமோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்துச்சு, அட்லீஸ்ட் உங்களால் ஆயில் மசாஜ் பண்ணிக்க முடியலையா, ஹாட் ஆயில் மசாஜாவது கொடுங்க அப்படின்ற மாதிரியாச்சும் ஒரு அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்போம் சார் நாங்கள் அவங்கக்கிட்ட. வீட்டில் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஹோம்மேட்லேயே வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண முடியும், வீட்டிலேயே ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன், இந்த பால் ஏடைகள்லாம் கூட எடுத்து வந்து மூஞ்சுக்கு போடுவாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு ஹோம்மேட் டிப்ஸ் ஏதாவது ஒன்று தாங்க. இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸில் வந்து அன்வான்ட் ஹேர்ஸ் நிறைய இருக்குது சார். பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க, நல்லா கலராகவே இருப்பாங்க. அந்த ஹேர் க்ரோத் வந்து இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸே ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும். பிளாக் நோட்ஸ் எல்லாம் நிறைய வந்து ஒரு மாதிரி அவங்க ஸ்கின்னே ஒரு மாதிரி பிளாக்காக ஸ்பேச்சஸாக அந்த மாதிரி காட்டும். ஸோ அதுக்கு வந்து நான் சொல்கிறேங்க சார், வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லிட்டு அது ரொம்ப சீஃபாகவே கிடைக்கும். அது ப்ளஸ் துளசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் சுலபமாகவே கிடச்சிடும். அது கஸ்தூரி மஞ்சள் வந்து பவுடர் பண்ணிவிட்டு இந்த துளசி வந்து எடுத்துகிட்டு சாறு எடுத்துக்கணும் சார். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அன்வான்ட் ஹேர்ஸ் இருக்குது, ஃபேஸில் இருக்கிற ஹேர்ஸ் அது லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் திக் மோடில் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக அவங்க ஒரு பண்ணிகிட்டே இருந்தாங்களா ஒரு 1 மந்தில் அவங்களுக்கு அந்த ஹேர்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ரோத் குறைஞ்சிடும். அவங்களுக்கு ரொம்ப ஹேர் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்ட்டு வரவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளடைவில் வந்து ஸ்மூத் ஆகிட்டு அது வரதே நின்றுடும் சார் அந்த அன்வான்ட் ஹேர்ஸ். சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கிறீங்க. இது மாதிரி ஒரு ஃபேஸில் ஒரு ஹேர் இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் உங்கள் கடைக்கு வராங்க அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த சர்வீஸ் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில லெவலுக்கு வந்து இன்ஃப்ரா நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. கடைக்கு போனோம் இதெல்லாம் நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி புதுசாக கடை வேறு ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நீங்கள் இந்த புது கடையில் என்ன மாதிரியான ஒரு அப்டேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க? வேக்சின்க்கு வந்துட்டு பழைய பார்லரில் வந்துட்டு கேட்பாங்க, அங்கே வந்து எங்களுக்கு ஒரே ஒரு 1 ரூம் மட்டும்தான் அது. ஸோ எங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்காது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நியூ ஷாப்பில் வந்துட்டு செப்ரேட்டாக ஒரு ரூம் வேக்சின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேலூரில் பார்த்திங்கன்னா ஃபேமஸே வெயில் தான். ஸோ அதுக்காக நல்லா சில்லுன்னு ஏசியெல்லாம் போட்டு நல்லா டிவியெல்லாம் நல்லா பெரிய டிவியெல்லாம் போட்டு நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணியிருக்கோங்க சார். சர்வீஸும் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க சார். இந்த டைமில் கடை நிர்வாகம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு தனி ஆளாக முடியாது. இப்போ நீங்கள் உங்கள் கடையில் வந்து உங்களுடைய எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் வச்சு நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க? எம்ப்ளாயிஸ் வந்து 5 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து மேரிட் கேர்ள்ஸு, ஒருத்தவங்க வந்து அன்மேரிட் தான். பட் நான் ரெகுலராக எப்போவுமே இங்கே தான் இருப்பேன். நல்லாவே அவங்களும் நல்ல சர்வீஸ் கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக தான் அவங்களும் அப்ரோச் பண்ணுவாங்க, எல்லாமே நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க சார். இப்போ புதுசாக உங்கள் கடைக்கு வந்து ஒருத்தர் வேலைக்கு வராங்க, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்ப்பீங்க? அவங்களுக்கு வந்து எந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி, இல்லை நீங்களே ஏதாவது அவங்களுக்கு ட்ரைனிங் தரீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள்.
அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் மெயின் வந்து சொல்கிறது வந்து வேலை தெரியும் தெரியல அது வந்து செகண்டரி தான். வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி கொடுக்குறதே வந்து வரவங்கக்கிட்ட அவங்க ஏதாச்சும் மனசு கோணலாக நடந்துட்டாலும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட எந்த விதமான முகசுழிப்பும் நம்ம காட்டக்கூடாது அப்படின்றதான் நான் ஃபஸ்ட்டு என்னோடய இதில் வந்து அப்படி தான் சொல்லுவேன். நல்ல சர்வீஸ் கொடுக்கணும், அவங்கக்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கணும். அவங்க ஃபஸ்ட்டு அவங்க எதுக்காக பார்லருக்கு வந்திருக்காங்க, என்ன ரீசனுக்காக வந்திருக்காங்க, இதெல்லாம் ஃபஸ்ட்டு இது பண்ணியிருந்தா அதுக்கப்புறமா நாங்கள் அவங்களுக்கு சர்வீஸ் கொடுப்போமே தவிர அந்த மாதிரி தான் சார் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் பேசிக்காக ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. த்ரெட்டிங்கு ஒரு பேசிக் லெவலாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் வந்தவொடனே வந்து நீங்கள் இதெல்லாம் பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க? எதெல்லாம் வந்து அவங்கள லேர்ன் பண்ண வைக்கணுன்ற மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க? ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ஹைப்ரோஸ் தான் சார். ஏன்னா சாதாரணமாக பண்ணிக்கிற ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து ஹைப்ரோஸ் பண்ணாமல் இப்போ யாருமே இருக்கிறது கிடையாது. யாருமே வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து நாங்கள் நியூவாக ஜாயின் பண்ண வச்சு யாருமே எடுத்த உடனே நாங்கள் கஸ்டமர் அட்டன் பண்ண விடுறது கிடையாது. 6 மந்த் ஆச்சும் அவங்களுக்கு நாங்கள் ஒன்லி நீங்கள் பாருங்கள், நீங்கள் சும்மா அசிஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமர் அட்டன் பண்ணால் மட்டும் போதும். அந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாமே ட்ரெயின் பண்ணி 6 மந்த்து கம்பல்சரி வந்து இங்கே பிளாசம் பியூட்டி பார்லரில் கம்பல்சரி 6 மந்த் ட்ரைனிங், அப்புறம் தான் நாங்கள் கஸ்டமரே அட்டன் பண்ண வைக்கிறோம். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மூலமாக உங்களுக்கு வந்து வருமானம் எவ்வளோ கிடைக்குது? நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஏற்கனவே ஒரு பியூட்டி பார்லர் வச்சு இன்னும் ஒரு விரிவாக்கம் பண்ணியிருக்கீங்க இந்த பியூட்டி பார்லரில். நீங்கள் முதல்ல எவ்வளோ சம்பாரிச்சிங்க, அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து விஐடி சைட்டில் வந்து நான் பார்லர் வைக்கும்போது எனக்கு எந்த பெரிய இன்கம் எதுவும் வரலைங்க சார். ஏன்னா பிகாஸ் வந்து ஸ்டூடெண்ட் வரமாட்டாங்க, பயந்துட்டு வரமாட்டாங்க, ஏதோ புது பார்லர் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படியும் இல்லாமல் சில பேர் வருவாங்க, எங்களுக்கு எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வந்த கஸ்டமர் அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லி அதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்ப டல்லாக தான் இருந்ததுங்க. இப்போது பரவாயில்லைங்க சார், ரொம்பவே எங்களுக்கு உள்ள கஸ்டமர் நிறைய இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் செகண்ட் பிரான்ச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு காரணமே வந்து விஐடி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். அவங்கள தான் நான் ரொம்ப ஹானர் பண்ணுறேன். அவங்களால தான் நான் செகண்ட் பார்லர் வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன். வர மொத்தமாக சொல்லுவாங்க, நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணுங்கள் அக்கா, நல்லா பண்ணுங்கள் பார்லர், நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க, நல்லா டெவலப் பண்ணுங்கள், இன்னும் நல்லா பெரிய இடம் எடுத்து பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த டைமில். ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வளர்ந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு திறமைகள் இருந்தும் சாதிக்க முடியாத இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு பியூட்டி பார்லர் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை சொந்தமாக அவங்களே வேறு ஏதாவது கூட செய்யலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த லெவலுக்கு நீங்கள் வளர்ந்து நிற்கிறீங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சார், நம்ம வீட்டில் இருக்கிற வழியும் தான் நம்ம எல்லாமே வந்து மழை போல் தெரியும். வெளியே வந்துட்டால் எதுவுமே வந்து எல்லாமே வந்து சாத்தியம்தான். என்ன சொல்ல வரேன்ட்டா, இது பியூட்டி பார்லருன்றது வந்து பெரிய வந்து இதுவோ எதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. நம்ம ஃபேஸில் இருக்கிற ஸ்மைலும் நம்ம கையில் இருக்கிற அந்த சாஃப்டான ஒரு ஹேண்டில் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு டச் மட்டும்தான் வந்து அவங்கள வந்து கஸ்டமரை கவர் பண்ணுறதான். லேடிஸ் வந்து எல்லா ஃபீல்டுக்குமே போகலாம், எல்லா இதுவுமே பண்ணலாம். அதே மாதிரி தான் வந்து வீட்டில் உட்காந்துருங்க, அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று ஒரு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பியூட்டி பார்லர்ஸ்க்கு வாங்க. எங்கள் கடையில் வந்து நான் எதுவும் பேமெண்ட் எல்லாம் எதுவும் லேடிஸ்க்கு வாங்குறது இல்லைங்க சார். நான் கற்றுக் கொடுப்பேன், ஸ்டைஃபன் மாதிரி எதனா கொடுப்பேன். அது அவங்கள பொறுத்து இருக்குது. அவங்களோட மைண்ட் லெவலில் அவங்க கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு எங்கள் கடைக்கு வந்தாங்கன்னா நாங்கள் நிச்சயமாக கற்றுக் கொடுப்போம். எங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் நாங்கள் பண்ணுவோம். எல்லா பெண்களுக்குமே வாழ்த்துக்கள் சார், ஏதாச்சும் ஒரு வழியில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி அனுபவம் மேடை நிகழ்ச்சியில் விஐடிக்கு ஆப்போசிட்டில் பிளாசம்ஸ் பியூட்டி பார்லர் வச்சிருக்கிற திருமதி சுகந்தா அவர்கள் நம்மக்கிட்ட நிறையா விஷயங்கள் பியூட்டி பார்லரை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு நாட்டு மன்னன் சகுனங்கள்ல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தாரு. எல்லாத்துக்கும் சகுனம் பாப்பாரு. சாப்பிட கூட நல்ல நேரம் பார்த்து தான் சாப்பிடுவாரு. எது செஞ்சாலும் நல்ல நேரம் பார்த்து தான் செய்வாரு. இன்னும் ஏங்க ஏதாவது அவசரம்னா கூட நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணுவாரு. மன்னனோட இந்த நம்பிக்கையால அரண்மனை ஜோதிடர் ரொம்ப வசதியா வாழ்ந்தாரு. ஒரு நாள் இப்படிதான் ஜோதிடர் மன்னர் கிட்ட, மன்னா, அதிகாலையில எழுந்த உடனே 2 காக்காவை ஒன்னா சேர்ந்து பார்த்தா அந்த நாள் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நம்பிக்கைய வளர்த்து விட்டாரு. அந்த மன்னனோ ஜோதிடர் சொன்னத அப்படியே நம்பி அரண்மனைய காவலனை கூப்பிட்டு, நீ தினமும் காலையில எழுந்து எங்கேயாவது போய் 2 காக்கா ஒன்னா இருந்தா எனக்கு சொல்லணும்னு கட்டளை போட்டாரு. அதுக்கப்புறமா தினமும் பொழுது விடியறதுக்கு முன்னாடியே அந்த காவலன் தெருவா அலைஞ்சு திரிய ஆரம்பிச்சான். ஒரு நாள் அரண்மனைக்கு பக்கத்து தெருவுல 2 காக்கா ஒன்னா உட்கார்ந்து இருந்தத பார்த்தான். உடனே அந்த காவலன், அடடா, நல்ல சகுனம், இன்னைக்கு மன்னர் நிச்சயம் நமக்கு பதவி உயர்வு கொடுப்பார்னு சந்தோஷத்துல மூச்சு வாங்க ஓடி போய் மன்னர் கிட்ட சொன்னான். இத கேட்ட மன்னர் துள்ளி எழுந்து அந்த காவலன் கூட அந்த இடத்துக்கு ஓடி போனான். அதுக்குள்ள அங்க இருந்த 2 காக்கால ஒரு காக்கா வாக்கிங் போயிடுச்சு. ஒரு காக்காவை மட்டும் பார்த்த மன்னனுக்கு மூக்குக்கு மேல கோவம் வந்துச்சு. அந்த கோவத்தோட தளபதிய கூப்பிட்டு, இந்த பொறுப்பில்லாத காவலனுக்கு 10 சவுக்கடி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா அத கேட்ட அந்த காவலன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இடுக்கன் வருங்கால் நகுகன்னு படிச்சு புரிஞ்சு வச்சிருப்பான் போல. மன்னனுக்கு இன்னும் ஆத்திரம் அதிகமாச்சு. நீ சிரிச்சதுக்கு சரியான காரணம் சொல்லலினா இன்னும் 10 சவுக்கடி கொடுப்பேன்னு சொன்னாரு. காவலன் சொன்னா, மகா மன்னரே, இன்னைக்கு நான் மட்டும்தான் அதிகாலையில 2 காக்காவை ஒன்னா சேர்ந்து பார்த்தேன். அதுக்கு உடனே கை மேல பலன் கிடைச்சிருச்சு. இத கேட்ட மன்னனுக்கு சுருக்குன்னு ஏதோ உரைச்சது. திரும்பி ஜோதிடரை பார்த்தா ஜோதிடர் எஸ்கேப். நாம செய்யற நல்ல விஷயங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தா போதும். அதுவே நாம செய்யற விஷயத்த சிறப்பா கை மேல பலன் கொடுக்கும். இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பெண்களுக்கு பொதுவாவே போராடுற குணம் அதிகம்ங்க. அதுலயும் தான் குடும்பத்துக்குன்னு ஏதாவது கஷ்டம் வந்துட்டா போதும், அவங்களுக்குள்ள இருக்க தைரியமும் ஆற்றலும் சுனாமி மாதிரி சீறிக்கிட்டு வருங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற பெண்மணியும் அப்படிதாங்க. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை அமைச்சுக்க அவங்க போராடாத நாளே இல்லையாம். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு சாதனையாளர் இருக்காங்கன்னு நம்புறவங்க தான் நம்ம தீபா ஆத்ரேயா. தீபா ஆத்ரேயா உரிமையாளர், ஸ்கூல் ஆஃப் சக்சஸ்னு அடையாளம் சொல்லுது இவங்க விசிட்டிங் கார்டு. அந்த அடையாளத்தை பிடிக்க தீபா ஆத்ரேயா கடந்து வந்த கரடு முரடான பாதையை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இவங்க கடந்து வந்த பாதையை கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு முழு நீள குடும்ப படம் கேட்ட மாதிரி உணர்வீங்க. நம்ம தீபா ஆத்ரேயாவோட அப்பா வக்கீல், அம்மாவோ ஃபேஷன் டிசைனர். இவங்க கூட பிறந்தவங்க 2 அண்ணன்களாம். இவங்க ரொம்ப ஆச்சாரமான குடும்பமாம். அண்ணங்க 2 பேரும் அப்படி படிப்பாங்களாம், சரியான படிப்பாளிங்களாம். ஆனா நம்ம தீபாவோ ஏதோ சுமாரா தான் படிப்பாங்களாம். சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா மார்க்ஸும் வாங்க மாட்டாங்களாம். அண்ணங்க 2 பேரை கம்பேர் பண்ணா நம்ம தீபாவை ஸ்கூல்ல யாருக்குமே தெரியாதாம். பிறந்ததுல இருந்தே தீபா பயங்கர குண்டாம். அதனால இவங்களை எல்லாரும் குட்டியானன்னு தான் கிண்டலா கூப்பிடுவாங்களாம்.
இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா தாழ்வு மனப்பான்மை அதிகமாச்சாம் நம்ம தீபாவுக்கு. பள்ளி பருவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இந்த உலகத்துடைய கொடூரத்தையும் கூடவே அழகையும் காட்டுங்க. அழகான தருணங்கள் நினைவுகளாகவும் கொடுமையான தருணங்கள் படிக்கல்லாவும் எடுத்துக்கிட்டோம்னா பள்ளி பருவத்தை விட ஆசான் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க. நம்ம தீபா 8வது படிக்கும் போது ஸ்கூல்ல நடந்த ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. அது வரைக்கும் எல்லாரோட கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகிக்கிட்டு இருந்த நம்ம தீபா அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் முன்னிலை வகிக்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய சொந்த முயற்சியில தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸையும் வளர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல மட்டும் இல்லைங்க, காலேஜ்லயும் லீடராவும் பிரசிடென்டாவும் இருந்திருக்காங்க நம்ம தீபா ஆத்ரேயா. BA எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு MBA சேர்ந்தப்பதான் அரவிந்த சந்திச்சிருக்காங்க. நல்ல நண்பர்களா தொடங்கின இவங்க நட்பு நாளடைவுல காதலா மாறிச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணினாங்க. ஆனா தீபா வீட்டுல ஒத்துக்கல. 10 நாள் தீபாவை பூட்டியே வச்சுட்டாங்களாம். ஆனா 11வது நாள் MBAவுக்கான ஃபைனல் சப்மிஷனுக்காக தீபா வெளியில வர வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு முந்த நாள் ராத்திரி தூக்கம் வரலேன்னு 3 தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டாங்களாம். அந்த மயக்கம் அடுத்த நாள் காலையில வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா அத அலட்சியப்படுத்திட்டு மவுண்ட் ரோட்ல உள்ள காலேஜ்க்கு 2 வீலர் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. தூக்க கலக்கத்துல வண்டி ஓட்டுனதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். மூக்குல ஒரு நரம்பு கூட கட்டாயிடுச்சு. பிழைக்கிறதே கஷ்டம்ங்கிற நிலையில 13 நாள் ICUல வச்சிருந்தாங்களாம். கண் விழிச்சதும் அவங்க சொன்ன முதல் வார்த்தை அரவிந்த். அதை கேட்டதும் தீபாவோட அம்மாவும் அப்பாவும் உடனே அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. தீபா நல்லாகி எழுந்து வந்ததுக்கு அப்புறம் என்னங்க டும் 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 தான். கல்யாணம் ஆகிய 9 மாசத்துல 28 நாள்ல முதல் குழந்தை பிறந்தது. MBA படிக்கும் போதே தீபா ஒரு பெரிய கம்பெனில நல்ல வேலையில இருந்தாங்க. குழந்தை பிறந்ததும் வேலையை விட வேண்டிய கட்டாயம். 2 பேர் வீட்ல இருந்தும் குழந்தைய பாத்துக்க எந்த உதவியுமே எதிர்பார்க்கல அவங்க. வேலையை விட்டதுனால வருமானம் போச்சு. குடும்பத்தையும் சமாளிக்கணும், குழந்தையையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ற வேலையை செய்யலாம்னு தோணுச்சாம். 13 வருஷத்துக்கு முன்னாடியே தீபா கோ கிரீன்னு ஒரு கான்செப்ட அறிமுகப்படுத்தினாங்களாம். செடிகளையும் மரக்கன்றுகளையும் கொடுக்கறது தாங்க இந்த கோ கிரீன் கான்செப்ட். அதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சுதாம். அதோட தொடர்ச்சியா குழந்தைகளுக்கான சம்மர் கேம்பும் பண்ணினாங்களாம். அதுல ஒரு பகுதியா அவங்களுக்கான ஷார்ட் பிலிம் தயாரிப்பு பத்தின வகுப்புகளையும் எடுக்கிற ஐடியா வந்துதாம். ஆசைகளும் ஐடியாக்களும் இருந்ததே தவிர அதுக்கான இடவசதியோ பொருளாதாரமோ இல்ல. ஏதோ ஒரு நம்பிக்கையில சேவரா ஹோட்டல் அதிபர் நீனா ரெட்டி கிட்ட போய் அவங்க ஐடியாவை சொல்லி இலவசமா இடம் தர முடியுமான்னு கேட்டாங்களாம். அவங்களும் உன் கண்ணுல ஏதோ ஒரு வெறி தெரியுதுன்னு சொல்லி இடம் கொடுத்து உதவினாங்களாம். வேற ஒரு நிறுவனம் கேமரா உள்ளிட்ட கருவிகளை வாடகை இல்லாம கொடுத்தாங்களாம். ஸ்கூல் ஆஃப் சக்சஸ் ஆரம்பிச்சாங்க தீபா. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுது. ஒரு நல்ல நிலைமையில வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தப்பதான் அந்த சோதனை காலம் அவங்க வாழ்க்கையில அடி எடுத்து வச்சுது. உயிருக்கும் மேலா நம்பின அவங்க கணவர் அரவிந்தோட நண்பர் பிசினஸ்ல அவரை ஏமாத்திட்டாராம். கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் நஷ்டம். அத்தனை நாள் பார்த்து கட்டின அவங்க சாம்ராஜ்யமே சரிஞ்ச மாதிரி இருந்துதான். நினைச்சு பார்க்க முடியாத அளவுல நஷ்டம் ஏற்பட்ட அதிர்ச்சியில தீபாவாலையும் அவங்க பிசினஸ்ல கவனம் செலுத்த முடியல. வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னா எல்லாமே நைட் ஷிஃப்ட் வேலையாதான் கிடைச்சுதாம். ஆனா அரவிந்துக்கு விருப்பம் இல்லையாம். இந்த நிலைமையில 2வதா பெண் குழந்தை பிறந்தது நம்ம தீபாவுக்கு. குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்தே ஆகணும்னு தீவிரமா இருந்தாங்க. அதனால பாரிஸ் கார்னர்ல இருந்து ஹோல்சேல்ல பலூன் வாங்கி வந்து அதுல பாசிட்டிவான மெசேஜ பிரிண்ட் பண்ணி பெசன் நகர் பீச் ஓரமா தீபாவே வித்தாங்களாம். ஒரு பலூன் 10 ரூபாய்னு வித்ததுல ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பாதிக்க முடிஞ்சுது. கடகடன்னு மறுபடியும் பிசினஸ்ல எழுந்து நின்னாங்க நம்ம தீபா. கையில கொஞ்சம் காசு சேர்ந்ததும் பழைய பிசினஸையே திரும்ப தொடர ஆரம்பிச்சாங்க. 2011ஆம் ஆண்டு ஜூன் மாசம் அவங்களோட எல்லா கடனையும் முழுக்க அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கைக்கு திரும்பினாங்க. இனி எந்த கஷ்டமும் இல்லைன்னு நிம்மதியா மூச்சு விட்ட டைம்ங்க அது. மறுபடியும் ஒரே வாரத்துல நடந்த அந்த பயங்கரம் அவங்க வாழ்க்கையவே கசக்கி போட்டுருச்சு. குழந்தைங்க 2 பேரையும் வீட்டுல விட்டுட்டு தீபாவும் கணவர் அரவிந்தும் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியூர் போயிட்டு சென்னை திரும்பிட்டு இருந்தாங்க. அதிகாலை ஒரு 5 மணி இருக்குமாம். வேலூர் பக்கம் நாட்ராம்பள்ளியில கிராஸ் பண்றப்போ எதிர்ல வந்த லாரி மோதினதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். லாரியோட டீசல் டேங்க்ல இருந்து டீசல் வழிஞ்சு தீபா மேல ஊத்த ஆரம்பிச்சிருச்சாம்.
கடவுளே, தயவு செஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்னை உயிரோட வை, என் குழந்தைங்களை பார்க்கணும்னு வேண்டிக்கிட்டாங்களாம். கேட்டீங்களா நேர்களே? தனக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் தாய் தன் பிள்ளைங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பான்னு சொல்லுவோமே, அது உண்மைதாங்க. நல்ல வேளை அவங்க கணவர் அரவிந்துக்கு எந்த அடியும் படல. அவர் தான் நம்ம தீபாவை சிஎம்சி மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சைக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர்ல வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களாம். அப்போ அவங்க பையன் ஆர்யூனுக்கு 9 வயசாம். படுத்த படுக்கையில இருந்தபடியே அவங்க பையனை கிச்சனுக்கு அனுப்பி சமைக்க கத்து கொடுத்தாங்களாம். அவங்கவங்க வேலைகளை அவங்களாவே பண்ணிக்கிற மாதிரி பழக்கி விட்டுட்டாங்களாம். அவங்க கணவர் அரவிந்தும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாராம். அவங்க எப்படியும் எழுந்து நடப்பாங்கன்ற நம்பிக்கையில ஒரு நாள் எழுந்தாங்களாம். உயிரோட வச்சா 4 பேருக்கு நல்லது செய்யறதா கடவுள்கிட்ட அவங்க கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்றுற மாதிரி அவங்க ஸ்கூல் ஆஃப் சக்சஸ்ல நிறைய நல்ல விஷயங்களை அறிமுகப்படுத்தினாங்களாம். இன்னைக்கு எந்த ஸ்கூல்லயுமே குழந்தைங்களுக்கு லீடர்ஷிப் குணங்களை கத்து கொடுக்கறது இல்ல. அவங்க ஸ்கூல்ல அதுக்கு பயிற்சி கொடுத்தாங்களாம். ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவம் கொண்டவங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு ஏத்தபடி அவங்களுக்கு எதிரில நிக்கிற சவால்களை சந்திக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்கிறதான்றதுதான் கேள்வி. அவங்களோட வாழ்க்கையை பத்தின ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவை எடுக்க அவங்களுக்கு லீடர்ஷிப் குணம் ரொம்ப அவசியம்ங்க. அது மூலமா அவங்களோட எதிர்காலத்தை வெற்றிகரமா மாத்திக்க முடியும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நம்ம ஸ்கூல் ஆஃப் சக்சஸோட வேலையாம். இதுவரை ஆயிரக்கணக்கான குழந்தைங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணிருக்காங்க நம்ம தீபா. எதிர்கால தலைமுறை நல்ல மனிதர்களா உருவாக்குறதுல அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பை கொடுத்திருக்காங்க நம்ம தீபா. குழந்தைங்களுக்கான என் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி போற பெண்கள் தீபாவோட கதையை தெரிஞ்சுக்கிட்டாவது வெளியே வாங்க. உங்களை நீங்க நம்பலனா வேற யாரு நம்புவாங்க? உங்க திறமை எதுவானாலும் அதுல நம்பிக்கை வைங்க. அப்புறம் அத உலகமும் நம்பும். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு சாதனையாளர் இருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அழகான மாற்றங்கள் ஏற்படும். என்ன நேர்களே, நம்ம தீபா ஆத்ரேயாவோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் ஒரு தூண்டுகோலா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. நேர்களை, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. திரைக்கடலோடி நிகழ்ச்சியில உலகின் பல்வேறு நாடுகளுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் அங்குள்ள சுற்றுலா தலங்களையும் பத்தி பார்த்துட்டு வரும். இன்னைக்கு திரைக்கடலோடி நிகழ்ச்சியில நாம சுத்தி பார்க்க போற நாடு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா உலகிலேயே மிக சிறிய கண்டமாகவும் உலகின் மிக பெரும் தீவாகவும் உள்ள பெருநிலப்பை பெற்ற நாடு. தாஸ்மானியா தீவு இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடலில் உள்ள சில சிறிய தீவுகளையும் உள்ளடக்கிய நாடு. அவுட்பேக் என்னும் நிலப்பகுதியால பெருமளவு சூழப்பட்டதால இது உலகத்தோட பெரிய பாலைவன தீவுன்னு சொல்றாங்க. இது பொதுநலவாய ஆஸ்திரேலியா என அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுகிறது, அதாவது காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுக்கு எந்த நாட்டுடனும் நில எல்லைகள் கிடையாது. இந்தோனேஷியா, கிழக்கு திமோர், பப்வா நியூகினி ஆகிய நாடுகள் இதன் வடக்கேயும், சாலமன் தீவுகள், வனுவாட்டு, நியூ கலிடோனியா ஆகியன வடகிழக்கேயும், நியூசிலாந்து தென்கிழக்கேயும் இதன் அயல் நாடுகளாக அமைந்துள்ளன. சிட்னி, மெல்போர்ன், பிரிஸ்பேன், பெர்த் போன்ற நகரங்கள் ஆஸ்திரேலியாவோட முக்கிய நகரங்களா இருக்கு. அது என்ன ஆஸ்திரேலியா? அதுக்கு எப்படி ஆஸ்திரேலியான்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆஸ்திரேலியா என்ற பெயர் ஆஸ்திரேலிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து உருவானது. தெற்கே என்பது இதன் கருத்து. தெற்கே நோக்கி பயணம் செய்தபோது இந்த தீவை கண்டுபிடித்ததால தெற்கே என்று பொருள் தரும் ஆஸ்திரேலிஸ் என்ற பெயர் வைத்ததாக சொல்றாங்க. ஆஸ்திரேலியாவை முதல்ல சுற்றி வந்த மேத்யூ பிளிண்டர்ஸ் என்ற பிரித்தானிய மாலுமி 1814 தான் எழுதிய புத்தகமான எ வாயேஜ் டு தெரா ஆஸ்ட்ராலிஸ் என்ற நூலில் ஆஸ்திரேலியா என்ற பெயரை பயன்படுத்தியதிலிருந்து இப்பெயர் பரவலாக வழக்கொன்றியது. 20ஆம் நூற்றாண்டில உள்ளூரிலும் வெளியூரிலும் ஆஸ்திரேலியாவை ஓஸ் என்றும் ஆஸ்திரேலியன்ஸை ஆசி எனவும் சுருக்கமாக அழைக்கிறாங்க.
கிட்டத்தட்ட 42,000 ஆண்டுகளாகவே ஆஸ்திரேலிய பழங்குடிகள் ஆஸ்திரேலிய பெருநிலப்பரப்பில் வாழ்ந்து வந்ததாக வரலாறு சொல்கிறது. அவ்வப்போது வடக்கிலிருந்து மீனவர்களும் பின்னர் 16ஆம் நூற்றாண்டில் டச்சு நாடுகான் பயணிகளும் ஐரோப்பாவிலிருந்து இங்கு வந்து போன பின்னர் 1770 ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதியில் வந்திறங்கிய ஆங்கிலேயர்கள் அதனை ஐக்கிய ராஜ்யத்திற்கென உரிமை கொண்டாடினர். பின்னர் 1901ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 6 தனித்தனியான குடியேற்ற பகுதிகளும் ஒன்றிணைந்து காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா என்றானது. இப்போது கான்பரா இதன் தலைநகரமாக உள்ளது. ஆஸ்திரேலியாவின் தேசிய கொடியில காமன்வெல்த் ஸ்டார்ஸ், சதர்ன் கிராஸ், யூனியன் ஜாக்னு 3 பாகங்கள் உள்ளது. பரப்பளவுல 6வது பெரிய நாடாக இருந்தாலும் 2013 மதிப்பின்படி ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை வெறும் 23.2 மில்லியன்கள் மட்டுமே. இவர்களில் 60% பேர் பெருநிலப்பரப்பில் மாநில தலைநகரங்களை அண்டி வாழ்கின்றனர். ஆயிரத்தி 1945 பின்னர் பல நாட்டு மக்கள் அங்க குடியேறியதால அங்க பல கலாச்சாரங்கள் பின்பற்றப்பட்டு ஆஸ்திரேலியா ஒரு மல்டி கல்ச்சரல் கண்ட்ரியாகவே காணப்படுகிறது. அங்க குடியேறிய மக்கள் பெரும்பாலும் ஈஸ்டர்ன் யூரோப்பிலிருந்தும் மெடிட்டரேனியன் பகுதிகளில் இருந்தும் குடியேறியதாக சொல்றாங்க. ஆஸ்திரேலியா மேற்கத்திய பொருளாதார முறைகளை பின்பற்றுகிறது. அங்கு பயன்படுத்தப்படும் நாணயத்தை ஆஸ்திரேலியன் டாலர்னு சொல்றாங்க. ஆங்கிலம் இதன் ஆட்சி மொழியாக உள்ளது. ஆஸ்திரேலியாவில் வாழும் பெரும்பான்மையானோர் ஆஸ்திரேலியன் இங்கிலீஷையும் பிரிட்டன் இங்கிலீஷ் மொழியை ஒத்திருந்தாலும் ஆஸ்திரேலியர்களுக்கென தனிப்பட்ட சில உச்சரிப்பையும் சொற்தொகுதிகளையும் கொண்டுள்ளது. 2001 மதிப்பீட்டின்படி பெரும்பான்மையானோர் ஆங்கிலத்தையே பேசுறாங்க. ஆங்கிலம் அல்லாத 2.1% பேர் சீன மொழியையும், 1.9% பேர் லத்தீன் மொழியையும், 1.4% பேர் கிரேக்க மொழியும் பேசுறாங்க. ஆஸ்திரேலியாவோட தற்போதைய ஆளுநராக குவென்டின் பிரைஸ் பதவி வகிக்கிறார். பிரதமராக டோனி அபோட் பதவி வகிக்கிறார். ஆஸ்திரேலியாக்கென அரச மதம்னு எதுவும் இல்லைங்க. ஆனா பெரும்பான்மையானோர் கிறிஸ்தவர்களா இருக்காங்க. 2006 மதிப்பீட்டின்படி 64% பேர் கிறிஸ்தவர்களா இருக்காங்க. அதிலும் முக்கியமா 26% பேர் ரோமன் கேத்தலிக்ஸா இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாத 2.1% பேர் பௌத்த மதத்தையும் 1.7% பேர் இஸ்லாமியத்தையும் பின்பற்றுறாங்க. 1%க்கும் கம்மியானவங்க ஹிந்துக்களாவும் யூதர்களாவும் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவின் கல்வி தரம் உலக நாடுகளில 8வது இடத்துல இருக்கு. ஆஸ்திரேலியாவில் மட்டும் மொத்தம் 38 அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அந்த 38 அரசு பல்கலைக்கழகங்கள்ல பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களாக உள்ளது. ஆஸ்திரேலியாவில் 99% பேர் கல்வி அறிவோடு இருக்காங்க. 1960ஆம் ஆண்டு ப்ரொஃபசர் ப்ரூனெட் ஆஸ்திரேலியாவோட முதல் ஆஸ்திரேலியன் ஆஃப் த இயர் அவார்டை வாங்கினார். அதே வருடம்தான் பிசியாலஜி ஃபீல்டில் அவர் செஞ்ச ரிசர்ச்காக நோபல் பரிசையும் வென்றார். ஆஸ்திரேலியாவில் மொத்தம் 6 மாநிலங்களும் 2 மண்டலங்களும் வேறு சில சிறிய பிராந்தியங்களையும் கொண்ட நாடு. 1788 ஆங்கிலோ கெல்டியர்களின் பண்பாட்டை பின்பற்றுகிறது. ஆஸ்திரேலியாவில் 15 வயதிற்கும் மேலானோர் தங்களை ஏதாவது ஒரு குழு விளையாட்டுல ஈடுபடுத்திக்கிறாங்க. அதனால ஆஸ்திரேலியாவை உலகத்தோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு அழைக்கிறாங்க. துடுப்பாட்டம், ஹாக்கி, வலைப்பந்தாட்டம், ரக்பி மற்றும் துடுப்பு படகு ஓட்டம், நீச்சல் போன்ற விளையாட்டுகளில் சர்வதேச மட்டத்தில் புகழ்பெற்றுள்ளது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் இதுவரைக்கும் 2 முறை சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தேறியது. 1956 மெல்போர்னிலும் 2000 ஆண்டு சிட்னியிலும் நடந்தது. 2000 ஆண்டிலிருந்து பதக்கங்களை வென்ற நாடுகளின் பட்டியலில் முதல் 6 நாடுகளுக்குள் ஆஸ்திரேலியா அடங்குகிறது. டென்னிஸ் போட்டியை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவில் நடக்கும் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் போட்டி உலக புகழ் பெற்றது. ஆஸ்திரேலியாவோட விலங்கினங்களை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாக்கென எக்ஸாட்டிக்ஸ் அனிமல்ஸ்னு இருக்கு. அதாவது அங்கு காணப்படும் சில விலங்கினங்கள் உலகின் வேறு எந்த பகுதியிலும் காணப்படாதாம். ஆஸ்திரேலியாவோட கங்காரு, கோலா போன்ற விலங்குகள் இதற்கு ஒரு சான்றாகும். கங்காரு ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்காக உள்ளது. உலகத்திலேயே மிக அதிகமான ரெப்டைல்ஸ், அதாவது ஊரும் விலங்குகள் உள்ள நாடும் ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 755 வகையான ரெப்டைல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பிரவுன் ஸ்னேக், டைகர் ஸ்னேக், டைபான் போன்ற பல வகை பாம்புகளும் அங்கு உள்ளது.
மேற்கு ஆஸ்திரேலியாவில் கால்கோர்லி நகரில் அமைந்துள்ள தங்கச்சுரங்கம் தான் ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய தங்கச்சுரங்கமா இருக்கு. விக்டோரியா நகரில் ஆரம்பிக்கப்பட்ட ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரீட் ஃபுட்பால் ஆஸ்திரேலியாவில் மிகவும் புகழ்பெற்றது. மெல்போர்னில் உள்ள ராயல் கண்காட்சியகம் ஆஸ்திரேலியாவோட முதலாவது உலக பாரம்பரிய களமாக யுனெஸ்கோவால் 2004 அறிவிக்கப்பட்டுள்ளது. தாஸ்மானியாவில் உள்ள ஆர்தூர் ஆஸ்திரேலியாவில் குடியேற்றப்பட்ட குற்றவாளிகளின் பெரும் பாசறையாக இருக்கிறது. 1988 கான்பராவில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடம் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆனா கிரீக் என அழைக்கப்படும் கேட்டில் ஸ்டேஷன் தான் உலகத்தோட மிகப்பெரிய கேட்டில் ஸ்டேஷனா இருக்கு. இந்த கேட்டில் ஸ்டேஷன் 34,000 சதுர கிலோமீட்டரோட பெல்ஜியத்தை விட பெருசுன்னு சொல்றாங்க. மேலும் 1902 பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கியது ஆஸ்திரேலியா. இது உலகத்திலேயே பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கிய நாடுகள்ல 2வது நாடாக இருக்குது. ஆஸ்திரேலியாவிலும் 18 வயது பூர்த்தி அடைந்தாதான் வாக்குரிமையை கொடுக்கறாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் உள்ள சில சுற்றுலா தலங்களை பத்தி பார்ப்போம். ஆஸ்திரேலியாவோட சுற்றுலா தலம்னு சொன்னதும் கிரேட் பேரியர் ரீஃப் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா கிரேட் பேரியர் ரீஃபோட இயற்கை எழிலை ரசிக்கவே வருடத்திற்கு 2 மில்லியன் பேர் இந்த இடத்தை சுத்தி பார்க்க வராங்களாம். கிரேட் பேரியர் ரீஃப்ல உள்ள மெரைன் பார்க் அங்குள்ள சுற்றுலா தலங்கள்லேயே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். உலூரு, கக்காடு நேஷனல் பார்க், ஃப்ரேசர் ஐலண்ட்ஸ் இங்குள்ள மற்றும் சில ஹைலைட்ஸ். உலூரு 2013 குவாண்டாஸ் ஆஸ்திரேலியன் டூரிசம் அவார்ட்ஸை வாங்கியது. பின்னர் ஆஸ்திரேலியாவோட பெஸ்ட் டூரிசம் அட்ராக்ஷனாகவும் பேர் வாங்குச்சு. இப்போ சிட்னியை பத்தி பார்க்கலாம். சிட்னி ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பெரிய நகரம். சிட்னி ஒபேரா ஹவுஸ் சிட்னியில ரொம்பவே ஃபேமஸ். சீனர்கள் பெரும்பாலும் விரும்பி செல்லும் இடமாக இருக்குது. சீனர்கள் மட்டுமல்லாத சூது விளையாட்டை விரும்பும் அனைத்து மக்களும் விரும்பி செல்லும் இடமாக இருக்குது. ஏன்னா இங்கு உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கேசினோஸ் வருடம் பெரும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றது. 80% ஆஸ்திரேலியர்கள் கேம்லிங்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்காங்களாம், அதாவது சூது விளையாட்டு. அதனால ஹையஸ்ட் ரேட் ஆஃப் கேம்பிளிங் ஆஸ்திரேலியாவில் காணப்படுதா சொல்றாங்க. இதனாலேயே அங்க கேம்பிளிங் ஸ்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகம். ஆஸ்திரேலியா வைன் ப்ரொடக்ஷன்ல ரொம்பவே ஃபேமஸ்ங்க. வருடம் கிட்டத்தட்ட 1.35 ட்ரில்லியன் பாட்டில்ஸ் ஆஃப் வைனை அங்க ப்ரொடியூஸ் பண்றாங்களாம். மேலும் சிட்னில உள்ள ஹார்பர் பிரிட்ஜ் ஆஸ்திரேலியாவோட அழகான கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இரவு நேரங்கள்ல சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் ஒரு தங்க பாலம் போலவே காட்சியளிக்கும். மேலும் லூனா பார்க் குழந்தைகளை கவர்ந்திருக்கும் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒன்று. அங்கு டிஸ்னி லேண்டில் இருப்பது போலவே குழந்தைகளை கவர்ந்திருக்கும் வகையில் பல அழகான பொம்மைகளும் அதன் மாதிரிகளும் கேளிக்கை அம்சங்களும் உள்ளது. சிட்னில வரலாற்று சிறப்புமிக்க பல கோட்டைகளும் இருக்கு. பார்ட்லி ஹெட்டில் உள்ள சிறு கோட்டைகள் பார்ட்லி ஹெட்டுக்கும் பார்ட்லி ஹெட்டின் வடக்கு பகுதியில் உள்ள 4 ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் இடையில இருக்கு. அந்த கோட்டைகளின் சிறப்பம்சமே அங்கு உள்ள சுரங்கப்பாதைகள் தான். அந்த கோட்டைகள்ல பல சுரங்கப்பாதைகள் இருக்கதா சொல்றாங்க. வாட்சன் பே ஆஸ்திரேலியன் டூரிசம்ல ஒரு ஹைலைட். மியூராம்பிட்ஜ், டார்லிங் போன்ற ஆறுகள் தான் ஆஸ்திரேலியாவோட முக்கிய ஆறுகளா இருக்கு. சிட்னி டவர், டார்லிங் ஹார்பர் சிட்னியோட ஃபேமஸ் டூரிசம் ஸ்பாட்ஸ்ல ஒன்று. டார்லிங் ஹார்பரை சுத்தி பார்க்கவே ஒரு நாள் கண்டிப்பா பத்தாது. ஏன்னா டார்லிங் ஹார்பர்ல சிட்னி என்டர்டைன்மெண்ட் சென்டர், சிட்னி சைனீஸ் கார்டன், டம்பலாங் பார்க், சிட்னி எக்ஸிபிஷன் சென்டர், ஸ்டார் கேசினோ, ஐமேக்ஸ் தியேட்டர்னு பல இடங்கள் உள்ளது. மேலும் நேஷனல் மேரிடைம் மியூசியமும் சிட்னில தான் இருக்கு. ஆஸ்திரேலியா பிரின்ஸ்டன் ரெயின் ஃபாரஸ்ட், ஏன்ஷியன் ராக் ஃபார்மேஷன் மற்றும் பல பீச்சுகளோட ஒரு அழகான தீவா காட்சியளிக்குது. அங்குள்ள இயற்கையான அழகுன்னு சொல்லும் போது ப்ளூ மவுண்டன்ஸ், பாண்டி பீச் சிட்னியை மேலும் அழகு சேர்க்கும் சில அம்சங்களா இருக்கு. ஆஸ்திரேலியாவில் உள்ள மவுண்ட் காசிக்ஸோ தான் அங்குள்ள பெரிய சிகரம்னு சொல்றாங்க. 2003 வருடத்தின் ரக்பி வேர்ல்ட் கப்பும் ஆஸ்திரேலியாவில் தான் நடந்தது. கிரானி ஸ்மித் வகையான ஆப்பிள் ஆஸ்திரேலியாவில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஆஸ்திரேலியாவோட உணவு பழக்கத்தை பொறுத்தவரை ஆஸ்திரேலியர்கள் பெரும்பாலும் பர்கர், ரோல்ஸ், பை போன்ற ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுறாங்க. அதனால ஆஸ்திரேலியா வேர்ல்டோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு பேர் வாங்கினாலும் அவங்களோட உணவு பழக்கத்தின் காரணமாக மோஸ்ட் ஒபீஸ் கண்ட்ரினும் பேர் வாங்கிடுச்சு. ஆஸ்திரேலியாவில் வாழும் மக்களில் 26% பேர் உடல் பருமனா இருக்காங்க. அங்குள்ள பிரத்யேகமான விலங்கான கங்காருவின் மாமிசத்தையும் சாப்பிடுறாங்களாம். அதுல 5-7% ஃபேட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆஸ்திரேலியாவோட டிவி ஷோஸ்லயும் பெரும்பாலும் சமையல் கலை பற்றி தான் இருக்கு.
ஆஸ்திரேலியன் டிவி ப்ரோக்ராம்ஸ்ல ஒன்றுக்கு பின் ஒன்றாக பல குக்கிங் ஷோஸ் அங்க டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குமா. அதுலயும் ரொம்ப ஃபேமஸா மை கிச்சன் ரூல்ஸ், மாஸ்டர் ஷெஃப் போன்ற நிகழ்ச்சிகள் உலக புகழ் வாய்ந்தது. ஆஸ்திரேலியாவின் நாளிதழ்களை பொறுத்தவரை தி ஆஸ்திரேலியன் மற்றும் தி ஆஸ்திரேலியன் ரெவ்யூ போன்ற நாளிதழ்கள் மிகவும் முக்கியமானது, நம்பிக்கைத்தன்மை வாய்ந்தது. ஆஸ்திரேலியாவை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். திரைக்கடலோடியின் அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை சுத்தி பார்க்க ரெடியா இருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவப்பிரியா. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes, and one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage. Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj.
I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. Manage from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now all flooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj, please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in a room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Beti! Hello. Hello. Police team and girls start in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait
until you and the one you love get hurt. You're not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. It's 8:30 in the morning. The scene is father, Mr. Joshi, and mother, Mrs. Joshi, waiting at the dining table for their children, Rohan and Sonam. Rohan is busy on his laptop and Sonam is busy texting on her mobile. Sonam, Rohan, beta, we are waiting for you. Coming, Dad. Just a second, Dad. Sonam studies in 11th standard and she's new to Facebook and has instantly become addicted to it. Rohan is a college boy and he is into ethical hacking, but his parents are unaware of it. Sonam and Rohan arrive at the dining table. Stop texting and have your breakfast. You are getting late for school. Okay, fine, Dad. Okay, I'm done with breakfast. I'm leaving for college now. Okay, Sonam, come. Let me drop you to school. At school, Priya is Sonam's friend who lives in hostel and was equally addicted to Facebook. Hi, Priya. Did you see my latest profile pic? What happened? You look tensed. A week before, I accepted a friend request from a random guy. He looked quite good. He always asked me to be online, so I spent most of my time chatting with him and I enjoyed it. Eventually, I gave him my number. How can you do that? You gave him your number just after weeks chatting? Yeah, I know it was a stupid thing to do. Okay, fine. What happened next? So now he started texting me day in and day out. But slowly, the texts that used to please me started irritating me. They turned vulgar. I stopped replying and even blocked him on Facebook. After some days, I received notifications that I am tagged in some photos. And when I opened those, I saw that those were some morphed pics of me. I am really shocked. I suspect it is him. Please, Sonam, help me out. I am ashamed. I can't even tell my parents about it. Damn you, you idiot. Why do you always get into trouble? Okay, fine. My brother knows a lot about these things. Maybe he can help us in some way. Okay, let's meet him as soon as possible. Meanwhile, in Mr. Joshi's office, Let me go through my inbox. You received a cash prize of $60,000. To avail the prize, kindly deposit $1,000 in below mentioned bank details. Wow, how lucky I am. since Mr. Joshi is in a financial crisis and in a dire need for money, he instantly transfers the money as required. After an hour, he receives another email. We received your cash, but we are facing some issues with the foreign exchange department. You need to pay $500 more as processing fee. And Mr. Joshi commits the same mistake again. After an hour, he receives another email claiming successful transfer of cash in his account. He calls his bank. Good evening. Welcome to Indian Bank. How may I help you? Hello, I rang up to inquire about my account balance. My account number is 3164668. Has any money been deposited recently? Please wait for a moment. Sorry, but there hasn't been any recent deposits in your account, but only withdrawals. Can you please check it again? Yes, sir. I'm quite sure. Thank you.
How's this possible? I've been duped. I must go to the police station to report. Meanwhile, Sonam and Priya meets Sonam's brother Rohan and discuss the problem with him. That's a very grave issue. So, I should not poke my nose into this matter, and we should directly approach the police. Do we have to go to the police station? Because it's really embarrassing. There's nothing to be ashamed of. Anybody can be a victim of this kind of cybercrime. These crimes are on the rise, and steps must be taken to bring justice to the perpetrators. Okay, if you say so. Meanwhile, at the police station, the father is already present in the police station. Ma'am, I got an email claiming that I received a cash prize of $60,000 and I was asked to deposit $1,500 as processing fee. Ma'am, I deposited the amount but I didn't get any money. Please help me, ma'am, please. Hello, mister. I don't even know how to start a computer, and you expect me to understand your problem? Huh. Now what has been done has been done. As it is, it was your mistake. Your greed has put you in such a situation. I cannot do anything. Please, ma'am, do something. I have lost a huge amount of money. Leave me alone. I have already told you I cannot help you. Do not disturb me again. Constable, take him outside. Mr. Joshi is very disheartened at the kind of treatment at the hands of the police. But to this surprise, he sees Rohan, Sonam and Priya entering the police station. Rohan and Mr. Joshi exchange their stories. What were you thinking? You should have at least asked me before doing any such thing. This is a kind of online fraud, and the victims are usually duped heavily. It is very difficult to trace back the perpetrators. Now, the three of them go to the police officer with their woes, and they get a similar reply as Mr. Joshi. Lack of awareness among people has led to the increase in these crimes. It is also unfortunate that our cyberspace is vulnerable, but our government is taking steps to make the internet a safer place. Special cyber cells are being set up at major police stations, and the framework is being expanded. Pooja Agrawal as narrator, Pritesh Sood as Mr. Joshi, Rishi Soni as Rohan, Siraj Chima as police officer, Harita as banker, Vatsala Daur as Sonam, and Sneha Gantasala as Priya. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. இன்னைக்கு வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில நம்ம யார் கூட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா முகேஷ் குமார், சிரிப்பு யோகா நிபுணர். அவர் கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார். சிரிப்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சார். என்னுடைய பேர் முகேஷ் குமார். நாங்கள் குடியாத்தத்தில் பிரேக்ஷா சிரிப்பு யோகா மையம் அப்படின்னு ஒரு 3 வருஷமாக நடத்தின்னு இருக்கோம். அங்கே நாங்கள் லாஃப்டர் வெல்னஸ் ப்ரோக்ராம், அதாவது சிரிப்பு நலவாழ்வு பயிற்சியை நடத்துகிறோம். இதில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன பயிற்சிகள் எல்லாம் தேவையோ, உணவு முறை, லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்சில் ஒரு ஹோலிஸ்டிக் ஹெல்த் கேர் சென்டர் நடத்தின்னு இருக்கோம் குடியாத்தத்தில். நான் இந்த சிரிப்பு யோகாவில் ஒரு டிப்ளமா கோர்ஸ் பண்ணியிருக்கிறேன். டெல்லியில் ஹாஸ்ய யோக் கேந்திரா அப்படின்னு டெல்லியில் ஒரு சென்டர் இருக்குது. அங்கே தனித்தன்மை வாய்ந்த அங்கே சிரிப்பு யோகா பயிற்சி மட்டும் கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியை நான் செஞ்சுருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் யோகாவில் எம்எஸ்சி பண்ணியிருக்கிறேன் ராஜஸ்தான் யூனிவர்சிட்டியிலேருந்து. மற்றும் கோரக்பூர் ஆரோக்கிய மந்திரில் இயற்கை மருத்துவம் படிச்சிருக்கிறேன். ஸோ நாங்கள் அங்கே இயற்கை மருத்துவம், யோகா, சிரிப்பு யோகா, மற்ற பலதரப்பட்ட மருத்துவங்களை அங்கே பயிற்சி கொடுக்குறோம். சரி சார், நீங்கள் சொன்னீங்க இப்போ சிரிப்பு யோகான்ற ஒரு முறை. யோகாவில் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இந்த சிரிப்பு யோகா பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா சார்? ஆமாம், இன்றைக்கி யோகாவை பற்றி நிறைய அவேர்னஸ் இருக்குது. நம்ம ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் யோகா டே கொண்டாடினால நம்ம இந்த பெருமை வாய்ந்த இந்தியாவுக்கு ஒரு பெருமை வாங்கி கொடுக்குற இந்த யோக கலையில் இன்றைக்கி பல பயிற்சிகள் இருக்குது.
இந்த யோகா பயிற்சியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் யோகா, ரோப் யோகா, அக்ரோ யோகா, ஏரியல் யோகா, இந்த மாதிரி பல துறைகள் இருக்குது யோகாலே. இப்போ நம்ம பார்க்க போகிற இன்றைக்கி இந்த சிரிப்பு யோகா வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னாக்கா, நம்மளுக்குள்ள சிரிப்பு அப்படின்னு ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதுக்காக ரொம்ப எளிமையான ஒரு அற்புதமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். சிரிப்பு யோகான்றது ரொம்ப எளிமையான பயிற்சி. யோகாவே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி செய்கிறது சிரிப்பு யோகா. இதில் நம்மளுக்கு யோகானுடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் சிரிப்புனால நம்மளுக்கு பெனிஃபிட்ஸும் கூடுதலாக கிடைக்குது. ஸோ சிரிப்பு ப்ளஸ் யோகா ரெண்டு பெனிஃபிட்ஸும் ஒரேடியாக நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ரொம்ப அற்புதமான ரிசல்ட்ஸ் இதில் இருக்குது. சரி சார், இப்போ நீங்கள் அந்த சிரிப்பு யோகா சொன்னீங்க. நார்மலாக யோகாவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது. இந்த சிரிப்பு யோகாவுக்கு வந்து எந்த அளவு வந்து மக்கள்கிட்ட அவேர்னஸ் இருக்குது, இல்லை வளர்ந்துட்டு வருதா? இப்போ வந்து ஒவ்வொரு வளர்ச்சி முறையில் பார்த்தீங்கன்னா வந்து யோகா வந்து கற்றுக்குறாங்க, நிறைய பேர் கற்றுக்குறாங்க. அதே மாதிரி இந்த சிரிப்பு யோகாவுக்கு எந்த அளவு மக்கள்கிட்ட வந்து அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நல்ல கேள்வி. இப்போ யோகாவை பற்றி நிறைய மக்களுக்கு இன்றைக்கி தெரியும். ஏன்னாக்கா யோகா வந்து ரொம்ப ஒரு பழமையான கலை, நம்ம நாட்டில் தோன்றிய ஒரு பழமையான கலை. ஆனால் இந்த சிரிப்பு யோகா டெவலப் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் தான் ஆகுது. ஸோ அதனால் மக்களிடையே இதனுடைய அவேர்னஸ் குறைவாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் இது வந்து மக்களிடையே அவேர்னஸ் ஏற்படுத்தணும் அப்படின்னு பல முயற்சிகளை எடுத்துன்னு இருக்கோம். இதில் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா, ஒரு மையத்தை நாங்கள் டெய்லி தினமும் 1 மணி நேரம் எப்படி யோகா செய்கிறோமோ அதே மாதிரி 1 மணி நேரம் சிரிப்பு யோகா பயிற்சி மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சிடிகள் மூலயமா, புக்ஸ் மூலயமா அவேர்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தின்னு இருக்கோம். உலக அளவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய அவேர்னஸ் இருக்குது. இந்தியாலையும் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் தான் இது ஃபஸ்ட்டு டெவலப் ஆனது. நார்த் சைட்லலாம் நல்ல அவேர்னஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த சவுத் சைட்லேயும் தமிழ்நாடுலேயும் இது நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இது அவேர்னஸ் ஏற்படுத்தின்னு இருக்கிறோம். சரி சார், நீங்கள் இந்த சிரிப்பு யோகா பற்றிய வரலாறு இது எங்கிருந்து வந்தது, இப்போ வந்து மக்கள் வந்து எந்த அளவு இதை செஞ்சிட்டு இருக்காங்க, இந்த வரலாற்றை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சிரிப்பு யோகா பற்றி? அதாவது சிரிப்பு யோகா டெவலப் ஆனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்திய நாட்டில் தான், அந்த பெருமை நம்மளை தான் சாரும். எப்படின்னாக்கா, எப்படி யோகாவை நம்ம பாரத நாட்டில் தான் கற்றுக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் சிரிப்பு யோகாவும் இங்கே தான் டெவலப் ஆனது. பாம்பேயில் ஒரு அலோபதி டாக்டர் மதன் கட்டாரியா அப்படின்னு அவர் வந்து 1995 இந்த சிரிப்பு யோகாவை டெவலப் பண்ணார். டெவலப் பண்ணி அதனுடைய அமேசிங் ரொம்ப அற்புதமான ரிசல்ட்ஸ் இருக்கிறத பார்த்து இது இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக லாஃப்டர் தெரபிஸ்ட் இருக்கிறாங்க, லாஃப்டர் கிளப்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சென்னையில் பீச்சு, இந்த மாதிரி பார்க்ஸு, அங்கெல்லாம் கூட இந்த மாதிரி இந்த சிரிப்பை பயன்படுத்தி பயிற்சிகள் எல்லாம் செய்கிறாங்க. ஸோ மதன் கட்டாரியா அவர் ஃபஸ்ட்டு இதை டெவலப் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இது பார்த்தோன்னாக்கா, அமெரிக்காவில் த சாட்டர்டே ரிவ்யூ அப்படின்னு ஒரு பத்திரிகையினுடைய எடிட்டர் நார்மன் கசின்ஸு, அவர் வந்து என்ன பண்ணாருனாக்கா, அவருக்கு ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்தது. உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக பெயின் இருக்கும். அவர் இந்த பெயின்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்காக பெயின் கில்லர் சாப்பிடுவார். சரி, பெயின் கில்லர் சாப்பிட்றதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பெயின் கில்லர் சாப்பிட்டா கொஞ்ச நேரம் பெயின் குறையும், திருப்பி பெயின் வந்துடும். சரி, இதுக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு அவர் பல புத்தகங்கள்லாம் படிக்கும்போது சந்தோஷமான மனநிலையில் இருந்தால் கண்டிப்பாக பெயின் குறையும் அப்படின்னு அவர் படித்தார். ஸோ சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசனை பண்ணிவிட்டு, சரி நம்ம காமெடி சீரியல்ஸு, ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்ச நேரம் சிரித்து சந்தோஷம் அடையலாம் அப்படின்னு அதை பார்த்துனே ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதே அவர் அதை பார்ப்பார். பார்த்து அதை சிரிக்க சிரிக்க அவருக்கு பெயின் இருக்கிறதே தெரியாது, பெயினே மறந்துடுவார் அவர். ஸோ இதை இவர் கண்டுபிடிச்சார், ஓஹோ சிரிக்கிறதுனால பெயின் எல்லாம் குறையுது அப்படின்னு. இது அப்புறமா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சியாக செஞ்சு பார்த்தாரு. அந்த காமெடி சீரியல்ஸே இல்லாமல் சும்மாவே சிரித்து பார்த்தாரு. சும்மாவே சிரித்தாலும் அதே மாதிரி அவருக்கு நல்ல பெயின் எல்லாம் குறையிறத அவர் உணர்ந்து இதை வந்து மக்களிடையே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நார்மன் கசின்ஸ் அப்படின்னு கூட அமெரிக்காவில் அவர் கூட இதுக்கு நிறைய முயற்சி எடுத்தார். இந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சியில் இந்த சிரிப்பு யோகா டெவலப் ஆனது. சரி சார், இப்போ வரலாறு பற்றி சொன்னீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த சிரிப்பு யோகா செய்வதனால என்ன பயன், மக்களுக்கு வந்து எந்த மாதிரியான பயன் வந்து மக்களுக்கு கிடைக்கும்? வந்து நாம்பளாக சில யோகா வந்து செய்யும்போது வந்து ஃபிசிக்கலான ஒரு விஷயம், ஃபிசிக்கலுக்கு வந்து சில ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கும்போது, இந்த இப்போ வயிற்றுக்காக ஒரு யோகா செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், வயிற்று பகுதி குறையுது அந்த மாதிரி. ஸோ இந்த சிரிப்பு யோகா செய்வதனால மக்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க? நன்மைகள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இப்போ யோகா யோகா செய்கிறதுனாலே நம்மளுக்கு நிறைய பலன்கள் கிடைக்குது. இதில் நம்ம ஏன் சிரிப்பு யோகாவை இணைச்சிருக்கிறோம், சிரிப்பினுடைய அவசியம் என்ன அப்படின்னு கூட உங்கள் மனசில் ஒரு கேள்வி எழலாம்.
அதாவது யோகா செஞ்சால் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு வாரமோ 10 நாளோ தொடர்ந்து நம்ம அந்த யோகாவை பயின்றாதான் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நம்ம அதை உணரலாம் யோகா மெடிடேஷன் எல்லாம் செய்கிறதுனால. ஆனால் இந்த சிரிப்பு யோகானுடைய தனித்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு உடனடியாக இப்போ சிரிப்பு யோகா செஞ்சால் உங்களுக்கு இப்பயே கைமேல் பலன் கிடைக்கும். ஏன்னாக்கா இன்னைக்கு இருக்கிற அவசர காலத்தில் மக்கள்கிட்ட டைம் இல்லை. ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் டெக்னிக் தேவை. அந்த ஃபாஸ்ட் டெக்னிக் இருந்தால் தான் அந்த குறைவான டைமில் நம்மளுக்கு நிறைவான ஒரு பயிற்சி தேவை. ஸோ அதனால் இந்த சிரிப்பை யோகா கூட இணைக்கும் போது நம்மளுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்கிறதுனால இந்த சிரிப்பு யோகா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மக்கள் இதை ஒரு முறை செய்ய ஆரம்பித்தாங்கனாக்கா கண்டிப்பாக விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு உடனடியாக ரிசல்ட் அவங்க உணர்றதுனால ரொம்ப அற்புதமாக இருக்குது. சார், இந்த சிரிப்பு யோகா பற்றி அதாவது செய்யறதுனால என்ன பயன்னு சொன்னீங்க. இந்த சிரிப்பு யோகா செய்வதனால எந்த மாதிரியான நோய்கள்லாம் குணமாகும்? எந்தெந்த நோய்களுக்கு குணமாகும்? இல்லை இந்த சிரிப்பு பயிற்சி செய்யும்போது இந்த பிரச்சனை நீங்கும், ஆஸ்மா பிரச்சனை நீங்கும், சிரிப்பு யோகா செய்யும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியாகும். ஸோ இந்த யோகா செய்யும்போது உங்களுக்கு இந்த சிரிப்பு யோகா நீங்கள் கடைபிடிக்கும் போது இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி என்னென்ன பயிற்சிகள் செய்யும்போது நோய்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? யோகா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த சிரிப்பு யோகா அப்படின்றது ஒரு ஹோலிஸ்டிக்கான விஷயம். அதாவது நம்ம வெறும் நோய் குணமாக்கிறதுக்கு இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு மட்டுமே இந்த சிரிப்பு யோகாவை நம்ம பயில்றதில்லை. சிரிப்பு யோகானுடைய மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்க்கையை எப்படி வாழ்றது. சந்தோஷம் எனக்கா இன்னைக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் தேவை. எவ்வளோ பணம் இருந்தோம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தெரியல அப்படின்னாக்கா அந்த பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட்னல் சேஞ்ச் வாழ்க்கையில் நம்ம எப்படி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் ஆட்டிடியூட்னல் சேஞ்ச் கொண்டு வர்றது அப்படின்றதுக்கு இந்த சிரிப்பு யோகா ரொம்ப உதவிகரமாக இருக்குது. நம்மளுக்கு சிரிப்பு யோகா செய்ய செய்ய நம்மளுக்கு உள்ளந்தே ஒரு சந்தோஷமான நிலை, ஒரு சந்தோஷமான அனுபவம் உணர்வு கிடைக்கும். ஆராய்ச்சி மூலமா இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகள் மூலமாகவே இதை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. சிரிக்கிறதுனால நம்மளுக்கு பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் செராட்டோனின், மெலாட்டோனின், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய சுரக்குது. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங், சந்தோஷமான உணர்வை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் ஹார்மோன்ஸு கார்டிசால், டோபேக், இந்த மாதிரி நெகட்டிவ் ஹார்மோன்ஸுடைய செக்ரேஷன்ஸ் எல்லாம் சிரிக்கும்போது குறையுது அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கி இந்த சிரிப்பு யோகாவை இதை வெறும் நோய்களை தீர்க்கும் பயிற்சியாக மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்வியல் பயிற்சியாக நாங்கள் கொண்டு போகிறோம். நான் முதலே சொன்ன மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவை? நல்ல உணவு தேவை, அதுக்கப்புறமா நல்ல ஒரு மனநிலை தேவை, உடற்பயிற்சி தேவை, மேனேஜ்மெண்ட், லைஃப் ஸ்டைலை மேனேஜ் பண்ணுறது. ஸோ இந்த எல்லா பயிற்சிகளையும் நாங்கள் இதில் கொடுக்குறோம். இருந்தாலும் முக்கியமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய நோய்கள் இருக்கிறதுனால மக்கள் நோய்களிலிருந்து விடுபடுறதுக்காக தான் முதல்ல இந்த சிரிப்பு யோகாவுக்கு வராங்க. சிரிப்பு யோகாவில் பார்த்திங்கனாக்கா நம்ம சிரிக்கும்போது நார்மலாக நம்ம எவ்வளோ எக்ஸேல் பண்ணுறோமோ, எவ்வளோ மூச்சு காற்று வெளியே அதை விட 6 மடங்கு அதிகமான மூச்சை நம்ம வெளியே விடுறோம். எக்ஸலேஷன் அதிகமாக இதில் ஆவறதுனால நம்மளுக்கு ரத்த சுத்திகரிப்பு நல்லா நடக்குது. இன்னொரு விஷயம், இந்த சிரிப்பு யோகா செய்கிறதுனால நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும். ஆஸ்துமா, வீசிங் ப்ராப்ளம், நாட்பட்ட இரும்பல், சளி, மைக்ரேன், சைனஸ், இந்த மாதிரி நுரையீரல், சளி, இரும்பல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த சிரிப்பு யோகா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் கொடுக்குது. அதுக்கப்புறமா இருதயத்துக்கு பல கார்டியாலஜிஸ்டே இன்னைக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் நல்லா டெய்லி ஒரு 10 நிமிஷம் சிரிங்க. சிரிக்கிறது இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. இருதயத்துக்கு ஒரு மசாஜ் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் இந்த சிரிப்பு யோகா கொடுக்குது. அதுக்கடுத்து நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல ஒரு சிரிப்பு ஒரு இன்டர்னல் ஜாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்றுக்குள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல ரத்த ஓட்டம் கொடுத்து அதுக்கு ஒரு நல்ல மசாஜ், ஒரு டோனிங் பண்ணுறதுனால இந்த சிரிப்பு யோகா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கொடுக்குது. சுகர், லிவர் சம்பந்தமான ப்ராப்ளம், இந்த மாதிரி வயிறு சம்பந்தமான கேஸ்ட்ரிக், அசிடிட்டி பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கொடுக்குது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லாஃப்டர் இஸ் எ நேச்சுரல் பெயின் கில்லர். நிறைய பேர் பெயின்னால ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அந்த பெயின் எல்லாம் இருக்கும்போது நம்ம சிரிச்சோனாக்கா கண்டிப்பாக அந்த பெயின் குறையும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ இருக்கிற சூழலில் சிரிக்கிறதே கிடையாது. ஒரு சோகமான முகத்தோடையே தெரியுது. அதனால தான் அவங்களுக்கு நோய்களும் இல்லை வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸும் வருது. இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், ஆப்போசிட்டில் வரவர் நம்மளை பார்த்து சிரித்தோடனே நம்ம சிரிக்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
சரி சார், இந்த சிரிப்பு யோகா வந்து செய்வதற்கு எளிய முறையா, எப்படி இது ரொம்ப கஷ்டமா, செய்யறது ரொம்ப ஈஸியா, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரொம்ப சரியா சொன்னீங்க நீங்க. அதாவது இன்னைக்கு நம்ம சிரிக்கிறதே மறந்துட்டோம். சிரிப்புனா என்னன்னே தெரியாம, ஏன்னாக்கா இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இயந்திரத்தனமா இருக்கு. நிறைய இயந்திரங்கள் கூட வேலை செஞ்சு செஞ்சு நாமளும் இயந்திரங்களா நடமாடின்னு இருக்கிறோம். ஸோ இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கை முறையில ஒரு சந்தோஷம், நிறைவு இல்லாம நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். ஸோ அதனால இந்த சிரிப்பு பயிற்சி செய்ய செய்ய நம்மளுக்கு உள்ள இருந்து ஒரு சந்தோஷம் பிறக்கும். இந்த சிரிப்பு யோகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது. இன்னும் சொல்லப்போனா சிரிக்கிறது நம்ம சொல்லி கொடுக்கவே தேவையில்லை. நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம அழுகையும் சிரிப்பும் இது ரெண்டும் நம்ம கூடயே பிறந்திருக்கு. ஸோ சிரிக்கிறது நம்ம சொல்லி கொடுக்கவே தேவையில்லை. அந்த அளவுக்கு இது ஒரு எளிமையான பயிற்சி. இன்னும் நான் சொல்றேன், யோகா வந்து கொஞ்சம் கடினமான பயிற்சி. ஆனா இந்த சிரிப்பு யோகால எந்த கடினமும் இருக்காது. உடம்பை ரொம்ப கஷ்டப்படுத்தியோ வருத்தியோ நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ எளிமையான பயிற்சிகள் இந்த சிரிப்பு யோகால இருக்கு. இந்த எளிமையான பயிற்சிகள் வயது வித்தியாசமின்றி சின்ன வயசுல இருந்து வயசானவங்க, ஈவன் நாங்க வந்து பெட்ரிடன் பேஷண்ட் கூட, அவங்கனால நடமாட முடியாது, நடக்க முடியாது அப்படின்னு இருக்கிற பேஷண்ட்களுக்கு கூட நாங்க வீட்டுக்கே போய் இந்த சிரிப்பு யோகா செய்ய வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நிறைவான ஒரு மனநிலையை கொடுக்கறோம். இவ்வளோ நேரம் வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் வந்து சிரிப்பதனால என்ன மாதிரியான பயன்கள் வந்து மக்களுக்கு கிடைக்கணும், பல விஷயங்களை நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வந்து மீண்டும் நம்ம பேசலாம். வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடிடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். யார்கிட்ட பேசுறீங்க பார்த்தீங்கன்னா, சிரிப்பு யோகா நிபுணர் கேஷ்குமார் அவர்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சிரிப்பு எவ்வளோ முக்கியம் மக்களுக்கு, சிரிக்கிறதுனால நோய்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், நோய்களே தடுக்க முடியும்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சார், அடுத்ததாக ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, வந்து இயற்கையாக வந்து நம்மளுக்கு சிரிப்பு வரும். சில விஷயங்களை பார்க்கும்போதோ, இல்லை வந்து படங்களை பார்க்கும்போதோ, இல்லை வந்து யாரா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதோ சிரிப்புகள், இயற்கையான முறை சிரிப்புகள் இருக்குது. அதுக்கும் இந்த சிரிப்பு யோகா வந்து சில செயற்கை முறையான சிரிப்பு தான். செயற்கையாக வந்து நம்ம சிரிப்புகளை வர வச்சுக்கிறோம், ஓகேவா? அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? இயற்கை முறைக்கும் செயற்கை முறைக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது? நல்ல கேள்வி. நார்மலாக நாங்கள் எங்கே போனாலும் முதல் கேள்வியாக இதுதான் கேட்பாங்க. சிரிப்பு வந்து இயற்கையானதான இருக்கணும், நீங்கள் வந்து இந்த மாதிரி செயற்கையாக சிரிக்கிறீங்க, ஃபேக் பண்ணுறீங்க, லாஃப்டரை வந்து சும்மாவே ஒரு செயற்கையாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் சிரிப்பு யோகாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிரிப்பை ஒரு எக்ஸசைஸாக, ஒரு பயிற்சியாக செய்கிறோம். இப்போ எப்படி நம்ம வாக்கிங் போகிறோம், ஆக்சுவலாக வாக்கிங் எப்படி அப்படின்னு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் நடைப்பயிற்சி வாக்கிங். ஏதாவது பொருளை வாங்கிறதுக்கோ கொடுக்கறதுக்கோ இல்லை யாரையாவது மீட் பண்ணுறதுக்கு நம்ம வாக் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்கில், பீச்சில், கார்டனில் வாக் பண்ணுறோம். எதுக்கு? அதுலேருந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு. எனக்கு வாழ்க்கை முறையில் இன்றைக்கி நடைப்பயிற்சி இல்லை. நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வந்து வண்டியோ காரையோ இதே பயன்படுத்துறதுனால நடைப்பயிற்சி நம்ம வாழ்க்கை முறையில் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் மார்னிங் வாக் போகிறோம். மார்னிங் வாக் போயிட்டு அது மூலிமா நம்ம உடல் ஆரோக்கியத்தை பெறுறோம். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி சந்தோஷம், ஒரு மலர்ச்சி, ஒரு குதூகலம் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 1 மணி நேரம் அதுக்காக ஒதுக்குறோம். சிரிக்கிறதுக்காக நம்ம 1 மணி நேரமோ அரை மணி நேரமோ ஒதுக்கி அந்த சிரிப்பு மூலயமா நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸை நம்ம பெறுறோம். ஸோ அதனால் இது வந்து நிறைய ஆராய்ச்சிகள் மூலயமா கூட இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இயற்கையான சிரிப்பில் நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்குதோ எல்லா பலன்களும் இந்த செயற்கையான சிரிப்புலையும் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இந்த செயற்கையான சிரிப்பு நீங்கள் செய்ய 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 என்ன ஆகும்னாக்கா, இது உங்களை இயற்கையான சிரிப்பை நோக்கி எடுத்து செல்லும். அதுவும் குரூப்லெல்லாம் செய்யும்போது ஃபஸ்ட்டு இது ஒரு தூண்டுதல் தான். இந்த சிரிப்பு யோகா பயிற்சி வந்து உங்கள் சிரிப்பை தூண்டுறதுக்கு ஒரு கருவியாக நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறமா அது உங்களை இயற்கையான சிரிப்புக்கு கொண்டு போய் உங்களை அப்படியே ஆனந்த கடலில் மிதக்க விடும். அப்படி ஒரு அற்புதமான பயிற்சி இது. அடுத்ததாக ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, என்ன நோய்னா, இப்போ வந்து நார்மலாக வந்து ஒருத்தவருக்கு வந்து ஒரு நோய் இருக்குது, ஒரு ஆஸ்துமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து சிரிக்கிறார். இப்போ வந்து எந்த நோயுமே இல்லாதவங்க வந்து சிரிக்கும் போது வந்து இது வந்து ஒரு
இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுமா? நோய்கள் வருவதற்கு தடுக்குமா? அந்த நோய்கள் வராமல் தடுக்குவதற்கு வந்து இப்போ நோய் இருக்கிற வந்து சிரிச்சே அந்த நோயை குணப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ நோய் இல்லாதவங்க வந்து சிரிக்கும்போது இந்த சிரிப்பு யோகா எந்த வகையில் அவங்களுக்கு பயன் தரும்? இதை பற்றி கொஞ்சம். கண்டிப்பாக. இப்போது நம்ம யோகாவும் பார்க்குறோம். இன்றைக்கி யோகாவும் ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக மட்டும் இல்லாமல் ஒரு க்யூரேட்டிவ் தெரப்பியாகவும் யோகா இருக்குது இன்றைக்கி. அதாவது நோய் இல்லாதவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே யோகா செய்யணும் அப்படின்னு இல்லை. நோய் இருக்கிறவங்களும் யோகா செஞ்சால் நோய் குணமாகுது அப்படின்றது இன்றைக்கி உலக அளவில் ஏற்றுன்னு இருக்கிறாங்க. யோகாவை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யோகாவை வந்து ஒரு தெரப்பியாக அக்செப்ட் பண்ணியிருக்கு. அதே போல தான் சிரிப்பு யோகாவையும் ஒரு தெரப்பியாகவும் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் யார் யாரெல்லாம் நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அது இல்லாமல் இந்த வாழ்க்கையினுடைய பயன் என்ன, நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கணும், யார் யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறாங்களோ எல்லாருமே கண்டிப்பாக இந்த சிரிப்பு யோகாவை செய்யணும். அவங்களுடைய சந்தோஷத்தை பல மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு அதிகரிக்க செய்யும் ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சிரிப்பு யோகா. அதனால் வெறும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னாக்கா நீங்கள் சிரிப்பு யோகா செய்யணும்னு இல்லை. நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும், ஒரு நிறைவான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த சிரிப்பு யோகா உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆனந்தத்தை, சந்தோஷத்தை தூண்டிவிடும். அதை நீங்கள் நல்லா உணரலாம். அடுத்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து இந்த சிரிப்பு யோகா செய்வதற்கு வந்து ஏதாவது விதிமுறைகள் ஏதாவது இருக்கா? இந்த நோய்க்கு இந்த அளவில் தான் சிரிக்கணும். இப்போ நம்ம வேறு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் இந்த அளவு தான் சிரிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா? இல்லை நார்மலாக வந்து சிரிக்கிறது போதும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ரொம்ப வேடிக்கையான கேள்வி. சிரிக்கிறது கூட இப்படி சிரிக்கணுமா அப்படி சிரிக்கணுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி நம்ம இந்த சிரிப்பு யோகாவில் வந்துட்டோம். ஆக்சுவலாக சிரிப்பு வந்து தொடர்ந்து, அதாவது நம்ம இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஏதாவது காமெடி சீரியல் எல்லாம் பார்க்குறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது அரட்டை அடிக்கிறோம், அந்த டைமில் ஏதாவது ஜோக் பண்ணும்போது பேசுவோம். அந்த சிரிப்பு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஷார்ட் டைம் இருக்கும், ஒரு நிமிஷம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம சிரிக்க மாட்டோம், திருப்பி ஒரு பிரேக் வந்துடும். இந்த சிரிப்பில் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது இல்லை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோக் அடிக்கும்போதோ இல்லை கிண்டல் பண்ணும்போது அது மற்றவங்க மனசை புண்படுற மாதிரி சில டைம் இருக்கும். மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். ஜோக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யார் மனசாவது புண்படுத்துவோம். இந்த சிரிப்பு யோகாவில் நம்ம யார் மனசையும் புண்படுத்தாமல் நம்மளுக்கு நாமளே இது செய்கிறதுனால இது வந்து ஒரு நல்ல பயிற்சியாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கனாக்கா எவ்வளோ நேரம் சிரிக்கணும், எப்படி சிரிக்கணும் அப்படின்னு, அதாவது ஸ்பெஷலைஸாக இருக்குது. இப்போ எப்படி யோகாவில் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி சுகர் இருக்கிறவங்க இந்த யோகா செஞ்சாங்கனாக்கா சுகர் குணமாகும், இல்லை பிபி இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, அதுக்கு எப்படி யோகா வந்து கஸ்டமைஸ்டாக தயாரித்து இருக்கிறாங்களோ அதே மாதிரி சிரிப்பு யோகாலும் கஸ்டமைஸ்டு யோகா பயிற்சிகள் இருக்குது. இந்த நோய்க்கு இந்த மாதிரி யோகா பயிற்சிகள் செய்யணும், இந்த நோய்க்கு இந்த மாதிரி சிரிப்பு யோகா செய்யணும் அப்படின்னு கஸ்டமைஸ்டு பயிற்சிகளும் இருக்குது. அதுக்கு டைம் லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. இந்த நோய்க்கு இத்தனை நாள், இத்தனை மணி நேரம் சிரிச்சா இது குணமாகும். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பேஷண்ட். அந்த நோயினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஒரு லாஃப்டர் தெரபிஸ்ட் வந்து அதை டிசைட் பண்ணுவார், யாருக்கு எந்த மாதிரியான பயிற்சி கொடுக்கணும், அவர் எப்படி செய்ய வைக்கணும் அப்படின்றது அவர் லாஃப்டர் தெரபிஸ்ட்டு டிசைட் பண்ணி சொல்லுவார். ஸோ நீங்கள் ஒரு லாஃப்டர் தெரபிஸ்ட் கிட்ட போய் இதனுடைய ட்ரைனிங் எடுத்து பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக ரிசல்ட் வரும். ஏன்னாக்கா இது ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்கை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு மாஸ்டர் கிட்ட, ஒரு டீச்சர் கிட்ட போய் கற்றுக்குன்னு நம்ம அந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக எந்த டவுட்டும் இல்லை, கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததான் வந்து இப்போ சில பேர் வந்து இந்த பயிற்சிகள் செய்யும்போது வந்து தனிமையாக செய்யலாமா இல்லை வந்து இது குரூப்பாக செய்யலாமா, அதுக்கான விளைவு எப்படி இருக்கும்? அதாவது தனியாக செய்கிறதுக்கும் இல்லை குரூப்பாக செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்கனாக்கா, நான் தனியாக உட்காந்து சிரிச்சா என்னை யாரும் பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்களே அப்படின்றத தான் நீங்கள் கேட்குறீங்க. நல்ல கேள்வி தான். இப்போது இந்த சிரிப்பு யோகா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பயிற்சி தொடங்கும் போது நம்ம குரூப்பில் செஞ்சோன்னாக்கா ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும். குரூப்பாக ஒரு 20 பேர் 30 பேர் அப்படி குரூப்பாக உட்காந்து இந்த சிரிப்பு யோகாவை செஞ்சோன்னாக்கா ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு இதனுடைய ரிசல்ட் இருக்கும். சிரிப்பு வந்து தொற்றுக்கொள்ளும். லாஃப்டர் இஸ் கண்டேஜியஸ். இது வந்து ஒருத்தர் பார்த்து அப்படியே தொற்றுக்கும், அப்படியே பரவினே இருக்கும். ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ஃபீல்டு அங்கே க்ரியேட் ஆகும்.
அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும், அவ்வளோ சீக்கிரமாக நெகட்டிவிட்டிஸ் உள்ளே வரவே வராது. ஸோ குரூப்பில் செய்கிறது ரொம்ப நல்லது. பை சான்ஸ் அப்படி உங்களால் குரூப்பை திரட்ட முடியல, நிறைய பேரை குரூப்பாக சேர்க்க முடியலனாக்கா நீங்கள் இது தனியாக கூட செய்யலாம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் குரூப்பில் செஞ்சு பழகப்படுத்திட்டு அப்புறமா தனியாக கூட உட்காந்து செய்யலாம். கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பட் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நம்ம செஞ்சோனாக்கா தனியாக கூட நம்ம இதை உட்காந்து செய்யலாம். உங்ககிட்ட மக்கள் அதாவது இந்த நோய்க்கு எனக்கு கொஞ்சம் இது கொடுங்க சார், எனக்கு பயிற்சி கொடுங்க, இந்த நோய் அதாவது எந்த நோய்களுக்காக உங்ககிட்ட மக்கள் கன்சல்ட் பண்றாங்க? எனக்கு இப்போ பிபி இருக்கு, சுகர் இருக்கு, வேற எந்த ப்ராப்ளம் இருக்கு, எந்த நோய்க்கு அதிகமாக கன்சல்டேஷன் உங்ககிட்ட வராங்க மக்கள்? அதாவது இன்னைக்கு பரவலாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சுகரு, பிபி, அஸ்தமா, அதுக்கப்புறமா ஒபேசிட்டி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்காக எங்ககிட்ட நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் கஸ்டமைஸ்டு பயிற்சி கொடுக்குறோம். இப்போது வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு வரவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள், சுகர் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள். இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா வயசும் வித்தியாசம் இருக்கும். இப்போ ஒரு சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 30 வயசுலேயே கூட சுகர் எல்லாம் வந்துடுது. ஸோ ஒரு 30 வயசில் இருக்கிற சுகர் பேஷண்ட்டுக்கும் ஒரு 60 வயசில் ஒரு சுகர் பேஷண்ட் இருக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் நாங்கள் பயிற்சிகளை மாற்றி கொடுப்போம். இப்போ சிலர்னால பார்த்தீங்கன்னா கீழே உட்கார முடியாது. ஸோ அவங்களுக்கு சேரில் உட்காந்துன்னு நான் முன்னே சொன்ன மாதிரி பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டுங்கள் கூட நாங்கள் இந்த பயிற்சியை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பரவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுகருக்காக டயபெட்டிஸ், ஈவன் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, ஈவன் இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸே என்ன ஒத்துக்குது அப்படின்னாக்கா, இன்றைக்கி இருக்கிற கிட்டத்தட்ட 60 to 70% ஆஃப் த டிசீஸ் சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ். போத் த ஃபேக்டர்ஸ் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே கனெக்டட் இருக்குது. ரெண்டுனுடைய பங்கும் இருக்குது. ஒரு நோய் வருதுன்னா அங்கே உடலினுடைய பங்கும் இருக்குது, மனசினுடைய பங்கும் இருக்குது. இன்னும் நம்ம நிறைய தெரப்பீஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நோய் உடம்புல இறங்கிறதுக்கு முன்னாடி மனசில் 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம மனசில் இறங்கிடுது. அது அப்புறமா படிப்படியாக தான் உடம்புல நம்ம நோய் இறங்குது. ஸோ இந்த சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிரிப்பு யோகா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஈவன் இந்த சுகரு கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஒரு மிக முக்கியமான காரணம். கண்டிப்பாக உணவு கூட ஒரு காரணம். அதே மாதிரி எப்படி உணவு ஒரு முக்கியமான காரணம் இருக்கோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், மன அழுத்தமும் ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ இந்த மன அழுத்தத்தை ரூல் அவுட் பண்ணுறதுக்காக எங்களுக்கு இந்த சிரிப்பு யோகா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதமாக இது எங்களுக்கு பயன் கொடுக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் பல பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் ரொம்ப நேரம் நைட்டு கண் விழிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நைட்டு தூங்காமல் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டா இருக்கட்டும். தூக்க இன்மை ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ தூக்கமே நிறைய பேர் தூங்குறது கிடையாது, தூங்காமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்கிறது, அதுக்காக மருந்துகள் எடுத்துக்கிறது, அது பின்னாடி சைடு எஃபெக்டாவோ இல்லை அதுக்கு அடிக்ஷன் ஆகுது. தூக்க இன்மைக்கு சிரிப்பு யோகாவில் வைத்தியம் இருக்கா சார்? அதாவது தீர்வு இருக்கா? அதாவது கண்டிப்பாக இருக்குது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. கையில் ஏதாவது வேலை இல்லைனாக்காலும் மொபைலை வெற்றி நோண்டுவோம். இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது, நெட்டு, இந்த மாதிரி நிறைய கேட்கெட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால ஒரே நிமிஷம் கூட நம்ம யாரையும் சும்மா இருக்கிறதா பார்க்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் என்ன ஆகுதுனாக்கா, நம்ம பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ் எல்லாம் ஓவர் ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த தூக்கம் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சி போகுது. ஓவர் ஆக்டிவ் ஆகிடுது நியூரான்ஸ் எல்லாம், தூக்கமே வராமல் இன்றைக்கி பல பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த தூக்கமின்மைக்கு இந்த சிரிப்பு யோகா ரொம்ப அற்புதமான பயிற்சி. நாங்கள் ஃபஸ்ட்டு டே கிளாஸ் எடுக்கும்போதே மக்கள் எங்களுக்கு என்ன சொன்னாங்கனாக்கா, சரி இந்த சிரிப்பு யோகா செஞ்சு நல்லா நைட்டு நல்லா தூக்கம் வந்தது, இப்படி ஒரு டீப் ஸ்லீப்பை நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு டீப் ஸ்லீப் சிரிப்பு யோகாவில் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிரிப்பு யோகா 3 விஷயத்துக்கு எதிரி. என்ன இது எதிரி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். எதுக்கு எதிரினாக்கா, தூக்கமின்மை. உங்களால் இந்த சிரிப்பு யோகா செஞ்சிங்கனாக்கா தூங்காமல் இருக்கவே முடியாது, நல்ல டீப் ஸ்லீப் வரும். இன்னொன்று நோய் பயம். இன்னைக்கு நோயை விட நோய் பயம் ரொம்ப அதிகம். ஐயோ இது சாப்பிட்டா இந்த நோய் வந்துடுமா, இது சாப்பிட்டா அந்த நோய் வந்துடுமா, இல்லை யாரையாவது நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு இந்த நோய் வந்துடுச்சு, அட்டாக் வந்துடுச்சு, இல்லை பேராலிசிஸ் வந்துடுச்சு, எனக்கும் வந்துடுமா. இப்படி பரவலாக பார்த்தீங்கன்னா நோய் பயம்தான் அதிகமாக இருக்குது. இந்த நோய் பயத்துக்கு சிரிப்பு எதிரி. நீங்கள் சிரிக்க 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 உங்களுக்கு எங்கேருந்து அந்த தன்னம்பிக்கை வரும்னே சொல்ல முடியாது. எனக்கு எந்த நோயும் வராது, நான் நல்லா ஆரோக்கியமாக இருப்பேன் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு இந்த சிரிப்பு யோகா கொடுக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம், ஹை பிபி, ஸ்ட்ரெஸ் தான் முக்கியமான காரணம். பிபி அதிகமாகிறது, கோவப்படுறது, படபடப்பு, அவசரம், இதெல்லாம் என்ன பண்ணுது, இன்னைக்கு 30 வயசுலேயே பிபி ரைஸ் பண்ணிடுது.
ரொம்ப ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கிறோம் நம்ம. அந்த காலத்துலலாம் 60 வயசு 70 வயசுல பிபி ப்ராப்ளம் வரும். நாள் ஆக ஆக ஹார்ட்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும் அப்போ. ஆனா இன்னைக்கு 30 வயசு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி சிரிப்பு யோகா செஞ்சீங்கனாக்கா கண்டிப்பா பிபி ரைஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் பிபியை ரொம்ப நார்மலாக இருக்கும். உங்கள் ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். உங்களுடைய டென்ஷன்ஸு ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையிறதுனால நீங்கள் இந்த மாதிரி பிபிலேருந்து ஹை பிபிலேருந்து ரொம்ப எளிமையாக இந்த சிரிப்பு யோகா மூலயமா வெளியே வரலாம். சார், இதுக்கு முன்னாடி சொன்னீங்க, அதாவது வந்து இந்த சுகர், பிபி அந்த மாதிரி வியாதிகளுக்கு வந்து லாஃப்டர் தெரப்பி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதை குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொன்னீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் இருக்குது, இந்த நோயை வந்து சிரிப்பு யோகாவால் குணப்படுத்த முடியுமா? அதாவது ஒரு விஷயம் நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சிரிப்பு யோகா வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பி, ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசின். அதாவது வெறும் சிரிப்பு யோகா மூலயமாவே நம்ம நோய்களை குணப்படுத்திடலாம் அப்படின்றது இல்லை. இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பி. அதாவது சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ டென்ஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்ம சிரிப்பு யோகா மூலயமா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இது வந்து ஒரு வாழ்வியல் பயிற்சி. ஸோ லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன்ஸு அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் இந்த சிரிப்பை வந்து நம்ம பயிற்சியாக செஞ்சு அந்த நோய்களெல்லாம் குணப்படுத்திடலாம். பட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேன்சர், தீவிர நோய்கள், ரொம்ப க்ரானிக்காக இருக்கிற டிசீஸ், ரொம்ப நாளாக படுக்கையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வெறும் நம்ம இந்த சிரிப்பு யோகாவை கொடுத்தே குணப்படுத்த முடியுமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னாக்கா நம்ம அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கிறாங்க, இப்போ கேன்சருக்கு அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கிறாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் கூடயே இந்த சிரிப்பு யோகாவும் இணைச்சிட்டாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த நோயினுடைய தாக்கம் ரொம்ப சீக்கிரமாக குறையும். அவங்க அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த சிரிப்பு யோகா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வெறும் இது வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கூட பார்த்துட்டாங்க, நிறைய ரிசர்ச் பண்ணி கூட பார்த்துருக்குறாங்க. சில கேன்சர் பேஷண்ட்டுக்கு அமெரிக்காவில் வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இது ஒரு ஆராய்ச்சி முடிவும் கொடுத்துருக்குறாங்க. சில கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒன்லி அந்த தெரப்பி, அலோபதி மெடிசின்ஸு அது மட்டுமே கொடுத்துன்னு இருந்தாங்க. சில கேன்சர் பேஷண்ட்டுக்கு அந்த அலோபதி மெடிசின்ஸ் ப்ளஸ் இந்த சிரிப்பு யோகா இதுவும் கொடுத்து பார்த்துட்டு இந்த சிரிப்பு யோகா செய்கிற கேன்சர் பேஷண்ட் ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவர் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னாக்கா நம்ம உடம்புல இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிஸ், அந்த செல்ஸ் எல்லாம் வந்து இந்த நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கிறதுனால, சிரிக்கும் போது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கறதுனால அந்த கேன்சரை கூட குணப்படுத்துறதுக்கு சிரிப்பு யோகா ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியாக உதவி புரியும் அப்படின்றது நல்ல தெளிவாக இருக்கு. நீங்கள் எந்தெந்த ஊருக்கெலாம் வந்து பயணம் பண்ணியிருக்கீங்க சார்? இப்போ அந்த லாஃப்டர் தெரப்பிக்காக எந்தெந்த ஊரெலாம் பயணம் பண்ணியிருக்கீங்க? உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன? இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பகுதிக்கு போகிறீங்க, இப்போ சேலமோ கோயம்புத்தூரோ சென்னையோ சில பகுதிக்கு போகிறீங்க, அங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் நீங்கள் தரீங்க? உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ்ன்னு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குடியாத்தத்தில் பிரேக்ஷா சிரிப்பு யோகா மையம் அப்படின்னு நடத்தின்னு இருக்கிறோம் 3 வருஷமாக. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு டீமாக இருக்கிறோம். நிறைய இந்த மாதிரி இந்த சிரிப்பு யோகாவை நம்ம வந்து மக்களிடையே கொண்டு போனோம். ரொம்ப பயனுள்ள இந்த பயிற்சியை, மக்களை சந்தோஷப்படுத்துறத ஒரு பயிற்சி வந்து ரொம்ப இன்னைக்கு தேவை. ஸோ அதனால நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பயணமும் பண்ணின்னு இருக்கிறோம். சிவகாசி, சேலம், அப்புறமா திருநெல்வேலி, இந்த மாதிரி பல இடங்களுக்கு, கோயம்புத்தூர், பல இடங்களுக்கு சென்று நாங்கள் ஒரு இன்ட்ரோடக்டரி கிளாஸ் மாதிரி எடுத்துகிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் எங்களுடைய ஒரு ட்ரெயினி வந்து அங்கே ரெகுலர் கிளாஸஸும் எடுத்துன்னு இருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இன்னைக்கு தெருக்கு யோகா சென்டர்ஸ் இருக்குது நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு தெருக்கு யோகா சென்டர்ஸ் இருக்குது, எங்கே பார்த்தாலும் போர்டு பார்க்குறோம், இங்கே யோகா கற்றுக் கொடுக்கப்படும். அதே மாதிரி இந்த சிரிப்பு யோகாவை பிரபலப்படுத்தணும். இந்த யோகா கூட இந்த சிரிப்பையும் இணைத்து மக்களுக்கு இது கொண்டு செல்லணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் இந்த சிரிப்பு யோகா மையம் இருக்கோ அவங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டே, வாரத்தில் ஒரு நாள் இந்த சிரிப்பு யோகா பயிற்சி அவங்களுக்கு கொடுத்துட்டு அதனுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைன்னா அதை ஒரு ரெகுலர் சிரிப்பு யோகா மையமாக கூட மாற்றலாம் அப்படின்றதுக்காக முயற்சி எடுத்துன்னு இருக்கோம். அது இல்லாமல் புத்தகங்கள் மூலயமா, சிடிஸ் மூலயமா, எங்ககிட்ட நிறைய சிடிஸ் எல்லாம் கூட இருக்குது. அந்த சிடிஸை பார்த்து கூட மக்கள் வந்து இந்த சிரிப்பு யோகாவை செய்யலாம். அது இல்லாமல் எங்களை ஏதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு கிளப் இருக்குது, ஏதாவது ஒரு சங்கம் இருக்குது, அங்கே கூப்பிட்டு எங்களை இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கணும்னு கூப்பிட்டாங்கனாக்கா நாங்கள் அங்கே கூட வந்து இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம். ஒரு இன்ட்ரோடக்டிவ் ப்ரோக்ராம் ஒரு 2 மணி நேரம் எங்களுக்கு கொடுத்தாங்கனாக்கா அது அந்த 2 மணி நேரத்தில் இந்த சிரிப்பு யோகா பற்றின இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் சில எளிய பயிற்சிகள் எல்லாம் கொடுப்போம். அந்த மாதிரியும் நாங்கள் இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறோம். ஓகே சார், இன்னைக்கு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வந்து பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மக்கள் வந்து சிரிக்கிறதுக்கு மறந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமாவது மறுபடியும் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக சிரிக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது.
பல நோய்கள் குணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த பயிற்சி மூலமா இருக்குன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து மக்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் CSRD-RS மற்றும் விஐடி பண்பலை 90.8 இணைந்து வழங்கும் சிறப்பு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு முறையும் ஒரு மருத்துவர்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த மருத்துவர் மக்களுக்கு தெரியாத பல விஷயங்களை அறிவுறுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில நம்ம கூட யாரு இருக்கான்னு பார்த்தலாம். வணக்கம் மேடம். வணக்கங்க மேடம், உங்களை அறிமுகம் பண்ணிக்கோ. நான் என்னுடைய பெயர் டாக்டர் சசிரேகா. நான் ஒரு ஹோமியோபதிக் டாக்டர். நான் இங்கே வேலூரில் வந்து ப்ரைவேட்டாக கிளினிக் ரன் பண்ணிகிட்ருக்கேன். சத்வாச்சாரியில் வள்ளலாரில் என்னோட கிளினிக் இருக்குது. சரி மேடம், இப்போ வந்து மருத்துவம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலவிதமான மருத்துவ முறைகள் இருக்குது. அதாவது அலோபதி இருக்குது, நேச்சுரல் மெடிசன் சொல்லக்கூடிய வந்து சித்தா, ஆயுர்வேதம், அதே மாதிரி அதில் ஒரு பிரிவு தான் வந்து இந்த ஹோமியோபதி. இந்த ஹோமியோபதி பற்றி மக்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல முடியுமா மேடம்? சொல்லலாம். ஹோமியோபதி வந்து என்னென்னா, இது வந்து ஒரு ஜெர்மன் மெடிசன். இதை வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லுவாங்க, மாற்று மருத்துவம் இது. இப்போ வந்து என்னென்னா வந்து ஹோமியோபதியிலன்றதை விட அதை தவிர்த்தும் வந்து ஆயுஷ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆயுர்வேதா, யுனானி அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எல்லாமே அந்த நேச்சுரல் ரெமெடிஸ் எல்லாம் வர்றது. அதில் அலோபதியில் வந்து இப்போது சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதால மக்கள் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் வந்து இப்போ நிறைய ஹோமியோபதிக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது கம்பேரிட்டிவ்லி. இப்போ அலோபதிக்கு இதுக்கு கம்பேர் பண்ணால் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு எந்த சோர்சஸ்லேருந்து கிடைக்குது அப்படின்னா, பிளான்ட்டு, கொஞ்சம் மினரல்ஸு எல்லாமே வந்து நேச்சுரல் சோர்சஸ் தான். அதுவும் இல்லாமல் இது வந்து இப்போ பொதுவாக வந்து இம்யூன் சிஸ்டமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ வந்து ஒன்ஸ் நீங்கள் இந்த மெடிசன் எடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு அந்த டிசீஸ் சொல்கிறதுனா, இப்போ ஒரு கோல்டோ இல்லை ஒரு ஹெட் ஏக் அந்த மாதிரி வந்து வர்றதுக்கு வந்து மற்ற மெடிசன்ஸ்க்கு போனால் ஃப்ரீக்வெண்ட் அட்டாக்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ ஹோமியோபதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த அட்டாக்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா அதுக்கு ரீசன் வந்து இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேம், மக்களுக்கு வந்து ஒரு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இப்போ வந்து அலோபதினா வந்து இப்போ கைக்கு வந்து ஒரு கையில் வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து ஒரு மெடிசன் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி எல்லா வியாதிகளுக்குமே வந்து ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது. அந்த சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கும் கன்ஃபார்மாக. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஹோமியோபதிலையும் அப்படி எல்லா டிசீஸ்க்கும் மருந்து உண்டு. அது ஹெட் டு ஃபுட் வந்து நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் இது டிசீஸ் இருக்குனாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹோமியோபதி கன்சல்டன்ட்டை நீங்கள் வந்து இது பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஒரு சில இது மட்டும் வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜரால் மட்டும்தான் வந்து சரி பண்ண முடியும்ன்ற இருக்கிற டிசீஸ் தவிர்த்து, அதுலேயுமே வந்து ஒரு சில டிசீஸ் வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இல்லாமல் ஹோமியோபதியாலையும் க்யூர் பண்ண முடியுது. மற்றபடி எல்லா டிசீஸ்க்கும் ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் உண்டு. சரிங்க மேம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி கேட்ட கேள்விக்கு இது தொடர்புடையது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தலைவலிக்குதுன்னா உடனே வந்து மெடிசன், அதாவது ஒரு அலோபதி மெடிசனோ இல்லை வேறு விதமான ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எடுத்துக்கிறாரு. உடனே அவருக்கு குணமாயிடுது. அதாவது ஒரு ஈவினிங்குள்ளேயோ இல்லை ஒரு மணி நேரத்துக்குள்ளேயோ வந்து குணமாயிடுது. ஆனால் அதாவது ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் இந்த கால அளவு எவ்வளோ? இப்போ வந்து ஒரு தலைவலிக்காகவோ இல்லை வந்து ஒரு வயிற்று வலிக்காகவோ வந்து மருந்து எடுத்துக்கிறாருன்னா அதனுடைய வீரியம், அதாவது உடனடியாக குணமாகுமா இல்லை வந்து அது கொஞ்சம் தாமதமாக ஆனால் ஒரேடியாக குணப்படுத்துகிற முறையும் இருக்குது? அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சந்தேகம் இருக்குது. இப்போ அந்த மாத்திரை எடுத்துக்கிறேன், எனக்கு தலைவலி உடனே போகுது. ஹோமியோவோ இல்லை மற்ற நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் தாமதமாகுது ஆனால் குணமாகுது. அது என்ன காரணத்தினால அது அப்படிங்கிறது? அதாவது என்னன்னா, தாமதம் ஆகுதுன்றது கிடையாது. இப்போ வந்து எப்பவுமே வந்து ஒரு இந்த டியூரேஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா,
ஒரு டிசீஸ் வருது, வந்த உடனே நாம வந்து ஹோமியோபதி டாக்டரை போய் பார்க்குறோம் அப்படின்னா இம்மீடியட்டா மருந்து எடுத்துட்டு இருக்கப்ப வந்து உடனே கண்டிப்பா அது கியூர் ஆயிடும். அப்படி இல்லாம நாம இதுக்குன்ட்டுன்னு ஒரு நாள் இல்ல 2 நாள் வேற மெடிசனை நாம ட்ரை பண்ணிட்டு அதுலயும் சரியா போகல அப்படின்றப்ப இதுக்கு வர்றப்ப அந்த டிசீஸோட ப்ராக்ரஸ் வந்து அதே ஒரு 2 நாளைக்கு ஆயிட்டு இருக்கும். அப்ப நாம மெடிசன் எடுக்கிறப்ப வந்து அது கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி ரொம்ப டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. எவ்வளோ நாள் அந்த டிசீஸோட டியூரேஷன் இருக்கு அதை பொறுத்து அது கியூர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எதுவாகும். ஆனா சொன்ன மாதிரி வந்து அலோபதியில வந்து எடுத்தோடனே சீக்கிரமா சரியாகுது அப்படின்னா வந்து அந்த டிசீஸ் சீக்கிரமா அடுத்து வரப்போகுது அப்படின்ட்டுன்னு அர்த்தம். இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து இது பண்ணாலும் அடுத்த அட்டாக்ஸ் வர்றதுக்கு வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் டிலே ஆகும். அடுத்ததாவது ஒரு கேள்வி மேம், இப்போ வந்து ஹோமியோபதி மெடிசனை வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு நோய்க்காக இருக்கலாம். உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும்? சில ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா? இந்த உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் சில உணவு வகைகளை வந்து நம்ம தவிர்க்கணும், இந்த உணவு வகைகளை எடுத்துக்கூடாதுன்னு ஏதாவது விதிமுறைகள் கட்டுப்பாடு ஏதாவது இருக்கா மேடம்? கட்டுப்பாடுகள்ன்ட்டுன்னு பெருசா கிடையாது. இப்போ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ காஃபி அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்ல, சில மசாலா பொருட்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது வந்து நமக்கு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸால கிடைக்கிற அந்த சோர்சஸ் வச்சுதான் வந்து மெடிசன் ப்ரிப்பேர் பண்றோம். இந்த இதை எடுத்துக்கிட்டோம்னா இதோட இந்த ஸ்ட்ராங் ஓடர், அந்த ஸ்மெல்லு, அது வந்து நம்ம வாயில அந்த ஸ்மெல் இருக்கிறப்ப இந்த மருந்தை வந்து வேலை செய்ய விடாம தடுத்துரும். அந்த காரணத்துக்காக தான் வந்து இதை அவாய்ட் பண்ண சொல்றது. அப்படின்ட்டு நம்ம அப்படி கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணோன்னு கிடையாது. இப்போ காஃபி ஏதோ எடுத்துட்டு ஒரு 1 hour கழிச்சு அந்த மாதிரி மெடிசன் எடுத்துட்டா அந்த வாயில அந்த ஸ்மெல் இல்லாட்டி மெடிசன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்ட் பண்ணுன்ற காரணம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேம், அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பரவலாக இருக்கிற ஒரு நோய் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை நோய். சர்க்கரை நோய்க்கு வந்து ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்கா? அது வந்து யாராவது இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? முழுமையாக குணமடைவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அதாவது இப்போ டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து கம்ப்ளீட் அது வந்து அது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் தான். அதாவது ஒரு உடம்புல வந்து ஆல் ஓவர் த பாடி வந்து அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிறதால தான் வந்து ஏற்படுற ஒரு டிசீஸ் அது. ஸோ அதனால வந்து ஒரு மெடிசன் கொடுத்தோம் இப்போ உடனே அது சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்காது. ஒரு இதுக்கும் வந்து நம்ம பார்க்கணும், புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட் அதெல்லாம் கலந்து அந்த மெட்டபாலிசம் எல்லாமே அதில் அஃபெக்ட் ஆகுது. ஸோ வந்து என்னன்னா மெயினாக நம்ம அதில் பார்க்க வேண்டியது டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் முக்கியம். மெடிசின்ஸ் எவ்வளோ எடுத்தாலும் நம்ம டயட்டையும் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது யூஸ்வலாக இப்போ எல்லாருக்கும் அதில் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. டயபெட்டிஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா வந்து நம்ம என்னென்ன எடுக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற ஃபுட்டை வந்து கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ ஃபேட் இருக்கிறத, ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஆயில் ஐட்டம் அதெல்லாமே கூட கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்குது. அதனால மெயினாக டயட் வந்து ஃபாலோ பண்ணணும். கூட வந்து என்னன்னா எக்ஸசைஸ் மஸ்ட். ஏன்னா வந்து இப்போ எனர்ஜி வந்து இப்போ குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகலை, இன்சுலின் செக்ரீட் பண்ணுது பேன்க்ரியாஸ். அது வந்து எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகாததால தான் உடம்புல அந்த சுகர் அப்படியே இருந்துட்டு அது பிளட்ல இதுவாகும். ஸோ அந்த எனர்ஜி கன்வெர்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இப்போ எக்ஸசைஸ் வந்து இஸ் அ மஸ்ட்னு சொல்கிறாங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து வாக்கிங் வந்து கண்டிப்பாக அதுவும் கூட மெடிசனும் வந்து ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு போகாமல் இருக்கும். ஏன்னா டயபெட்டிஸ் வந்து ஆல் ஓவர் த பாடி அது அஃபெக்ட் பண்ணுறதால ஐஸ், கிட்னி, ஹார்ட் அந்த மாதிரி மேஜர் ஆர்கன்ஸ் எல்லாமே அது நாளடைவில் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இல்லைன்னா. ஸோ அதனால வந்து என்ன அப்படி பார்க்குறோன்னா இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா மெடிசன்ஸ் அது லைஃப் டைம் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு இது இருக்கும் எல்லாருக்குமே. லைஃப் லாங் எடுக்கணும் அப்படின்றது கஷ்டமான ஒன்று தான். ஆனால் நம்ம இதெல்லாமே கூட சேர்ந்து இப்போ ஃபாலோ பண்ணுறப்ப மெடிசனோட வந்து அந்த டோசேஜ் அதெல்லாம் வந்து கம்மியாக ஆகும். இப்போ எடுக்கிற இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எடுக்கிறது போக போக வந்து அதோட டோசேஜை குறைச்சிக்கலாம். ஒரு பெட்டர் லிவிங்க்கு வந்து ஹோமியோபதியில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். அதாவது வந்து அதை முழுமையாக குறைக்க முடியலன்னாலும் கண்ட்ரோல்டாக வச்சுக்க முடியும்னு சொல்லி. அடுத்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா மேம், இப்போ வந்து மற்ற மருத்துவ முறைகளுக்கும் நேச்சுரல் மெடிசன் அதாவது ஆல்டர்னேட்டிவ் மெடிசனான ஹோமியோபதிக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது அலோபதிக்குன்னு பார்க்க போனால் அது தெரியும், அதோட காம்போசிஷன் வந்து எல்லாமே கெமிக்கல் பேஸ்டு தான். அப்படி ஹோமியோபதியில் வந்து எல்லாமே நேச்சுரல் ரெமெடிஸ். அதனால வந்து அதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கெமிக்கல்ன்றதால அதில் எந்த மெடிசன் என்ன ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுக்குன்னு எடுத்தாலும் அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி இருந்தாலும் இருக்கும். ஹோமியோபதியில் வந்து அந்த சைடு எஃபெக்ட்ஸுன்றது கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ என்னென்னா இது வந்து சைல்டு சேஃப் மெடிசன். சில்ட்ரனுக்கு வந்து என்னென்னா அவங்க அந்த மெடிசனை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து இப்போ லாக்டேட்டிங் மதர்ஸோ இல்லை ப்ரெக்னென்ட் விமனோ அவங்க எல்லாம் வந்து அவங்களோட அந்த ப்ரெக்னன்சி பீரியட்ல அலோபதி மெடிசன்ஸே எதுவும் தேவை இல்லைன்னா எடுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனா அவங்க எல்லாம் கூட வந்து ஹோமியோபதியை எந்த பயமும் இல்லாம எடுத்துக்கலாம். அது ஒரு மெயின் ரீசன். அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வராது, அந்த இருக்கிற பேபி உள்ள
குழந்தைக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்றதால பிரெக்னென்ட் விமனோ, லாக்டேட்டிங் விமனோ, நியூபார்ன் பேபிஸோ எல்லாருமே இந்த மெடிசன்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, இது வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிடும். ஸோ வந்து நமக்கு உடனே அந்த டிசீஸோ, ஒரு இப்போ அலர்ஜிக் டிசீஸ் இல்லை வந்து வேற கோல்டு, வேற எந்த அட்டாக்ஸால, சீசனல் சேஞ்சஸால வர்றது எல்லாமே வந்து என்னன்னா நமக்கு ஃப்ரீக்வெண்ட் அட்டாக்ஸ் வந்து டிலே ஆகும். அதுதான் இதில் ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறதுல ஒரு மெயின் பெனிஃபிட் நமக்கு. நிகழ்ச்சிக்கு தொடக்கத்துக்குள்ளே சொன்னீங்க, அதாவது ஹோமியோபதி மெடிசனில் வந்து சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. அதாவது வந்து எந்த விஷயத்திலுமே சைடு எஃபெக்டே இல்லையா மேம்? அது ஹோமியோபதியே சைடு எஃபெக்டே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் இல்லை. ஏன்னா இதில் எந்த கெமிக்கல்ஸும் இல்லை. கெமிக்கல்ஸ் இருந்தால் தான் வந்து அந்த சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு வரும். இதில் வெறும் நமக்கு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கிடைக்கிறதால நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஓகே மேம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மக்கள் உங்ககிட்ட வந்து எந்த ஒரு வியாதி, அதாவது முன்னாடி வந்து சர்க்கரை வியாதி பார்த்தோம், அதில் வந்து ஹோமியோபதிக்கு மெடிசன் இருக்குன்னு சொன்னீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மக்கள் வந்து எந்த நோய்க்காக வந்து உங்ககிட்ட அணுகுறாங்க? எனக்கு இந்த வலி இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எந்த வியாதிக்காக இப்போ உங்ககிட்ட அதிகமாக வராங்க, அதுக்காக ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறதுக்காக? பார்க்க போனோம்னா, இப்போ கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்கெல்லாம் வந்து இப்போ ஜாயிண்ட் பெயின்ன்றது இருக்க தான் செய்யும். லேடிஸ்க்கும் வந்து இந்த மெனோபாசல் பீரியடில் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய ஒன்று தான். ஹோமியோபதியில் வந்து இந்த மாதிரி இந்த ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் எல்லா இந்த ஜாயிண்ட் பெயினுக்கும் வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய மெடிசன்ஸ் இருக்குது. அதாவது அவங்களுக்கு வந்து இப்போ டே டு டே லைஃபே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜாயிண்ட் பெயின் இருந்ததுன்னா ஒரு இடத்துக்கு நடந்து போக முடியாது, கீழே உட்காந்தா எந்திரிக்க முடியாது, ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ண முடியாது, எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த கொஞ்சம் ஈஸி பண்ணிவிடும். அவங்களோட எல்லா மூமெண்ட்டையும் வந்து கொஞ்சம் நல்லாவே இது நடக்கிறதுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஹோமியோபதிக் மெடிசன். இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் மேம், அதாவது ஹோமியோபதி மெடிசனில் வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது, பல நோய்களுக்கு மருந்துகள் இருக்குன்னு சொன்னீங்க. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பேசலாம். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுமே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஹோமியோபதி டாக்டர் அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். பல விஷயங்களை, அதாவது மக்களுக்கு தெரியாத ஹோமியோபதி பற்றிய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேம், நீங்கள் சொன்னீங்க அடுத்ததான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2 மெடிசன், அதாவது இப்போ ஒருத்தவருக்கு வந்து நாள்பட்ட இதில் வந்து கால்வலி இருக்குது, அவர் வந்து அலோபதி மெடிசனும் இதை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து அவருக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள், தலைவலிக்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது பிரச்சனைக்காக ஹோமியோபதி மெடிசன் எடுத்துருக்கு. ஸோ இதனால் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இல்லை, வந்து இப்போ வேற அலோபதி மெடிசனோ வேற ஏதோ எடுக்கிறப்ப வந்து ஹோமியோபதி மெடிசனும் கூட எடுக்கலாம். அதனால வந்து எந்த பிரச்சனையும் வராது. அது வந்து அந்த மருந்தோட வந்து இதுவும் இன்ட்ராக்ட் பண்ணி எந்த பிரச்சனையும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் உண்டு பண்ணாது. அதனால தைரியமாக மற்ற மெடிசன் எடுக்கிறப்ப இதுவும் கூட எடுக்கலாம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் வராது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த அலர்ஜி பிரச்சனை இருக்கா? இந்த மெடிசன் சாப்பிடும்போது, பர்டிகுலராக இந்த மெடிசன் சாப்பிடும்போது எல்லா மெடிசன்லையுமே இருக்கும், இந்த மெடிசன் வந்து ஓவர் டோஸ் ஆகும், சில பேருக்கு சில மெடிசன்ஸ் ஒத்துக்காது. அலோபதியில் அது கன்ஃபார்மாக இருக்கும். அவங்ககிட்ட டாக்டர்கிட்டே சொல்லுவாங்க, எனக்கு இந்த மெடிசன், இந்த கெமிக்கல் ஒத்துக்காது டாக்டர், அதனால் இந்த மெடிசன் எழுதாதீங்க. ஸோ இப்போ வந்து ஹோமியோபதியில் இந்த மாதிரி அலர்ஜிக் விஷயங்கள் இருக்கா? அலர்ஜிக் விஷயம் அப்படின்ட்டுன்னு எதுவும் கிடையாது. இப்போ மெடிசன் எடுக்கிறதால அலர்ஜி வரும்னு கிடையாது. ஆனால் ஒரு சில சென்சிட்டிவ் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து அதுவும் பர்டிகுலராக அந்த ஸ்கின் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் தான். மற்ற இதுலலாம் கூட அந்த அளவுக்கு தெரியாது. அக்ரவேஷன்ட்டுன்னு ஒரு இது இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த மெடிசன்ஸ் சரிப்படலை, இல்லை ப்ராப்பராக அந்த இதை நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு அக்ரவேஷன்ஸ் தெரியும். அது சென்சிட்டிவ் பேஷண்ட்ஸ்க்கு தான். மற்றபடி அதில் அலர்ஜிஸ்ன்ட்டுலாம் எதுவும் கிடையாது. அடுத்ததான் இப்பயும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு வந்து சைலண்ட்டாக இருக்கும் இந்த ஆஸ்துமா நோயின்னு. இந்த ஆஸ்துமா நோய் வந்து நாள்பட்ட நாள், அதாவது ரொம்ப நாளாக வந்து மெடிசன் ஏதாவது எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு அப்சர்வேஷனில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான மெடிசன்ஸ் வந்து ஹோமியோபதியில் இருக்கு. ஆஸ்மாக்கெல்லாம் ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்குது.
பொதுவாக பார்த்து போனோம்னா இப்போ வின்டர் சீசனில் வரப்போ தான் அவங்களுக்கு வந்து அது இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எக்ஸாஜரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து என்னென்னா பொதுவாக வந்து அவங்களுக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போது ஹோமியோபதியில் ரொம்ப நல்ல மெடிசின்ஸ் இருக்குது. அவங்க தனியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி இது பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலே வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம். அலோபதிக்கும் இல்லை மற்ற இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்க்கும் வந்து சில விஷயம் சொன்னீங்க. அதாவது தாமதமாகலாம், ஆனால் வந்து ஃபைனலாக வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிடும்னு கம்ப்ளீட் ஆகிடும்னு சொன்னீங்க. சில சிகிச்சைகள் மூலமாக, அதாவது சில விஷயங்கள், சில நோய்களுக்கு வந்து அறுவை சிகிச்சைகள் வந்து ரொம்ப முக்கியம். அறுவை சிகிச்சை மூலமாக தான் அதுக்கு வந்து பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அலோபதியில் இருக்குது. ஹோமியோபதியில் அறுவை சிகிச்சை இல்லாமல் சில நோய்களுக்கு மருத்துவம் இருக்குன்னா அப்படி ஏதாவது நோய்களுக்கு மருத்துவம் இருக்கா? இருக்குங்க. அறுவை சிகிச்சை இல்லாமல் வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுல முக்கியமானது வந்து கிட்னி ஸ்டோன்ஸுங்க. அதாவது வந்து என்னென்னா யூரினில் வந்து இப்போ எல்லாருக்குமே நார்மலாக சால்ட் மினரல்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் யூரினில் வெளியில் வந்துடும். ஒரு சில பேருக்கு வந்து சம் இம்பேலன்ஸால் வந்து அந்த சால்ட் மினரல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று கிளப் ஆகி அந்த ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் ஆகுது. அதனால தான் வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுறது. இதில் வந்து என்னென்னா வேரியஸ் சைஸஸ் இருக்குது ஸ்டோன்ஸில். சைஸு, ஷேப்பு, அதை பொறுத்து வந்து கம்ப்ளைண்ட்ஸாக சிம்டம்ஸும் சேஞ்ச் ஆகுங்க. இப்போ பார்க்க போனோம்னா வந்து பொதுவாக கால்சியம் ஆக்சலேட் அப்படின்ற ஸ்டோன் தான் வந்து காமனாக வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸு. இந்த ஆக்சலேட்டால் வரக்கூடிய ஸ்டோன்ஸை வந்து அடுத்து நம்ம அதை திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து டயட் இதெல்லாமே கூட கொஞ்சம் நிறைய இருக்குது ஃபாலோ பண்ண வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டொமேட்டோஸ், காஃபி, சாக்லேட்ஸு, நட்ஸு, இந்த கிரேப், அந்த மாதிரி இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா இந்த டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் எல்லாம் திரும்பி ரெக்கர் ஆகாமல் இருக்கும். இப்போ மெயினாக வந்து ரெக்கரன்ஸ் வந்து அலோபதியில் வந்து சர்ஜரி மூலமாக அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணிட்டா எப்படி இருந்தாலும் வந்து திரும்பி ரெக்கரன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஹோமியோபதியில் வந்து ஒன்ஸ் நம்ம அந்த மெடிசன் எடுத்துட்டோம்னா திருப்பி ரெக்கரன்ஸ் வந்து இருக்காது. இதை பொறுத்தவரை கண்டிப்பாக வந்து அதை சொல்லலாம். ஹோமியோபதியில் சர்ஜரி இல்லாமல் வந்து க்யூர் பண்ண முடியும் அப்படின்றது இந்த கிட்னி ஸ்டோன்ஸுக்கு. எவ்வளோ நாள் மெடிசன் எடுத்தால் இது க்யூர் ஆகும் மேம்? ஏதாவது பீரியட் இருக்கா? இவ்வளோ ஒரு 2 months எடுத்துக்கணும், 2 monthsல வந்து கிளியர் ஆகும் ஏதாவது? அதாவது பேஷண்ட்ஸை பொறுத்து அந்த ஸ்டோனை பொறுத்து இருக்கா, இல்லை வந்து 1 month எடுத்துக்கிட்டா க்யூர் ஆகிறதுக்கான முழு வாய்ப்புகள் இருக்குது? ஏதாவது டைம் பீரியட் இருக்கா? டைம் பீரியடுன்றதை விட அது டிபெண்ட் அப்பான் த சைஸ் வந்து இப்போ வந்து ஒரு 8 to 10 இல்லை அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குன்னா அது வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் அந்த யூரேட்டர் பேசேஜில் வந்து வெளியில் வந்துடும். அதை விட கொஞ்சம் ப்ரொலாங் சைஸ் பெருசாக இருக்குன்றப்ப வந்து அந்த டியூரேஷன் வந்து கொஞ்சம் ப்ரொலாங் ஆகும். மற்றபடி வந்து ஒரு 1 month டியூரேஷனுக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஓகே மேம், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோமியோபதியில் வந்து ஒன்லி மெடிசன்ஸ் மட்டும்தானா, இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்கா? மக்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது ஹோமியோபதினாலே ஒன்லி மெடிசன்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அலோபதியில் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் மூலிமா வந்து வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், இல்லை விட்டமின்ஸோ, இப்போ வந்து விட்டமின்ஸ் டேப்லெட்டோ, இல்லை வந்து அயன் டேப்லெட்ஸோ, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஹோமியோபதியில் அதர் ப்ராடக்ட்ஸ் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெடிசனை தவிர்த்து? இப்போ வந்து நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஹோமியோபதியில் பார்க்க போனோம்னா வந்து இப்போ ஆயின்மெண்ட்ஸ், க்ரீம்ஸ் அதெல்லாம் உண்டு. அது வந்து இப்போ பேர்ன்ஸ்க்காக, கட்டு, ஊண்டு அந்த மாதிரி இருக்கிற ஆயின்மெண்ட் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ்க்கான ஆயின்மெண்ட்ஸ் இன்னும் செப்பரேட்டாக இருக்குது. அது இல்லாமல் வந்து ஹெல்த் டானிக்னு பார்த்தீங்கன்னா அயன் டானிக், அது சின்ன இப்போ ஜூனியர் குழந்தைங்களுக்குன்ட்டுனும் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது, அடல்ட்டுக்கும் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க. அயன் டானிக், ஜென்ரல் ஹெல்த் டானிக், இதெல்லாம் வந்து என்னென்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸும் வந்து அதை இது பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி எப்படி இருந்தாலும் இருக்கும் ப்ரெக்னென்சி பீரியடில். அதே மாதிரி லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கும் வந்து அயன் டெஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த டானிக்ஸை யூஸ் பண்ணலாம், இந்த அயன் டானிக், ஜென்ரல் ஹெல்த் டானிக். அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தோம்னா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இப்போ ஹோமியோபதியில் இருக்குது. ஃபேஸ் க்ரீம்லேருந்து சோப், டால்கம் பவுடர், ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் ஸ்க்ரப், அந்த மாதிரி வந்து எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து இது பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இப்போ நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. மேம், இந்த சந்தேகம் இருக்கும் மக்களுக்கு. இந்த ஹோமியோபதி சொல்கிறாங்க வந்து மருந்துகள் சாப்பிட்டா வந்து க்யூர் ஆகும் எல்லாமே சொல்கிறாங்க. இதனுடைய மருந்துகள் எப்படி மேம்? ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமா, இல்லை ரொம்ப ரீசனபிளாக இருக்குமா? மக்களுக்கு எப்படி? கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்க. மெடிசன்ஸ் எல்லாமே வந்து காஸ்ட் அந்த அளவுக்கு கூட கிடையாது. கம்பேரிட்டிவ்லி எல்லாமே வந்து மாடரேட் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ வந்து மெடிசன்ஸ் எல்லாமே மக்கள் வாங்கிக்கக்கூடிய அளவில் தான் அதோட ப்ரைஸஸ் இருக்குது. ஒரு 50 years பேக் பார்த்தீங்கன்னா மேம் இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் தான் அதிகமாக இருந்தது அலோபதி விட. எல்லாருமே வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ், அது நேச்சுரல் மெடிசன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப் ஆக வந்து அலோபதியோ இல்லை இங்கிலீஷ் மெடிசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு வருது. மறுபடியும் வந்து இந்த நேச்சுரல் மெடிசனுக்கு வந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேம்? இப்போ வந்து அவேர்னஸ் எப்படி இருக்குது? மக்கள் வந்து ஓகே இதனால வந்து நம்மளுக்கு க்யூர் ஆகுது, சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது, ஸோ மறுபடியும் நம்ம நேச்சுரல் மெடிசன்ஸ்க்கு வந்தால் ரொம்ப நல்லது, அதை பற்றி அவேர்னஸ் மக்கள்கிட்ட இருக்கா? நீங்கள் உங்களோட பார்வையில். அதில் மிடில் வந்து சொன்ன மாதிரி அலோபதி இதில் வந்து கொஞ்சம் நிறைய தான் அந்த ஸ்கோப் இருந்தது. ஏன்னா மக்களுக்கு வந்து அப்போ வந்து எல்லாமே இமீடியட்டாக ரிலீஃப் வந்து சீக்கிரமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எப்படின்னா வந்து நம்ம இந்த மெடிசன்ஸ் எடுக்கிறப்ப, ஹோமியோபதி எல்லாம் எடுக்கிறப்ப நம்ம மக்களுக்கு வந்து மற்ற இதோட இது தெரிய வருது. அதாவது என்ன நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்தோம்னா சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதுக்காக ஃப்யூச்சரில் கஷ்டப்படுறதுக்கு நாம் வந்து இப்போது இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எடுத்து ஒரு கம்ப்ளீட் கியூருக்கு நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இப்போ முன்னாடிக்கு இப்போ நல்லா இருக்குது மக்கள்கிட்ட. மேம் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்கின் டிசீஸ் இப்போ இருக்கிற சுற்றுச்சூழல் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பொல்யூஷனாக இருக்குது. வாட்டராக இருக்கட்டும், இல்லை நம்ம வெளியே போகும்போது ஏர் பொல்யூஷனாக இருக்கட்டும், அதனால வந்து நிறைய ஸ்கின் டிசீசஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு வந்து ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்கா மேம்? ஸ்கின் டிசீஸை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல மெடிசன்ஸ் எல்லாம் உண்டு. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சோரியாசிஸ், எக்ஸிமா, விட்டிலிகோ தான் அந்த ஒயிட் பேச்சஸ் இது வர்றது. அந்த மாதிரி வந்து நிறைய டிசீஸ்க்கு வந்து ஹோமியோபதியில் இருக்குது. என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட்ஸ் வந்து அந்த பொதுவாக வந்து டிசீஸ் வந்து கொஞ்சம் நாள் கழித்து தான் வந்து நம்ம டாக்டரை வந்து மீட் பண்ண வருவாங்க. ஸோ வந்து இந்த மெடிசன்ஸ் எடுக்கிறப்ப அது ப்ரொலாங்ட் ஆகும். நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு க்யூர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டேஸ் எடுத்துக்கும். ஃபார் மந்த்ஸ் டுகெதர் கூட வந்து எடுத்துக்கலாம். அதனால பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக அந்த இதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டியூரேஷனுக்கு வந்து அவங்க டாக்டரோட ஒத்துழைச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்கன்னா அது நல்ல க்யூர், எஃபெக்டிவ் க்யூர் ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேம், இப்போ வந்து சில பேர் சில நோய்களுக்கு வந்து ரொம்ப நாள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக ஆகாது, அவங்களுக்கு நிவாரணமும் கிடைக்காது. ஸோ வந்து எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. க்யூரபிள், அதாவது கம்மியான பீரியடாக இருக்கும். இப்போ வந்து வலியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப மருந்து எடுத்துக்கும் போது கம்மியாக இருக்கும். மறுபடியும் வந்து அதை இன்க்ரீஸ் ஆகும்போது மறுபடியும் அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கூட சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த நோய்களுக்கு வந்து ஹோமியோபதியில் வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. இந்த மெடிசன் சாப்பிடும்போது வந்து க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது நோய்களுக்கு ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்கா அப்படின்னு இது பற்றி? அதாவது பொதுவாக வந்து இப்போ ஒரு இந்த கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னாலே ஒரு டான்சிலைட்டிஸ் இல்லை சைனசைட்டிஸ் அந்த மாதிரி வந்து இருக்கிற இந்த இன்ஃப்ளமேஷன் சம்மந்தமான இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்டிபயோட்டிக் தான் வந்து இப்போ அலோபதியில் மெயினாக அவங்க கொடுக்கறது. ஆன்டிபயோட்டிக்னா அது வந்து ஒரு 7 டேஸ் டியூரேஷனுக்கு நம்ம அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்படி எடுக்கிறப்ப பார்த்தா வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்பவே அவங்களுக்கு டிரேஞ்ச் ஆகிற மாதிரி ஆகிடும். அடுத்து என்னென்னா அந்த ரொம்ப ஃபெட்டிக் ஆகிடுவாங்க. அடுத்து அவங்களுக்கு அந்த அவங்களுடைய ஒர்க் அடுத்த இது போகக்கூடிய வந்து அந்த சூழ்நிலை இருக்காது. ஏன்னா வந்து உடம்ப வந்து ரொம்ப வீக் ஆக்கிடும் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆனால் வந்து ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது சொல்ல போனோம்னா இப்போ டான்சிலைட்டிஸ், சைனசைட்டிஸ், கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல மெடிசன் இருக்குது. ஆன்டிபயோட்டிக்கே தேவைப்படாத அளவுக்கு நம்ம ஹோமியோபதி மூலமாகவே இது எல்லாமே குறைச்சிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஆன்டிபயோட்டிக் போகாமல் ஹோமியோபதியிலே வந்து நல்லா இது பண்ணாங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்தராக அவங்களோட ஃப்யூச்சரில் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸே திரும்பி வந்து வராத அளவுக்கு நம்ம சரி பண்ணக்கூடிய எல்லா பெட்டர் மெடிசன்ஸும் ஹோமியோபதியில் இருக்குது. ஓகே மேம், இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் வந்து பல சந்தேகங்கள், அதாவது மக்களுக்கு வந்து ஹோமியோபதி இது எடுக்கலாமா, நேச்சுரல் மெடிசனாக இருக்குது, உடனே வந்து அதாவது குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது, பட் எடுத்துக்கிட்டால் க்யூரபிள்னு விஷயம் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கு. ஏன்னா வந்து ஒரு மெடிசன் எடுத்தோன்னா உடனே எனக்கு குணமாயிடணும் அப்படின்ற நினைக்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ அதை பற்றியான விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியாத விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பண்பலை சார்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேம். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். It's story time.
In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more as I sat there inhaling the fresh smell of pan. I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari, but only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself
that she's not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she's grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி கருத்துக்களம் தொகுத்து வழங்குவது சாந்தினி. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில நம்ம தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு மக்கள் முக்கியத்துவம் தராங்க, இன்னும் சிலர் தமிழ் மொழியில பேச ஏன் தயங்குறாங்க, அது மட்டும் இல்லாம தேவையில்லா இடங்களில் ஆங்கிலம் பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ராகேஷ். நீங்க என்ன பண்றீங்க? எம்எஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். தாய்மொழி எதுன்னு சொல்றீங்களா? தமிழ் தான். தமிழ்நாட்டிலே பிறந்துட்டு தமிழே வராத மாதிரி ஒரு சிலர் நடந்துக்கிறாங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழை பற்றி அப்படி ஒன்றும் நான் என் கண்கூட யாரும் பார்த்தது இல்லை, சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அப்படி செய்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நினச்சி வருது பண்ண முடியாது. தான் யாருன்றதில் தானே ஒரு உறுதியாக இல்லை அப்படின்னா அவங்க வாழ்கிறதே எனக்கு தெரிஞ்சு அனாவசியம் தான் வாழ்கிறது. அதனால் ஒரு தமிழ் தெரியுதுன்னு கர்வமாக இருக்கலாம். ஆனால் 4 பேருக்கு புரியலாம், இங்கிலீஷ் பேசலாம் மொழியை. ஃப்ரெண்ட்ஸ் கூட தமிழே பேசலாமே, அதில் என்ன தப்பு இருக்குது? 4 பேருக்கு பேசும்போது தமிழ் புரியுது, அது பேசலாம், அவனும் தப்பு இல்லை. ஆனால் புரியலைங்கும் போது இங்கிலீஷ் பேசிக்கலாம். ஒரு கம்யூனிகேஷன் தானே லாங்குவேஜ். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இழிவுபடுத்துகிற அளவுக்கு தமிழ் ஒன்றும் கேளாமல் போயிடல. தமிழில் எனக்கு தெரிஞ்சு மற்ற மொழியில் இல்லாத அளவுக்கு இலக்கியங்கள் நிறையா இருக்குது. பாரத கவிதைகள்லாம் இப்போது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் நாம் படித்த காலத்தெல்லாம் இருந்திருக்கு பாரத கவிதைகள்லாம், இப்போ அழிஞ்சிக்கிட்டு வருது. அதுமாரி சில விஷயங்கள்லாம் தமிழோட நாட்டெல்லாம் போயிடுது. அதேமாதிரி இப்போ செகண்ட் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈஸியாக ஹிந்தி எடுத்துடுறாங்க, ஸ்கோர் பண்ணணும், மார்க் ஆகணும், ஃப்ரெஞ்சு எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம அப்படி பண்ணுறதுனால தான் நம்ம குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் கரெக்ட் பண்ணாலே போதும். மற்றபடி விஐடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக டீச்சர்ஸ்க்கு தமிழ் தெரிஞ்சு பேசினாலே தப்பாக எடுத்துக்கிறாங்க. அவங்க தமிழ் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படி தப்பாக எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஆனால் இப்படி நான் பேச வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன் அப்படின்னா அவங்க இங்கே இருக்கவே தேவையில்லை. தயவு செஞ்சு பாஸ்போர்ட் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிருங்க. இங்கே இருக்க வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழில் உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை இல்லை வரிகள் ஏதாவது சொல்ல முடியுமா? அதுக்கான விளக்கத்தையும் சொல்ல முடியுமா? தமிழில் பிடிச்ச வார்த்தைனா முதல்ல தமிழ் தான். அது எல்லாராலையும் சொல்ல முடியாது ஆக்சுவலாக. அந்த ரகரம் ரான்ற விஷயம் சில பேர் பாட்டு பாடுறதை கூட அடியிலேருந்து பாடிடலாம். இந்த ரா பாடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் தமிழ்ன்றதே சரியாக சொன்னாலே அதுவே போதும். அதுவே அழகு தான். தமிழ்ன்றதே அழகு தான். அதை தவிர்த்து பார்த்தா வணக்கம்ன்ற சொல்கிறவங்க பிடிக்கும் எனக்கு.
அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை. அது ஏன்னா அது ஒருத்தரை வந்து பார்த்தோன்னே வணக்கம் சொல்கிறது வந்து யாராக இருந்தாலும், இப்போது தமிழில் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா வந்து சில சொற்கள்லாம் வேறு வேறையாக இருக்கும். ஆனால் தமிழில் வந்து வணக்கம் சொன்னால் எல்லாத்துக்கும் மரியாதை செட் ஆகிரும். அதனால் வந்து அந்த வார்த்தையும் பிடிக்கும், தமிழ்ன்ற வார்த்தையும் நல்லா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ பெருமைப்படுறீங்க? பெருமைன்றது பெருமிதம் ஜாஸ்தி. ஏன்னா இவ்வளோ ஒரு இலக்கியங்களை வச்சுக்கிட்டு இன்னும் பாதிக்கிற மொழிபெயர்க்கல சொல்ல போனால் திருக்குறளே பேசிகிட்டு இருக்கோம். திருக்குறளே பெரிய பெரிய இலக்கியங்கள்லாம் இருந்திருக்கு, நமக்கு அது கிடைக்கல. அகநானூறு, புறநானூறு, அந்த 50 காப்பியங்கள், அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா தமிழ் லிட்ரேச்சர். ஆனால் எனக்கு இதெல்லாம் தெரியும். அதெல்லாம் ஒருத்தன் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் ஒருத்தன் ஒழுங்காக படிச்சுட்டான்னா அவன் கண்டிப்பாக வந்து எம்பிஏ இன்ஜினியரிங்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு காரணம் லிட்ரேச்சர் தான். ஒரு லிட்ரேச்சர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம தமிழில் வந்து எல்லாமே இருக்குது. இப்போ ஒருத்தன் வந்து திருக்குறள் மட்டும் படித்தானா ஈஸியாக வாழ்ந்துடலாம், அந்த சொல்லபடி வாழ்ந்துடலாம். நாலடியார் இதெல்லாம் அது மாதிரிலாம் இங்கிலீஷில் கிடையாது. இங்கிலீஷ் வந்து வர்ணிக்கிற மாதிரி இருக்க வழியா வாழ்க்கை நெறிகள் எதுவுமே கிடையாது. அதேமாதிரி நாலடியார், திருக்குறள் அது மாதிரி வந்து படித்தாலே போதும், படித்து புரிஞ்சுக்கிட்டு அது நடந்தாலே போதும். இந்த வருஷம் நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, திருக்குறள் ஒரு நாளைக்கு 1 படித்து மாவட்டம் பண்ணணும். இதுதான் ரெசல்யூஷன் எனக்கு இந்த வருஷத்தில். இப்போதைக்கு ஒரு 2 பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒருத்தர் வந்து தமிழுக்காக ஸ்டெப் எடுக்கணும். முதல்ல வந்து முன்னாடி வரணும், நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு. அதேமாதிரி மற்ற லாங்குவேஜ் அசிங்கப்படுத்தவும் கூடாது. நான் மற்ற லாங்குவேஜ் வேணான்னு சொல்லவே கிடையாது. தமிழ் வந்து அவசியம்னு சொல்கிறேன், மற்ற அனாவசியம்னு சொல்லலை. ஆனால் தமிழ் அவசியம்தான். ஓகே, உங்கள் கருத்து ரொம்ப நல்லா இருந்தது, நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சி நவீன்குமார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிகாம் சிஏ ஃபைனல் இயர். உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? என்னுடைய தாய்மொழி வந்து கன்னடா தான், ஆனால் நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். கன்னடம் உங்களுடைய தாய்மொழின்னு சொல்கிறீங்க. தமிழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? தமிழ் எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, என்னுடைய உயிர் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு தமிழ் பிடிக்கும். தமிழில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை கன்னடாவில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா? தமிழில் பேசுறது தாங்க கெத்து எப்போவுமே. கன்னடா வந்து நான் எங்கள் ஊர் சைடு போனேன்னா கன்னடா தான் பேசுவோம். ஆனால் நான் பிறந்ததெல்லாம் தமிழ்நாட்டில்னா தமிழ் தான் மெயினாக பேசுவேன். தமிழ் பேசுறது தான் கெத்து. தமிழ்நாட்டில் இருந்துட்டு எல்லாருக்குமே தமிழ் தெரியுது, இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல ஆங்கிலம் கலந்து பேசுகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுவே ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுங்க இங்கிலீஷ் பேசுறது. இங்கிலீஷ் பேசினா தான் மதிக்கிறாங்க ஃபஸ்ட்டு. வெளியில் எங்கன்னா போனீங்கன்னா நீங்களே கூட என்ன இங்கிலீஷ்னா தான் மதிப்பீங்க. தமிழில் பேசினா அந்தளவுக்கு யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா கூட தமிழ் பேசினா அந்தளவுக்கு அவங்களை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் மெயினாக வந்து எல்லோரும் வந்து இங்கிலீஷ் தான் இப்போ விரும்புகிறாங்க. அது ஒரு மெயின் காரணமாகிடுச்சு. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் அழிஞ்சிக்கிட்டு தான் வருது. இதை வந்து நம்ம தவிர்க்கணும்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்கும் தமிழ் பற்றி எடுத்து சொல்லணும். அது நம்மளுடைய கடமையாக இருக்குது. ப்ரொஃபஸருங்களே கூட நீங்களே இந்த காலேஜில் நீங்கள் தமிழ் பேசினா கிளாஸ் ரூமில் சும்மா விட்டுருவாங்களா? உங்களுக்கு பிடிச்ச தமிழ் வார்த்தை இல்லை வரிகள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். தமிழில் பிடிச்ச வார்த்தைன்னு சொன்னால் தாய்மொழி. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. தமிழோட பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். இங்கே ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கிஷோர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர். உங்களோட தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தமிழ் தான். தமிழ் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு பிடிக்கும், ஆனால் தமிழ் பிடிக்கும். தமிழே தெரிஞ்சுட்டு தேவையில்லாமல் இந்த சீன் போடுறாங்க இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன வெறும் பந்தா தான், காலேஜ் பசங்க முன்னாடி பந்தம் போகிறது அவ்வளோ தான். ஃபஸ்ட் இயர்ஸில் அப்படி தான் இருப்பாங்க, ஃபைனல் போக பழகிடும். தமிழ் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை இங்கிலீஷ் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா? அவங்க மதர் டங் பேசினா கெத்து தான். நம்மளுக்கு தேவையில்ல இங்கிலீஷ் பேசணும், அவங்க மதர் டங்கில் பேசினா ஓகே இல்லை. நீங்கள் உங்களை தமிழர்னு சொல்லிக்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? தமிழ் தெரிஞ்சவங்ககிட்ட தமிழ் சொல்கிறத விட தமிழ் தெரியாதவங்க தமிழ் சொல்கிறதுனால கெத்தாக இருக்கும், அதுதான் கெத்து. ஓகே, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. தமிழோட பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கோம். இங்கே ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? ஜோயல். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஎஸ்சி மல்டிமீடியா பண்ணுறேன், 3rd இயர். உங்களோட தாய்மொழி எது? தமிழ் தான். தமிழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? பிடிக்கும். தேவையில்லாத இடத்துல இந்த பீட்டர் விடுறது அப்படின்றாங்களா, அப்படின்னா என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் ஏதாவது எடுத்து வந்து நம்ம வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா தான் பேசின்னு இருப்போம். ஆனால் டப்புன்னு ஒரு அழகான பொண்ணு வந்துச்சுன்னா ஆக்சுவலி டூட் அந்த ஆக்சுவலின்னு வந்துடும். அப்புறம் நம்மளே பேச ஆரம்பிச்சிடும் இங்கிலீஷில். அது தப்பாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அப்படியே பேசுவோம். கொஞ்சம் நம்ம தமிழில் பேசுறது கம்மியாக பேசுவோம். ஆனால் வரும்போது அந்த இங்கிலீஷை மட்டும் கொஞ்சம் சவுண்டாக பேசுவாங்க, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. எனக்கும் இங்கிலீஷ் தெரியும். அப்புறம் அந்த இங்கிலீஷ் பேசும்போது அந்த ஆக்சுவலின்னுவாங்க, அது ஆக்சுவலின்னு அப்படியே ஒரு ஸ்டைலாக பேசுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சீன் போடுறது, அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. தமிழில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா, இங்கிலீஷில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ வந்து ஒரு நல்ல ஹை கிளாஸ் இடம் தான் எல்லாரும் பேசுவாங்க, அதனால் நம்ம இங்கிலீஷில் பேசணும். நம்மளுக்கு வந்து தோணும், நம்ம பேசுவோம் கண்டிப்பாக. தமிழில் போய் அங்கே பேசினா நம்மளுக்கு அங்கே அசிங்கமாக தான் தோணும். ஆனால் என்னதான் சொந்த தாய்மொழியாக இருந்தாலும் நம்மளுக்கு தமிழில் பேசுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அடரா நம்மள என்ன சீப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு. அதனால் இடத்த பொறுத்து தான். இப்போ நம்ம ஏரியாவில் இருந்தோம்னா நம்ம தமிழில் பேசுவோம். இதோ விஐடியில் இருக்குமா, ஒரு நார்த் இந்தியா பொண்ணுன்னு போச்சுன்னா நம்ம இங்கிலீஷில் தான் பேசுவோம். கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் பேசுவோம்.
தமிழோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு நம்ம மக்கள் மத்தியில் இருக்குன்னு சொல்லிட்டு கருத்துக்களை கேட்டுட்டு இருக்கோம். இங்கே ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? ஹரிஹரன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறேன். உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தாய்மொழி தமிழ் தான். நீங்கள் தமிழில் பேசுகிறதுல எந்த அளவுக்கு பெருமைப்படுறீங்க? தமிழில் பேசுகிறதில்ல, தமிழனா பிறந்ததே பெருமை தானே, அதில் பேசுகிறதுல என்ன பெருமை இருக்குது? தேவையில்லாத இடத்துல இந்த இங்கிலீஷ் சொல்கிறாங்களே, பொதுவாக கிண்டலுக்கு சொல்லணும்னா பீட்ரு விடுறது அப்படின்றாங்க, அது அவசியம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பசங்களாக பார்த்து சொல்கிறதான், மற்றபடி அதெல்லாம் மனசில் வச்சுக்கூடாது. மற்றவங்க கிண்டல் பண்ணுறது அது அப்பாற்பட்டது, அது அவங்களோட விஷயம். நம்ம தமிழில் பேசுறது நம்மளும் தான், இது நம்ம உரிமை. நம்ம எந்த மொழியில் வேணால் பேசலாம், ஆனால் தாய்மொழியில் பேசுறது கொஞ்சம் நல்லது தான், பெருமைப்படுற விஷயம் தான் இது. உங்களுக்கு தமிழில் பிடிச்ச ஏதாவது வார்த்தை இல்லை வரிகள் இருந்தால் சொல்லலாம். தமிழில் பிடிச்ச வார்த்தையா? தமிழில் பிடிச்ச வார்த்தைன்னு இல்லை, தமிழே பிடிக்கும், அது எப்படி பிடிச்ச வார்த்தை வரி அதெல்லாம் சொல்லுது. தமிழில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை இங்கிலீஷில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா? எந்த மொழியும் பேசுறது கெத்து இல்லை, தாய்மொழியில் பேசுறது நல்லது, சிறந்தது. ஏன்னா இப்போ பிற மொழி கற்றுக்கணும்னாலும், இப்போ ஆங்கிலம், ஜெர்மன், அது மாதிரி எதை கற்றுக்க நம்ம போனாலும் நம்ம தாய்மொழியோட அறிவு நம்மளுக்கு இருந்தால் தான் அதை கற்றுக்க முடியும். அப்போ தான் அந்த பிற மொழியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ தமிழில் நம்ம பேசுகிறது தான் நம்மளுக்கு பெருமை, அது கெத்துன்னெலாம் அது ஒன்றும் இல்லை. ஓகே, எங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம், என் பேர் கோபாலகிருஷ்ணன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறேன். உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? என்னோட தாய்மொழி மராத்தி தான், ஆனால் எனக்கு இந்த ஊரில் பழக்கப்பட்டது ரொம்ப தமிழ் தான். தமிழ் தான் ஒரு தாய்மொழின்னு நான் சொல்ல வருவேன். உங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்குமா இல்லை மராத்தி ரொம்ப பிடிக்குமா? வெளி உலகத்துக்கு தமிழ், வீட்டு உலகத்துக்கு மராத்தி. ரொம்ப நல்லாவே சொன்னீங்க. உங்களோட பார்வையில் தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசுகிறாங்க இல்லையா? ஒரு சிலர் இங்கிலீஷே பேசுகிறாங்க தமிழ் தெரிஞ்சாலும். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அது ஒவ்வொருத்தருடைய தனி மனுஷனோட விருப்பம்னு சொல்லலாம், இல்லை ஒவ்வொருத்தரோட திமிருன்னு சொல்லலாம். திமிரு கூட சரியாக இருக்காது, அது அவங்களோட விருப்பம். இந்த உலகம் ஆங்கிலத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இந்த ஆங்கிலத்தோட கலத்துவம் தமிழ் மொழியில் சேர்க்கை ஆகிடுச்சு. அதனால தான் எல்லாரும் ஆங்கிலத்து தமிழ் சேர்க்கறது தமிழில் ஆங்கிலத்தை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இதோட ஆதிக்கம்னு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவையான இடத்துல மட்டும் நம்ம இங்கிலீஷ் பேசலாமே, சாதாரண ஒரு பொது இடத்துல, அதுவும் சுற்றி நல்ல தமிழ்காரங்களே இருப்பாங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் தமிழ்காரங்களே இருப்பாங்க, இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அது ஒவ்வொருத்தர் இப்போ ஆங்கிலம் பேசுன்றது என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொருத்தரோட ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. ப்ரெஸ்டீஜ்னா கௌரவ குறைச்சுன்னு சொல்லலாம். அது பேசினாதான் ஒருத்தனுடைய மதிப்பு கூடுது. அந்த பர்டிகுலர் இடத்துல அந்த ஒரு இடத்துல அவனோட மதிப்பு எப்படி கூடுதுன்னா, அவனோட பேசுகிற ஆங்கிலத்தை பேசினாதான். அவன் ரொம்ப பேசுகிறான் ஆங்கிலம், அவனுக்கு நல்லா தெரியும். அதுன்ற விஷயத்துல தான் அவங்களுக்கு அது ஆங்கிலத்தால் தான் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குதுன்னு எல்லாம் நினச்சிக்கிறாங்க. அதனால தான் தமிழ் தெரிஞ்ச இடத்துலையும் ஒருத்தருடைய ஆங்கிலத்தோட ஆதிக்கம் அதிகமாகுது. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச தமிழ் வார்த்தை ஏதாவது இருக்கும் இல்லையா? அதை ஒரு 2-3 சொல்லலாம் நீங்கள். எனக்கு பிடிச்ச ரொம்ப தமிழ் வார்த்தை அம்மா தான். அம்மா பிடிக்காது யாருன்னு சொல்ல முடியாது. அப்புறம் 2-3 வார்த்தை அப்படின்னா, இந்த நாற்றம், துர்நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாற்றன்றதுக்கு ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னா, உண்மையான அர்த்தம் என்னன்னா, துர்நாற்றம் தான் ஒரிஜினலான அர்த்தம். நாற்றம் அப்படின்றது என்னன்னா தூய்மையான சொல் கிடையாது, தமிழ் சொல்லே கிடையாது. அது வேற்று மொழியிலேருந்து வந்ததால தான். அதை தான் நம்ம பயன்படுத்தி நாற்றம்னு ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பூவை எப்படி சொல்லுவாங்கன்னா புஷ்பம் தான் சொல்லுவாங்க, அதுவும் மாறி போச்சு. அப்புறம் இந்த காலத்தில் மயிருன்னு சொன்னால் எல்லாம் கேவலமாக திட்டுவாங்க, இல்லை கேவலமாக பார்ப்பாங்க. ஆனால் உண்மையான நம்ம முடிக்கான அர்த்தம் என்னன்னா மயிர். இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ரொம்ப அருமையாகவே உங்களுடைய கருத்தை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நம்ம நிறைய நேயர்கிட்ட வித்தியாசமான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அவங்களுடைய பதிலும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கே ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் எட்வின். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் எஸ்ஐ செக்யூரிட்டியில் நான் அசைன்மெண்ட் மேனேஜராக இருக்கிறேங்க. சரி சார், உங்கள் தாய்மொழி என்ன? என்னுடைய தாய்மொழி தமிழ் மேடம். கேட்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. தாய்மொழியை பேசுகிறதுக்கு எல்லாருமே தயங்குறாங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அது காரணம் இந்த எல்லாமே வித்தியாசமாக, அதாவது நம்ம தாய்மொழியை மற்றவங்களுக்கு காட்டி கொடுக்குறது அவங்க தயங்குறாங்க. தமிழனுக்கு தமிழன்ற உணர்வே பாதி குறைஞ்சி போயிருக்குதுங்க. காரணம் என்னென்னாக்கா, மற்றவங்க போல் வாழணும் தான் அவன் நினைக்கிறான். அவன் தமிழ்னா வாழணும்னு இது வரைக்கும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. பாதி நீங்கள் கேட்குற கேள்வி தமிழ்னா வாழறதுக்கு அவன் விருப்பப்படல போல தருது. அதனால தான் பாதி தமிழ் பாதி இங்கிலீஷும் கலந்து பேசி அந்த ஒரு மற்றவங்களை கவர்ந்துடலாம். அந்த இங்கிலீஷ் பேசினாக்கா ஒரு 4 பேர் நம்மளை மதிப்பாங்கன்ற ஒரு கோட்பாடு வந்திருக்கிறாங்க. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ரஷ்யா, இட்டாலி, ஃப்ரான்ஸ், இங்கே பல நாட்டுங்கள்லாம் போனீங்கன்னாக்கா, அதில் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவங்க இங்கிலீஷும் அவங்களுக்கு தெரியாதுங்க. இப்போ இந்தியாவில் இங்கிலீஷ் ரொம்ப டெவலப் ஆகுதுன்னா நம்மளுக்கு கல்விக்காக தான் இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கிறோம். நம்முடைய தாய்மொழியை இழந்துறது ரொம்ப பெரிய அவமானக்குரியதுன்னு சொல்லலாம். நீங்கள் தமிழில் பேசும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தமிழில் பேசும்போது என் தாய்கிட்ட பேசுகிறது தான் நான் நினைக்கிறேன். மற்ற மொழி நான் கலந்து பேசும்போது நான் அந்நிய தாய்கிட்ட பழகிற மாதிரி தான் தெரிஞ்சுங்க. அது சில நேரத்தில் நம்ம
பயன்படுத்திக்கணும். ஆங்கிலத்தை வந்து சில விஷயத்துக்காக பயன்படுத்தணும். நம்முடைய தராதரத்தை காமிக்கிறதுக்கு வந்து மற்ற மொழி உபயோகிக்கிறது வந்து அது ரொம்ப அச்சமான ஒரு வார்த்தை. சரி சார், உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப விருப்பமான இல்லை ரொம்ப பிடிச்ச வார்த்தை தமிழ் வார்த்தை இருக்கும் இல்லையா, அது ஏதாவது ஒரு 5 வார்த்தை சொல்லி அதுக்கான அர்த்தமும் சொல்லுங்கள். திருக்குறள் தான் மேடம் எனக்கு அதிகமாக பிடிக்கணும். அதில் வந்து உதருக்கு ஓட்டாமல் ஒரு குறள் இருக்குது. அதில் சில குறள் வந்து உதறு ஓட்டாமல் குறள்கள் இருக்குது. அதில் வந்து யாதினின் யாதினின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளைஞன் ஒரு குறள் இருக்குங்க. அது என்னன்னா, நீ எப்போ மாட்டுறது பேராசைப்படுறியா உனக்கு சின்னன்னு இருக்கு, பேராசை விட்டுட்டு நீ தூரம் இருந்த எனக்கு உனக்கு ப்ராப்ளமேன்னு அவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குறள் மேடம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. திருக்குறள் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார் உங்கள் கருத்துக்கு. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். திவ்யா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிபிஏ செகண்ட் இயர். உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தமிழ் தான். தமிழ் ரொம்ப பிடிக்குமா? தாய்மொழி அதுதானே, ஆனால் தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது, உலகம் தோன்றதுலேருந்தே தமிழ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் லாங்குவேஜும் தமிழ் தான் சொல்கிறாங்க. அதனால் தமிழ் ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழராக இருந்து ஆனால் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இங்கிலீஷோட தேவை ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால இங்கிலீஷில் பேசுகிறாங்க. தமிழும் இப்போ வளர்க்கலாம், ஆனால் இப்போ இங்கிலீஷும் தேவைப்படுதுல்ல, எல்லா இடத்துலையும் பேசுறது. நம்ம வீட்டிலே தேவை ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் இருக்குது. தமிழும் ஆனால் நம்ம வளர்க்கணும். தமிழ் பேச முடியாது, அது இப்படிலாம் சீனில் போடக்கூடாது. தமிழும் பேசணும். எங்கெங்கெல்லாம் பேசணுமோ, எங்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க தமிழ் பேசணும், எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க இங்கிலீஷ் பேசிக்கணும், அவ்வளோதான். தமிழில் பேசுறதுக்கு எத்துயா இல்லை இங்கிலீஷில் பேசுறதுக்கு எத்துன்னு நினைக்கிறீங்களா? தமிழில் தான். ஓகே, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தீபா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிசிஏ செகண்ட் இயர் இன் விஐடி யூனிவர்சிட்டி வெள்ளூர். உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தமிழ். தமிழ் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா லாங்குவேஜை விட தமிழ்னா ரொம்ப இப்போ தமிழில் ஆங்கிலத்தை கலந்து பேசுறது இல்லை நல்லா தமிழ் தெரிஞ்சிட்டும் தெரியாத மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறாங்க இல்லையா, அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்கிறீங்களா? தமிழுங்கிறது இந்த இந்தியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போனோன்னா வந்து அங்கே தான் ஜாப்ஸ்லாம் நல்லா இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஜாப்ஸ்ன்னும் போது அங்கே படிச்சுட்டு இங்கே வராங்க நிறைய பேர், இங்கே படிச்சுட்டு ஜாப்னு அங்கே போகிறாங்க. இப்போ இங்கே படிச்சுட்டு அங்கே போகிறவங்களுக்கு வெளிநாட்டில் இங்கிலீஷுன்றது தான் அவங்களுடைய மதர் டங். இங்கே வந்து இந்தியாவில் தமிழ்ங்கிறது தான் மதர் டங். இங்கே படிச்சுட்டு அங்கே போகிறவங்களுக்கு அங்கே எல்லாருக்கும் தமிழ் தெரியாது மோஸ்ட்லி. அதனால் அங்கே தமிழ் தெரியாதுன்றதுனால இங்கிலீஷில் தான் பேசணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தமிழ் தான் தெரியும், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதனால எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி ஏராளமாக பார்ப்பாங்க. அதனால் வந்து இங்கிலீஷில் தான் பேசணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இங்கே படிச்சுட்டு அங்கே போகிறதுனால அங்கே ஜாப்காக அங்கே போயிடுறாங்க, அங்கேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது, அவங்களுக்கு தமிழ் தெரிய மாட்டேங்குது. அதனால் அவங்க நினைக்கிற மாதிரி இங்கே நிறைய படிக்கணும்னு வரவங்களுக்கு இங்கே நார்த்தன் சைடு தான் அதிகம். இந்த காலேஜ் பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தான் தெரியுது, தமிழ் தெரியல மோஸ்ட்லி இந்த காலேஜில். அந்த மாதிரி பொதுவாக சொல்லணும்னா இங்கிலீஷ் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, தமிழை வந்து கொச்சையாக தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி தமிழ் நமக்கு நல்லா வளரணும் அப்படின்னா அது எல்லாருமா சேர்ந்து அதை வளர்க்கணும் தான் என்னுடைய கருத்து. ஒரு தமிழரும் இன்னொரு தமிழும் பார்த்துக்கும் போது இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? தமிழ் டு தமிழ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிறோன்னா தமிழில் பேசிக்கலாம். நம்ம இப்போ இங்கேருந்து அவங்க யோசிக்கிறது வந்து இப்போத்தி லெவல் மட்டும் இல்லை. இங்கேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம், இப்போ ஜாப் முடிச்சுட்டு இப்போ இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போவே அப்பப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் நல்லது அப்படின்னு நினச்சி ஃப்ரெண்ட்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிகேட் பண்ணும்போது இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டால் அப்போ ஃப்ளூயன்ஸாக வரும் அப்படின்னு நினச்சி தான் இங்கே பேசுகிறாங்க. ஆனால் அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணம் வந்து தமிழ் தான் அவங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு தமிழில் பிடிச்ச வார்த்தை இல்லை வரிகள் ஏதாவது சொல்லி அதுக்கான அர்த்தத்தையும் சொல்ல முடியுமா? எனக்கு தமிழே பிடிக்கணும் போது அதில் இந்த வார்த்தை தான் பிடிக்கும் அந்த வார்த்தை தான் பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது. எல்லா வார்த்தையுமே பிடிக்கும், அதுக்கு பேர் தான் தமிழ். ரொம்ப அருமையாக சொன்னீங்க, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. நம்ம நிறைய நேர்கிட்ட வித்தியாசமான கருத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இங்கே ஒரு நேர் இருக்காங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் அக்ஷயா. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ட்ரிப்ளி படிக்கிறேன், 3rd year. சரி, உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தமிழ். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நல்லா தமிழ் தெரியும், ஆனால் தேவையில்லாத இடத்துல வெட்டியாக வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெட்டி சீன் போடுறாங்கன்னு நினைப்பேன். சரி, அந்த மாதிரி பேசுகிறவங்கள வந்து நீங்கள் வெட்டி சீனு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எப்படி பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது கொஞ்சம் எடுத்து விட முடியுமா? ஃபஸ்ட்டு வந்து ஒன்று பையன்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பொண்ணுங்களை க்ராஸ் பண்ணும்போதோ இல்லை வைஸ் வர்ஸா சும்மா பையனுக்கு முன்னாடி சீன் பண்ணுமோ இல்லை பொண்ணுங்க முன்னாடி சீன் பண்ணுமோன்றதுக்காக எனக்கும் இங்கிலீஷ் தெரியும், நானும் ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது வந்து வெட்டி சீன் போடுறதா என்னோட கருத்து. ஓகே, தமிழில் பேசினா அவங்க வந்து அது ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு கௌரவம் நினைக்க மாட்டாங்க. இங்கிலீஷில் பேசினா தானே அது நம்ம தாய்மொழி தானே, அது அவங்களுக்கு வந்து ஒரு காப்ட் வேர்ல்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். இப்போ சில பேருக்கு வந்து ப்ராப்ளி தே மஸ்ட் ஹவ் ஸ்பெண்ட் அ ஃபியூ இயர்ஸ் அப்ராட். ஸோ அதனால் ஒரு ஃப்ளூவன்சிக்காக
ஃப்ளூயண்ட்டாக பேச வராது. ஸோ அதனால் ஒரு 4 to 5 வேர்ட்ஸ் ஆஃப் தமிழ் இருக்கும்போது ஒரு 2 to 3 வேர்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் வரும். ஸோ அது வெட்டி சீன் கிடையாது. பட் ஆனால் சில பேர் வேணும்ன்ட்டே வந்து இதுதான் கெத்து அண்ட் இது ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு தான் நினைக்கிறேனே தவிர மற்றபடி அவங்களுக்கு அது இட்ஸ் ஜஸ்ட் இன்பில்ட், அவ்வளோதான். சரி, இதை யார் அதிகமாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? லைக் பையன்களா பொண்ணுங்களான்னு கேட்குறீங்களா? பொண்ணுங்க தான் நிறைய பண்ணுறாங்க. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் விக்னேஷ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விஐடி யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். சரிங்க சார். உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தமிழ் தான், ஆனால் நான் முன்னாடி இங்கிலீஷில் தான் பேசினேன். சரி, தமிழில் பேசும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இங்கிலீஷில் பேசும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தமிழில் பேசும்போது எங்கள் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், இங்கிலீஷில் பேசும்போது ஏதோ ஒரு 3வது மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். சரிங்க. தேவையில்லாத இடத்துல வந்து இந்த இங்கிலீஷ் பேசுகிறாங்க இல்லையா, அங்கே தேவையே இருக்காது, தமிழிலே பேசலாம், ஆனால் இங்கிலீஷில் பேசுகிறாங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க தேவை இருக்கிறதுனால தாங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க. இதில் நான் நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்கவுங்க இஷ்டம். மொழின்றது அவங்கவுங்களோட உரிமை, அவங்கவுங்க இஷ்டம். நம்ம தமிழ் மொழி அழிஞ்சிட்டு போகுது இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாராவது கண்டிப்பாக வந்து காப்பாற்றுவாங்க, அழியாது. இன்னொரு 10,000 வருஷம் கண்டிப்பாக அழியாது. ஓகே சார். உங்களுக்கு தமிழில் பிடிச்ச வரிகள் இல்லை ஏதாவது வார்த்தைகள் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நீங்கள் சொல்லலாம், தமிழில் பிடிச்சது? தமிழில் இருக்க இந்த தன்னம்பிக்கை கோட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தன்னம்பிக்கை வரிகள் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி ஒரு இலக்கணம் எழுதுனதில்லை, ஆங்கிலத்துலேயும் சரி மற்ற மொழியிலையும் சரி. தொல்காப்பியம் ரொம்ப பிடிக்கும், ராமாயணம் மகாபாரதம் தமிழில் படிக்க ரொம்ப பிடிக்கும். ஓகே சார், உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தையூ. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் பிகாம் படிச்சுன்னு இருக்கேன் விஐடியில். இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தமிழ் தெரியும் ஆனால் தமிழே வராத மாதிரி எல்லாம் நல்லா சீன் போடுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் நம்ம பிறந்தது தமிழ்நாடு, இங்கே இருக்கிறவங்களால தமிழ் தான் பேசணும். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் பேசினா ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு கல்ச்சருக்கு மாறப்போகுது. இருந்தாலும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. சரி, இது அதிகமாக பாய்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை கேர்ள்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சுங்க. 2 பேருமே அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி இங்கிலீஷ் பேசினா அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க. ஓகே, நீங்கள் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி அது இங்கிலீஷ் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிருக்கீங்களா? அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லைங்க. ஓகே, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. தமிழோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது, அது அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதா, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்கிட்டலாம் கேட்டுட்ருக்கோம். இங்கே ஒரு நேர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? ரேகா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எம்எஸ் சாஃப்ட்வேர் பண்ணுறேன் இங்கே விஐடியில் தான். உங்கள் தாய்மொழி எது? தமிழ். நீங்கள் உங்களை தமிழர்னு சொல்லிக்க எந்த அளவுக்கு பெருமைப்படுறீங்க? கண்டிப்பாக ரொம்ப பழங்கால மொழி வந்து தமிழ் தான். அதே மாதிரி தமிழ் ஏன் அழிஞ்சிட்டு வருதுன்னா வந்து நம்ம அந்த பழைய மகத்துவத்தை வந்து இன்னும் கொண்டு வர்றதில்ல. இப்போது எல்லாமே இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் கல்ச்சர், வெஸ்டர்னைசேஷன் எல்லாமே இப்படி தான் நம்ம நோக்கி போயிட்டுருக்கோமே தவிர்த்து முன்ன என்ன நடந்தது, நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றது திரும்பி பார்க்கறதே கிடையாது. அது இப்படி பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம தமிழ் மொழியில் இருக்க நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாம். திருக்குறள்ன்றது வந்து ஒரு 2 வரியில் எல்லா கருத்தும் உண்டு திருக்குறளில், அந்த மாதிரி நிறைய உண்டு நம்ம தமிழ் மொழியில். ஆனால் நம்ம என்னன்னா எல்லாமே ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுக்கு ஜாஸ்தி உண்டு. மற்ற மாநிலத்துலேருந்தோ மற்ற நாட்டிலேருந்து இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு தமிழை வந்து அவ்வளோவா எடுத்துக்கிறதே இல்லை. அதே மாதிரி நம்மளே உண்டு, ஒரு டீச்சர்கிட்ட தமிழில் பேச அசிங்கப்படுவோம். ஏன்னா வந்து நம்மளை என்ன நினச்சிப்பாங்களோ, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்களோ, நம்மளை தாழ்த்தி பார்ப்பாங்களோ அப்படின்றது ஒன்று உண்டு. அதே மாதிரி நம்ம தமிழ் பேசினோம்னா லோக்கல்னு நினச்சிப்பாங்க அப்படின்ட்டு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு தமிழ் மொழியிலேயே நம்ம மொழியில் பேசினா தான் நம்ம வளர்க்க முடியும். மற்ற மொழிக்காரங்களாம் பாருங்கள், எங்கே வந்தாலும் அவங்க மொழியில் தான் பேசுவாங்க. நம்ம மட்டும்தான் அதை பண்ண மாட்டோம். முக்கால்வாசி கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், இன்னும் வேறு என்ன லாங்குவேஜில் பேசுவாங்க, அவங்க நம்மளை தாழ்த்தி பார்க்கக்கூடாதுன்ட்டு. முதல்ல நம்ம நினச்சிக்கணும், தமிழில் பேசினா யாரும் தாழ்த்தி பார்க்க மாட்டாங்க, நம்மளோட மொழி அது. அதே மாதிரி ரொம்ப பழங்காலத்து மொழி அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பேசினாவே கண்டிப்பாக தமிழ் வளருங்க. உங்களுக்கு தமிழில் பிடிச்ச வார்த்தை இல்லை வரிகள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். எனக்கு அம்மா தமிழில் ரொம்ப பிடிச்ச வார்த்தை. வரின்றதை என்ன சொல்லலாம், திருக்குறளில் ஒரு வரி உண்டு, அன்பு மரணம் உழைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது. அந்த திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பேசுகிறதுலேருந்தே தமிழ் மேலே இருக்க பற்று ரொம்ப நல்லாவே தெரியுது. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
பிரகதீஷ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஐடி செகண்ட் இயர் பிகாம் வந்தேன். இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தமிழ் தெரியும் ஆனால் தமிழ் தெரியாத மாதிரி அப்படியே சீன் போட்டுட்டு அப்படியே போவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பற்றி என்ன நினைக்கிறேன்னா, சும்மா சீன் போடுறதுக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஷோ ஆஃப் தான், அதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இது வந்து யார் அதிகமாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கேர்ள்ஸா இல்லை பாய்ஸ் நினைக்கிறீங்களா? முக்கியமாக கேர்ள்ஸ் தான். ஓகே, இப்போது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டி அங்கே இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் எஸ்கேப் ஆகிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் ஏதாவது நம்ம ப்ரொஃபஸர்ஸ் கிட்டலாம் மாட்டும் போது அவங்க ஆப்வியஸாக நம்மளை இங்கிலீஷில் தான் பேச சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசி எஸ்கேப் பண்ணலாம் உண்டு. ஓகே, எங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். Hello everyone, this is Sailina from Vit Community Radio. I'm going to recite a poem written by me, A Piece of Me. A thoughtless rejection, an incomprehensible pain, a marred laughter, a disguised hope, an unforgettable reminiscence, a faded nostalgia, a shattered dream, 1,000,001 pieces of broken trust, a cosmic longing, a hopeless expectation, an unanswered beacon, an unwrapped attachment, a futile investment, a boastful mistake, an embellished scar, an addictive torture, an unfathomable deep altogether, a piece of me that still breathes in you. Give that back, and down my path I shall walk. Thank you. The story of a soft heart. Everyone has a heart. Every heart has its own language. Every heart has something to speak. Every heart wants its listener. But the irony is dramatic. Every heart knows only its own fine language and fails to interpret the rest. Every heart expects to be listened and never chooses to play the listener. There are hearts which are kind and hearts which are ruthless. Hearts soft and tender, never do they find anything a crooked business. Hearts are as merciful as the nature, embrace one and all. Stones replace some hearts, and every little creature do they appall. And above all, we all know the irony is dramatic, that a soft heart is always destined to be trampled over by a stone. That the softness remains no more, it gets too scarred to expose its scars, and it fortifies itself with high-rise steel bars. It realizes the necessity of protecting itself. It trains itself not to care anymore. It changes and changes until it becomes steel, so the next time no stone dares tread. And thus, apparently, no soft heart does exist. The rest do remain, though, proud and unstirred, the heart, stone and steel. Thank you. Only a few people. Hundreds of millions of people share this planet. The predominant fraction is incognizant of your existence. Of the handful of people that you know, are the bulk fraction who don't bother about your existence, followed by the ones who are averse to your existence. Then comes the insignificant count, for whom what matters is only your existence. This insignificant count makes your life really significant and worth living. Don't you ever forget to make them feel special. Don't you ever ignore their existence. Thank you. Fish knows water the last. Traveling since quite some time, down the unfathomable yards of pain, luggage packed on the back, so heavy of miserable disdain. You are tired, your thirst reasons fine. You survive on water, you drink it, and it takes you to cloud 9. As dear as gold and meaningful unto life, serves you the nectar when life and death do strife. Fish swims, survives in water.
takes it for granted and knows it the last, until hits the pitch-dry plank with a spine-fracturing thrust. One nurtured, cared and loved does not perceive love as love, until the day when love does relinquish, does he split with an unsettled soul, that restless forgery does vanquish the truth and plainness of love. He is that fish that knows water the last. Thank you. I miss you, my innocence. Time taking its test, wayward winds raising ghastly storms. Every time my innocence being challenged amidst each turmoil. When I see faces unveil, all selfish, ruthless, condescending and sadistic, I grumble, I forge my heart to harden. I become scared and then overly protective. I contemplate on fighting back. Vengefulness and jealousy start peeking through the voids of doubts and uncertainties. My innocence gets smothered unnoticed, and that mirror, being no less cruel, mocks at me and asks, "Who are you?" every time I face it. Horror and doubt, all unknown, have a crunchy snack on my clueless mind. For an ounce of a moment, I stare blank, inner voice of no help, a bleak and barren moor. I utter to myself an impulsive reply, "I miss you, my innocence, I miss you. Thank you." Emotional hibernation. This emotional hibernation comes in cyclic phases. As winter follows autumn, so does my pattern follows its traces. I merrily go through my happy summer days. Least could I surmise my emotional Sabbath. Unnoticed follows the winter that stays. And it is when life succumbs inside to a satirical aftermath. Expectations creep in furtively. What havoc does it create, O Lord? I deluge in the downpour of heft, my feelings lessening to nothingness. I cannot but mourn at the theft. And then I know, feeling sad is better than feeling nothing. At least I'm breathing, I know. Thank you. Never regret whatever. When everything is visibly changing on the outer and inner surfaces, when I feel dimensions expanding and contracting within my cosmic conscience, when I see situations and people change, when I witness the old flowers wither and new ones grow, I realize deep within I'm moving ahead to embrace the ultimate, leaving behind the transitoriness in the depths of my memory. As things seem moving on, I'm assured that it's me sailing through. For the viewer seated in the boat interprets the world flying past and himself standing still. I have changed. They forgot too. They missed keeping their pace with me and are left behind. I emerge out the victor. Those pinpricks were vaccines. They immuned me against the bigger bitter. Thanking each and never regretting one, I move on. Never do I turn back. Thank you. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி கருத்துக்களம் தொகுத்து வழங்குவது சாந்தினி. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில நம்ம தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு மக்கள் முக்கியத்துவம் தராங்க, இன்னும் சிலர் தமிழ் மொழியில பேச ஏன் தயங்குறாங்க, அது மட்டும் இல்லாம தேவையில்லா இடங்களில் ஆங்கிலம் பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ராகேஷ். நீங்க என்ன பண்றீங்க? எம்எஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். தாய்மொழி எதுன்னு சொல்றீங்களா? தமிழ் தான். தமிழ்நாட்டிலே பிறந்துட்டு தமிழே வராத மாதிரி ஒரு சிலர் நடந்துக்கிறாங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழை பற்றி அப்படி ஒன்றும் நான் என் கண்கூட யாரும் பார்த்தது இல்லை, சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அப்படி செய்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நினச்சி வருது பண்ண முடியாது. தான் யாருன்றதில் தானே ஒரு உறுதியாக இல்லை அப்படின்னா அவங்க வாழ்கிறதே எனக்கு தெரிஞ்சு அனாவசியம் தான் வாழ்கிறது.
அதனால் வந்து ஒரு தமிழ் தெரியுதுன்னு வந்து கர்வமாக இருக்கலாம். ஆனால் வந்து 4 பேருக்கு புரியலாம் இங்கிலீஷ் பேசலாம் மொழியை, ஃப்ரெண்ட்ஸ் கூட தமிழே பேசலாமே, அதில் என்ன தப்பு இருக்குது? 4 பேருக்கு பேசும்போது தமிழ் புரியுது, அது பேசலாம், அவனும் தப்பு இல்லை. ஆனால் புரியலங்கும் போது இங்கிலீஷ் பேசிக்கலாம். ஒரு கம்யூனிகேஷன் தானே லாங்குவேஜ். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து இழிவுபடுத்துகிற அளவுக்கு தமிழ் ஒன்றும் கேளாமல் போயிடல. தமிழில் வந்து எனக்கு தெரிஞ்சு மற்ற மொழியில் இல்லாத அளவுக்கு இலக்கியங்கள் நிறையா இருக்குது. பாரத கவிதைகள்லாம் வந்து இப்போது வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நாம் படித்த காலத்தெல்லாம் இருந்திருக்கு பாரத கவிதைகள்லாம், இப்போ அழிஞ்சிக்கிட்டு வருது. அதுமாரி வந்து சில விஷயங்கள்லாம் தமிழோட நாட்டெல்லாம் போயிடுது. அதே மாதிரி இப்போ செகண்ட் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈஸியாக ஹிந்தி எடுத்துடுறாங்க, ஸ்கோர் பண்ணணும், மார்க் ஆகணும், ஃப்ரெஞ்சு எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம அப்படி பண்ணுறதுனால தான் நம்ம குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் கரெக்ட் பண்ணாலே போதும். மற்றபடி விஐடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக டீச்சர்ஸ்க்கு வந்து தமிழ் தெரிஞ்சு பேசினாலே தப்பாக எடுத்துக்கிறாங்க, அவங்க தமிழ் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படி தப்பாக எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஆனால் இப்படி வந்து நான் பேச வந்து வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன் அப்படின்னா வந்து அவங்க இங்கே இருக்கவே தேவையில்லை. தயவு செஞ்சு பாஸ்போர்ட் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிருங்க, இங்கே இருக்க வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழில் உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை இல்லை வரிகள் ஏதாவது சொல்ல முடியுமா? அதுக்கான விளக்கத்தையும் சொல்ல முடியுமா? தமிழில் பிடிச்ச வார்த்தைனா முதல்ல தமிழ் தான். அது எல்லாராலையும் சொல்ல முடியாது ஆக்சுவலாக. அந்த ரகரம் வந்து ரான்ற விஷயம் வந்து சில பேர் வந்து பாட்டு பாடுறதை கூட வந்து அடியிலேருந்து பாடிடலாம். இந்த ரா பாடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் தமிழ்ன்றது சரியாக சொன்னாலே அதுவே போதும், அதுவே அழகு தான். தமிழ்ன்றதே அழகு தான். அதை தவிர்த்து பார்த்தா வணக்கம்ன்ற சொல்கிறவங்க பிடிக்கும் எனக்கு. அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை. அது ஏன்னா அது ஒருத்தரை வந்து பார்த்தோன்னே வணக்கம் சொல்கிறது வந்து யாராக இருந்தாலும், இப்போது தமிழில் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா வந்து சில சொற்கள்லாம் வேறு வேறையாக இருக்கும். ஆனால் தமிழில் வந்து வணக்கம் சொன்னால் எல்லாத்துக்கும் மரியாதை செட் ஆகிடும். அதனால் வந்து அந்த வார்த்தையும் பிடிக்கும், தமிழ்ன்ற வார்த்தையும் நல்லா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ பெருமைப்படுறீங்க? பெருமைன்றது பெருமிதம் ஜாஸ்தி. ஏன்னா இவ்வளோ ஒரு இலக்கியங்களை வச்சுக்கிட்டு இன்னும் பாதிக்கிற மொழிபெயர்க்கல சொல்ல போனால் திருக்குறளே பேசிகிட்டு இருக்கோம். திருக்குறளே பெரிய பெரிய இலக்கியங்கள்லாம் இருந்திருக்கு, நமக்கு அது கிடைக்கல. அகநானூறு, புறநானூறு, அந்த 50 காப்பியங்கள், அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா தமிழ் லிட்ரேச்சர். ஆனால் எனக்கு இதெல்லாம் தெரியும். அதெல்லாம் ஒருத்தன் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் ஒருத்தன் ஒழுங்காக படிச்சுட்டான்னா அவன் கண்டிப்பாக வந்து எம்பிஏ இன்ஜினியரிங்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு காரணம் லிட்ரேச்சர் தான். ஒரு லிட்ரேச்சர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம தமிழில் வந்து எல்லாமே இருக்குது. இப்போ ஒருத்தன் வந்து திருக்குறள் மட்டும் படித்தானா ஈஸியாக வாழ்ந்துடலாம், அந்த சொற்க சொல்லபடி வாழ்ந்துடலாம். நாலடியார் இதெல்லாம் அது மாதிரிலாம் இங்கிலீஷில் கிடையாது. இங்கிலீஷ் வந்து வர்ணிக்கிற மாதிரி இருக்க வழியா வாழ்க்கை நெறிகள் எதுவுமே கிடையாது. அதேமாதிரி நாலடியார், திருக்குறள் அது மாதிரி வந்து படித்தாலே போதும், படித்து புரிஞ்சுக்கிட்டு அது நடந்தாலே போதும். இந்த வருஷம் நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா திருக்குறள் ஒரு நாளைக்கு 1 படித்து மாவட்டம் பண்ணணும். இதுதான் ரெசல்யூஷன் எனக்கு இந்த வருஷத்தில். இப்போதைக்கு ஒரு 2 பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒருத்தர் வந்து தமிழுக்காக ஸ்டெப் எடுக்கணும். முதல்ல வந்து முன்னாடி வரணும், நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு. அதேமாதிரி மற்ற லாங்குவேஜ் அசிங்கப்படுத்தவும் கூடாது. நான் மற்ற லாங்குவேஜ் வேணான்னு சொல்லவே கிடையாது. தமிழ் வந்து அவசியம்னு சொல்கிறேன், மற்ற அனாவசியம்னு சொல்லலை. ஆனால் தமிழ் அவசியம்தான். ஓகே, உங்கள் கருத்து ரொம்ப நல்லா இருந்தது, நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சி நவீன்குமார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிகாம் சிஏ ஃபைனல் இயர். உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? என்னுடைய தாய்மொழி வந்து கன்னடா தான், ஆனால் நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். கன்னடம் உங்களுடைய தாய்மொழின்னு சொல்கிறீங்க. தமிழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? தமிழ் எந்த அளவுக்கு பிடிக்குன்னா என்னுடைய உயிர் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு தமிழ் பிடிக்கும். தமிழில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை கன்னடாவில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா? தமிழில் பேசுறது தாங்க கெத்து எப்போவுமே. கன்னடா வந்து நான் எங்கள் ஊர் சைடு போனேன்னா கன்னடா தான் பேசுவோம். ஆனால் நான் பிறந்ததெல்லாம் தமிழ்நாட்டில்னா தமிழ் தான் மெயினாக பேசுவேன். தமிழ் பேசுறது தான் கெத்து. தமிழ்நாட்டில் இருந்துட்டு எல்லாருக்குமே தமிழ் தெரியுது, இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல ஆங்கிலம் கலந்து பேசுகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுவே ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுங்க இங்கிலீஷ் பேசுறது. இங்கிலீஷ் பேசினா தான் மதிக்கிறாங்க ஃபஸ்ட்டு. வெளியில் எங்கன்னா போனீங்கன்னா நீங்களே கூட என்ன இங்கிலீஷ்னா தான் மதிப்பீங்க. தமிழில் பேசினா அந்தளவுக்கு யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா கூட தமிழ் பேசினா அந்தளவுக்கு அவங்களை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் மெயினாக வந்து எல்லோரும் வந்து இங்கிலீஷ் தான் இப்போ விரும்புகிறாங்க. அது ஒரு மெயின் காரணமாகிடுச்சு. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் அழிஞ்சிக்கிட்டு தான் வருது. இதை வந்து நம்ம தவிர்க்கணும்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்கும் தமிழ் பற்றி எடுத்து சொல்லணும். அது நம்மளுடைய கடமையாக இருக்குது. ப்ரொஃபஸருங்களே கூட நீங்களே இந்த காலேஜில் நீங்கள் தமிழ் பேசினா கிளாஸ் ரூமில் சும்மா விட்டுருவாங்களா? உங்களுக்கு பிடிச்ச தமிழ் வார்த்தை இல்லை வரிகள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். தமிழில் பிடிச்ச வார்த்தைன்னு சொன்னால் தாய்மொழி. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. தமிழோட பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். இங்கே ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கிஷோர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர். உங்களோட தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தமிழ் தான். தமிழ் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு பிடிக்கும், ஆனால் தமிழ் பிடிக்கும். தமிழே தெரிஞ்சுட்டு தேவையில்லாமல் இந்த சீன் போடுறாங்க இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன வெறும் பந்தா தான், காலேஜ் பசங்க முன்னாடி பந்தம் போகிறது அவ்வளோதான். ஃபஸ்ட் இயர்ஸில் அப்படி தான் இருப்பாங்க, ஃபைனல் போக பழகிடும். தமிழ் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை இங்கிலீஷ் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா? அவங்க மதர் டங் பேசினா கெத்து தான். நம்மளுக்கு தேவையில்ல இங்கிலீஷ் பேசணும், அவங்க மதர் டங்கில் பேசினா ஓகே இல்லை. நீங்கள் உங்களை தமிழர்னு சொல்லிக்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? தமிழ் தெரிஞ்சவங்ககிட்ட தமிழ் சொல்கிறத விட தமிழ் தெரியாதவங்க தமிழ் சொல்கிறதுனால கெத்தாக இருக்கும், அதுதான் கெத்து. ஓகே, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி.
தமிழோட பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கோம். இங்கே ஒரு இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? ஜோயல். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஎஸ்சி மல்டிமீடியா பண்ணுறேன், 3rd இயர். உங்களோட தாய்மொழி எது? தமிழ் தான். தமிழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? பிடிக்கும். தேவையில்லாத இடத்துல இந்த பீட்டர் விடுறது அப்படின்றாங்களா, அப்படின்னா என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் ஏதாவது எடுத்து நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா தான் பேசின்னு இருப்போம். ஆனால் டப்புன்னு ஒரு அழகான பொண்ணு வந்துச்சுன்னா ஆக்சுவலி டூட் அந்த ஆக்சுவலின்னு வந்துடும். அப்புறம் நம்மளே பேச ஆரம்பிச்சிடும் இங்கிலீஷில். அது தப்பாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அப்படியே பேசுவோம். கொஞ்சம் நம்ம தமிழில் பேசுறது கம்மியாக பேசுவோம். ஆனால் வரும்போது அந்த இங்கிலீஷை மட்டும் கொஞ்சம் சவுண்டாக பேசுவாங்க, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. எனக்கும் இங்கிலீஷ் தெரியும். அப்புறம் அந்த இங்கிலீஷ் பேசும்போது அந்த ஆக்சுவலின்னுவாங்க, அது ஆக்சுவலின்னு அப்படியே ஒரு ஸ்டைலாக பேசுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சீன் போடுறது, அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. தமிழில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா, இங்கிலீஷில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா? அது நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ ஒரு நல்ல ஹை கிளாஸ் இடம் தான் எல்லாரும் பேசுவாங்க. அதனால் நம்ம இங்கிலீஷில் பேசணும், நம்மளுக்கும் தோணும், நம்ம பேசுவோம் கண்டிப்பாக. தமிழில் போய் அங்கே பேசினா நம்மளுக்கு அங்கே அசிங்கமாக தான் தோணும். ஆனால் என்னதான் சொந்த தாய்மொழியாக இருந்தாலும் நம்மளுக்கு தமிழில் பேசுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அடரா நம்மள என்ன சீப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு. அதனால் இடத்த பொறுத்து தான். இப்போ நம்ம ஏரியாவில் இருந்தோம்னா நம்ம தமிழில் பேசுவோம். இதோ விஐடியில் இருக்குமா, ஒரு நார்த் இந்தியா பொண்ணுன்னு போச்சுன்னா நம்ம இங்கிலீஷில் தான் பேசுவோம், கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் பேசுவோம். தமிழோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு நம்ம மக்கள் மத்தியில் இருக்குன்னு சொல்லிட்டு கருத்துக்களை கேட்டுட்டு இருக்கோம். இங்கே ஒரு இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? ஹரிஹரன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிகாம் 2nd இயர் படிக்கிறேன். உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தாய்மொழி தமிழ் தான். நீங்கள் தமிழில் பேசுகிறதுல எந்த அளவுக்கு பெருமைப்படுறீங்க? தமிழில் பேசுகிறதில்ல, தமிழனா பிறந்ததே பெருமை தானே, அதில் பேசுகிறதுல என்ன பெருமை இருக்குது? தேவையில்லாத இடத்துல இந்த இங்கிலீஷ்னு சொல்கிறாங்களே, பொதுவாக கிண்டலுக்கு சொல்லணும்னா பீட்டர் விடுறது அப்படின்றாங்க, அது அவசியம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பசங்களாக பார்த்து சொல்கிறதான், மற்றபடி அது மாதிரிலாம் அதெல்லாம் மனசில் வச்சுக்கூடாது. மற்றவங்க கிண்டல் பண்ணுறது அது அப்பாற்பட்டது, அது அவங்களோட விஷயம். நம்ம தமிழில் பேசுறது நம்மள தான், இது நம்ம உரிமை. நம்ம எந்த மொழியில் வேணால் பேசலாம், ஆனால் தாய்மொழியில் பேசுறது கொஞ்சம் நல்லது தான், பெருமைப்படுற விஷயம் தான் இது. உங்களுக்கு தமிழில் பிடிச்ச ஏதாவது வார்த்தை இல்லை வரிகள் இருந்தால் சொல்லலாம். தமிழில் பிடிச்ச வார்த்தையா? தமிழில் பிடிச்ச வார்த்தைன்னு இல்லை, தமிழே பிடிக்கும், அது எப்படி பிடிச்ச வார்த்தை வரி அதெல்லாம் சொல்லுது. தமிழில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இங்கிலீஷில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா? எந்த மொழியும் பேசுறது கெத்து இல்லை, தாய்மொழியில் பேசுறது நல்லது, சிறந்தது. ஏன்னா இப்போ பிற மொழி கற்றுக்கணும்னாலும், இப்போ ஆங்கிலம், ஜெர்மன், அது மாதிரி எதை கற்றுக்க நம்ம போனாலும் நம்ம தாய்மொழியோட அறிவு நம்மளுக்கு இருந்தால் தான் அதை கற்றுக்க முடியும். அப்போ தான் அந்த பிற மொழியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ தமிழில் நம்ம பேசுகிறது தான் நம்மளுக்கு பெருமை, அது கெத்துன்னெலாம் அது ஒன்றும் இல்லை. ஓகே, எங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம், என் பேர் கோபாலகிருஷ்ணன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறேன். உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? என்னோட தாய்மொழி மராத்தி தான். ஆனால் எனக்கு இந்த ஊரில் பழக்கப்பட்டது ரொம்ப தமிழ் தான். தமிழ் தான் ஒரு தாய்மொழின்னு நான் சொல்ல வருவேன். உங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்குமா, இல்லை மராத்தி ரொம்ப பிடிக்குமா? வெளி உலகத்துக்கு தமிழ், வீட்டு உலகத்துக்கு மராத்தி. ரொம்ப நல்லாவே சொன்னீங்க. உங்களோட பார்வையில் தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசுகிறாங்க இல்லையா? ஒரு சிலர் இங்கிலீஷே பேசுகிறாங்க தமிழ் தெரிஞ்சாலும். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அது ஒவ்வொருத்தருடைய தனி மனுஷனோட விருப்பம்னு சொல்லலாம், இல்லை ஒவ்வொருத்தரோட திமிருன்னு சொல்லலாம். திமிரு கூட சரியாக இருக்காது, அது அவங்களோட விருப்பம். இந்த உலகம் ஆங்கிலத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இந்த ஆங்கிலத்தோட கலத்துவம் தமிழ் மொழியில் சேர்க்கை ஆகிடுச்சு. அதனால தான் எல்லாரும் ஆங்கிலத்து தமிழ் சேர்க்கறது போல தமிழில் ஆங்கிலத்தை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இதோட ஆதிக்கம்னு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவையான இடத்துல மட்டும் நம்ம இங்கிலீஷ் பேசலாமே, சாதாரண ஒரு பொது இடத்துல, அதுவும் சுற்றி நல்ல தமிழ்காரங்களே இருப்பாங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் தமிழ்காரங்களே இருப்பாங்க, இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அது ஒவ்வொருத்தர் இப்போ ஆங்கிலம் பேசுன்றது என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொருத்தரோட ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகிடுச்சு. ப்ரெஸ்டீஜ்னா கௌரவ குறைச்சுன்னு சொல்லலாம். அது பேசினா தான் ஒருத்தனுடைய மதிப்பு கூடுது. அந்த பர்டிகுலர் இடத்துல அந்த ஒரு இடத்துல அவனோட மதிப்பு எப்படி கூடுதுன்னா, அவனோட பேசுகிற ஆங்கிலத்தை பேசினா தான், அவன் ரொம்ப பேசுகிறான் ஆங்கிலம், அவனுக்கு நல்லா தெரியும், அதுன்ற விஷயத்தில் தான் அவங்களுக்கு அது ஆங்கிலத்தால் தான் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குதுன்னு எல்லாம் நினச்சிக்கிறாங்க. அதனால தான் தமிழ் தெரிஞ்ச இடத்துலையும் ஒருத்தருடைய ஆங்கிலத்தோட ஆதிக்கம் அதிகமாகுது. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச தமிழ் வார்த்தை ஏதாவது இருக்கும் இல்லையா? அதை ஒரு 2-3 சொல்லலாம் நீங்கள். எனக்கு பிடிச்ச ரொம்ப தமிழ் வார்த்தை அம்மா தான். அம்மா பிடிக்காது யாருன்னு சொல்ல முடியாது. அப்புறம் 2-3 வார்த்தை அப்படின்னா, இந்த நாற்றம், துர்நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாற்றன்றதுக்கு ஒரிஜினல் அர்த்தம் என்னென்னா, உண்மையான அர்த்தம் என்னென்னா, துர்நாற்றம் தான் ஒரிஜினலான அர்த்தம். நாற்றம் அப்படின்றது என்னென்னா தூய்மையான சொல் கிடையாது, தமிழ் சொல்லே கிடையாது. அது வேற்று மொழியிலேருந்து வந்ததால தான். அதை தான் நம்ம பயன்படுத்தி நாற்றம்னு ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பூவை எப்படி சொல்லுவாங்கன்னா புஷ்பம் தான் சொல்லுவாங்க, அதுவும் மாறி போச்சு. அப்புறம் இந்த காலத்தில் மயிருன்னு சொன்னால் எல்லாம் கேவலமாக திட்டுவாங்க, இல்லை கேவலமாக பார்ப்பாங்க. ஆனால் உண்மையான நம்ம முடிக்கான அர்த்தம் என்னென்னா மயிர். இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ரொம்ப அருமையாகவே உங்களோட கருத்தை சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
நம்ம நிறைய நேயர்கிட்ட வித்தியாசமான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அவங்களுடைய பதிலும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கே ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் எட்வின். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் எஸ்ஐ செக்யூரிட்டியில் நான் அசைன்மெண்ட் மேனேஜராக இருக்கிறேங்க. சரி சார், உங்கள் தாய்மொழி என்ன? என்னுடைய தாய்மொழி தமிழ் மேடம். கேட்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. தாய்மொழியை பேசுகிறதுக்கு எல்லாருமே தயங்குறாங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அது காரணம் வந்து இந்த எல்லாமே வந்து வித்தியாசமாக, அதாவது நம்ம தாய்மொழியை மற்றவங்களுக்கு காட்டி கொடுக்குறது அவங்க தயங்குறாங்க. தமிழனுக்கு தமிழன்ற உணர்வே பாதி குறைஞ்சி போயிருக்குதுங்க. காரணம் என்னென்னாக்கா மற்றவங்க போல் வாழணும் தான் அவன் நினைக்கிறான். அவன் தமிழ்னா வாழணும்னு இது வரைக்கும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. பாதி நீங்கள் கேட்குற கேள்வி வந்து தமிழ்னா வாழறதுக்கு அவன் விருப்பப்படல போல தருது. அதனால தான் பாதி தமிழ் பாதி இங்கிலீஷும் கலந்து பேசி அந்த ஒரு மற்றவங்களை கவர்ந்துடலாம். அப்போ அந்த இங்கிலீஷ் பேசினாக்கா ஒரு 4 பேர் வந்து நம்மளை மதிப்பாங்கன்ற ஒரு கோட்பாடு வந்திருக்கிறாங்க. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரஷ்யா, இட்டாலி, ஃப்ரான்ஸ், இங்கே பல நாட்டுங்கள்லாம் போனீங்கன்னாக்கா அதில் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவங்க இங்கிலீஷும் அவங்களுக்கு தெரியாதுங்க. இப்போ இந்தியாவில் வந்து இங்கிலீஷ் ரொம்ப டெவலப் ஆகுதுன்னா நம்மளுக்கு கல்விக்காக தான் இங்கிலீஷ் நம்ம கற்றுக்குறோம். நம்முடைய தாய்மொழியை வந்து இழந்துறது வந்து ரொம்ப பெரிய அவமானக்குரியதுன்னு சொல்லலாம். நீங்கள் தமிழில் பேசும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தமிழில் பேசும்போது என் தாய்கிட்ட பேசுகிறது தான் நான் நினைக்கிறேன். மற்ற மொழி நான் கலந்து பேசும்போது நான் அந்நிய தாய்கிட்ட பழகிற மாதிரி தான் தெரிஞ்சுங்க. அது வந்து சில நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கணும். ஆங்கிலத்தை வந்து சில விஷயத்துக்காக பயன்படுத்தணும். நம்முடைய தராதரத்தை காமிக்கிறதுக்கு வந்து மற்ற மொழி உபயோகிக்கிறது வந்து அது ரொம்ப அச்சமான ஒரு வார்த்தை. சரி சார், உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப விருப்பமான இல்லை ரொம்ப பிடிச்ச வார்த்தை தமிழ் வார்த்தை இருக்கும் இல்லையா? அது ஏதாவது ஒரு 5 வார்த்தை சொல்லி அதுக்கான அர்த்தமும் சொல்லுங்கள். திருக்குறள் தான் மேடம் எனக்கு அதிகமாக பிடிக்குங்க. அதில் வந்து உதருக்கு ஓட்டாமல் ஒரு குறள் இருக்குது. அதில் சில குறள் வந்து உதறு ஓட்டாமல் குறள்கள் இருக்குது. அதில் வந்து யாதினின் நீங்கியான் நோதல் அதனின் இளனின் ஒரு குறள் இருக்குங்க. அது என்னன்னா, நீ எப்போ மாட்டுறது பேராசைப்படுறியா உனக்கு சின்னன்னு இருக்கு. பேராசை விட்டுட்டு நீ தூரம் இருந்தா எனக்கு உனக்கு ப்ராப்ளமேன்னு அவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குறள் மேடம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. திருக்குறள் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார் உங்கள் கருத்துக்கு. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். திவ்யா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிபிஏ செகண்ட் இயர். உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தமிழ் தான். தமிழ் ரொம்ப பிடிக்குமா? தாய்மொழி அதுதானே, ஆனால் தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. உலகம் தோன்றதுலேருந்தே தமிழ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் லாங்குவேஜும் தமிழ் தான் சொல்கிறாங்க. அதனால் தமிழ் ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழராக இருந்து ஆனால் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இங்கிலீஷோட தேவை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால இங்கிலீஷில் பேசுகிறாங்க. தமிழும் இப்போ வளர்க்கலாம், ஆனால் இப்போ இங்கிலீஷும் தேவைப்படுதுல்ல. எல்லா இடத்துலையும் பேசுறது நம்ம வீட்டிலே தேவை ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் இருக்குது. தமிழும் ஆனால் நம்ம வளர்க்கணும். தமிழ் பேச முடியாது, அது இப்படிலாம் சீனில் போடக்கூடாது. தமிழும் பேசணும். எங்கெங்கெல்லாம் பேசணுமோ எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கங்கே தமிழ் பேசணும். எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கங்கே இங்கிலீஷ் பேசிக்கணும். அவ்வளோதான். தமிழில் பேசுறதுக்கு கெத்தா இல்லை இங்கிலீஷில் பேசுறதுக்கு கெத்துன்னு நினைக்கிறீங்களா? தமிழில் தான். ஓகே, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தீபா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிசிஏ செகண்ட் இயர் இன் விஐடி யூனிவர்சிட்டி வெள்ளூர். உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தமிழ். தமிழ் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா லாங்குவேஜை விட தமிழ்னா ரொம்ப இஷ்டம். இப்போ தமிழில் ஆங்கிலத்தை கலந்து பேசுறது இல்லை நல்லா தமிழ் தெரிஞ்சிட்டும் தெரியாத மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறாங்க இல்லையா? அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்கிறீங்களா? தமிழுங்கிறது இந்த இந்தியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போனோன்னா வந்து அங்கே தான் ஜாப்ஸ்லாம் நல்லா இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஜாப்ஸ்ன்னும் போது அங்கே படிச்சுட்டு இங்கே வராங்க நிறைய பேர். இங்கே படிச்சுட்டு ஜாப்னு அங்கே போகிறாங்க. இப்போ இங்கே படிச்சுட்டு அங்கே போகிறவங்களுக்கு வெளிநாட்டில் இங்கிலீஷுன்றது தான் அவங்களுடைய மதர் டங். இங்கே வந்து இந்தியாவில் தமிழ்ங்கிறது தான் மதர் டங். இங்கே படிச்சுட்டு அங்கே போகிறவங்களுக்கு அங்கே எல்லாருக்கும் தமிழ் தெரியாது மோஸ்ட்லி. அதனால் அங்கே தமிழ் தெரியாதுன்றதுனால இங்கிலீஷில் தான் பேசணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தமிழ் தான் தெரியும், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதனால எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி ஏராளமாக பார்ப்பாங்க. அதனால் வந்து இங்கிலீஷில் தான் பேசணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இங்கே படிச்சுட்டு அங்கே போகிறதுனால அங்கே ஜாப்காக அங்கே போயிடுறாங்க. அங்கேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது, அவங்களுக்கு தமிழ் தெரிய மாட்டேங்குது. அதனால் அவங்க நினைக்கிற மாதிரி இங்கே நிறைய படிக்கணும்னு வரவங்களுக்கு இங்கே நார்த்தன் சைடு தான் அதிகம். இந்த காலேஜ் பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தான் தெரியுது, தமிழ் தெரியல மோஸ்ட்லி இந்த காலேஜில். அந்த மாதிரி பொதுவாக சொல்லணுன்னா இங்கிலீஷ் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. தமிழை வந்து கொச்சையாக தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி தமிழ் நமக்கு நல்லா வளரணும் அப்படின்னா அது எல்லாருமா சேர்ந்து அதை வளர்க்கணும் தான் என்னுடைய கருத்து. ஒரு தமிழரும் இன்னொரு தமிழும் பார்த்துக்கும் போது இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? தமிழ் டு தமிழ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிறோன்னா தமிழில் பேசிக்கலாம். நம்ம இப்போ இங்கேருந்து அவங்க யோசிக்கிறது வந்து இப்போத்தி லெவல் மட்டும் இல்லை. இங்கேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம், இப்போ ஜாப் முடிச்சுட்டு இப்போ இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போவே அப்பப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் நல்லது அப்படின்னு நினச்சி ஃப்ரெண்ட்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிகேட் பண்ணும்போது இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டால் அப்போ ஃப்ளூயன்ஸாக வரும் அப்படின்னு நினச்சி தான் இங்கே பேசுகிறாங்க.
ஆனால் அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணம் வந்து தமிழ் தான் அவங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு தமிழில் பிடிச்ச வார்த்தை இல்லை வரிகள் ஏதாவது சொல்லி அதுக்கான அர்த்தத்தையும் சொல்ல முடியுமா? எனக்கு தமிழே பிடிக்கணும் போது அதில் இந்த வார்த்தை தான் பிடிக்கும் அந்த வார்த்தை தான் பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது. எல்லா வார்த்தையுமே பிடிக்கும், அதுக்கு பேர் தான் தமிழ். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. நம்ம நிறைய நேர்கிட்ட வித்தியாசமான கருத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இங்கே ஒரு நேர் இருக்காங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் அக்ஷயா. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ட்ரிப்ளி படிக்கிறேன், 3rd year. சரி, உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தமிழ். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நல்லா தமிழ் தெரியும், ஆனால் தேவையில்லாத இடத்துல வெட்டியாக வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெட்டி சீன் போடுறாங்கன்னு நினைப்பேன். சரி, அந்த மாதிரி பேசுகிறவங்கள வந்து நீங்கள் வெட்டி சீனு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எப்படி பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது கொஞ்சம் எடுத்து விட முடியுமா? ஃபஸ்ட்டு வந்து ஒன்று பையன்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பொண்ணுங்களை க்ராஸ் பண்ணும்போதோ இல்லை வைஸ் வர்ஸா சும்மா பையனுக்கு முன்னாடி சீன் பண்ணுமோ இல்லை பொண்ணுங்க முன்னாடி சீன் பண்ணுவோன்றதுக்காக எனக்கும் இங்கிலீஷ் தெரியும், நானும் ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது வந்து வெட்டி சீன் போடுறதா என்னோட கருத்து. ஓகே, தமிழில் பேசினா அவங்க வந்து அது ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு கௌரவம் நினைக்க மாட்டாங்க. இங்கிலீஷில் பேசினா தானே அது நம்ம தாய்மொழி தானே அது அவங்களுக்கு வந்து ஒரு காப்ட் வேர்ல்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். இப்போ சில பேருக்கு வந்து ப்ராப்ளி தே மஸ்ட் ஹவ் ஸ்பெண்ட் அ ஃபியூ இயர்ஸ் அப்ராட். ஸோ அதனால் ஒரு ஃப்ளூவன்சிக்காக தமிழில் ஃப்ளூவெண்ட்டாக பேச வராது. ஸோ அதனால் ஒரு 4 to 5 வேர்ட்ஸ் ஆஃப் தமிழ் இருக்கும்போது ஒரு 2 to 3 வேர்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் வரும். ஸோ அது வெட்டி சீன் கிடையாது. பட் ஆனால் சில பேர் வேணும்ன்ட்டே வந்து இதுதான் கெத்து அண்ட் இது ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு தான் நினைக்கிறேனே தவிர மற்றபடி அவங்களுக்கு அது இட்ஸ் ஜஸ்ட் இன்பில்ட், அவ்வளோதான். சரி, இதை யார் அதிகமாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? லைக் பையன்களா பொண்ணுங்களான்னு கேட்குறீங்களா? பொண்ணுங்க தான் நிறைய பண்ணுறாங்க. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் விக்னேஷ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விஐடி யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். சரிங்க சார், உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தமிழ் தான், ஆனால் நான் முன்னாடி இங்கிலீஷில் தான் பேசினேன். சரி, தமிழில் பேசும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இங்கிலீஷில் பேசும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தமிழில் பேசும்போது எங்கள் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், இங்கிலீஷில் பேசும்போது ஏதோ ஒரு 3வது மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். சரிங்க, தேவையில்லாத இடத்துல வந்து இந்த இங்கிலீஷ் பேசுகிறாங்க இல்லையா, அங்கே தேவையே இருக்காது, தமிழிலே பேசலாம், ஆனால் இங்கிலீஷில் பேசுகிறாங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க தேவை இருக்கிறதுனால தாங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க. இதில் நான் நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்கவுங்க இஷ்டம். மொழின்றது அவங்கவுங்களோட உரிமை, அவங்கவுங்க இஷ்டம். நம்ம தமிழ் மொழி அழிஞ்சிட்டு போகுது இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாராவது கண்டிப்பாக வந்து காப்பாற்றுவாங்க, அழியாது. இன்னொரு 10,000 வருஷம் கண்டிப்பாக அழியாது. ஓகே சார், உங்களுக்கு தமிழில் பிடிச்ச வரிகள் இல்லை ஏதாவது வார்த்தைகள் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நீங்கள் சொல்லலாம் தமிழில் பிடிச்சது? தமிழில் இருக்க இந்த தன்னம்பிக்கை கோச் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தன்னம்பிக்கை வரிகள் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி ஒரு இலக்கணம் எழுதுனதில்லை, ஆங்கிலத்துலேயும் சரி மற்ற மொழியிலையும் சரி. தொல்காப்பியம் ரொம்ப பிடிக்கும், ராமாயணம் மகாபாரதம் தமிழில் படிக்க ரொம்ப பிடிக்கும். ஓகே சார், உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தையூ. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் பிகாம் படிச்சுன்னு இருக்கேன் விஐடியில். இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தமிழ் தெரியும் ஆனால் தமிழே வராத மாதிரி எல்லாம் நல்லா சீன் போடுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் நம்ம பிறந்தது தமிழ்நாடு, இங்கே இருக்கிறவங்களால தமிழ் தான் பேசணும். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் பேசினா ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு கல்ச்சருக்கு மாறப்போகுது. இருந்தாலும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. சரி, இது அதிகமாக பாய்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை கேர்ள்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு ஸ்டைல் ஆகிடுச்சுங்க. 2 பேருமே அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி இங்கிலீஷ் பேசினா அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க. ஓகே, நீங்கள் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி அது இங்கிலீஷ் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிருக்கீங்களா? அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லைங்க. ஓகே, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. தமிழோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது, அது அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதா, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்கிட்டலாம் கேட்டுட்ருக்கோம். இங்கே ஒரு நேர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? ரேகா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எம்எஸ் சாஃப்ட்வேர் பண்ணுறேன், இங்கே விஐடியில் தான். உங்கள் தாய்மொழி எது? தமிழ். நீங்கள் உங்களை தமிழர்னு சொல்லிக்க எந்த அளவுக்கு பெருமைப்படுறீங்க? கண்டிப்பாக ரொம்ப பழங்கால மொழி வந்து தமிழ் தான். அதே மாதிரி தமிழ் ஏன் அழிஞ்சிட்டு வருதுன்னா வந்து நம்ம அந்த பழைய மகத்துவத்தை வந்து இன்னும் கொண்டு வர்றதில்ல. இப்போது எல்லாமே இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் கல்ச்சர், வெஸ்டர்னைசேஷன் எல்லாமே இப்படி தான் நம்ம நோக்கி போயிட்டுருக்கோமே தவிர்த்து முன்ன என்ன நடந்தது, நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றது திரும்பி பார்க்கறதே கிடையாது. அது இப்படி பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம தமிழ் மொழியில் இருக்க நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாம். திருக்குறள்ன்றது வந்து ஒரு 2 வரியில் எல்லா கருத்தும் உண்டு திருக்குறளில், அந்த மாதிரி நிறைய உண்டு நம்ம தமிழ் மொழியில். ஆனால் நம்ம என்னன்னா எல்லாமே ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுக்கு ஜாஸ்தி உண்டு. மற்ற மாநிலத்துலேருந்தோ மற்ற
நாட்டில் இருந்து இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால நம்ம தமிழை வந்து அவ்வளோவா எடுத்துக்கிறதே இல்லை. அதே மாதிரி நம்மளே உண்டு ஒரு டீச்சர்கிட்ட தமிழில் பேச அசிங்கப்படுவோம். ஏன்னா வந்து நம்மளை என்ன நினச்சிப்பாங்களோ, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்களோ, நம்மளை தாழ்த்தி பார்ப்பாங்களோ அப்படின்றது ஒன்று உண்டு. அதே மாதிரி நம்ம தமிழ் பேசினோம்னா லோக்கல்னு நினச்சிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு தமிழ் மொழியிலேயே நம்ம மொழியில் பேசினா தான் நம்ம வளர்க்க முடியும். மற்ற மொழிக்காரங்களாம் பாருங்களேன், எங்கே வந்தாலும் அவங்க மொழியில் தான் பேசுவாங்க. நம்ம மட்டும்தான் அதை பண்ண மாட்டோம். முக்கால்வாசி கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இன்னும் வேறு என்ன லாங்குவேஜில் பேசுவாங்க, அவங்க நம்மளை தாழ்த்தி பார்க்கக்கூடாதுன்ட்டு முதல்ல நம்ம நினச்சிக்கணும். தமிழில் பேசினா யாரும் தாழ்த்தி பார்க்க மாட்டாங்க, நம்மளோட மொழி அது. அதே மாதிரி ரொம்ப பழங்காலத்து மொழி அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பேசினாவே கண்டிப்பாக தமிழ் வளருங்க. உங்களுக்கு தமிழில் பிடிச்ச வார்த்தை இல்லை வரிகள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். எனக்கு அம்மா தமிழில் ரொம்ப பிடிச்ச வார்த்தை. வரின்றதை என்ன சொல்லலாம், திருக்குறளில் ஒரு வரி உண்டு, அன்பு மரணம் உழைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது. அந்த திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பேசுகிறதுலேருந்தே தமிழ் மேலே இருக்க பற்று ரொம்ப நல்லாவே தெரியுது. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரகதீஷ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விஐடி செகண்ட் இயர் பிகாம் பண்ணுறேன். இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தமிழ் தெரியும் ஆனால் தமிழ் தெரியாத மாதிரி அப்படியே சீன் போட்டுட்டு அப்படியே போவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பற்றி என்ன நினைக்கிறேன்னா, சும்மா சீன் போடுறதுக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஷோ ஆஃப் தான், அதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இது வந்து யார் அதிகமாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கேர்ள்ஸா இல்லை பாய்ஸ் நினைக்கிறீங்களா? முக்கியமாக கேர்ள்ஸ் தான். ஓகே, இப்போது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டி அங்கே இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் எஸ்கேப் ஆகிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் ஏதாவது நம்ம ப்ரொஃபஸர்ஸ் கிட்டலாம் மாட்டும் போது அவங்க ஆப்வியஸாக நம்மளை இங்கிலீஷில் தான் பேச சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசி எஸ்கேப் பண்ணலாம் உண்டு. ஓகே, எங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். நயனுடையான் நல்குன்றான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைக்கலாவாறு. உதவும் உள்ள உடையவங்களுக்கு எப்போ வறுமை நிலை வரும்? தன்னால மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலை வரும்போதுதான் அது வறுமை நிலைன்னு வள்ளுவர் தன்னுடைய நூலான திருக்குறள்ல 219வது குறட்பால சொல்றாரு. மற்றபடி அவங்க கிட்ட சொத்து, பணம், புகழ் இல்லைனாலும் அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. தகுந்தவருக்கு உதவி செய்யணும். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாம உதவி செய்யணும். நம்ம தினமும் பயணிக்கிற சாலை இல்ல பேருந்து நிலையங்கள் போன்ற பல பொது இடங்கள்ல தங்களுடைய உடலால உழைக்க முடியாத பலரை சந்திக்கிறோம். அவங்கள பார்த்து ஒரு வினாடி சிந்திப்போம், இவருக்கு நம்மால முடிஞ்ச சின்ன உதவியை செஞ்சா நல்லா இருக்குமேன்னு நினைப்போம். ஆனா நேரம் இல்லாததுனால இல்ல அவசரம், வேலை பளு இதை போன்ற பல காரணங்களால அந்த எண்ணத்துக்கு திரை போட்டு மூடிடுவோம். அதையும் தாண்டி நம்மள சில பேர் கண்ணுக்கு தெரியாத இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க. நல்ல உள்ளம் படைத்த ஒருவர் அவ்வளவு ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்பு படைத்தவர் இல்லைங்க. பணம் இல்லைனாலும் உதவணும் என்ற மனம் இருக்கு. பார்வை இல்லாத ஒருவருக்கு தன்னால இயன்ற உதவிய செஞ்சுட்டு வராரு. அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி தரணும்னு முடிவு செஞ்சு வங்கி கடன் பெறுவதற்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சாரு. அது மட்டும் இல்லைங்க, அவரோட தொழிலான ஊதுவத்தி, மெழுகுவத்தி தயாரிக்கிறது போன்ற பல தொழில்களை அவருக்கு கற்றுக் கொடுத்தாரு. தினமும் காலை அவரை வியாபாரத்துக்கு அழைத்து செல்வது முதல் மாலை அவரை வீட்டுக்கு அழைத்து வர வரைக்கும் தன்னுடைய சக்திக்கு ஏற்றபடி அவருக்கு ஒரு வழிகாட்டியாக இன்றளவும் இருக்கிறாரு. யாரையும் நம்பாம கண்களில ஒளி இல்லை என்றாலும் நம்பிக்கை ஒளிரும் அவர் இன்று ஒரு வேலை செய்கிறாரு, தன் சொந்த கால்ல நிக்கிறாரு. நம்மள பல பேர் நம்ம கிட்ட பண வசதி இல்லையே, என்னால எப்படி முடியும்னு தான் நினைக்கிறோம். ஆனா உண்மை அதுக்கு நேர்மாறானது. உதவிங்கிறது முழுக்க முழுக்க பணம் கொடுத்துதான் செய்யணும்னு இல்ல. உழைக்கும் சக்தி இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு சின்ன நல்ல விஷயத்தை செய்யறது கூட ஒரு உதவிதான். இடலில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். இந்த குறளோட கருத்து என்னன்னா, நம்மளோட கடமையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கிட்ட பொருள் இல்லைனாலும் பிறருக்கு உதவ நம்ம தயங்க மாட்டோம். கடமை அப்படின்னு சொன்னதும் நம்ம நல்லா இருக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், இது போல பல விஷயங்கள் தான் நம்மளுக்கு தோணும். அதுவும் கடமை தாங்க, இல்லைன்னு சொல்லல. அதாவது
தன்னோட நலன் மட்டும் கருதாம மற்றவங்களையும் நினைச்சு சின்ன உதவியா இருந்தாலும் செய்யணும். அதுவும் ஒரு விதமான கடமைதான். எப்பவுமே செய்ய முடியுமா என்ற கேள்வி மனதில் எழும். செய்ய முடியாமல் போகும் சூழ்நிலை நிறைய வரும். அந்த நிலையை தான் வள்ளுவர் வறுமை நிலைன்னு சொல்றாரு. நம்மளோட முழு மனதோட இந்த மாதிரியான உதவிகளை செய்யும் போது நமக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற மன திருப்திக்கு இணையே இல்லைன்னு சொல்லலாம். கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த திருப்தி நமக்கு வராது. அதுபோல நம்ம எல்லோரும் பிறருக்கு உதவி செய்கிறது ஒரு கடமையை எடுத்துக்கணும். பொருளாதாரத்துல பின்தங்கி இருப்பது அல்ல வறுமை நிலை. தகுந்த உதவியை செய்யாமல் போகும் நிலைதான் உண்மையான வறுமை நிலை என்பது வள்ளுவர் கருத்தாக மட்டும் நினைக்காமல் நம் வாழ்க்கைக்கு உரிய கருத்தாக கருதுவோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VAT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. புத்தக புழுக்களாய் இருந்த நம்மை மாற்றி பழைய ஏட்டுக்கல்விக்கு பூட்டு போட்டு செயல் வழியின் மூலம் கற்றலை எளிதாக்கி மாணவர்களின் கற்றல் ஆர்வத்தை தூண்டும் ABL திட்டத்தை பற்றி நம் வில்லுப்பாட்டின் மூலம் பாட வரும் வில்லுப்பாட்டு குழுவினர்கள் சக்திவேல், அபிநயா, பூபால், அக்பர் பாஷா, சூப்பியா, சல்மான். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் வில்லுப்பாட்டு சார்பாக வணக்கம். நாங்கள் எளிய செயல்வழி கல்வி திட்ட முறையை பற்றி ஒரு வில்லுப்பாட்டு பாட வந்துள்ளோம். நம்ம கல்வித்துறையே மிக பெரும் வளர்ச்சியே தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. அண்ணே, இந்த இனிமையான மாலை பொழுதுல நாம எல்லாம் இங்க எதுக்கண்ணே கூடி வந்திருக்கோம்? சொல்றேன். நம்ம அரசாங்க பள்ளிகள்ல 1 முதல் 5 வகுப்பு வரை எளிய செயல்வை கல்வி திட்ட முறையில நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் நடத்துறாங்களாம். அப்படியே அத பற்றி தெளிவா மக்களுக்கு சொல்லலான்னு தான் வந்திருக்கோம். அப்படியே எளிய செயல்வழி கல்வி திட்டமா? அப்படின்னா தன்னானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே. புதுமையான கல்வி திட்டம் செயல்வழி கல்வி திட்டம் புதுமையான கல்வி திட்டம் செயல்வழி கல்வி திட்டம் புதுமையான கல்வி திட்டம் செயல்வழி கல்வி திட்டம் புதுமையான கல்வி திட்டம் செயல்வழி கல்வி திட்டம். தமிழ் மாநில அரசு திட்டம் மாறாத நல்ல திட்டம் தமிழ் மாநில அரசு திட்டம் மாறாத நல்ல திட்டம். தன்னானே நானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே. மாநில முழுமைக்கும் செயல்வழி கல்வி திட்டம் மாநில முழுமைக்கும் செயல்வழி கல்வி திட்டம் மாநில முழுமைக்கும் செயல்வழி கல்வி திட்டம் மாநில முழுமைக்கும் செயல்வழி கல்வி திட்டம். ஏற்றமுடன் செயல்படும் நம்ம கல்வி திட்டம் ஏற்றமுடன் செயல்படும் நம்ம கல்வி திட்டம். தன்னானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே. அட போங்கண்ணே, என்ன புதுமையான திட்டமோ. என் பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். என் ஆத்துக்காரி வேற அடுத்த ஆத்து அம்பூஜத்தை பார்த்தேலா ஆவாத்து பசங்க கான்வெண்ட் போறது கேட்டேலா அப்படின்னு ஒரே நச்சடிக்கிறா. அடா மண்டு, அனுப்பாதே கான்வென்ட்டுக்கு அனுப்பாதே.
இப்பெல்லாம் நம்ம அரசு பள்ளிகள்ல எளிய செயல்வழி திட்ட முறையில அழகான அட்டைகளை கொண்டு ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழிகள்ல பாடம் நடத்துறாங்க. என்ன புதிய திட்டமோ, எல்லாம் நம்ம படிச்ச படிப்பு தான். என்ன அப்படி இல்லடா, அன்று படித்தது ஏட்டு கல்வி, இன்று படிப்பது செயல் வழியில். மாணவரை மையப்படுத்தி திறனுக்கேற்ப கற்றல் முறை, திறனுக்கேற்ப கற்றல் முறை. புரியுதா? புரியுதே, ஆனா புரியல. அத விவரமா சொல்றேன், கேளுங்க. கேளுங்க தம்பி கேளுங்க, செயல் வழி திட்டத்தை சொல்ல போற. கேளுங்க தம்பி கேளுங்க, கேளுங்க தம்பி கேளுங்க, செயல் வழி திட்டத்தை சொல்ல போறேன். கேளுங்க தம்பி கேளுங்க. அண்ணே, அதை யார் அண்ணே கண்டுபிடிச்சா? நல்ல கேள்வி, பதில் சொல்றேன் கேளுங்க. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. கல்வியின் தரத்தை மேம்படுத்த ஆந்திர மாநிலம் விஷவேலி ஆரம்பிக்கப்பட்ட நல்ல திட்டம். மாணவர் திறனுக்கேற்ப கற்க நல்ல திட்டம். கல்வியின் தரத்தை மேம்படுத்த ஆந்திர மாநில விஷவேலியில் ஆரம்பிக்கப்பட்ட நல்ல திட்டம். மாணவர் திறனுக்கேற்ப கற்க நல்ல திட்டம். அந்த திட்டம் செயல் வழி 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 திட்டம். தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. ஆந்திராவில் உருவான ஏபேலு தமிழ்நாட்டில் எப்படி? அனைவருக்கும் கல்வி மூலமாக இந்த திட்டத்தை இந்திய முழுமைக்கும் எடுத்து வந்தாங்க. அது நன்மையை பார்த்து நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சிறப்பா நடைபெற வழிவகை செய்தாங்க. ஆமா, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துச்சு பாத்தியா? பழைய முறைக்கு பூட்டு போட்டு புதிய முறையை கொண்டு வந்து எளிமையான கல்வி திட்டம் பாருங்க. அது படிக்க நல்ல சிறந்த திட்டம் தானுங்க. பழைய முறைக்கு பூட்டு போட்டு புதிய முறையை கொண்டு வந்து எளிமையான கல்வி திட்டம் பாருங்க. அது படிக்க நல்ல சிறந்த திட்டம் தானுங்க. அப்படின்னா இந்த முறையில பாடம் எப்படி சொல்லி கொடுப்பாங்க? சொல்றேன். பிள்ளைகளே ஏணிப்படியில் படிப்படியா கல்வி கற்பாங்க. 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 திறனுக்கேற்ப முன் சென்று குழுவில் அமர்ந்து படிப்பாங்க. திறனுக்கேற்ப முன் சென்று குழுவில் அமர்ந்து படிப்பாங்க. ஆசிரியர் வழிகாட்டியா இருப்பாருங்கோ, எரி எரி சின்னபடி படிப்பாருங்கோ. திறனுக்கேற்ப அடைவு நிலை அறிவாருங்கோ. அப்படியாங்கோ? ஆமாங்கோ. அப்படியாங்கோ? ஆமாங்கோ. ஏணி படியா? அப்பனா பசங்க ஏணி மேல ஏறி படிப்பாங்களா? அட அபிஷ்டு, ஏணி படினா அது இல்லடா. பாட வாரிய சின்னங்கள் வரையப்பட்டு படிப்படியாக பாம்பு போல் வரைந்திருக்கும். 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 அந்த சின்னத்தை பார்த்து பசங்க அட்டை எடுத்து படிப்பாங்க.
திறனுக்கேற்ப குழுவில் அமர்ந்து படித்தறிந்து படிப்படியா திறனுக்கேற்ப குழுவில் அமர்ந்து படித்தறிந்து ஆசிரியர் ஒத்துழைப்புடனே ஏணிப்படியை முடிப்பாங்க. ஆசிரியர் ஒத்துழைப்புடனே ஏணிப்படியை முடிப்பாங்க. அதுவே எணிப்படி எணிப்படி எணிப்படிங்க. அதுவே எணிப்படி எணிப்படி எணிப்படிங்க. அதுவே எணிப்படி எணிப்படி எணிப்படிங்க. அதுவே எணிப்படி எணிப்படி எணிப்படிங்க. இப்படி ஒவ்வொரு படிநிலையும் படிச்சு படிநிலையில் முன்னேறி கொண்டே போவான். அவன் கடைசி படிநிலையை முடிப்பதற்கும் அந்த கல்வி ஆண்டும் முடியும். ஆசிரியர் சிறந்த வழிகாட்டியா இருந்து பிள்ளைகளுக்கு தூண்டுகோலாக விளங்குவாங்க. அண்ணே, செயல்வழி கற்றலினால என்ன நன்மைனே? நன்மையா கேட்டீங்க, சொல்றேன் கேளுங்க. தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது. தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது. தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது. தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது. மனப்பாடம் தேவையில்லை, மன அழுத்தமும் குறையுது. மனப்பாடம் தேவையில்லை, மன அழுத்தமும் குறையுது. ஆசிரியரை சார்ந்து இல்ல, மன சுத்தமா கல்வி கற்பாங்க. ஆசிரியர் சார்பில மாணவர் சுதந்திரமா கல்வி கற்பாங்க. மாணவரின் தேக்கம் இல்ல, இது மகிழ்ச்சியான கல்விதானுங்க. மாணவரின் தேக்கம் இல்ல, இது மகிழ்ச்சியான கல்விதானுங்க. இது எல்லோருக்கும் உகந்த திட்டம், எதிர்காலத்திற்கும் ஏற்ற திட்டம். இது எல்லோருக்கும் உகந்த திட்டம், எதிர்காலத்துக்கும் ஏற்ற திட்டம். தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது. தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது. பரவாயில்லையே, இந்த கல்வி முறை நல்ல முறையா இருக்கே. அது மட்டும் இல்ல, மாணவர்களுக்கு கல்வியோடு ஆரோக்கியத்தையும் சாலையின செயல்பாட்டை வளர்க்கவும் இது உதவுகிறது. அரசு அதற்குரிய அனைத்து வசதிகளையும் ஒவ்வொரு பள்ளிக்கும் வழங்குகிறது. ரூபாய் 5000 மதிப்புள்ள கணித உபகரண பெட்டியை ஒவ்வொரு பள்ளிக்கும் கொடுத்து கணித செயல்பாட்டை எளிதாக்குகிறது. அப்படியானே? உடனே என் பையனை அரசாங்க பள்ளிக்கு அனுப்பி சிறந்த முறையில கல்வி கற்க வை செய்றேன். இதுவரைக்கும் அமைதியா நான் சொல்றத கேட்டவங்க அனைவருக்கும் எங்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விருப்பமுடன் வந்திருந்து வில்லு பாட்டை கேட்டவங்க ரசித்தவங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க. வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே, வாழ 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 வாழவே. நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்கதாங்க. விஐடி 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. எல்லா இடத்திலும் எல்லாமே அமைந்து விட்டால் சுவாரஸ்யம் இருக்காது. இல்லாததை தேடும்போது தான் நமக்கு சுவாரஸ்யம் கிடைக்கும். அப்படி இல்லாததை சுட்டிக்காட்ட வருகிறார் எம் பள்ளி மாணவர் சக்திவேல். இல்லை இல்லை என்றும் இல்லை. சவுதி அரேபியாவில் நதிகள் இல்லை, ஆப்கானிஸ்தானில் ரயில்கள் இல்லை, ஆப்பிரிக்காவில் புலிகள் இல்லை, அல்பனியாவில் மதங்கள் இல்லை, வட துருவத்தில் நிலப்பரப்பு இல்லை, சந்திரனில் வாயு இல்லை, பாலில் இரும்பு சத்து இல்லை, யானையும் துதிக்கையில் எலும்பு இல்லை, சுண்டெலிக்கு வேர்ப்பதில்லை, மலைப்பாம்புக்கு விஷமில்லை, பாம்பின் கண்களின் இமை இல்லை, ஈக்களுக்கு பற்கள் இல்லை, வண்ணத்து பூச்சிக்கு வாய் இல்லை, முதலைக்கு நாக்கு இல்லை, ஈசலுக்கு வயிறு இல்லை, இல்லை இல்லை என்றும் இல்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும். ஆம், சோகத்தை சுமையாக்கி உன் மனதை பூட்டாதே. சிரிப்பு என்னும் திறவுகோல் கொண்டு திறக்க வாய்விட்டு சிரித்து பழகு, உன் ஆயுளை அதிகமாக்கு என நம்மை வயிறு குலுங்க சிரிக்க வைக்க வரும் சிறார்கள் சக்திவேல், நூர்ஜஹான், அபிநயா, ராஜேஸ்வரி, அக்பர் பாஷா. சிரித்து வாழ வேண்டும். உண்ணும் உணவிற்கு அறுசுவை வேண்டும். உடலும் உள்ளமும் நலமாக இருக்க நகைச்சுவை வேண்டும். நம் உடல் நலத்திற்கு அறுசுவை உணவு முக்கியம். நம் உள்ளம் நலத்திற்கு நகைச்சுவை முக்கியம். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழைய மொழி. வாய்விட்டு சிரித்தால் நோயற்று வாழலாம் என்பது புதிய மொழி. பஸ் சார்ஜ் எவ்வளோ ஏறினாலும் எனக்கு கவலையே இல்லை. நிஜமாவா? ஆமாம், செக்கிங் ஏறினாதான் கவலை. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஆஸ்பத்திரிக்கு என் மனைவியை கூட்டிட்டு போறதுக்குள்ள வாசப்படியிலே பிரசவம் ஆயிடுச்சு. அப்ப டோர் டெலிவரின்னு சொல்லு. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டேய், எவன்டா தமிழ் டீச்சர் காலை பிடிச்சு வாரி விட்டது? சார், நேற்று ஸ்கூல் விட்டதும் நாளை காலை வாருங்கள் என்று சொன்னார். டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டே மச்சான், உங்கள் வீட்டுக்கு போய் உன்னை எங்கன்னு கேட்டேன். அதுக்கு உங்கள் அப்பா அந்த மாடு எங்கேயாச்சும் மேய போயிருக்கோன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுடா. அது கூட பரவாயில்ல மாப்பிள்ள. நான் திரும்பி போனதும் உன்னை தேடி ஒரு எருமை வந்துச்சுன்னு என்று சொன்னார்டா. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என் மனைவி திருவள்ளுவரோட வசந்தவ. எப்படிடா சொல்ற? திருவள்ளுவர் எதுவா இருந்தாலும் 2 அடியில புரிய வைப்பாரு. ஆனா என் மனைவி ஒரே அடியில புரிய வைப்பா. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்னங்க, செருப்பு காலை கடிக்குது. அப்ப சாயங்காலமா போட்டுக்கோ. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. 10 விரலையும் நீட்டிட்டியா? இப்போ இதுல 8 போச்சுன்னா என்ன வரும்? ரத்தம் வரும் சார். டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்ன தைரியம் இருந்தா பிச்சை கேட்க ஆபீஸுக்கே வருவேன். வீட்டில் போய் கேட்டேன். அம்மா தான் ஐயா ஆபீஸ்க்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்னப்பா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேங்கிற,
கேட்டா ஒண்ணுமே தெரியல. என்ன பண்றது சார், நான் படிச்ச வருஷம் ஃபுல்லா கரண்ட் கட்டு. டோன்ட் வரி பி ஹாப்பி. டோன்ட் வரி பி ஹாப்பி. நகைச்சுவை உடலுக்கும் மனதிற்கும் உள்ளத்திற்கும் கிடைத்த அருமையான டானிக். குழந்தைகள் ஒரு நாளைக்கு 400 முறை சிரிக்கின்றன. வளர்ந்த மனிதன் 10 தடவை கூட நாளொன்றுக்கு சிரிப்பதில்லை. வாய்விட்டு சிரிக்கும் பொழுது நுரையீரல் அதிக ஆக்சிஜனை உள்ளித்து இரத்தத்தில் கலந்து மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கிறது. எனவே சிரிப்பு, இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பது நமது பொறுப்பு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இந்திய தேசமதில் ஏற்றி வைத்த திருவிளக்காய் அமைந்ததுதான் சர்வ சிக்ஷா அபியான் திட்டம். இது இந்திய கல்வி முறையின் ஓர் மணிமகுடம். இம்மகுடத்தை அணிந்துள்ள நம் தேசம் கல்வித்துறையில் சாதித்து காட்டியுள்ளதை தன் குயிலோசையால் பாடல்களால் பாட வருகிறார்கள் அபிநயா, சாருலதா, மொய்சன், சல்மான், நந்தினி. SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABLS எல்லாமே நல்ல திட்டம். SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABLS எல்லாமே நல்ல திட்டம். நல்லவங்க வாழ்த்தினோம் கையில் தந்த திட்டம். நல்லவங்க வாழ்த்தினோம் கையில் தந்த திட்டம். நாளெல்லாம் நன்மை பிறக்கும், நாளெல்லாம் நன்மை பிறக்கும். SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABLS எல்லாமே நல்ல திட்டம். கல்வி கற்கும் பிள்ளைகளின் கண் திறக்கும் சிறந்த திட்டம். கல்வி கற்கும் பிள்ளைகளின் கண் திறக்கும் சிறந்த திட்டம். எதிர்வரும் தடைகளையே நீக்கும், எல்லையில்லா மகிழ்ச்சி தன்னை சேர்க்கும். எதிர்வரும் தடைகளையே நீக்கும், எல்லையில்லா மகிழ்ச்சி தன்னை சேர்க்கும். எப்போதும் தயங்காமல் என்னாலும் கற்றிடவே கையில் வரும் நல்ல நல்ல வாய்ப்பு. எப்போதும் தயங்காமல் என்னாலும் கற்றிடவே கையில் வரும் நல்ல நல்ல வாய்ப்பு. பொன்னான எதிர்காலம் பின்னாலே உருவாகும், எத்தனையோ உள்ள முன்னை வாழ்த்தும். பொன்னான எதிர்காலம் பின்னாலே உருவாகும், எத்தனையோ உள்ள முன்னை வாழ்த்தும். வழிமுதலும் வனப்பு இதற் களைப்பு, வழிமுதலும் வனப்பு இதற் களைப்பு. இதை விரும்பு உனக்குள் வரும் சிறப்பு, இதை விரும்பு உனக்குள் வரும் சிறப்பு. SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABLS எல்லாமே நல்ல திட்டம். தேசமதில் ஏற்றி வைத்த திருவிளக்காய், இந்திய தேசமதில் ஏற்றி வைத்த திருவிளக்காய். எல்லோரும் கற்று பயன் பெறுவோம், எல்லோரும் கற்று பயன் பெறுவோம். தேசத்திற்கு பெருமை தானே சேர்ப்போம், தேசத்திற்கு பெருமை தானே சேர்ப்போம்.
எஸ்எஸ்ஏ தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ஏபிஎல்எஸ்எல்எம்ஏ நல்ல திட்டம். நல்லவங்க வாழ்த்தி நாம் கையில் தந்த திட்டம். நல்லவங்க வாழ்த்தி நாம் கையில் தந்த திட்டம். நாளெல்லாம் நன்மை பிறக்கும். நாளெல்லாம் நன்மை பிறக்கும். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம் பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. ஐயிரண்டு திங்களாய் தம் கருவறையே குடிலாக்கி பத்தியங்கள் பல இருந்து பத்திரமாய் ஈன்றெடுப்பவள் தாய். தாயில் சிறந்த கோயில் இந்த தரைமீதெங்கும் இல்லை. தோயும் அன்பு தொண்டால் அவள் தோறும் போற்றி ஏற்று. இத்தகைய தாயை புகழ வார்த்தைகளே இல்லை என புகழ்பவர் ஜே. சந்துரு. 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து புத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. எறும்பு அண்டாம துசு சும்பு சேராம தொப்புள் கூடி அறுத்தெடுத்த அம்மா. கண்ணரக்கம் பாலாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலம் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா. உன் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. உன் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. அல் காட்டி விரலை பிடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்த. அண்டால கூலை குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த. கடை வெட்டி நட உனக்கு கால் ஜட்ட ஜட்டி கொடுத்த. சிலுவாறு சேர்த்து வச்சு சிலை டொன்னு வாங்கி கொடுத்த. கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கமே பதறி நிற்பேன். காய்ச்சல் வந்து நாம் படுத்தா காசாயத்தை குடிக்க வச்ச. என் புள்ள கலெக்டருன்னு 8 ஊர் சொல்லி வச்ச. தாலியை வித்து கூட தாயே என்ன படிக்க வச்ச. உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மாவும் காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா. காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா. ஆராரி ராரிரோ ஆராரி ராரோ ஆராரி ராரிரோ. குடிகாராப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்டேன். கோபுரமா என் உசுர கொடுமையும் தாங்கிக்கிட்டேன். 5 வட்டி 10 வட்டி அங்க இங்கும் கடன் பட்டேன். அத்தனையும் நான் படித்தேன். ஆயுசத்தை தாங்கி புட்டேன். பட்ட தும்பு போதும் முன்னா பாவியில உசுர விட்டேன். பட்ட ஜொட்டில் கட்டின உனக்கு பச்சை மூங்கில் வெட்டு வெட்டேன். 6 சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்ட. பள்ளிக்கூடத்தில் சுமந்த என்ன குடம் ஓடிக்க வச்சு புட்ட. பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாதிமாவ சும்மா. பாலூத்த வந்திருக்கேன் பாவிமாவ சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம் பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.
ஆரோக்கியமுள்ள ஒருவனால் மட்டுமே இன்ப வாழ்வை எய்த முடியும். போதைக்கு அடிமையாகி தன் குடும்பத்தை தவிக்க விடும் அறிவில்லா மாந்தரின் அழிவை பற்றி கானா பாடலால் கவிதை பாட வருபவர் ஜே. சந்துரு. பிரிச்சு பிரிச்சு கொட்டிக்கிறான்டா வாயில, மாவாவன் வாயில, அதை போட்டு போட்டு காமிக்கிறான்டா டிவியில், மச்சான் டிவியில். மஞ்சா கலரு பாக்கிட்டு கஞ்சா போல அரைக்கும், சும்மா இருக்கிற உதட்ட உள்ள அம்சை போட்டு அமுக்கும், கோண வாய் போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும், கோண வாய் போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும், நல்லா கீரை மூஞ்சி கூட குரங்கு போல இருக்கும், மஞ்சா கலரு பாக்கிட்டு கஞ்சா போல அரிக்கும், சும்மா இருக்கிற உதட்ட உள்ள ஆன்சை போட்டு கொண வாயி போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும், கொண வாயி போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும், நல்லா கீரை மூஞ்சி கூட நாங்கள் பாம்பு போல இருக்கும், சுண்ணாம்பு கலந்த பாக்கு செத்து போயிட நாக்கு, போட போட வைத்த உள்ள ஸ்டேந்து 2 ஸ்டாக்கு, உள்ள பை போட்டு ஈப்பான் உன் வைத்த தானே கீப்பான், உள்ள பை போட்டு ஈப்பான் உன் வைத்த தானே கீப்பான், பயிச்ச காசை எல்லாம் டாக்டருக்கு ஐப்பான், சிகரெட்டை தான் கொளுத்திடும் வாயில் வச்சு ஈத்திடும், தீஞ்சி போன வெங்காய போல நுரையீரல் சுருங்கிடும், இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து, இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து, கேன்சர் நோய்க்கு தான் இல்லை மச்சா மருந்து, சிகரெட்டை தான் கொளுத்திடும் வாயில் வச்சு ஈத்திடும், தீஞ்சி போன வெங்காய போல நுரையீரல் சுருங்கிடும், இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து, இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து, கேன்சர் நோய்க்கு தான் இல்லை மச்சா மருந்து, கேன்சர் நோய்க்கு தான் இல்லை மச்சா மருந்து. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. Hallo Freunde, dies ist VIT Community Radio 90.8 FM und dies ist Show Learning German. Ich bin Himanshu Manghani und ich bin Shravya. अगर जिन लोगों को समझ में नहीं आया कि अब तक हिमांशु क्या बात कर रहा था, हम वापस से उसी को हिंदी में बोल देते हैं. जी हाँ. हेलो दोस्तों, ये है आपका VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या. तो आज हम क्या करने वाले हिमांशु? पहले हमारा उसूल है कि पहले वाली चीजों को पहले खुद एक बार रिवाइज करवाएंगे उनको. तो पिछली क्लास में हमने क्या पढ़ा? पिछली क्लास में हमने पढ़े थे आर्टिकल्स और मॉडल वर्ब. मॉडल वर्ब्स जैसे कि विल, शैल, मे, माइट और 2 सीखे थे. मूसन, डुरफन. मस्ट, यस, मस्ट भूल गई मैं. तो चलिए, तो उसको एक जगह कहीं रूल एप्लीकेबल नहीं था जो अपन स्टार्टिंग से पढ़ते आ रहे हैं. वो कौन से केसेस थे? एप्लीकेबल नहीं था मतलब थोड़ा सा चेंज था. जैसे कि अगर बोले तो वोलन विल था. हाँ. सोलन का सॉल था. मूसन का मूस था. मूसे नहीं था. वो सब आएगा फर्स्ट पर्सन्स में, यानी कि इश और एरजीएस में. वॉलन के लिए बनेगा विल, सोलन के लिए बनेगा सॉल, म्यूसन के लिए बनेगा मूस, ड्यूरफन के लिए बनेगा दार्फ और मॉकिन के लिए बनेगा मॉकटे और क्या बचा था हिमांशु? और एक मार्कटन हमने बोला था. तो उसके लिए मागिन अलग बात है. मागिन हम अभी से नहीं लाएंगे क्योंकि कंफ्यूज हो जाएंगे लोग, तो हम मागिन बाद में लाएंगे. ठीक है, वो नए 6 शब्द थे. तो आज हम क्या करने वाले हैं? आज हम बेसिक सेंटेंसेस बोलने वाले हैं. जैसे कि अभी मुझे किसी को अपना नाम बताना है जर्मन में. मैं अभी सपोज अगर मेरा सब कुछ, मेरा इंजीनियरिंग मैंने अच्छे से कर लिया और मुझे जर्मनी में MS करने का मौका मिल गया, तो मैं वहाँ पे जाऊँगी तो मैं लोगों से कैसे बात करूँगी. तो हम आज उस सेंटेंसेस पे फोकस करेंगे. तो सबसे पहले मैं आपको ये बता देना चाहती हूँ कि हम
एड्रेस करते हैं, जर्मन में लोगों को ना बहुत इज्जत देना पड़ता है। तो हर कहीं देना पड़ता है। हाँ मतलब अभी मैं सब लैंग्वेजेस में रिस्पेक्ट जरूरी है। जी हाँ, बट ठीक है वहाँ पे थोड़े और ज्यादा जरूरी है। तो ठीक है, सबसे पहले अगर हम किसी को एड्रेस करना चाहें तो हम इंग्लिश में मिस्टर और मिस बोलते हैं। तो यहाँ पे जर्मन में हम मिस्टर को बोलते हैं हेर और मिस को बोलते हैं फ्राउ। ठीक है, जो तो चलिए ठीक है। आप श्राव्या ऐसा करते हैं कि इस लेसन में तुम मेरी टीचर बन जाओ और मैं और मेरे जो अपन के जो भी लिसनर्स हैं वो स्टूडेंट बन जाएंगे। तो तुम पूरा बताओ क्या होता है। मैं तुमसे कुछ क्वेश्चंस पूछूंगा, क्रॉस क्वेश्चनिंग जो एक स्टूडेंट टीचर से करता है। हालांकि वो इतना ऑफिशियल नहीं होगा, इतना ज़रूर होगा कि लोगों को समझ पाए कि वो क्या सीख रहे हैं। तो ठीक है, शुरू करते हैं। सबसे पहले जब हम किसी से कुछ बोलना का सब कुछ पूछना चाहते हैं या फिर हम कॉन्वर्सेशन स्टार्ट करना चाहते हो तो हम यूजुअली उस दूसरे को ग्रीट करते हैं। तो हमने आपको बहुत 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 पहले बता दिया है कि हम ग्रीट कैसे करते हैं। अगर मैं किसी को बोलना चाहूँ गुड मॉर्निंग तो मैं क्या बोलूँगी हिमांशु? गुटन मॉर्गन। एग्जैक्टली। अगर गुड डे बोलना चाहूँ तो गुटन टाग। गुड इवनिंग तो गुटन आबेट। और गुड नाइट तो गुटे नाक्ट। ओके, गुड नाइट तो कॉन्वर्सेशन का शुरू नहीं होता, वो तो कॉन्वर्सेशन के अंत होता है। तो ठीक है, अगर मैं किसी से बोलना चाहूँ कि मेरा नाम श्राव्या है तो मैं बोलूँगी लाइक गुड डे माय नेम इज श्राव्या। तो मैं उसको कैसे बोलूँगी? गुटन टाग माय नेम इज श्राव्या। समझे? और अगर मुझे बोलना हो कि व्हाट इज योर नेम तो मैं कैसे बोलूँगा? व्हाट इज योर नेम? व्हाट इज योर नेम के लिए हम दो तरीके से बोल सकते हैं। हम ऐसे पूछ सकते हैं कि वी हाइसन सी, तो हाउ आर यू कॉल्ड? सो वी हाइसन सी मतलब व्हाट इज योर नेम, या फिर वास इज योर नेम, ऐसे भी बोल सकते हैं कि व्हाट इज योर नेम सीधा जर्मन में। तो उसके लिए मुझे रिप्लाई करना पड़ेगा माय नेम इज श्राव्या या फिर इश हाइसर श्राव्या, या फिर मैं ऐसे भी बोल सकती हूँ कि इश बिन श्राव्या। ओके, तो चलिए एक अच्छी चीज़ इसी को ही थोड़ा इलेबोरेट करते हुए एक सीन लेते हैं जिसमें क्या होगा श्राव्या? मैं इन्फॉर्मेशन डेस्क पे बैठी हूँ और सपोज हिमांशु तुम मेरे पास आए हो, तुम्हें मुझसे कुछ पूछना है, तो तुम क्या पूछोगे? सबसे पहले कॉन्वर्सेशन कैसे स्टार्ट करोगे? कॉन्वर्सेशन गुटन टाग अगर गुड डे होगा, या फिर गुड मॉर्निंग के लिए गुटन मॉर्गन। तो मैं बोलूँगा आपको कि वी हेजेंसी। वी हेजेंसी। मैं अपना नाम तुम्हें क्यों बताऊंगी? मैं इन्फॉर्मेशन डेस्क पे बैठी हूँ। इन्फॉर्मेशन डेस्क पे बैठे तो तुम क्या चाहती हो कि तुमसे क्या पूछा जाए? मुझे क्या पता, तुम्हें जो पूछना है पूछो। कुछ बोल दो, मुझे कुछ समझ नहीं आ रहा क्या पूछूं अभी तुमसे। चलो ठीक है, तो मैं ही एक एग्जांपल दे देती हूँ। मैं बोलूंगी गुटन टाग माय नेम इज श्राव्या। तो इन्फॉर्मेशन डेस्क पे जो कोई भी बैठा होगा वो बोलेगा गुटन टाग फ्रॉ श्राव्या। गुटन टाग फ्रॉ श्राव्या। ठीक है, तुम मुझे समझाओ क्योंकि मैं तुम्हारा स्टूडेंट हूँ, ठीक है ना? क्योंकि तुम आज प्रैक्टिस करके आई हो, मैं एक बिल्कुल स्टूडेंट की तरह प्रैक्टिस करके आया हूँ कि मेरे को बिल्कुल समझना है, वो भी तुमसे। अच्छा, तो मेरे को आज इतना नहीं पता पड़ेगा, पर मुझे इतना ज़रूर पता पड़ेगा कि मुझे क्या लिसनर्स को सुनाना है और प्रैक्टिस करवानी है ताकि एक अपन अच्छी तरीके से आगे बढ़ सके। तो जर्मन यार ने ऐसे तो कोई भी भाषा में सरनेम होता है और मिडिल नेम और लास्ट नेम ऐसे होते हैं। तो जर्मन में भी वॉरनामा मतलब फर्स्ट नेम और नाकनामा मतलब लास्ट नेम। ठीक है, तो अगर कोई मुझसे पूछेगा कि वास इज योर फोरनामा मतलब व्हाट इज योर फर्स्ट नेम, सो मैं बोलूंगी माइन फोरनामा इज श्राव्या। और कोई मुझसे पूछेगा वास इज योर नाकनामा, तो मैं बोलूंगी करा इज माइन नाकनामा। नाकनामा मतलब लास्ट नेम। लास्ट नेम यानी सरनेम। वॉरनामा मतलब फोरनामा मतलब फर्स्ट नेम। हाँ, ठीक है, तो मेरा फोरनामा है हिमांशु और मेरा नाकनामा है मंगानी। राइट। और जर्मन में हम जिस तरह से लिखते हैं, लिखना और प्रोनाउंसिएशन अलग होता है, तो इसलिए तुम सी साई में कंफ्यूज हो जाते हो। और हम यहाँ पे फोरनामा प्रोनाउंस करते हैं बट लिखते हैं उसको VORNAME। ओके, तो वो हम इंग्लिश के अनुसार प्रोनाउंस करेंगे तो बनेगा वॉरनेम, बट नो, इट्स फोरनामा। अगर मान लो तुमने मुझे बोला कि मेरा जो लास्ट नेम है वो है फोरनामा, क्या बोले तुम? फर्स्ट नेम। अगर मेरा फर्स्ट नेम तुमने मान लो अमित बोल दिया, तो मैं बोलूंगा माइन फोरनामा इज हिमांशु। नाइन मतलब नहीं। माइन पॉजिटिव प्रोनाउन हो गया, मेरा नाम वॉरनामा इस्ट हिमांशु मंगानी। राइट। या फिर अगर आप लोगों को वॉरनामा और नाकनामा बहुत कंफ्यूज हो रहे हैं आप, तो आप सीधे बोल सकते हैं कि इश बिन श्राव्या या इश हाइसर श्राव्या।
ठीक है चलिए, पर अगर क्वेश्चन टैग की बात करें, अगर मैं बोलूँ व्हाट इज योर फर्स्ट नेम, तो इसको मैं बोल हाँ। दूंगा वास इस्ट दू वॉरनामा। दू या योर, तुम योर, हाँ, व्हाट इज योर, योर, तो हाँ, दाइन वॉरनामा। दाइन वॉरनामा, वॉस इज दाइन वॉरनामा। तो मैं बोलूंगी माइन वॉरनामा इज श्राव्या। और अब उसके बाद एक और चीज, चलिए तो अब ये दास टेलीफोन और ये सब तो कर ही चुके हैं, नंबर भी हम बता ही चुके हैं। हाँ, तो अगर मैं एक छोटा सा क्वेश्चन पूछूं हिमांशु तुम्हें, रिवीजन रिकैप जैसा, वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। क्या बोली तुम? वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। न्यूमर 4 क्या होता है? न्यूमर 4 मतलब नंबर 4। वी हाइस्ट मतलब हाउ इज इट कॉल्ड, हाउ इज नंबर 4 ऑफ द्यूस्ट कॉल्ड। ओके, तो मतलब नंबर 4 को हम जर्मन में क्या बोलते हैं? तो क्या बोलते हैं? VIER स्पेलिंग है उसकी, और उसको बोलेंगे देयर। गुड गुड गुड। डांके डांके शोन। Das ist richtig। रिस्टिक का मींस मतलब है करेक्ट होता है, तो दैट इज करेक्ट। Das ist richtig। ऐसे काफी कुछ हम नंबर्स फॉर्म कर सकते हैं, या फिर हम ऐसे भी पूछ सकते हैं वी हाइस्ट न्यूमर 1 ऑफ द्यूस्ट, तो उसका आंसर होना चाहिए 1 मतलब 1। हाँ, और मैं यहाँ पे सब बता दूं, हमने देवदास के काफी केसेस किए हुए हैं, और यहाँ पे सारे नंबर्स जो होते हैं उन्हें जर्मन में फेमिनाइन के अंडर ट्रीट किया जाता है, तो वो बनेगा दी 1, दी 2, दी 3, दी 4 ऐसा। बट हम मोस्टली इनके लिए तो यूज नहीं करते हैं, क्योंकि हम जब कोई नंबर यूज करते हैं किसी नंबर को किसी चीज से रिलेट करके यूज करते हैं, तो हम जिस चीज से उसको रिलेट कर रहे हैं उसका हम आर्टिकल यूज कर देंगे। एक ऐसे एग्जांपल दे सकती हूँ, आई हैव टेकन 3 बुक्स। मैं बस नहीं बोलूंगी आई हैव टेकन 3 तो क्या, तो ऐसा कुछ नहीं होने वाला। तो आई हैव टेकन 3 बुक्स, तो यहाँ पे बुक होगा तुम्हारा दास ब्यूक, तो मैं दास के रिलेटेड आर्टिकल यूज कर लूंगी। बट रेगुलरली जनरल इन्फॉर्मेशन के लिए सारे नंबर्स दी के अंडर आते हैं, फेमिनिन के अंडर आते हैं। चलो काफ़ी बढ़िया है ये तो। अब चलिए एक और चीज़ अगर ये देखें कि रिपोर्टर और एक सिंगर, और मतलब मान लो मैं क्वेश्चन पूछता हूँ, हिंदी में बोलूँगा या इंग्लिश में, तो मुझे बताना उसमें जर्मन में क्या बोलेंगे। अगर मान लो कोई रिपोर्टर की जो एक नॉर्मल लाइन होती है वो जर्मन में क्या कहलाएगी, सिंगर की जो नॉर्मल लाइन होती है वो क्या कहलाएगी, टूरिस्ट अगर होते हैं जो उनकी जनरल लाइन होती है, जो अधिकतर टूरिस्ट वो लाइन ज़रूर बोलेंगे, तो वो जर्मन में कैसे बोलेंगे। अगर मान लो कोई श्रोता, कोई लिसनर जर्मन गया है, तो वो लोग रिपोर्टर से मिलेंगे, सिंगर से अगर मिलते हैं, या फिर टूरिस्ट से मिलते हैं, या किसी लड़की से मिलते हैं, या किसी पुलिस वुमेन से मिलते हैं, या किसी सेल्स पर्सन से मिलते हैं, या सेल्स वुमेन से मिलते हैं, तो एक उनका एक तकिया कलाम शब्द होता है। जैसे हमारा तकिया कलाम शब्द है जो हम स्टार्टिंग में बोलते हैं, वो 4 लाने शब्द नहीं, सेंटेंस। तकिया कलाम का मतलब वो शब्द जो बात बात पे एक बंदा रिपीट करता है और वो शब्द उसकी पहचान बन जाती है। अच्छा ठीक है, तकिया कलाम इतनी शुद्ध शब्द हिंदी नहीं आती, उसको। तो ठीक है, मुझे माफ कर दीजिएगा। कोई बात नहीं, सीखने का ही नाम जिंदगी है, और जिंदगी गुलजार है। आगे बढ़ते हैं। इसका मतलब क्या हुआ, जिंदगी गुलजार है? मुझे क्या पता, कोई शो का नाम था, वो याद आ गया, बोल दिया मैंने। अच्छा, जिंदगी गुलजार है यानी कि फूलों के जैसी महकती है। हाँ। चहकती है, चहकती नहीं है, चिड़िया चहकती है, फूल नहीं चहकते, फूल महकते हैं। तो चलिए ठीक है, अगर मैं बोलूं रिपोर्टर बोल रही है, तो रिपोर्टर को बोलेंगे देयर रिपोर्टर इन। रिपोर्टर अगर बंदा हो तो बोलेंगे रिपोर्टर, अगर बंदी हो तो बोलेंगे रिपोर्टर। अगर मैं बोलूं, अगर मान लो रिपोर्टर ये बोलना चाहती है गुड डे मिस श्राव्या, हार्टली वेलकम। ओके, तो गुड डे को हम बोलेंगे गुटन टाग, मिस श्राव्या यानी कि फ्रॉ श्राव्या, हार्टली वेलकम। ओके, ये काफी कंफ्यूजिंग है, तो हम यूजुअली हार्टली वेलकम के लिए जर्मन में यूज करते हैं हेrzlich willkommen। ठीक है, तो कॉमन का मतलब होता है कम, तो willkommen मतलब वेलकम, हार्जलिश का मतलब हो गया हार्टली। हाँ, तो हार्जलिश हम लोग यहाँ पर हार्टली शो कर रहे हैं। अच्छा ठीक है, दिल से शो कर ले, दिल से शो कर रहे हैं, तो ठीक है, हम हेrzlich शो कर रहे हैं। हेrzlich willkommen मतलब हार्टली वेलकम, तुमने बताया, थैंक यू डांके शोन। और उसके बाद अगर मान लो कोई सिंगर मिल जाए मुझे, तो सैंगरिन, यहाँ पे अगर वो है। हाँ, तो वो लड़की बोले कि थैंक यू फॉर द फ्लावर्स। ओके, सबसे पहले आप तो अब तक जान ही गए होंगे कि थैंक यू का मतलब है डांके, और ब्लूमेन यानी कि फ्लावर्स, तो मेरा सेंटेंस बनेगा थैंक यू फॉर द फ्लावर्स यानी कि डांके फ्यूअर डी ब्लूमेन। फ्यूअर मतलब फॉर, डांके मतलब थैंक यू, डी ब्लूमेन मतलब फ्लावर्स।
दी फ्लावर्स। अरे वाह, तुम तो बहुत होशियार हो श्राव्या। बहुत सारे टूरिस्ट हैं तो दे आर टूरिस्ट, और अगर टूरिस्ट की मेन ये लाइन होती है गुड बाय, गुड ट्रैवल, और मान लो मिस डैश कोई भी नाम बोल दिया, मैं बोल देता हूँ मिस श्राव्या, मान लो गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या। मान लो अगर मैं टूरिस्ट हूँ और तुम मुझे कहीं मिलती हो, तो मुझे तुम्हें बोलना है गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या। तुम कहीं जा रही हो तो मैं इसको कैसे बोलूँगा एज ए टूरिस्ट? ओके, सबसे पहले गुड बाय को हम बोलते हैं ऑफ वीडर सहन। तो चलिए एक नया शब्द मिल गया। अब हम हमारा अगर शो को बंद करेंगे तो गुड बाय के कैसे करेंगे और क्या बोलेंगे? ऑफ वीडर सहन। वीडर सेहन। हाँ, क्योंकि आज की क्लास में हम काफी नए नए फ्रेजेस सीखने वाले। ये शब्द नहीं, एग्जैक्टली फ्रेजेस हैं। ऑफ वीडर सहन मतलब गुड बाय। हार्टली वेलकम। तो चलिए हम स्टार्टिंग में हमेशा शो में अब बोलेंगे हार्टली वेलकम। वेलकम। हाँ, चलिए अगर मान लो वेलकम अगर श्राव्या करती है तो वो बोलेगी हार्टली वेल। नहीं, सुनो, अगर मैं बोलूँ कि हार्टली वेलकम टू लर्निंग जर्मन, तो मैं बोलूंगी हेrzlich willkommen zu learning German। ग्रेट, गुड, दैट das is toll मतलब दैट इज ग्रेट, das ist wunderbar मतलब दैट इज वंडरफुल। वही तो मैं सोच रही टॉल क्यों बोल रहा है, सेंटेंस तो लंबा था तो वो सोच रही लॉन्ग, तो टॉल कहाँ से आ गया? तो चलिए कोई बात नहीं, होता है बट सही है। अगर आप मतलब नॉर्मली किसी से मिलते भी हैं तो आप बोलेंगे हार्टली वेलकम। अगर किसी को बाय भी बोलते तो गुड बाय, तो गुड बाय को बोलेंगे ऑफ वीडर सेहन। ऑफ वीडर सेहन मतलब गुड बाय, ऑफ वीडर सेहन मतलब गुड बाय, ऑफ वीडर सेहन मतलब गुड बाय। और अगर हार्टली वेलकम बोलेंगे तो हेrzlich willkommen। हार्टली वेलकम। तो अगर कोई टूरिस्ट बोलेगा दूसरे टूरिस्ट को कि गुड बाय एंड हैव अ नाइस ट्रिप, तो गुड बाय, गुड ट्रैवल। हाँ, रीसे मतलब ट्रैवल, ट्रिप, रीसे मतलब ट्रिप इन जर्मन। तो ऑफ वीडर सहन, गुटे रीसे फ्रॉ श्राव्या। सपोज अगर तुमने मुझे बोल दिया तो ऐसा, तो मतलब ऑफ Goodbye। वीडर सेहन का मतलब गुड बाय, गुड ट्रैवल, गुटे रीजे। अब रीजे होता है ट्रैवल, और ट्रैवल एक फेमिनिन की तरह इंट्रोड्यूस किया गया, तो गूटन में से एन हट गया, गुटे हो गया, और फ्राउ मतलब मिस, श्राव्या मतलब श्राव्या ही होगी और क्या होगा। ठीक है, अगर मान लो मैंने तुम्हें ये बोला, ठीक है, अब तुम मुझे कुछ बोलोगी तो मैं भी तुम्हें गुड बाय तो बोलूंगी। हाँ, तो तुम क्या बोलोगी? और मेरा नाम लेकर जी हाँ, तो मैं बोलूंगी ऑफ वीडर सहन हेर हिमांशु। कूल, बहुत बढ़िया, क्योंकि हेर मतलब मिस्टर, सो मिस्टर हिमांशु गुड बाय। ठीक है। और चलो अगर मान लो कोई दो लड़का लड़की मिलते हैं जो अजनबी हैं स्टार्टिंग में, तो स्टार्टिंग में अगर लड़की ये पूछना चाहे लड़के से कि हेलो आई एम क्लॉडिया मतलब मैं हूँ क्लॉडिया और आप कौन हैं, तो इसको कैसे बोलेगी वो लड़की? ठीक है, अगर उस लड़की का नाम क्लॉडिया हो तो वो बहुत तरीके से बोल सकती है उसका नाम की हेलो इश बिन क्लॉडिया, या फिर ऐसे ही बोल सकती है नामे इस्ट क्लॉडिया। नामे इस्ट क्लॉडिया। हाँ, माय वर नामे इस्ट क्लॉडिया। हाँ, तो ऐसे बहुत सारे अब तक हमने बहुत केसेस किए थे, इश बिन क्लॉडिया, इश हाइसे क्लॉडिया ऐसे। तो ठीक है, अभी हम इस पे अटक जाते हैं कि हेलो इश हाइसे क्लॉडिया und du and you। ओके, अब मान लो मैं वो अजनबी लड़का हूँ और मुझे बोलना है कि मैं हूँ हिमांशु, और फिर बोलना है गुड बाय क्लॉडिया, तो कैसे बोलूंगा? तो लड़के ने भाव ही नहीं दिया लड़की को। हाँ भाई, बड़ा भाव खाते हैं लोग आजकल। ऐसे बोलना चाहिए कि इश हाइसे हिमांशु चूस क्लॉडिया। ओके, इश हाइसे हिमांशु चूस क्लॉडिया। हाँ, चूस का मतलब है गुड बाय। ओके, वेरी गुड। नहीं, चूस का मतलब है बाय, और ऑफ वीडर सहन का मतलब है गुड बाय। तो अपने दोस्तों को गलती से ऑफ वीडर सहन मत बोल दीजिएगा, अपने दोस्तों को बोल दीजिएगा चूस। तो हॉल्ट मतलब रुको। ये हॉल्ट तो इंग्लिश से रिलेटेड वर्ड हुआ। हॉल्ट मतलब रुको। हॉल्ट, या ठीक है हाल्ट। हाँ, ये आता है, ओ नहीं आता। हाल्ट बोल सकते हैं इसको। तो हाल्ट मतलब रुको। वी हाइसन सी व्हाट इज योर नेम या हाउ आर यू कॉल्ड। चलिए ठीक है। तो और मैं अगर पागल थोड़ी ना हूँ कि मैं अपना नाम बता दूंगी। हाँ, नाम नहीं बताऊंगा, पर मैं यहाँ पे मुजरिम हूँ तो मुझे बोलना है ओ फॉरगिव मी, ठीक है? मैं सीधा बस फॉरगिव मी करके पतली गली पकड़कर भाग जाऊंगा। पतली गली क्यों? नॉर्मल गली पकड़ के नहीं भाग सकते? मुहावरा है। तुम क्या हिंदी पढ़ रही हो? कोई मेरे को बोला क्या इंग्लिश पढ़ रहे हो? मुझे हिंदी नहीं आती। क्या हिंदी पढ़ रही हो? मुझे हिंदी नहीं आती। तो अभी क्या बोल रही हो? फ्रेंच बोल रही हो यहाँ पे? मतलब शुद्ध हिंदी नहीं आती भाई, जो बस बात करने के लिए हम यूज करते हैं वही आती है मुझे हिंदी। ये बात करने के लिए होते हैं, बट मुहावरे होते हैं, और मुहावरे जो होते हैं ईडियम्स होते हैं, और ईडियम्स जो होते हैं इतना यूज नहीं होते हैं, तो इसलिए लोगों को थोड़ा कंफ्यूजन हो जाता है। अंडरस्टूड? तो चलो, अभी तो तुम फॉरगिव मी को क्या बोलोगे? ओह को तो ओ ही बोलूंगा क्योंकि एक वॉइस है ये, और फॉरगिव मी को मैं बोलूंगा विर
जी हुंग। वेरजी हुंग। वेरजी हुंग। तो कितना अच्छा आज सीखा यार। हार्टली वेलकम, गुड बाय और फॉरगिव मी तो वेरजी हुंग मतलब फॉरगिव मी, और फिर हर्जलिश विलकोमन मतलब हार्टली वेलकम, और फिर गुड बाय को मतलब ऑफ वेडर सेहन। ऑफ वीडर सेहन। वीडर सेहन। और चुस का मतलब है बाय, जो सिर्फ दोस्तों को बोला जाता है, और ऑफ वीडर सेहन मतलब गुड बाय, जो दुश्मनों को बोला जाता है। चलो मैं ठीक है। मजाक कर रही हूँ दोस्तों। तो अगर आप किसी झगड़े में पड़ गए तो प्लीज मेरा नाम मत लीजिएगा। अच्छा तो चलिए ठीक है। और अगर इसकी बात करें कि बच्चा है, बच्चे अगर मम्मी को बोलना है उसको मम्मी, तो कैसे बोलेगा? मम्मा। और क्या बोलेगा बच्चा? यहाँ जैसे बोलते हैं वैसे ही है, मामा ही बोलेगा उसको मामा। और बेबी को बताओ, अगर द बेबी है तो क्या बोलेंगे? बेबी इज, बेबी मतलब बेबी होता है। द बेबी को क्या बोलेंगे? दास बेबी। दास बेबी मतलब वो क्या है, न्यूट्रल है बेबी। हाँ। और मार्शन हमने देखा मतलब लड़की, तो देर मार्शन। लड़के को दास देखा, मार्शन। हाँ दास मार्शन, माय बैड। और लड़के की बात करें तो जुंगे, तो वो बनेगा देर जुंगे। और सांगरन मतलब सिंगर, दी सांगरन। और एक और चीज हार्टली वेलकम, हेर्जलिश विलकॉमन, गुड बाय, ऑफ वीडर सेहन, बाय, चुस, फॉरगिव मी, ओ वेरजी हुंग। वर्जी हुंक। चलो ठीक है यार, बहुत अच्छे वर्ड्स थे यार। ये अब नॉर्मली अपन भी ऐसे ही बोलेंगे, ऑफ विडर सेहन वर्जी हुंक हर्जलिश विलकॉमन। चलो अब आगे नेक्स्ट हम क्या करेंगे? क्योंकि हम अगला क्लास करने वाले हैं थोड़ा और इंफॉर्मेटिव, यानी कि जैसे कि हमने पिछले क्लास में बोला था कि ऑटोमैट्स के बारे में। ऑटोमैट्स मतलब मशीन्स, यानी कि अगर मैं किसी से कॉन्वर्स कर रही हूँ, मुझे वहाँ पे जाना है और मशीन से कुछ पैसे लेने हैं, तो पैसों की मशीन को हम क्या बोलते हैं हिमांशु? गेल्ड ऑटोमाट मतलब एटीएम। हाँ, और वो होता है देर गेल्ड ऑटोमाट। तो अभी सबसे पहले छोटे छोटे सिंगुलर और प्लूरल हो जाए। जैसे कि अभी मेरे पास टेलीफोन है, सो दास टेलीफोन होता है, तो उसका अगर मैं प्लूरल लूँ तो यहाँ पे मैं एक चीज बता दूँ आपको, चाहे हमारा सब्जेक्ट देर हो या दी हो या दास हो, जब हम उसका प्लूरल फॉर्म लेते हैं उसका हमेशा पहले उसका आर्टिकल दी बन जाता है। ठीक है, जैसे कि अभी मेरे पास है देर साफ्ट, साफ्ट मतलब जूस, सो उसका प्लूरल बनेगा दी साफ्टे। मतलब सो अगर मेरे पास है दास टैक्सी मतलब अ टैक्सी, उसका प्लूरल दी टैक्सीज। अगर मेरे पास है दास होटल तो उसका प्लूरल होगा दी होटल्स। रेलवे स्टेशन पे ये सब चीजें होती होंगी, दो लड़के मिलते होंगे, एक लड़का मिलता होगा, ये बात बोलते होंगे, चोर भागता होगा। और कोई मान लो शॉपकीपर बोले और कोई कुछ मांगे, शॉपकीपर बोले कि फॉरगिव मी मेरे पास वो चीज नहीं है, तो वो बोलेगा शॉपकीपर को हम क्या बोलेंगे? हाँ, शॉपकीपर को हम वर्कऑफिन। वर्कऑफिन, ओके हाँ। कॉफिन मतलब सेल्सवुमन। सेल्सवुमन, अगर सेल्समैन हो तो वर्कऑफिन होगा। हाँ, वर्कऑफिन। तो चलिए अगर अब इसको उस कॉन्टेक्स्ट में ले जाते हैं, और यही हमारा रिवीजन भी होगा आज के शो का। तो रेलवे स्टेशन पे तुम क्या सीन देखती हो सबसे पहले? सबसे पहले रेलवे स्टेशन को तो क्या हम बोलते हो? मुझे नहीं पता। ओके, स्टेशन को हम बोलते हैं बैनहॉफ। और मेरे को ये पता है कि अगर मेन स्टेशन हो तो स्टेशन तो तुमने बोल दिया बानहॉफ मतलब रेलवे स्टेशन, और हॉफ होता है मतलब मेन, तो मेन रेलवे स्टेशन यानी कि सेंट्रल रेलवे स्टेशन, तो बनेगा हॉफ्ट बैनहॉफ। हॉफ्ट बैनहॉफ, ठीक है। तो तुम न्यूज़पेपर की स्टॉल देखोगी तो तुम उसको बोलोगी ज़्यूटुंगन मतलब न्यूज़पेपर्स, और अगर फ्लावर्स के लिए देखोगी तो ब्लूमिन। ज़ाइटुंग होता है, वापस से जी जाए, हे भगवान। अरे यार वो SIE होता है जी, तो ये ZEI जाए कैसे हो जाता है? हिमांशु, मैंने जर्मन नहीं लिखा है, प्रोनाउंसिएशन जैसा है वैसे तुम्हें प्रोनाउंस करना पड़ेगा। चलो ठीक है दोस्तों, हम आप ये मत समझिएगा कि हमको आती नहीं है इतनी, पर हम थोड़ी थोड़ी क्या मिस्टेक करते हैं ताकि थोड़ा फनी हो सके और आप अपने आप को इससे भी रिलेट कर सकें। हाँ, तुमने अगर एक मिस्टेक कमिट किया हो तो तुम क्या बोलोगे? पार्डन मी। पार्डन मी, हाँ। तो उसमें जर्मन में क्या बोलोगे? आई डोंट नो। यूज कर सकते हैं उसको, वेरजी हंग। चलो ठीक है, तो फिर अगर अपन रेलवे स्टेशन पे ये देखते हैं कि एक लड़का मिलता है, एक लड़की मिलती है, और दोनों इतने जल्दी में तो सिर्फ अपना नाम बता पाते हैं, तो लड़की बोलेगी हालो इश हाइजे क्लाउडिया उन्दू मतलब हेलो मैं हूँ क्लॉडिया और तुम कौन हो। तो लड़का बोलेगा इश हाइजे क्लॉस चूज क्लॉडिया मतलब ये जल्दबाजी बता रहे हैं कि उसने बस सिर्फ अपना नाम बोला, इश हाइजे क्लॉस चूज क्लॉडिया मतलब गुड बाय क्लॉडिया।
बंदे के पास बिल्कुल टाइम नहीं है, लड़कियों के लिए लड़कियों के पास टाइम नहीं है, क्या यार। जब ट्रेन छूटती है ना तो ट्रेन वालों से पूछो कि क्या गुजरती है, और फिर उसके बाद अगर मान लो चोर दिख जाए, पुलिस वुमेन को चोर दिख जाए रेलवे स्टेशन पे, तो वो बोलेगी रुको। हॉल्ट हिमांशु, हॉल्ट। ओके। तो तुम अपने आप को पुलिस वुमेन बोल रही हो और मुझे चोर बोल रही हो। जी हाँ, आपने अगर ऐसे समझ लिया तो मैं क्या करूँ। ठीक है, तो तुम बोलोगी हॉल्ट वी हाइजन जी इश हाइजे हिमांशु मंगानी, और इश हाइजे वोर नाम हिमांशु, इश हाइजे नाक नाम मंगानी। और अगर तुम बाद में मान लो कोई बेबी को देखती हो तो वो क्या बोलेगा, नॉर्मल मम्मा मम्मा जो बोलते हैं, तो उसमें तो कुछ है नहीं। बेबीज क्या जर्मन बोलेंगे यार, हाँ तो छोड़ो। यार। और मान लो अगर किसी एक लवर को देखती हो तुम रेलवे स्टेशन पे, वो उसको फूल लाके दिया, मतलब ब्लूमेन फ्लावर्स लाके दिया, तो वो लड़की कैसे बोलेगी उसको कि थैंक यू फॉर द फ्लावर्स। तो बोलेगी डांके फ्यूर दी ब्लूमेन। तो डांके मतलब थैंक यू, फॉर मतलब फॉर, दी ब्लूमेन क्योंकि ब्लूमेन क्या है, फ्लावर्स है, तो इनमें हम दी यूज करेंगे, तो दी ब्लूमेन। हाँ, मैंने आपको अभी अभी बोला है कि ब्लूमे मतलब फ्लावर, सो वो होगा डी ब्लूमे मतलब अ फ्लावर, डी ब्लूमेन मतलब बहुत सारे फूल। और अगर जैसे कि अभी रेलवे स्टेशन पे मान लो ट्रेन स्टार्ट हो चुकी है और एक पैसेंजर बाय कर रहा है अपने दूसरे पर्सन को जो कि उसको सी ऑफ करने आया है, तो वो उसको कैसे बोलेगा, ऑफ फीडर से हैन। ऑफ फीडर से हैन। और अगर मान लो कोई वेलकम कर रहा है, कोई ट्रेन आई है और वहाँ से कोई रिसीव करने आया है, तो वो बंदा कैसे बोलेगा, हार्टली वेलकम, हर्जलिश वेलकम। तो चलिए ठीक है, आज का हमारा शो यही था, और तो अब हम आपको गुड बाय कहने वाले हैं। अब गुड बाय नहीं कहने वाले, हम तो सिर्फ आपको बाय कहने वाले, क्योंकि हम आपको वापस ये शुरू हो गई फिर से। अरे यार, मतलब जो सीखने सही से सीखते हैं ना। हाँ सही है, पर थोड़ा देखो होना चाहिए, यूं ऐसे मॉड्यूलेशन आने चाहिए। तुम ऐसे मत समझना कि मैं तुमको टोक रहा हूँ, तुम ऐसे समझना तुम ऐसे नहीं, बिल्कुल नहीं, ऐसे तो मैं इसको समझती नहीं हूँ। दोस्तों भाई, टोकने का पूरा हक है तुम्हारा। चलो बढ़िया काफी। मैं एक शब्द बोलूंगा तो तुम वापस से मेरे को डांटोगी, पर कोई बात नहीं, आई एम जस्ट किडिंग, मैं सिर्फ मजाक कर रहा हूँ ताकि लिसनर्स को और मजा आए और वो समझ पाए। ठीक है श्राव्या? हाँ। तो अब बाय बोलना है तो चुस, ठीक है। गुड बाय बोलना है तो ऑफ फीडर से है, तो हम लोगों को तो आपको गुड बाय बोलने का कोई इरादा है नहीं। जी हाँ, हम जल्दी वापस आएंगे एक और एपिसोड के साथ। Ich bin श्राव्या, Ich bin हिमांशु मंघानी, Ihr zuhörte Learning German, मतलब आप सुन रहे थे लर्निंग जर्मन, und dies ist VIT Community Radio 90.8 FM, मतलब ये है VIT Community Radio 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello everybody. Dice ist VIT Community Radio 90.8 FM। ये है VIT Community Radio 90.8 FM और आप सुन रहे हैं लर्निंग जर्मन। तो उसको हम क्या बोलेंगे? Ihr zuhörte Learning German। और आगे Ich bin हिमांशु मंघानी und ich bin श्राव्या, मतलब मैं हूँ हिमांशु मंघानी और मैं हूँ श्राव्या। हम आपका हार्टली वेलकम करते हैं। हार्टली वेलकम को हम क्या बोलेंगे? Herzlich willkommen। Exactly. So herzlich willkommen zu Learning German. Heartily welcome to Learning German. Cool. Das ist toll. That is great। Okay. तो हम आज क्या करने वाले हैं हिमांशु? आज हम क्या करने वाले हैं? आज हम वही नॉर्मल चीजें करेंगे, प्रैक्टिस करेंगे, देखेंगे कि हम कैसे अपनी जर्मन को और अच्छी तरह से सुधार सकते हैं और अच्छी तरह से बोल सकते हैं। ठीक। लास्ट एपिसोड में हमने जैसे कि रेगुलर जो कुछ भी रेगुलर सेंटेंस हमने सीखे, इस बार भी ऐसे करने वाले हैं। तो चलिए तुम मुझे कोई भी एक रैंडमली सेंटेंस बोल दो, मैंने जो अभी तक पढ़ा है उसके पीछे की ग्रामर बताऊंगा और बताऊंगा कि उसका मतलब क्या है। वो बर्लिन में रहता है। वो बर्लिन में रहता है। हाँ। तो बर्लिन को तो बर्लिन बोलेंगे और वो
वो मतलब तुम बोल रही हो थर्ड पर्सन सिंगुलर के लिए, ठीक है ना? तो अगर मैं ही मानूं लड़का, तो ही को मैं बोलूंगा एर बर्लिन में रहता है, तो एर वोंट इन बर्लिन। टी लगा देंगे वोनन के, जो रूट वर्ड है उसका ईएन हटा के टी लगा देंगे। वर्ब कॉन्जुगेशन ऑफ वोनन एर जी एस के कैसे बनेगा? वोंट। रूट वर्ड पे टी लगाएंगे तो ठीक है, एर वोंट इन बर्लिन। चलो ठीक है, तुम अगर इसका हिंदी मतलब बताओ कि वो बर्लिन में रहता है। हाँ, पर अगर मैं बोलूं दास इस्ट आइन वर्कऑफर एर वोंट इन बर्लिन। ओके, तो दास इस्ट आइन वर्कऑफर, दास मतलब दैट, इज आइन अ वर्कऑफर शॉपकीपर, सो दास इस्ट आइन वर्कऑफर दैट इज अ शॉपकीपर। एर वोंट इन बर्लिन, ही लिव्स इन बर्लिन, वो बर्लिन में रहता है। और अगर मान लो अब मैं सेकंड वाला केस समझाता हूँ, खुद ही जर्मन में और एक खुद ही हिंदी में, तुम थर्ड केस समझाना, खुद ही जर्मन में खुद ही हिंदी में। तो अगर मैं बोलूँ दास इस्ट आइने रिपोर्टरिन जी मार्क्ड आइन इंटरव्यू, मतलब दास इस्ट दैट इज, आइने मतलब अ, और रिपोर्टरिन है आईएन लगा हुआ है, तो हम फीमेल की बात कर रहे हैं, तो उस केस में आइन जो ए है उसके पीछे ई लगा देंगे, तो दास इस्ट आइने रिपोर्टरिन जी मार्क्ड आइन इंटरव्यू, मतलब शी टेक्स अ इंटरव्यू। मार्क्ड मतलब डू या टेक कुछ भी, तो शी, जी मतलब शी, मार्क्ड मतलब टेक, आइन मतलब अ, इंटरव्यू मतलब इंटरव्यू, तो इंटरव्यू को इंटरव्यू ही बोलेंगे। ठीक है, तो अभी मैं तीसरा केस पे चलती हूँ। तीसरा एग्जाम्पल टू बी मोर प्रिसाइज, दास इस्ट आइन बेबी, दास मतलब दैट, इस्ट मतलब इज, आइन मतलब ए, बेबी, बेबी मतलब बेबी ही होता है, एस वाइंथ, एस मैंने आपको बोला है कि हम बेबी को ही या शी नहीं बोलते हैं, हम यूजुअली बेबी को इट के नाम से रेफर करते हैं, तो इट क्राइस मतलब एस वाइंथ, वाइंथ मतलब क्राइस, एस इज अलीन मतलब इट इज अलोन, वो अकेला है, वो बच्चा है, दास इज अब आइन बेबी, वो रो रहा है, एस वाइंथ, वो अकेला है, एस इज अलाइन। तो अब फोर्थ केस ले लेते हैं, दास सिंध फूसबॉल फैंस, मतलब दे आर फूसबॉल फैंस, मतलब दैट आर फूसबॉल फैंस, दास मतलब दैट और सिंध मतलब आर फूसबॉल फैंस। और हमने टू बी का मतलब देखा था कि सिंध बोलते हैं वेर, और अगर थर्ड पर्सन प्लूरल की बात करी जाए, फर्स्ट पर्सन प्लूरल, तो हम फूसबॉल फैंस हैं, तो हम थर्ड पर्सन, ये सब चीजें क्या हुई, थर्ड पर्सन प्लूरल हुई, तो इसलिए बोलेंगे दा सिंध फूसबॉल फैंस जी विंकन। अब जी थर्ड पर्सन प्लूरल के लिए आता है, तो जी, और विंकन मतलब वेविंग, विंकन मतलब इंग्लिश वाला विंक नहीं है, सो विंकन मतलब वेविंग, मतलब वो हाथ हिला रहे हैं ऐसे कुछ। तो अगर मैं बोलना चाहूँ एक आदमी आ रहा है, so एक आदमी आया, सो अ मैन कम्स, दैट मींस ein Mann kommt। और अगर मैं बोलूँ एक लेडी गा रही है या गाती है, तो लेडी के लिए बोलेंगे फ्राउ, और सिंगन रूट वर्ड हो गया। अब थर्ड पर्सन सिंगुलर है, तो उसमें टी जोड़ देंगे ईएन हटाकर, तो सिंक्ड, और अ आइन होता है, बट फ्राउ क्या है, लड़की है, फ्राउ फेमिनिन है, तो ई जोड़ देंगे, तो आइन है फ्राउ सिंग। जी हाँ। और अगर मैं बोलना चाहूँ कि अ गर्ल लाफ्स, गर्ल को हम बोलते हैं मार्शन, तो यहाँ पे जर्मन में गर्ल को न्यूट्रल डिस्क्राइब किया हुआ है, तो बनेगा दास मार्शन, तो मैं बोलूंगी अ गर्ल लाफ, दास मार्शन। दास मार्शन के लिए हम अ के लिए आइन यूज करूंगी, पर ये दास है न्यूट्रल, तो आइन ही रहेगा, ई नहीं ऐड होगा, सो आइन मार्शन लाक्ट, लाक्ट मतलब टुला। और अगर मैं बोलूं पीपल कम एंड गो, तो पीपल बोलते हैं मेंशन, कॉमन, उंड गेहन। अब ये क्या थर्ड पर्सन प्लूरल है, मेंशन यानी पीपल, बहुत सारे थर्ड पर्सन प्लूरल हैं, तो उस केस में कोई छेड़खानी नहीं है, रूट वर्ड को हमने वही रखा है, तो कॉमन उंड गेहन, पीपल कम एंड गो। अब इसका मतलब क्या हुआ, दी रिपोर्टर इन हेस्ट क्लारा लिंसे, मतलब द रिपोर्टर कॉल्ड एज इज कॉल्ड क्लारा लिंसे, दी रिपोर्टर इज कॉल्ड क्लारा लिंसे, दाई बोला है, दास का मतलब होता है दैट, दाई नहीं बेटा, दी, हाँ वही हाँ, दी रिपोर्टर इन हाइस क्लारा लिंसे। अगर इसका मतलब क्या हुआ, दी फुटबॉल फैंस कॉमन ऑस ड्यूशलैंड, हाँ, दी फ्यूजबॉल फैंस मतलब द फुटबॉल फैंस, कॉमन मतलब टू कम, आउस मतलब फ्रॉम, ड्यूचलैंड मतलब जर्मनी, सो दी फ्यूजबॉल फैंस कॉमन आउस ड्यूचलैंड, द फुटबॉल फैंस कम फ्रॉम जर्मनी। और अगर मैं बोलूं जैसे ही इज अ पुलिसमैन, तो मैं बोलूंगा एयर इज पॉलिसिस्ट, हाँ, मतलब ही इज अ पुलिसमैन, ही मतलब एयर, इज मतलब इज, पॉलिसिस्ट मतलब
पुलिसमैन। फिर S ist glücklich मतलब it is happy। हाँ, it is happy। और अगर मैं बोलना चाहूँ कि Sie sind Touristen मतलब Z मतलब they They all are tourists। तो टूरिस्ट नॉर्मल हुआ, उसके अगर बाद में en जुड़ा हुआ है तो वो प्लूरल टूरिस्ट्स हैं, मतलब टूरिस्ट्स हैं। और अगर in जुड़ा हुआ है तो टूरिस्ट लड़की है। और अगर मैं बोलना चाहूँ कि Sie ist Sängerin मतलब she is a singer। अब सेकंड, ein man singt मतलब a man sing, lacht he laughs, ist glücklich he is happy। और दूसरा अगर eine Frau geht sie winnt sie ist allein। अच्छा ठीक है रुको, उसका मैं कन्वर्शन कर देती हूँ। तो वापस से सेंटेंस बोलो हिमांशु। eine Frau geht a lady go, ओके, a lady goes, sie winnt she cries, sie ist allein, she is alone। cool, ein Mädchen kommt, ओके, a girl comes, es singt मतलब she sings। हाँ, पर अगर क्योंकि it sings, क्योंकि मार्शन क्या होता है, न्यूट्रल होता है। हाँ, यहाँ पे दास मार्शन होता है तो उसने s यूज किया, तो राइट, it sings। sie heißt Carmen, she is Carmen, she is called as Carmen। उस लड़की का नाम है कार्मेन। Menschen kommen und gehen, mention मतलब people, so people come and go। sie sind Touristen, sie मतलब they, sind मतलब are, Touristen मतलब tourists। sie winken, they wave। gut, das ist toll, that is great। ठीक है। aber but हमें और बहुत कुछ चीजें सीखनी है। हमें अभी बहुत कुछ चीजें सीखनी है। टूरिस्टन विंकन, ओके, टूरिस्टन विंकन मतलब टूरिस्ट वेव। तो टूरिस्टन प्लूरल है, विंकन रूट वर्ड है, तो प्लूरल के लिए कोई छेड़खानी नहीं। टूरिस्टन विंकन मतलब टूरिस्ट वेव। अगर मैं बोलना चाहूँ कि अ ट्रेन कम्स तो ein Zug geht, गोज बोलोगी, कम्स के लिए तुम बोलोगी kommt। ein Mädchen lacht, a girl laughs, ओके, ein Mann winkt, a man waved। यहाँ पे man सिंगुलर है तो इसलिए हमने winked यूज किया। eine Frau weint, a girl cries। हाँ, और der Mann sagt auf Wiedersehen। ऑफ वीडरसेहन तो रहा अपना फेवरेट वर्ड, दैट इज गुड बाय। तो यहाँ पे साक्ट मतलब टू से, सो देयर मैन साक्ट ऑफ वीडरसेहन, सो द मैन सेज गुड बाय। दी फ्राउ साक्ट ऑफ वीडरसेहन, लड़की ने बोला कि दी फ्राउ, द लेडी सेड गुड बाय। देयर मैन und दी फ्राउ sind verliebt मतलब the man and the lady are in love। ओके, verliebt मतलब in love, verliebt मतलब to be in love। ठीक है दोस्तों, ये बहुत ध्यान से सुनना पड़ेगा क्योंकि verliebt मतलब to be in love। हाँ, ein Bahnhof मतलब a railway station। मैंने आपको पहले बोला था, लास्ट क्लास में ही बोला था कि Bahnhof मतलब a railway station, so ein Bahnhof a railway station। अब मैं वही रेलवे स्टेशन का वापस से आपको एग्जाम्पल देता हूँ, कंसिडर करता हूँ। तुम बताओ इसकी पीछे क्या लॉजिक है इसको यूज करने का, और इसका हिंदी में मतलब बताओ। ein Bahnhof a railway station, Menschen kommen und gehen, mention मतलब people, kommen come, und gehen go, so people come and go, लोग आते और जाते हैं। lachen und weinen, लाखिन मतलब हंसना, टू लाफ, und is and, और weinen मतलब रोना, टू क्राई, सो लाखिन und weinen हंसना और रोना। ein Zug kommt, अभी अभी आपको बोला था ein Zug kommt, a train comes। Touristen sie reisen sie winken, टूरिस्टन मतलब टूरिस्टन जी रीजन मतलब टूरिस्ट आर देयर। नहीं, टूरिस्टन मतलब टूरिस्ट, फिर जी रीजन मतलब दे ऑल ट्रैवल। हाँ, रीजन का मतलब है टू ट्रैवल, सो दे ट्रैवल, जी विंकन दे वेव। ein Mädchen es lacht, ein Mädchen मतलब अ गर्ल, इट laughs। eine Frau ein Mann, eine Frau a lady, ein Mann a man। sagt auf Wiedersehen, er sagt as usual, he says auf Wiedersehen, goodbye। ein Kuss, a kiss। aber sie winkt, आबेर अभी आपको बोला है, आबेर मतलब बट, हाँ पर she cries मतलब पर वो रो रही है, तो मतलब she cries। where is their man,
वेयर यानी कि हु, इस्ट यानी कि इस, देयर man. Who is the man? Wie heißt die Frau? How is that lady called? So wie heißt die Frau? Wo wohnt er? Wo wohnt sie? Wohnt का मतलब क्या होता है हिमांशु? Stay रुकना, रहना, live. तो वो मतलब where, wohnt मतलब रुकना, हाँ. er मतलब he. तो where he lives. और वो wohnt sie मतलब where she lives. Sie ist jung. Er jung ist का मतलब jung. होता है young. So sie मतलब she, ist मतलब is, jung मतलब young. She is young, ist jung, he is young. Sie sind verliebt. Sie मतलब they यहाँ पे, sind are verliebt in love. So they are in love. Sie sind verliebt. Der Mann winkt. Their man मतलब the man, winked waved. Die Frau geht. The lady goes. Menschen kommen und gehen. Mention मतलब people, common मतलब आना, und मतलब and, गहन मतलब जाना. Lachen und weinen. हंस रहे और रो रहे यार. Ein Bahnhof. A रेलवे स्टेशन. तो ठीक है, तो हमने इसमें जाना अ रेलवे स्टेशन. पीपल आते हैं और जाते हैं, हंसते हैं और रोते हैं. एक ट्रेन आती है, टूरिस्ट हैं जो ट्रैवल करते हैं और हाथ हिलाते हैं, मतलब बाय बाय करते हैं. एक लड़की है जो हंसती है, एक लड़का है और एक औरत है. लड़का कहता है गुड बाय, ऑफ वीडर से हैं. दोनों किस करते हैं, एक किस, आइन कुस. बट वो रोती है क्योंकि वो लड़का उससे दूर जा रहा है. तो मतलब आबर जी विंग्ड. फिर क्या था, बस यही था रेलवे स्टेशन, दैट इज आइन बाहनहोफ. यार पूरा रेलवे स्टेशन का सीन दिखा दिया यार तूने तो. तुम बोलो अपना इंट्रोडक्शन. अगर ठीक है, मैं अपना इंट्रोडक्शन देती हूँ. इश हाइसर श्राव्या कर्रा. मतलब तुम हो श्राव्या कर्रा. तुम्हारा वोर नाम श्राव्या हो गया और नाक नाम कर्रा हो गया. कर्रा हो गया. इश बिन आइना स्टूडेंटिन. तुम एक स्टूडेंट हो. हाँ. इश वोहना इन वेल्लोर. तुम वेल्लोर में रहती हो. इश आर्बाइटे इन वीआईटी कम्युनिटी रेडियो. तो तुम काम करती हो वीआईटी कम्युनिटी रेडियो में. इश योरा गन मुजी. तुम्हें म्यूजिक सुनना अच्छा लगता है. जी हाँ. ठीक है, तो फिर अब एक और मान लो कॉन्वर्सेशन हो रही है, तो मैं तुमसे क्वेश्चन पूछता हूँ और मैं उसी का ही जर्मन भी बताऊंगा और हिंदी भी बताऊंगा. तुम आंसर में अपना जर्मन बताओ और हिंदी बताओ. तो वी हेज दू, हाउ आर यू कॉल्ड. वी हेज दू मतलब इश बिन श्राव्या, मेरा नाम श्राव्या है. वो वोंट्स दू, तुम कहाँ रहती हो. मैं ये तो मैं क्या बोलूंगी. इश वोहना इन हैम्बर्ग. वान कांस दू, तुम कब आई. इश कॉमा बाल्ड, मैं जल्दी आई. आपको याद दिला दूं वापस से. बाल्ड मतलब जल्दी और स्पार्ट मतलब देर से. और अरबाइटेस दू, क्या तुम काम करती हो. या इश आर्बाइटे इन वीआईटी कम्युनिटी रेडियो. वाज मार्क्स दू, तुम क्या काम करती हो. इश बिन आइना होस्ट इन वीआईटी कम्युनिटी रेडियो. बिस्ट दू ग्लूक्लिश, क्या तुम खुश हो वीआईटी कम्युनिटी रेडियो में. या इश बिन ग्लूक्लिश. सेम हेयर. तो चलिए ठीक है, हम वापस से रिवीजन करा देते हैं. अभी तक और हमने क्या पढ़ा था. हमने ये कि पढ़ा था कि हर्जलिश विलकॉमन. हेर्सलिश विलकॉमन मतलब हार्टली वेलकम. फॉरगिव मी मतलब वेरजी हुंग. और चुस को बोलेंगे बाय और ऑफ वीडर से हेन को बोलेंगे गुड बाय. ओके. बिस्ट दू ग्लूक्लिश. या इश बिन ग्लूक्लिश. वास मार्क्स दू, इश आर्बाइटर, तुम काम करती हो. वॉन कॉम्स दू, तुम कब आई. इश कॉम बाल्ड. वो वोंट्स दू, तुम कहाँ रहती हो. इश वोहना इन वेल्लोर. वी हेज दू, तुम कौन हो. इश हाइसर श्राव्या खरा. ओहो. इश होरे गन म्यूजिक. I like listening to music. Ich spiele gern Klavier. I like playing piano. Ich wohne in VIT. I live in VIT. Ich bin traurig. मैं बहुत दुखी हूँ. Ich bin glücklich. मैं बहुत खुश हूँ. Where are you? मैं कहाँ हूँ. ये क्या था. Where are you? इसको बोलते हैं कि बहुत ज्यादा मतलब तल्लीन हो जाना, मतलब मग्न हो जाना, कि तुम्हें कुछ पता ही नहीं चले कि तुम क्या कर रही हो. पता नहीं, मैं बस तुम्हारे क्वेश्चन का आंसर दे रही थी. तो हाँ, हो जाती है गलती कभी कभार. हाँ, फिर अब आगे. चुस हिमांशु, मैं बहुत थक गई हूँ. तुम थक गई हो. नहीं, पर अभी थोड़ा और करेंगे, 2-3 मिनट तक और खींचेंगे और बोलेंगे. तो अगर मैं बोलूँ कि इश ट्रॉमा मतलब तुम ट्रॉमा में चले गए. नहीं, आई ड्रीम. ओह
हाँ इश्ट्रॉमे। भूल गई इश्ट्रॉमे। सो तुम क्या ड्रीम कर रहे हो हिमांशु? बस कुछ नहीं, यही सोच रहा हूँ कि स्पीकर्स के उस और जो लिसनर्स हैं वो अच्छी तरह से सुन रहे होंगे, समझ रहे होंगे और पहचान रहे होंगे जर्मन लैंग्वेज को, और अपनी गलतियों से सीख रहे होंगे, क्योंकि गलतियों से ही सीखते हैं तो इंसान आगे बढ़ता है। ज़ुकुन्फ्त का मतलब क्या होता है? ज़ुकुम्फ फ्यूचर। यस मुझे याद है। वर्गान गेन हेट। क्या? वर्गान गेन हे पास्ट। इश बिन अलीन। इश बिन अलीन, अलीन मतलब अलोन। सो इश बिन अलीन, आई एम अलोन। जान इस्ट अलीन। जान मतलब शायद उसका नाम है। वो उसका नाम जान है कि यान है? ठीक है, जो कुछ भी हो। इस्ट मतलब इस, अलीन अलोन। सो यान या जान जो कोई भी हो, अलोन है, अकेला है। इश शीके ब्लूमिन। इश श्रीह ब्लूमिन मतलब आई, शीह मतलब सेंड, ब्लूमिन मतलब फ्लावर्स। बढ़िया, काफी बढ़िया। और फिर याद है भाई, आई थिंक हमने ये पहले किया हुआ है ना हिमांशु? हाँ ये कर रखे हैं, पर हम ऐसे ही मतलब प्रैक्टिस कर रहे हाँ, हैं जो, क्योंकि देखो पहले किया हुआ था पर अपन को भी पता नहीं था कि पास्ट को क्या बोलते हैं, लीबन का भी थोड़ा अंतर था, तो हम प्रैक्टिस कर रहे हैं क्योंकि जीवीपी से चलता है, जो भी चलता है ग्रामर, वोकैबुलरी हाँ और भाई, प्रैक्टिस। आ गई हमारी सिग्नेचर वापस। जीवीपी। तो was Marx bist तो- du glücklich? Ja, ich bin glücklich. Gut, das ist toll, das ist wunderbar। तो चलिए अब यहाँ पर हम विराम देते हैं, हमारा ये चैप्टर या ये आज का लेसन खत्म करते हैं। तो मैं हूँ हिमांशु मंघानी। Und ich bin Shravya. Dies ist VIT Community Radio und ihr Sorte Learning German. मतलब मैं हूँ हिमांशु मंघानी और ये थी श्राव्या कर्रा और आप सुन रहे थे लर्निंग जर्मन, और ये है आपका सबसे चहीता रेडियो VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello everyone. You're listening to VIT Community Radio 90.8, the DIY show. And this is your host, Anjali Gopakumar. Are you one of those creative, crafty people who love making things? Do you ever feel like recreating the magic from a plastic cup or a used CD? Do you feel the need to decorate your room with as many colorful things possible, but with the minimalistic usage of materials? Well then, this is the right show for you. In this show, the DIY show, I'll bring to you simple and creative ideas on how to use up your time and make beautiful and useful items. I will be telling you how to make simple, do-it-yourself items. Are you super interested now? Let's start then. On my first show, I will be telling you how to make a beautiful dream catcher. For those who don't know what a dream catcher is, it's a small hoop containing a horsehair mesh decorated with feathers and beads, believed by American Indians to give its owner good dreams. A little bit of interesting information. Dream catchers originated with the Ojibwe people, who wove these magical webs from willow hoops and sinew. The hoop represents the travel of geezes, the sun, through the sun and through the sky. At night, the hole in the center only lets Bavaji, good dreams, pass. Bavaji again, bad dreams, are trapped in the web and dispelled at the first light of the morning. So that is the story behind the dream catcher. Today, I will be telling you how to make one. First, what all materials do you require? 1. A bangle or anything circular, some feathers, some beads, a needle, a thick string or a ribbon, and a thin string. Now, how do you do it? First, take the thick thread or ribbon and wrap it securely around the bangle. Double secure the end. Next, the string is woven onto the hook to create the dream catcher's web. It should be strong but thin.
While weaving the first row, begin by tying one end of the string in a knot at the base of the hanging loop. Working clockwise, stretch the string to a spot a few inches down the hoop and loop it around the hoop. Stretch the string a few inches to the right and loop it around the hoop again. Continue making loops that are evenly spaced apart until you reach the beginning again. After that, take the end of the string and weave it under the loop created between the first and second peaks. Make a hitch by using the thread to make a loop over the loose string. After making the first hitch, make another hitch at the thread between the second and third knots. Continue weaving the thread in this manner until you have made a hitch at the thread between every knot. Each hitch should fall at the exact midpoint of the thread between the knots. As you weave, the thread should be pulled slightly but not too tightly. After making the first row of hitches, continue weaving the thread between the new segments you have created and making a hitch in the middle of each one. The circle you weave will become smaller and smaller. As it becomes smaller, pull the thread tighter and tighter. And if you desire, you can add a few beads or gemstones to the dream catcher as you weave. Space them out randomly or create a pattern. When you've woven the web down to a tiny circle in the middle, tie the end of the thread over the place where you would have made the final hitch. Make a double knot to ensure it won't come undone. Pull it tightly and snip off the end. If you wish to add an ornamental feather or two, tie a new piece of string securely around the base of a feather. Tie the other end of the feather to the center of the dream catcher over one of the hitches in the center circle. Use a double knot to make sure it's secure. Snip off the dangle thread on either end. You can add beads to the string after one end has been tied to the base of the feather before you secure it to the dream catcher. And now, hang the dream catcher. Place the dream catcher near your bedroom window. With the first rays of sunlight, all bad thoughts that enter your mind during the night should disperse. Only good thoughts will be entering your mind for the day. But then again, these are just theories and stories. I honestly hope this show's been interesting. And I really hope you try your hand at making a dream catcher, because I promise you, it will be worth all the effort. It'll be that beautiful. Of course, today's show has just been about making a crafty showpiece. But in the coming shows, I'll tell you various ways to use all those useless things that have been lying around in your room for a very long time. Till the next time then, this is your host Anjali Gopakumar from the DIY show, signing out. And you're listening to VIT Community Radio. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों और कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने दो किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा ना जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का ये कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं, और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होत चिकने पात, शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विधु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की।
चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाए, बट बाद में समझ आता है कि यह एक बहुत बड़ी गलती कर दी हमने और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहां एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु, नथ कहानी का एक और पहलू है। थोता चना बाजे घना। बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक श्रुति, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों दो बहनें। दो बहनें पढ़कर ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो, तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन दो बहनों को ऐसे दो राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं। गजदंत, एक प्रमुख पात्र के सामने दो रास्ते हैं, एक जो उसे निमी के ओर ले जाता है और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने, मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम में आपका स्वागत है। आप सुन रहे हैं आपका पसंदीदा कार्यक्रम ऊंची उड़ान के राही विधि के साथ। दोस्तों, जब भी हम किसी सफल व्यक्ति के बारे में कभी पढ़ते या सुनते हैं तो सभी में एक न एक बात कॉमन मिलती है। वह एक बात है उनकी लगन। जी हाँ, उन लोगों को किसी एक चीज की ऐसी लगन हो जाती है कि उन्हें फिर दुनिया में और कुछ नहीं सूझता, और अपनी उस लगन और मेहनत के बल पर वो कुछ ऐसा कर जाते हैं जिसे दुनिया उन्हें कभी भुला नहीं सकती। आज मैं आपको एक ऐसे ही व्यक्ति के बारे में बताने जा रही हूँ। वर्ष 1883 इंजीनियर जॉन रॉबलिंग के जीवन में एक महत्वपूर्ण वर्ष था। क्यों न हो, इसी वर्ष उन्हें न्यूयॉर्क से लॉन्ग आइलैंड को जोड़ने के लिए एक शानदार पुल का निर्माण करने का विचार आया था, लेकिन विशेषज्ञों ने उनका यह विचार खारिज कर दिया। पूरी दुनिया उनके विचारों के खिलाफ थी, और कुछ लोगों ने तो यह तक कह दिया कि उन्हें इस योजना को ड्रॉप कर देना चाहिए। लेकिन रॉबलिंग के इंट्यूशन ने उन्हें कह रखा था कि उनकी दृष्टि पुल के बारे में सही है। रॉबलिंग को उनके विचार के लिए केवल एक ही आदमी का समर्थन मिला, वो भी था उनका बेटा वॉशिंगटन। वॉशिंगटन भी एक इंजीनियर थे। उन्होंने एक साथ एक योजना तैयार की और आवश्यक टीम की भर्ती की। वे अच्छी तरह से इस मकसद के लिए तैयार थे।
पुल निर्माण का काम शुरू किया गया, परंतु कार्यस्थल पर हुई एक दुर्घटना में रॉबलिंग की मृत्यु हो गई। आमतौर पर कोई और होता तो इस कार्य को छोड़ देता, लेकिन वॉशिंगटन जानते थे कि उनके पिता का सपना पूरा हो सकता है। पर किस्मत तो देखिए, वॉशिंगटन को मस्तिष्क क्षति का सामना करना पड़ा और वह स्थिर हो गए। वह इस हद तक घायल हो गए कि ना तो वे चल सकते थे और ना ही बात कर सकते थे, यहाँ तक कि वे हिल भी नहीं सकते थे। एज यूजुअल विशेषज्ञों जिन्होंने पुल का निर्माण नहीं करने की सलाह दी थी, उन्होंने दोनों को पागल और मूर्ख करार दिया। वॉशिंगटन अपनी सेवाओं का विस्तार करने की स्थिति में नहीं थे, पर निर्माण परियोजना को समाप्त करने के बारे में वे कभी सोच भी नहीं सकते थे। वह अपने उद्देश्य के बारे में स्पष्ट थे। अब वॉशिंगटन बातचीत करने के लिए अपनी पत्नी पर पूरी तरीके से निर्भर थे। उन्होंने बातचीत करने के लिए अपनी एक चलती उंगली का इस्तेमाल किया और अपनी बात समझाने की एक कोड प्रणाली विकसित की। शुरू में हर किसी को वह मूर्ख लगे, पर वॉशिंगटन ने हार नहीं मानी। अगले 13 सालों तक उनकी पत्नी ने उनके निर्देशों की व्याख्या की और इंजीनियर्स को समझाया। इंजीनियर उनके निर्देश पर काम करते गए और आखिरकार ब्रुकलिन ब्रिज हकीकत में बनकर तैयार हो गया। आज वह ब्रिज एक शानदार स्पेक्टेक्युलर लैंडमार्क के रूप में बाधाओं का सामना करने वाले लोगों के लिए एक प्रेरणादायक ट्रू लाइफ स्टोरी के रूप में खड़ा है। तो दोस्तों, हमने इस कहानी से सीखा कि परिस्थितियों को अपनी शक्ति खत्म करने की अनुमति कभी मत दीजिए। हमें हमेशा याद रखना चाहिए कि लहरों से डरकर नौका पार नहीं होती और कोशिश करने वालों की कभी हार नहीं होती। इसी के साथ आपकी होस्ट विधि को दीजिए इजाजत और सुनते रहिए आपका पसंदीदा शो ऊंची उड़ान की राही। Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி காரசார நிகழ்ச்சிக்காக நான் ஜனனி, என் கூட சில தோழிகள் இருக்காங்க. இன்னைக்கு அவங்கள அறிமுகப்படுத்திக்கலாம். வணக்கம், நான் சஞ்சு. வணக்கம், நான் சுபஸ்ரீ. வணக்கம், நான் சௌபாக்யா. வணக்கம், நான் கீர்த்தனா. வணக்கம், நான் ஜனனி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நேர நிர்வாகம். நேரம் நம்ம எந்த அளவுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே இன்னைக்கு காலத்தில் கொஞ்சம் கம்மி தான், குறைஞ்சிட்டே வருதுன்ட்டு சொல்லலாம். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுபஸ்ரீ? டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே டைம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வேஸ்ட் பண்ணிட்டா நமக்கு திருப்பி கிடைக்காத ஒரே ஒரு விஷயம் டைம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால நம்ம டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றதை விட ஒரு வேலை பண்றதுக்கு டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். டைமை வேஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ இருக்க காலத்துல நிறைய வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பண்ற எல்லா விஷயமும் நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கிறதே கிடையாது. அதனால டைம் பார்த்து அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ அவங்க சொன்னது கரெக்டு தான். இப்போ டைம் அப்படின்றது யாருமே சேவ் பண்ணுறது கிடையாது. இப்போ முன்னாடி பழமொழியே சொல்லியிருப்பாங்க, காலம் பொன் போன்றது அப்படின்னு. இப்போ ஒரு செகண்டை நம்ம வேஸ்ட் பண்ணால் கூட அது அந்த ஒரு செகண்டை நம்ம திருப்பி அதை இது இப்போ ரிவைன் பண்ணி எடுக்கவே முடியாது. ஒரே ஒரு விஷயம் டைம் மட்டும்தான். அது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது முன்னாடியே ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்க அந்த டைமில் தான் எல்லாத்தையும் தேடிட்டு இருப்பாங்க. காலையில் எந்திரிச்சு தான் எல்லாத்தையும் தேடிட்டு, இதில் முன்னாடி நாள் நைட்டே நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது மார்னிங் போகும்போது அது யூஸாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 1/2 hours கிட்ட எடுத்துப்பாங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சில பேரில் 2 மணி நேரம் கூட சாப்பிடுவாங்க. அதை டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த வேலையெல்லாம் நம்ம ஒரு 10 நிமிஷம் பண்ணுற வேலையை ஒரு 1/2 hour 1 hour ஆக்கணும்னா அதில் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம குறைச்சிக்கலாம்.
இப்போ கீர்த்தனா சொன்னதை கேட்டிங்களே சஞ்சு, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து காலேஜ் வேலை அந்த மாதிரி போகிற வரைக்கும் எப்போவுமே டைம்ன்றது கூடயே இருக்கும். பங்க்சுவாலிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் கண்டிப்பாக டைம்ன்றதை நம்ம லைஃப்பில் மேனேஜ் பண்ணி ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு காலத்தில் வந்து இந்த ப்ராவர்பை யாருமே பயன்படுத்தலன்னு தான் சொல்ல முடியும். அந்த காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது, இந்த ப்ராவர்பை யாரும் இன்னைக்கு காலத்தில் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதுல தான் சொல்லணும். அவங்களுக்கு கடமையே எவ்வளோ தான் பெருசாக இருந்தாலும் அந்த டைமை வந்து கரெக்டாக இது பண்ணிக்கிறதுல. இப்போ மார்னிங் ஸ்கூல் போகிற பசங்களே பார்த்தீங்கன்னா டெய்லி லேட் கம்மர்ஸ்ன்ட்டு பாதி பேர் வருவாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க பஸ் மிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிளம்பும்போது பஸ் மிஸ் பண்ணுறது, ஆட்டோ மிஸ் பண்ணுறது, டைம் தான் வந்து எல்லாத்துக்குமே முக்கியம். பிஃபோராக கிளம்பிட்டோனாலே நம்மளுக்கு வந்து அந்த டைம் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கூலுக்கு கரெக்டாக 9 o'clock போகலாம். இப்போ வந்து சுபஸ்ரீ நீங்கள் சொல்லுங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும்? என்ன கேட்டிங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் லேட்டாக போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்க வந்து நைட்டே வந்து எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கும் என் வீட்டில் சில விஷயங்கள்லாம் நடக்கும். காலையில் தான் வந்து ஐடி கார்டு தேடுறது, ஷூ தேடுறது, சாக்ஸ் தேடுறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல வந்து ஒவ்வொரு 5 minutes நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். கீர்த்தனா சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டு, முன்னாடி நாள் நைட்டே ப்ரிப்பேராக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தோம்னா காலையில் பஞ்சுவலாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எதுலலாம் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஒன்றுமே இல்லாத விஷயத்துல டைம் செலவு பண்ணிட்டு காலைல கிளம்பும் போது பிரேக்ஃபாஸ்ட் கூட அவாய்ட் பண்ணிட்டு வர பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எதுலலாம் டைம் வேஸ்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்ப காலகட்டத்துல இருக்க பசங்க வந்து காலையில எழுந்த உடனே அந்த மொபைல் போன்ஸ்ல தாங்க கண்ணே திறக்கிறாங்க. அதுலயே எனக்கு கேட்டா ஒரு 1/2 hour வேஸ்ட் ஆயிடுது. காலைல எழுந்த உடனே அந்த 1/2 hour வந்து அந்த மொபைல்லாம் பார்க்காம எழுந்து ரெடி ஆனாங்கன்னா அவங்க உடலுக்கும் டிஃபன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பஞ்சுவலா ஸ்கூலுக்கு வரலாம் நான் நினைக்கிறேன். அவங்க சொன்னது கரெக்ட் தான். இருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பசங்க வந்து ரொம்பவே டைவர்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதனாலே என்ன ஆகுதுன்னா, அந்த காலத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ இருக்கிற பசங்கக்கிட்ட டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது சுத்தமாக இல்லை. ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எதால வந்து அவங்க இது பண்ணுவாங்கன்னா, காலையில் லேட்டாக எந்திரிக்கிறது. 8 மணி ஸ்கூல்னா 7:30 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. இந்த 7:30 மணிக்கு இருந்துச்சு அந்த 1/2 hour வந்து கண்டிப்பாக அவங்களால ரெடி ஆக முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா 8 o'clock கிளாஸ்க்கு 8:10 தான் போவாங்க. என்னடா இது 8 மணி கிளாஸ்க்கு 8:10 வந்தீங்கன்னா நான் எப்படி ஒன்று உள்ளே சேர்ப்பேன்? அவங்களுக்கு பேரே வந்து தனியாக ஒன்று வச்சுருப்பாங்க, லேட் கம்மர்ஸ் அப்படின்ட்டு. ஒரு நாள் லேட்டாக வந்தாலும் சரி, ஒரு நாள் லேட்டாக வந்துட்டு அவங்க ஒரு 10 நாள் கழிச்சு வந்து லேட்டாக வந்தால் கூட, நீ டெய்லியுமே லேட்டாக தானே வர, உன்னை எதுக்கு நான் உள்ளே சேர்க்கணும், அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பான். இதுக்கு வந்து அவங்க காலையிலே அலாரம் வச்சுட்டு ஒரு 6:30 அப்படி எழுமுனா வந்து அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம் ஸ்கூலுக்கு. அப்போ ஆனால் வந்து அலாரம் மேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிறதே வந்து அப்படின்னா 7 மணி 8 மணிக்கு தானே கிளாஸு, நம்ம ஒரு 7:30 மணிக்கு எந்திரிச்சா போகுது. சில பேர்லாம் வந்து 7:30 மணிக்கு அலாரம் வச்சா கூட அதை கட் பண்ணிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்கலாமே அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் டைம் வந்து கரெக்டாக எழுமுனா வந்து மார்னிங் சீக்கிரமாக போகலாம். கண்டிப்பாக ஸ்கூல் பசங்கன்னு வரும்போது அவங்க வந்து லேட் பண்ணுவாங்க தான். கண்டிப்பாக எல்லா வேலையும் அவங்க அம்மாவே பண்ணோன்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. பசங்களும் கொஞ்சம் செய்யணும். இந்த ஐடி கார்டு, லஞ்ச் பாக்ஸு இதெல்லாம் அவங்களே கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்க நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கம்மிப்படுத்திடும். நம்ம லைஃப் இப்போ வந்து அவசரமாக ஏஞ்சி கிளம்புற ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மிப்படுத்தும் டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஒழுங்காக இது பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து வாழ்க்கையில் நம்ம தினமும் செய்கிற வேலைகளில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். எல்லா வேலையிலுமே டைம் மிச்சத்தை படுத்தணுன்னா நம்மளால் வந்து நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அவசரமாக சில வேலைகளை செய்யும் போது சில பேர் எதையாவது மிஸ் பண்ணிடுவாங்க, லேட்டாக போகிறது ஆஃபீஸில், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாததுனால இருக்குது. வாழ்க்கையில் எப்போவுமே அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றனால நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தடங்களா போகுதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒழுங்கா ப்ராப்பரா பார்த்துட்டு இப்போ 10 மணிக்கு பண்ண வேண்டிய வேலையை நம்ம வந்து 9:50 ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த வேலை வந்து இன்னும் சக்சஸ்ஃபுல்லாவே போகும். இதுவே நம்ம ஒரு 10:10 வந்துட்டோம்னா அந்த டென்ஷன்லயே வந்து பாதி விஷயம் மறந்துடும். உதாரணத்துக்கு இப்போ வந்து எக்ஸாம் ஹால்குள்ள போற பசங்க 10 மணி எக்ஸாம் போனோம், அந்த எக்ஸாம் ஹால்க்கே அவங்க 10:10 தான் போனா அந்த டென்ஷன்லயே அவங்க மார்க்ஸ் கம்மியா எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டைம் அப்படின்ற ஒன்னத்தை வந்து நம்ம ரொம்ப சேவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ வந்து டைம் மேனேஜ்மெண்ட்னால நம்ம என்னென்னலாம் இழக்கிறோம்னு நினைக்கிறீங்க? இப்போ கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ணாததுனால நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிமிஷம் நம்ம லேட்டாக போகிறோம்னு வச்சுக்கோ. இப்போ வந்து ஒரு 8 மணிக்கு வந்து கிளாஸ் அப்படின்னா நம்ம அது 8 பட்டுக்கு போகும்போது நீ வந்து கிளாஸில் நான் வந்து அட்டெண்டன்ஸ் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டும் நம்மளுக்கு வந்து உட்காந்ததுக்காக அப்போ நம்மளுக்கு அது வேஸ்ட்டு தானே. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செய்கிறேன் அப்படின்றப்ப நம்ம வந்து டைம் மேனேஜ் பண்ணணும்னு நினச்சிட்டு சில பேர் செய்வாங்க. அந்த டைம் மேனேஜ் பண்ணணும்னு செய்கிற வேலையை கூட வந்து கடகடன்னு செஞ்சுட்டு அது ஒரு யூஸ்லெஸ்ஸாக போயிடும். செஞ்சும் அது யூஸ்லெஸ்ஸாக போகும். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம தவிர்த்துக்கலாம். கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல வந்தால் பஸ்ஸு ட்ரெயின் நிறைய விஷயத்தில் இப்போ சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகும், பஸ் வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கும். ஸோ இந்த டிராஃபிக்கெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம முன்கூட்டியே கிளம்பணும். ஸோ ஜாப் போகிறவங்க ஸ்கூலுக்கு எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். திடீர்னுட்டுலாம் யாராலையும் அப்படியே அந்த நடைமுறையில் அப்படி வாழ முடியாது. ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் இந்த டைமில் படிக்கணும், எக்ஸாம்லலாம் மோஸ்ட்லி ஷெடியூல் போடுவாங்க, காலைல இந்த டைமில் எழுந்து படிக்கணும், டைம்ஸ்லாம் வெளில கிளம்பிடணும்னு. ஆனால் அது வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். முன்னாடி நாள் இருக்கிற ஆர்வம் அதுக்கப்புறம் அது இருக்கிறதில்ல. எனக்கு கேட்டால் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம அதை வந்து கடைப்பிடிக்கணும். கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணாதான் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இந்த டைமில் இருப்பாங்க, அது எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறாங்க, அவங்க வேலையை முடிச்சாங்களா அப்படின்றது இல்லை. முக்கியமாக வந்து வேலைக்கு போகிற இடத்துலலாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். அவங்க முக்கியமாக கவனிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தான். வேலை நடக்குது தப்பு அப்படின்றதெல்லாம் விட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள். இதனால தான் நிறைய ஜாப்ஸ் கூட சில பேருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ கேட்டிங்க இல்லையா, இந்த கேள்விக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாதனால நம்ம எதெல்லாம் இழக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா டைமை தாங்க இழக்கிறோம். ஏன்னா ஒரு வாழ்க்கையில் நம்ம வந்து போனதை வந்து திருப்பி எடுக்கவே முடியாது அப்படின்றது வந்து அது டைம் தான் நான் சொல்வேன். ஒரு 5 நிமிஷத்தோட மதிப்பு வந்து அந்த 5 நிமிஷம் இழந்தவங்களுக்கு தான் நிறைய தெரியும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளை விட்டு நிறைய இழந்து போகும். இப்போ உதாரணத்துக்கு சஞ்சு சொல்ற மாதிரி ஒரு டைம் கீப் அப் பண்ணலன்னா நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒன்று இல்லாம போறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க மேல வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி வந்துடும். நீங்க சொன்னீங்க இல்லையா லேட் கம்மர் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்குன்னு, அது ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டாலே அவங்க முடிகிற வரைக்கும் அந்த இதுலயே தான் இருப்பாங்க. டைம்ன்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தோம். டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கீப் அப் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு வந்தோம். இப்போ வந்து வீட்டில் இருக்க விமென்ஸ் பெண்கள், ஏன்னா பெண்கள் தான் வந்து வீட்டில் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறதுலையும் சரி வீட்டில் வேலை செய்யறதுலையும் சரி பெண்களுடைய முக்கியத்துவம் டைமில் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்போ அவங்க பெண்கள் எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பெண்கள் வரும்போது டைம் மேனேஜ்மெண்ட்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளே உமன்ஸ் தான். ஏன்னா வீட்டில் அவங்க தான் எல்லா வேலையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்க. ஒரு உமன்ன்றது வீட்டில் தப்பாக போனாங்கன்னா கரெக்டாக மற்ற விஷயங்கள்லாம் அவங்க ராங்காக தான் போகும். ஸோ அவங்க கரெக்டாக இருக்கும். அவங்க சொல்கிறது கரெக்டு தான். இப்போ வந்து ஒரு லேடி வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக மற்றவங்களுக்கு வந்து இந்த டைமில் இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத எடுத்து கொடுக்குறதே வந்து அவங்க தான். இப்போ வந்து குழந்தைங்க வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்களோன்னு சரி அவங்கள வந்து இந்த டைமுக்கு வந்து ரெடி ஆக்க வேண்டியது அவங்க தான். இப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்கன்னா அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே அவங்க எடுத்து கொடுக்கறது அவங்க. இப்போ அவங்க லேட் பண்ணால் வந்து அவங்க ஃபேமிலியே லேட் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து காலையில் இருந்துச்சு அவங்க ஒர்க்கை வந்து அவங்க கரெக்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் அவங்கள பார்த்து பின்னாடி அம்மா மட்டும் செய்கிறாங்களே நம்ம போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம் கூட அந்த மாதிரி செய்வாங்க. அப்படியும் வேஸ்ட் பண்ணுறது எப்படி வேஸ்ட் பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சமையல் செய்கிறாங்கன்னா அது வந்து சமையல் மட்டுமே அவங்க தனியாக செய்ய மாட்டாங்க. இப்போ வந்து அது கூட இன்னொரு வேலையும் சேர்த்து செய்வாங்க. டிவி பார்த்துக்கிட்டே செய்யறதோ அப்படி இல்லைன்னா ஃபோன் பேசிக்கிட்டே செய்யறதோ. இப்போ வந்து அது கூட எக்ஸ்ட்ரா நம்ம இன்னொரு வேலையை டபுள் வேலையாக அது பார்த்தோன்னா வந்து அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். டைம் வந்து நம்ம இதுக்கு வந்து 10 நிமிஷம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு 20 நிமிஷமாக ஆகும். ஒரு வேலையை செஞ்சால் அது மட்டும் தனியாக அது மட்டுமே செஞ்சால் வந்து அந்த வேலையை சீக்கிரமாக நம்ம முடிக்கலாம். பெண்கள் தான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்கள பார்த்து தான் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஃபாலோ பண்ணுவாங்க. முக்கியமாக பசங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய ஒரு வேலை பாதிச்சதுன்னா கூட ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற ஹஸ்பண்ட்ஸ், அந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தையுமே அவங்களோட டைமை வந்து அது ஸ்பாயில் பண்ணிடும். அதே சமயம் வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் வந்து அவங்களுக்கு தான் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டில் வேலை செஞ்சுட்டு திருப்பி போயிட்டு அவங்க ஆஃபீஸில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணணும். முக்கியமாக அவங்க ட்ராவலிங் பீரியட் பார்த்தீங்கனாலே எவ்வளோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண ஒரு 11 o'clock ஆஃபீஸ்னால் ஒரு 10 அந்த மாதிரி 1 hour பிஃபோரே கிளம்பி போகிறது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்க கொஞ்சம் லேட்டாக போனாங்கன்னா ஆஃபீஸில் பிரச்சனை, அதையே வீட்டில் காட்டுவாங்க. அதே மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்க்கும் இது நிறைய
பிரச்சனையாக இருக்கும். என்ன கேட்டோம்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்க யார் வாழ்க்கையில பயன்படுத்தோ இல்லையோ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லாருமே டைம் வந்து மேனேஜ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ ஆண்களையும் பெண்களையும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் எல்லா வேலையும் செய்யக்கூடிய அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. ஸோ அவங்க தான் வந்து என்ன கேட்டோம்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து ஒரு பெண் அவங்க வாழ்க்கையில இருந்தால் தான் அவங்களால எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். காலேஜ் போகிற பொண்ணாக இருக்கட்டும், ஸ்கூல் போகிற பொண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து காலேஜில் இருக்க வேலைகளையும் முடிக்கணும், வீட்டுக்கு வந்தும் பெண்கள் வீட்டில் வேலை செய்யணும். அதுக்குன்னு நான் ஆண்கள் செய்கிறதே இல்லைன்னு சொல்லலை. ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு தான் நிறைய வேலைகள் இருக்குது. அவங்க ஒவ்வொரு வேலைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்து கரெக்டாக பிரித்து வச்சுட்டு செஞ்சால் மட்டுமே அவங்களால எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரம் எத்தனை பேர் வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி அதே 24 ஹவர்ஸில் ஒருத்தவங்க பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க, அதே 24 ஹவர்ஸில் ஒருத்தர் கெட்டும் போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கீங்களா? அது மாதிரி நிறைய இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இந்த படிக்கிற பசங்க அப்படிலாம் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியிலேருந்தே டெய்லி நைட் ஸ்டடீஸ் பண்ணுறது, மார்னிங் எழுந்து படிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னும் ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இன்னும் வரலையே, அதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம், முன்னாடி நாள் நைட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரத்தை அப்படியே வீணடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்னால புரிஞ்சுக்க முடியுது ஜனனி. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா எத்தனை பேர் வந்து அதே 24 மணி நேரத்துல வந்து பாதி பேர் அச்சீவ் வராங்களே, ஏன் மிச்ச பேர்லாம் அச்சீவ் பண்றது இல்லை அப்படின்னு நீங்க கேட்க வரீங்க. எனக்கு புரியுது. அது ஏன்னா அந்த பாதி பேர் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதை விட அவங்க வந்து இருக்கிற டைமை வந்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அச்சீவ் பண்ணாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணக்கூடிய விஷயத்துலயும் நிறைய நல்லதுகள்லாம் இருக்கு. ஆனா அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதா இல்லாத விஷயங்கள்ல டைம் வேஸ்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். இது ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. வணக்கம், இது VIT பண்பலை 90.8. இது வரைக்கும் நம்ம காரசார நிகழ்ச்சியில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், பெண்கள் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்லாம் வந்து மாணவர்கள்னு சொல்ல முடியாது, எல்லாருமே மோஸ்ட்டாக ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் வச்சுருக்க எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து அந்த சோஷியல் நெட்வொர்க்ஸை வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க. அதனாலலாம் கூட டைம் மேனேஜ்மெண்ட் பாதிக்கப்படுது அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க? சோஷியல் மீடியா வந்து இப்போது எல்லாரோட லைஃப்லையுமே ஒரு பார்ட்டாகவே ஆயிடுச்சு. எல்லா வேலைகளையும் மிச்சம் பண்ணுன்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, மொபைல் ஃபோன்ஸ் அந்த மாதிரி நிறைய இன்வென்ட் பண்ணாங்க. ஆனால் அதுலேயே நம்ம டைமை ஃபுல்லாகவே ஒரு டைம் பாஸ்ன்றதை போய் எல்லா நேரத்தையும் அதுலேயே செலவு பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் சார்ஜர் அதோட தான் இருப்பாங்க எப்பவுமே, எந்த வேலையும் பார்க்கறது இல்லை, படிப்பு அந்த மாதிரி பேரண்ட்ஸோட பேசுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை விட்டு எப்போ பார்த்தாலும் ஃபோன்ஸ் அந்த மாதிரியே இருக்காங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் இன்னும் அது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. யாரும் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒன்று ஃபாலோவே பண்ணாமல் போயிட்டாங்க. ட்ராவல் பண்ணும்போது எப்போவுமே ஒரு ஃபோன்ஸ் தான். டைம் இந்த மாதிரி வந்து லேட்டாக போகிறோமே அப்படின்ற விஷயம்லாம் இல்லை. நைட்டு ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு லேட்டாக தூங்குறது. காலையிலையும் சில பேர் பார்த்திங்கன்னா எழுந்துட்டு ரெடி ஆகாமல் ஃபோன் ஃபஸ்ட்டு எழுந்த உடனே ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைங்களாம் செய்வாங்க. எனக்கு கேட்டால் இதை ரொம்ப கம்மி பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சோஷியல் நெட்வொர்க்ஸ் வந்து இப்போ காலகட்டத்தில் இருக்க மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மாணவிகள் மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் அதுக்குள்ளேயே முழுகி போயிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்க ஸ்கூல்ஸ்லையும் சரி காலேஜ்லேயும் சரி எந்த ஒரு மாணவியும் இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் இல்லாமல் பார்க்கவே மாட்டீங்க. அதனால அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் இழக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா டைம் மேனேஜ்மெண்ட். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்ற ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் வந்து அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்பாங்க போல இன்னும்
இன்னும் போக போக. ஏன்னா அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் கையில் வந்து ஒரு ஃபோன், அதனால அவங்க படிப்பும் கெடுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த டைமில் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மெசேஜ் வந்துருச்சுன்னா அப்படியே அந்த புக்கை வந்து எடுத்து வச்ச புக்கை கூட எடுத்து வைக்க டைம் இல்லை, அப்படியே கால் பேசிட்டு போகிறது இல்லை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா முன்னெல்லாம் பெரியவங்களே வந்து அவங்களோட ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நேரில் பார்த்து பேசுவாங்க. அவ்வளோ தூரம் போய் நம்ம பேசினாலும் அதில் வந்து ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம். டைம் வேஸ்ட் அப்படின்ற வந்து ஃபீல் ஆகாது. இப்போ பார்த்தோன்னா அவங்களே ஃபோனில் தான் பேசுகிறாங்க, அவங்களும் ஃபோன்லேயே தான் இருக்காங்க. அதனால ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட் ஆகுதுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவங்க கிட்ட நேரில் போய் பேசுறது வந்து டைம் வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ வந்து டைம் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த சோஷியல் மீடியாக்குள்ளே வந்துட்டு ஒரு நட்பு அந்த மாதிரி ஒரு விஷயமும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதே சமயம் அவங்க வந்து பேசிட்டு மட்டும் ஃபோன் அப்படியே வச்சுறது கிடையாது. பெரியவங்களே வந்து அந்த ஒரு சோஷியல் நெட்வொர்க்குள்ளே எவ்வளோ இழுத்துருக்காங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். கேம்ஸ் விளையாடுறதா இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் அப்படின்னு ஒன்று கையில் இருந்துட்டாலே போதும். அவங்களே அவங்க ஆஃபீஸ்க்கெல்லாம் லேட்டாக போகிறாங்க, ஸ்கூலுக்கு பசங்க லேட்டாக வரத்துக்கு பின்னாடியும் அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க தான் ஒரு ரீசனாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சோஷியல் மீடியான்றது எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுதான் ஆக்சுவலாக நம்மலாம் சின்ன பசங்களாக இருந்தப்போ யார்கிட்டயுமே மொபைல்ஸ் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கிட்ட கூட கண்டிப்பாக ஒரு மொபைல் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இதனால நிறைய பேர் தூங்குறது கூட இல்லை, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். நைட்டெல்லாம் கேம்ஸு இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ரோட்டில் போகிறப்ப கூட ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிகிட்டே போகிறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமே கிடையாது. இந்த சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளம் மட்டும்தாங்க இப்போத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுற ஒரே விஷயம் வந்து இந்த சமூக வலைத்தளம் மட்டும்தான். இதால் வந்து நம்மளுக்கு நிறைய பாதிப்புகளும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம என்ன சொல்கிறது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். அதில் போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வேணாம். அதில் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக மூழ்கிடுவோம். இப்போ படிக்கலான்னு அந்த புக்கை திறந்து வச்சுருப்பாங்க, அந்த புக்குக்கு மேலே ஒரு மொபைல் ஃபோனோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அதில் படிக்கிறேன்ற பேரில் வந்து அதில் இருக்கிற மேட்டர் தான் பார்ப்பாங்களே கண்டிப்பாக அது படிக்க மாட்டாங்க. படிக்காமல் போனால் என்ன ஆகும், மறுநாள் வந்து நம்மளுக்கு படிக்காததுனால எக்ஸாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. உடல் ரீதியாக எதெல்லாம் பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் அதுவே யூஸ் பண்ணுறதுனால கண்ணு கெட்டு போகுது. ஃபஸ்ட்டு சொல்ல போனீங்கன்னா கண்ணு கெட்டு போகுது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்து அது ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். அதை தவிர வந்து அதை நம்ம இன்னொரு விஷயத்தை அதுவே யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இன்னொரு விஷயத்த மறந்துடுவோம். மறக்கிறதுனால என்ன மறப்போம், நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஒர்க்ஸ் தான் மறப்போம். இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் மறக்கிறதுனால கடைசி நிமிஷத்தில் நமக்கு அது ஞாபகம் வர்றதுனால நம்ம இம்பார்ட்டன்ட் ஒர்க் சின்ன காலகட்டத்தில் நம்ம பண்ணி முடிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த சின்ன டைம் வந்து அந்த டைமில் நம்மளால அது பண்ண முடியாது. அதுக்கு வந்து டைம் வந்து ஜாஸ்தி ஆகும். அந்த சின்ன டைம்ல நம்மளால பண்ண முடியாத ஒரே விஷயத்தினால தான் வந்து அது வந்து என்ன சொல்லுவோம், ஒரு யூஸ்லெஸ்ஸாக பண்ணிடுவோம். அது வந்து நம்ம பண்ணி முடிச்சா கூட அது வந்து உபயோகப்படாது நம்மளுக்கு. இப்போ வந்து டைம் மேனேஜ்மெண்ட்னால நீங்கள் பர்சனலாக என்னென்னலாம் இழந்திருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட்டை என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸே இருக்குது. மோஸ்ட்லி இப்போ நானே பேசுகிறேன்னா கூட ஒரு தடவை வந்து முன்னாடி நாள் நைட் வந்து படிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து ஃபோன்ஸ் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து அதில் சேட் பண்ணுறது, பேசுகிறது அந்த மாதிரி இருந்தனால வந்து ஒரு தூக்கம் வந்து கம்மியாயிடுது. அதனால் மார்னிங் எக்ஸாம்ஸ்க்கு எழுந்து படிக்கிறேன் அப்படின்னும் போது இப்போ 8 மணிக்கு ரெடி ஆகி கிளம்பணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்து இன்னும் படிக்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை தாமதப்படுத்திட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆகி காலேஜ் போகிறோன்னும் போது நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம்னாலே ஒரு விஷயமும் எப்போவுமே தடங்களாகவே ஆகும். டிராஃபிக்காக இருக்கட்டும், சில சமயம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஒழுங்காக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் பாதிச்சு அதுக்கப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்ஸ்குள்ளே போகும்போது அங்கே வந்து எக்ஸாம் எழுத விடாம அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால் எக்ஸாம்ஸ் ஒழுங்காக எழுத முடியாமல் போகுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க நானும் என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நான் லேட்டாக போனதுனால இப்போ நான் ரீசெண்டாக தான் ஃபேஸ் பண்ணேன். ஒரு 5 நிமிஷம் நான் அன்னைக்கு மட்டும் காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கிறதோ இல்லை வந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்ததுனால தான் லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். உட்காந்து படிச்சுட்டு இருந்தது அந்த 5 நிமிஷம் நான் லேட்டாக கிளம்புனதுனால 2 வாரம் எனக்கு நிம்மதி தூக்கம் அப்படின்றது ஒன்றே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட செகண்ட் எக்ஸாம் அது. ஒரு 5 நிமிஷம் நான் லேட்டாக கிளம்புனால என்னால் அந்த எக்ஸாமே எழுத முடியாமல் போயிடுச்சு. அந்த எக்ஸாம் எழுத முடியாதனால பின்னாடி வர எல்லா எக்ஸாமுமே நான் வந்து மைண்டில் வச்சா ஒரு
ஒரு எக்ஸாம் எழுதலையே அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமை நான் எழுதுறதுக்கு 2 வாரம் திரின்னு தெரிஞ்சேங்க. அழைஞ்சிக்கிட்டே இருந்தேன். அந்த 5 நிமிஷம் நான் மட்டும் அன்னைக்கு சீக்கிரமா வந்திருந்தேன்னா எனக்கு வந்து அந்த 2 வாரம் வேஸ்ட் ஆயிருக்காது. அந்த 5 நிமிஷம் நான் கொஞ்சம் ஏர்லியா வந்திருந்தேன்னா நான் அந்த 2 வாரத்துல எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருப்பேன். பின்னாடி வந்த எக்ஸாம்ஸையும் நான் நல்லா எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் 1 வாரம் இருந்துச்சியா, அந்த பீஸ்ஃபுல் மைண்டே எனக்கு இல்லை. அந்த 2 வாரமும் நான் வந்து ஒழுங்கா தூங்கல. அந்த விட்டு போன 50 மார்க் மட்டுமே தான் என் மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால வந்து நான் ப்ராப்பரா வந்து காலேஜுக்கு வரல. அப்படியே காலேஜுக்கு வந்தும் அந்த எக்ஸாம் எப்படிலாம் எழுதலான்ட்டு தெரிஞ்சிட்டு இருந்ததுலேயே மிச்ச விஷயங்கள் நிறைய நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். நம்ம எழுதி முடிச்ச பேப்பர் கொடுத்தது கூட நான் ஒழுங்கா எவால்வேட் பண்ணல. அது மூலமா நான் நிறைய மிஸ் பண்ணேன். இப்போ என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வந்து செமஸ்டர் எக்ஸாம் அப்போது என் ஹால் டிக்கெட் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிடுச்சு. ஓகேவா, மறுநாள் நீ எடுத்துகிட்டு வந்துடு, நான் வீட்டில் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அவள் மறுநாள் என்ன பண்ணா, வீட்டில் இருந்து ஒரு 10 நிமிஷம் லேட்டாக கிளம்பி அவள் பஸ்ஸை விட்டு காலேஜ் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. இந்த லேட்டான டைமில் என்னாச்சு, அவளும் எக்ஸாம் எழுத முடியல, நானும் எக்ஸாம் எழுத முடியல. அதுக்காக நாங்கள் போயிட்டு அலைஞ்சு போயிட்டு ப்ரோக்ராம் சார்கிட்ட போயிட்டு சைன் வாங்கிட்டு வந்து இது பண்ணி நாங்கள் லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணதுனால கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸாமும் 1 hour கழிச்சு நாங்கள் போய் எழுதியிருக்கோம். இப்போ 1 hourல வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு இருப்பாங்க. எங்களுக்கு வந்து டைம் பத்தில் எழுத முடியல. நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது எதுவுமே வந்து எக்ஸாம் ஷீட்ஸில் வந்து எழுத முடியலை எங்களால். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் இப்போ இதில் வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம மட்டும் கிடையாது, நம்ம கூட இருக்கிறவங்களும் வந்து டைம் மேனேஜ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். இப்போ அவள் லேட்டாக வந்ததுனால எனக்கும் பிரச்சனை. இது வந்து என்னுடைய இதுவும் ஒன்று இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு அவகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்க கூடாது, என் தப்பும் இருக்குது. ஆனால் வந்து யாருன்னா ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த டைம்ன்றது எல்லாருக்கும் பாதிக்கப்படுது. இப்போ என் வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பயுமே டைம் கீப்பப் பண்ணி வந்துடுவேன், பங்க்சுவலாக தான் இருப்பேன். என்றைக்குமே லேட்டாக வந்தது கிடையாது. ஸோ ஒரு நாள் என்னாச்சுன்னா நான் கரெக்டாக வந்துட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லேட்டாக வந்துட்டாங்க. ஸோ இதனால ஹோல் கிளாஸே வந்து நாங்கள் போய் பிரின்சிபல் ரூமில் நின்னோம், அதாவது எங்கள் ஸ்கூல் டேஸில். ஸோ இதுதான் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன்னு சொன்னீங்க. இதில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். காலேஜில் ஒரு டீச்சர் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி லெசன் எடுக்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்க்கு காமிக்கணும் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பேக் ஆஃப் சாண்டு, அதாவது மண், கூழாங்கல், அப்புறம் கொஞ்சம் பெரிய கல், ஒரு பக்கெட் அதை எடுத்துன்னு வந்து வைக்கிறார். அப்போ வந்து அவர் அந்த டீச்சர் சொல்கிறாரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து, யாருன்னா வந்து இதை எல்லாத்தையும் வந்து இந்த பக்கெட் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும், பாதி ஃபில்லாக இருக்கக்கூடாது, கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஸ்டூடெண்ட் ஏஞ்சி வரான். வந்துட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து சின்ன கல்லெல்லாம் வந்து போட்டுடுறான். சின்ன கல், அதுக்கப்புறம் மண் கொட்டிடும், அதுக்கப்புறம் பெரிய கல் எடுத்து வைக்கிறான் அந்த பக்கெட்டில் வந்து. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், அந்த பக்கெட்டில் எந்த அளவுக்கு வந்து ஃபில்லாக இருக்கும், பாதி கூட இருக்காது. இப்போ வந்து மண் அவன் செகண்டே போட்டுறதுனால மேலே வந்து அந்த மண் இருக்காது. அவர் என்ன சொன்னார், ஃபுல்லாக வந்து அந்த பக்கெட் ஃபுல்லாக வந்து அவருங்க போடுற கண்டென்ட் வந்து ரொம்ப இருக்கணும் அப்படி சொல்கிறார். ஆனால் வந்து அது ஆகவே இல்லை. அப்புறம் அந்த டீச்சர் சொல்கிறாரு, உன்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட் இதுலேயே நல்லா தெரியுது, உன்கிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அண்ட் உனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படி தெரியல அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறான், நீங்கள் எப்படி சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதும், ஃபஸ்ட்டு வந்து உன்னுடைய பெரிய வேலைங்களை நீ முதல் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் உன்னுடைய சின்ன வேலைங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். எப்படி சார் அப்படின்னதும், ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பக்கெட்டில் பெரிய கல் எடுத்து போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சின்ன கல்லெல்லாம் வந்து எடுத்து போட்டுடுறாரு. தென் மண் கொட்டிடுறாரு. மண் கொட்டினதும் அந்த பக்கெட்டை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக ஷேக் பண்ணிடுறாரு. ஷேக் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த மண்ணெல்லாம் ஷேக் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் கண்டெய்னரும் அந்த மண் அந்த கல் எல்லாத்தையோடையும் ஃபுல்லாக ரொம்ப இருக்கும். இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படி நிற்கிறான். சார் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் சார், எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது தான் அப்படின்னு சொல்கிறான். எப்படி சார் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு டீச்சர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து உன்னுடைய பெரிய வேலைங்களை நீ செஞ்சிட்டினா உன்னோட சின்ன வேலைங்களுக்கு டைம் வந்து கம்மியாக இருக்கும். பெரிய வேலைங்க கடைசியாக செய்யும் போது எப்படி இருக்கும், இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸில் பெரிய கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டோம்னா சின்ன கொஷின்ஸுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். 3 hours எக்ஸாம்னா 2 hours நம்மளுக்கு நம்ம பெரிய கொஷினுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த லாஸ்ட் 1 hour நம்மளுக்கு வந்து சின்ன கொஷின்களுக்கு கரெக்டாக இருக்கும் டைம். ஸோ அதுதான் வந்து சார் வந்து அந்த இடத்துல மீன் பண்ணியிருக்கார்.
ஸோ டைம்ன்றது வந்து வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். டைமை எல்லாருமே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். சோஷியல் மீடியா, அதுக்கப்புறம் வேற உங்களுடைய சோம்பேறித்தனத்தினால இல்லை அலட்சியத்தினாலேயோ உங்கள் டைமை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. லைஃப்பில் திரும்பவே கிடைக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டைம் ஒன்று தான். அது எல்லாமே நீங்கள் கோல்டு ரீப்ளேஸ் பண்ணலாம், லேண்டை ரீப்ளேஸ் பண்ணலாம், உங்கள் மணி கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் டைமை வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம தலைப்புல பேசிட்டு இருந்தோம் இல்லையா? டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து எப்படிலாம் நம்ம வந்து டைமை சேவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? டைமை வந்து தேவையில்லாத விஷயத்தில் செலவழிக்க வேணாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம், எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு. அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் நம்ம டைமை கம்மி பண்ணிக்கலாம். ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம டைமை கொஞ்சம் குறைச்சி அதில் செலவு பண்ணலாம். முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறது, அப்புறம் நமக்கு ஏதாவது வேலை இருந்தால் அந்த மாதிரி வேலைகளில், நமக்கு வாழ்க்கையோட உதவுற வேலைகளில் நம்ம கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணோன்னாவே டைமை ஓரளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். முக்கியமாக வந்து காலையில் எழுந்து கிளம்புறோன்னா 9 மணிக்கு ஸ்கூலுன்னு வச்சுக்கோங்க, இல்லை 10 மணிக்கு ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கோன்னா ஒரு 2 hours பிஃபோரே வந்து எழுந்து ரெடி ஆகி ட்ராவலுக்கு கொஞ்சம் நேரம் நம்மளே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணோம். ஒரு நாளைக்கு நமக்கு இவ்வளோ நேரம் தேவைப்படுதா, அந்த தேவைக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா ஏதாவது ஒரு தடங்கள் அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம கரெக்டாக போகணும்னா இந்த மாதிரி விஷயங்களை மெயின்டைன் பண்ணணும். முக்கியமாக வந்து இப்போ இருக்கிற பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட அந்த மாதிரி லேட்டாக போவாங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா விஷயங்கள்லையும், ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணோம்னாவே அது லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ வந்து அதை நம்ம டைமை கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். அது ஃபாலோ பண்ணனாவே போதும், வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில் டைமை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம், டைம் எந்த அளவுக்கு நம்ம சேவ் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இத்துடன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த காரசாரம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இது VIT பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி காரசாரம். நேர்கள் இதுவரை கேட்டது VIT பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். You are tuned to 90.8 VIT Community Radio. This is Tanvi and with me is Sandal, and we are the hosts for the show Silver Linings. Today, we both are going to broach the topic of anger management. Since last show, we have decided to make our show a little more interactive among the two of us, obviously, rather than us just blabbering out information to all of you. Now, to start with the topic, I'm going to take the dear old convention of defining the topic. Anger is a strong feeling of displeasure and belligerence aroused by a wrong. Or it can simply be called wrath. Yeah, sure. Anger is a very common emotion amongst all. Sometimes it's very simple to understand, and sometimes it's equally complex. And the complexity to understand this complex anger is also very high. And to translate what this deranged person over here means to say is that to manage or control something, we must first understand it, then experience it, strategize a method best suited to us, and only then can we control it. If we are ever to control something, we must first understand its origin, its cause, and the fuel that nourishes it. There's a lot in life that often confuses us and even leaves us speechless. Yeah, like your words and your statements. Ignoring her and moving on. There are those moments when all we want to do is go back to primitive times and beat our chests and yell our thoughts. Anger stems from many places. It could be something that has bubbled over time, or it could be something fresh that has struck a nerve within you. Some are triggered by emotions and some by logic. Before you place up your combat boots and sharpen your swords, identify the source of your problem. But before getting started with that, we will tell you what kind of anger issues a person may face. Now you must be thinking, really, there are different types of anger issues? The answer to this question is yes. Yes, my dear friends, there are different types of them. First is the anger in which something happens, you get pissed, you shout at the other person near you, and then you move on. But mind you, this does not involve throwing things at them.
Exactly. I mean, violence is not a part of this kind of anger. It's just getting heated up, yelling, and then cooling off after some time. The second one is the irritated anger. This occurs when you are not in a very good mood. This may be due to lack of sleep, overwork, stress, personal problems, or some other reasons. In this, you usually snap at the person without any reason. The third one is anger in which you get violent. You either end up hurting someone physically or mentally or yourself. This anger issue is a little serious. Little serious? Okay, remedying it, very serious. It isn't all that easy to control, but can be done with determination and upkeep. Ask yourself, is the reason I'm angry the real issue or just a vent through which I'm expressing myself? Often, we lash out at the wrong people for the wrong reasons. We do not direct the rage we feel in the appropriate direction. Instead, we react to a situation instead of responding to it. For example, I had this friend of mine who I relied on, who I adored for a very long time. The problem was that we both were highly emotionally short-tempered individuals, and patience and waiting were things to resolve our actions unknown to our life. Which friend are we talking about here? Oh, an imaginary one. Anyhow, there are some lines in life that should not be crossed, and once crossed, shouldn't be answered in the state of anger. But we both kept crossing that line and soon began responding to it with anger. Soon heated words were exchanged, and soon after that, our friendship turned sour and withered away. Today, we walk as mere acquaintances, while once we were connected and finished each other's thoughts. Wait, you're telling me all of this happened with an imaginary friend? Precisely. Okay, either you've gone insane or somebody is clearly lost it here. Ignoring her. When we were younger, we were given pencils so that our mistakes could be rubbed away and we could start anew. But now, we write our stories with permanent markers and the stains of which can never be changed, that can never be forged anew. A natural reaction to pain or being hurt is anger. It's a part of instinctive animal nature of any being. We don't have complete control over it. When we perceive a danger of being hurt, the fight mechanism of anger helps us ensure our protection. The misleading element is when our mind perceives the cause incorrectly. I'm pretty sure Tanvi over here has some very weird ways to overcome that, don't you, Tanvi? Are you taking a jab at me? Do not speak up when an issue is important. It's an act of maturity to let things go, but it may be a mistake to stay silent if the cause is to feel bitter, resentful, or depressed. We de-self ourselves when we can't talk about things that matter. Strike when the iron is cold. No one thinks clearly in the midst of a tornado. So the worst time to speak up may be when you're feeling angry or intense. Take all the time in the world you need to think about the problem and to clarify your position. Ask yourselves the hard question. What is the real issue here? Where do I stand? What do I want to accomplish here? How can I take a position in a way that will maximize the chances I will be heard? Oh, I know. Get on the stage and use a mic. Well, that is one way of gaining attention, but since normal people don't do that, let's continue with asking ourselves the hard questions. For example, how can I lower the intensity in this relationship before bringing up the difficult stuff? How can I avoid the below-the-belt tactics that always make things worse? And that's all the questions I have. Finally, next comes to broaden your focus. Examine all the sources of anxiety in your life. If your anger is landing in one place like a big thud, you need to pay attention to other important issues. We all have them, and most of us have more issues than Vogue. Wait, that was lame, even for you. Never mind. Hope you all know what Vogue is. It's a very popular fashion magazine, and in case you don't, leave it. We'll discuss it sometime later. Right now, let's focus on the topic. We need to focus on how much time we have for ourselves and obviously our dear friends. Do we have enough money to treat our friends in DC?
Will we be able to make it before in time, or do we have to sit in the library for an hour again? Do we know what exactly we want from the future? Oh, forget future. Do we even know what assignment we have to submit before tonight? Because frankly, I don't. Think of what other issues need your best thinking. And if you can't think of those issues or simply don't want to, try to understand your part in the bigger picture. Don't try to focus on changing the other person, because arguing with someone might be like wrestling with a pig. You end up getting frustrated and dirty while the other person is enjoying the struggle without any regard for your effort. Next reason reminds us that the tortoise won the race. It reminds us to move slowly and start small. Anger propels us into quick action, but it's better to start small. It's the direction of change that matters, and not the speed of travel. I believe that at times anger cannot be controlled, but the action we take can be. So we should work harder on controlling ourselves rather than confining and controlling the beast within. Life without reason will infuriate you. It will force you to take advantage of your anger. But sometimes anger can be the fuel to drive you to pursue your goal. Anger is not always an ugly emotion. I've seen anger at times of loss of something. It even drives people to greatness. Sometimes the right provocation can motivate us to prove ourselves and forge ourselves into a person that we need to become. Yet, there are times when, due to grief, the anger that consumes us becomes savage and animalistic and causes more harm to others and onto ourselves than good. You know, I've always had issues controlling my anger, especially when provoked. Really? I never thought so. For some, it's really easy to control emotions, but some require the skill of anger management. Anger management is a term used to describe the skills you need to recognize that you or someone else are becoming angry and take appropriate action to deal with the situation in a positive manner. Anger management does not mean internalizing or suppressing your anger. Anger is a perfectly normal human emotion, and when dealt with appropriately, it can be even considered a healthy emotion. We all feel angry from time to time, some more than others. Yet, this feeling leads us to say or do things that we later regret. Anger can reduce our inhibitions and make us act inappropriately. These outbursts of anger can be controlled and better directed by expressing our feelings and frustrations at the right time. We often have learned as to how to deal with strong emotions. So anger management is basically about unlearning. Why would we need to unlearn something? Can't we just add on to what we already know? If you would let me finish, I was saying anger management is about unlearning some of them, as they might be ineffective coping mechanisms, and relearning the more positive ways to deal with the problems and frustrations associated with anger is the best shot you have. There are many anger management techniques that you can learn and practice by yourselves or teach others. However, if you or someone you know experiences a lot of anger or very strong anger rage, then seeking help can be more effective. Sometimes the help you seek may not show immediate results, but given time, it will do you a world of good and help you moving forward in a healthy manner. But for those of you who rather self-treat than seek external help, Sandal over here may have some of the solutions for you. Well, unless you're like Tanvi and hate any kind of physical activity or regular exercise, this is a very good alternative. Hey, I exercise occasionally, sometimes, okay, maybe not so much, but if I could, I'm sure I would do. Wait, how does exercise actually help you? Oh, I get it. Like if I punch something else instead of punching someone, it would do less damage to them. It makes sense now. No, you moron. Are you even a bio student? The science behind this is that hormones that we release when we are angry, mainly cortisol and adrenaline, are similar to those produced when we are stressed to help us escape from danger. When you exercise regularly,
your body learns how to regulate your adrenaline and cortisol levels more effectively. People who are physically fit have more optimum levels of endorphins. Endorphins are the hormones that make you feel good, and therefore you are less likely to feel angry, unless there are other reasons such as lack of sleep. Most of us during our more exciting parts of life are sleep deprived. Most of us even turn nocturnal. Just like when you place a nocturnal animal in daylight and pasture it, it will eventually get frustrated and snap right back at you. So sleep is an important part of life, and a good quality sleep can help combat anger. When we sleep, the body and the mind rest and rebuild damaged cells and neural pathways. We all know that people often feel better after a good night's sleep. The optimum level of good quality sleep is about 7 hours a night. However, everybody is different, and you may need more or less of this. Well, I don't even get 5 hours of sleep. I'm normal. Well, nobody asks you to do your work at the last minute. And what would you call all those weekends when all you do is to sleep? Rejuvenating time, to keep myself fresh for the next week. Sleep doesn't work like that, and you cannot simply not sleep for a while and then binge sleep a whole day away. That would lead to further disturbances in your sleep cycle and make you even more frustrated and easy to pester. I'm sure you already know how to overcome these situations, don't you? Yep. What I plan to do is plan different conversations. If I was worried about having a conversation that may leave me feeling angry, then I would try to take control of the situation. I would make notes beforehand, planning what I would want to say in a calm and assertive manner. That way, I am less likely to get sidetracked during my conversation if I remember the points I make. Here, we'll stop for a small break. You're tuned to 90.8 VIT Community Radio, and this is the Silver Lining Show with Tanvi and Sandal. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே மனதின் கவலைகள் மறந்து போயிடும் மாயம் செய்திடுமே இது காற்றின் அலை பொங்கும் பாட்டின் அலை நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும் விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே Little eyes and little teeth don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle, wiggle man, wiggle man, wiggle. Weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. When weekend that goes, they run to you, and they climb on you. Can't get enough of you. Wiggle man, wiggle man, wiggle. Cause happiness is like a flu, if I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, meet and share a loving heart. Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. Wiggle.
Macha Mintu, you going on cycle to college? Hey, girls will laugh at you, dude. Macha Chintu, let's save our environment first. You know what? We have to reduce our fuel consumption and try to reduce the air pollution. So let's save our planet. You wanna join me? Believe me, girls will love it. Hey, wait. Let me bring my cycle. Go green. Welcome back. You are tuned to 90.8 VIT Community Radio. This is the Silver Lining Show with Sandil and Tanvi. Today, we are discussing anger management. We are discussing the solutions to anger management right now. Solutions are more important than problems. It can be helpful to identify what made you angry in the first place. However, it is more important to focus on a way to resolve problems so that they don't arise in the future. Express yourself. Wait until you have calmed down from your anger. Then express yourself in a calm and collected way. You need to be assertive without being aggressive. Don't hold grudges. We all need to accept that everybody is different and that we cannot control the feelings, beliefs, or behavior of others. Try to be realistic and accept that people are the way they are, not how we would like them to be. Being resentful or holding a grudge against somebody will increase your anger and make it more difficult to control. You cannot change how other people behave or think, but you can change how you deal with others by working on a positive attitude. Pick your time. Avoid conversations that may make you angry when you're feeling tired, distracted, or stressed. We are more likely to feel and behave in an angry way when there are other worries on our minds. Sarcastic humor is easy to use when angry. Resist the temptation. Do this and instead of work on introducing some good humor into potentially difficult conversations. It can introduce some humor, then resentment will be reduced and your mood would be lifted. The simple act of laughing can go a long way to reduce anger, especially when it's over a longer term. Beware that although laughing can help you feel better, you need to make sure that there is no danger of any kind of misunderstanding. Breathe slowly and relax. Try to reverse physical symptoms of anger by practicing some simple breathing exercises. Breathing exercises can help you relax and slow your heart rate to a more normal level. When you start to feel tense or angry, try to isolate yourself for 15 minutes and concentrate on relaxing and calming and steadying your breath. Inhale and exhale 3 to 4 times in a row. Count slowly to 4 as you inhale. Count slowly to 8 as you exhale. Focus on the feeling of air moving in and out of your lungs. Concentrate and feel your ribs slowly rise and fall as you repeat the exercise. Stop and revert to normal breathing if you start feeling dizzy at any point of time. I totally agree. I mean, if you feel dizzy, you should stop. Otherwise, you will not only knock the anger out of you, but you will also be knocked out. Just saying. Thanks for that wonderful bit of insight. But in all honesty, aggression is a complex subject because what one person sees as an acceptable form of expressing anger or frustration may be seen by others as a violent act. Although aggression appears easy to recognize, defining it proves more difficult. The difficulty appears to lie in distinguishing between acceptable aggressive behavior, which can occur when individuals are angry or frustrated, and violence, which involves the use of physical force and inflicts damage or injury to a person or property. In 1976, Moyer argued that aggression may be no more than verbal or symbolic, but violence denotes a form of human aggression that involves inflicting physical damage on person or property. Human physiologists have made this distinction by classifying aggression as natural or positive aggression, which is aimed largely at self-defense, combating prejudice or social injustice, or pathological aggression, which results when an individual's inner nature
has become twisted or frustrated. Wow, that took a philosophical turn really fast. I thought we were trying to keep it cool and easy. There. But aggression can be really hard to comprehend to those on the receiving end of the spectrum. Types of behavior that may be considered aggressive include shouting, swearing, verbal threats, abusive calls, emotional abuse, sarcasm. By that standard, you're a very abusive person. Your use of sarcasm is off the charts for a normal person. And what would you know about being a normal person? Everything. I mean, maybe I'm born with just a natural knack for sarcasm. There are a number of theories which attempt to explain aggression by suggesting that aggressive behavior occurs because each individual is born with an aggressive instinct. Maybe that's what I have, but instead of aggression, I have awesome control over sarcasm. Sure, believe whatever you want to. I will. Such theories suggest that aggression is innate, that is, inborn, and therefore unavoidable. Outlets such as competitive sport and creative pursuits serve to reduce socially unacceptable aggressive behavior. Frustration is a major factor in aggression. Aggression occurs as a result of frustration. The inference is that if individuals are frustrated in achieving their aims, the most likely response is aggression. Such individuals are motivated to be aggressive towards whoever or whatever is standing in their way. While frustration often leads to feelings of aggression, critics of this theory have argued that it does not explain all the causes of aggression. Let's now see aggression as a learned behavior theory. The theory of aggression as a learned behavior is called the social learning approach. This theory argues that aggressive behavior is not inborn. Rather, it is something that is learned, either through direct experience or through observation or imitation of others. The more that an individual's aggression is rewarded, perhaps by getting what is wanted or by parental approval, the more likely that person is to be aggressive in future. In order to understand aggression in others, it is useful to consider your own feelings of aggression, as this varies from person to person. Reaching an awareness of your personal experience will help you to monitor and control your reaction to aggression in others. People are both physically and emotionally affected by aggression. Emotions can alter their physical state. For example, when feeling angry, your muscles tighten and the heart beats faster. Another thing that is very common when we are angry is an urge to shout. Yelling or raising your voice can be a method used to control the situation and dominate another person. You get loud to force the other person into submission to listen to what you have to say. This in turn tells them to comply with what you want, and otherwise the consequences will be punishing. However, listening rarely occurs during a submissive state. Rather, the listener is waiting for the speaker to pause in order to lash out with a rebuttal defense against this verbal attack. For many, shouting justifies the use of force, as they respond to a verbal assault with physical force in an attempt to preempt the threatening behavior by another person. Therefore, it is important that you regulate your voice to a volume or tone that does not imply aggressive behavior or dominance over the other. Make sure you think about whom and how to express your anger, and take care that you aren't just dumping your anger on people closest to you or on people who are less powerful than you. And one more thing that sometimes helps is to write things down. What is happening in your life? How do you feel about things that are happening? Writing about these topics can sometimes help give some distance and perspective and help you understand your feelings. Work out some options for changing your situation. Notice the things that happen to you and to your body that tell you when you're getting angry. For example, heart pounding, face flushed, sweating, jaw tense, tightening in your chest, gritting your teeth, etc. The earlier you can recognize these warning signs of anger, the more successful you will probably be in calming yourself down
before anger gets the better of you. Use your imagination to practice your anger management strategies. Imagine yourself in a situation that usually gets off your anger. Imagine how you could behave in that situation without getting angry. Think about a situation where you'd get angry. Replay the situation in your mind. Imagine resolving the situation without anger. Try rehearsing some anger management strategies with a friend. Ask them to help you enact out that situation so that you can practice other ways to think and behave. Practice saying things in an assertive way. And if you still think it's not working out, you can always seek help from a psychologist. Your psychologist can access your anger and see if it's anger that the problem is or something else. He or she will help you to understand your anger. Together, you can work out on how to get what you want in a better way. They can also advise you about other resources to help you manage your anger, such as support groups, books, and courses. Your psychologist can also help you manage other problems that may be associated with anger, such as depression, violence, or difficulties in your personal relationships. And this will help you to be a better and pleasant person, not only to others, but internally as well. And once this happens, you will see and feel the change. So that's all, guys, for today's show. You're tuned to 90.8 VIT Community Radio, and this was the Silver Lining Show with Tanvi and Sandil. Welcome to Experts Talk in VIT Community Radio 90. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. ஆடி வாடி 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 என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு. நீ இளைய ராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு. நீ இளைய ராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல. உடும்பு வடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல. மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு. எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு. வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன. உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன. ஆடி கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன. உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன. உறிஞ்சு உதட்டுறைய என்னைய இது
வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சான் சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல கள்ளி நான் வந்த போற கள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல கள்ளி நான் வந்த போற கள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த புள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. கொள்ளும் நேரமிது சித்திரை பெண்ணே பாடல் தொடு இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு காதலில் மூழ்கும் காலமிது நித்திரை கொள்ளும் நேரமிது. தோகை விரித்தாடி இருள் போர்வை நிறம் மாறி வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ இளங்குயிலின் சதிசூடி மரநிழலில் கவி பாடி கான்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமையும் நித்திரை கொள்ளும் நேரமிது. நெடுங்கிளைகள் வளர்ந்தோடி பசு மரங்கள் சுமை கூடி பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் சுடர் விழிகள் வழியோடி மிடரிடையே மொழி தேடி கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள்
KP ஆனந்த். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. This song is presented by Spark X Music Band. This song is presented by Spark X Music Band. Hello everyone, this is Silena from VIT Community Radio 90.8 and it is story time and I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home for it was a holiday. A strange man comes at Vinodini's doorsteps. Not a beggar, not an invitee either. What is that then that has brought him here? He has walked all the way barefoot up to her place. Strange, absolutely strange. The sole of his feet is sore with blisters. A person not striving by appearance, so much so that he couldn't afford himself a pair of slippers was further perplexing. To have not worn his slippers. Read the full story, know what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work. So I ran out to tend to the supposed guest. A clean white kurta and a not so clean pajama draped his lean and droopy shroud. Close cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough, he was bare feet. Without wasting any more time in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. I don't have slippers, Ma. That must have risen a lot of questions in your mind, right? He went on to add. I have been walking bare feet since quite some time now.
I'm going door to door and narrating my story. An abrupt pause. He began again. I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My sadist beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her. Nevertheless, I love my daughter. I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid, nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well. And on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings. With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, "Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't." I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man, who was on his knees at our doorsteps, to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, "Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray. Why, Ma? Won't you?" Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door, while Ma kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசாப்பூ சேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா,
கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே எம் மனச சுருட்டுறியே வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி ரோசா பூசேலக்காரி செந்தூர பொட்டுக்காரி தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயாம் அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம் தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயா அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம் அடிபோடி பைத்தியக்காரி சரியான மறதிக்காரி அடிபோடி பைத்தியக்காரி சரியான மறதிக்காரி நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி ஏன் நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி அடி அஞ்சுதமே அடி ரஞ்சுதமே அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சுதமே அந்த நிலவே நீ தாண்டி அந்த நிலவே நீ தாண்டி வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி ரோசா பூசேலக்காரி செந்தூர பொட்டுக்காரி ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல இதய கொள்ளை அடிச்சதனாலே இருவரும் சுத்தவாளிகளே போலி காதல் போல் நமக்கு முன்ஜாமீன் வேணாமே காதல் நீதி மன்ற தீர்ப்பை ஏற்போமே காதல் நீதி மன்ற தீர்ப்பை ஏற்போமே வாழும் வரை வாழ்ந்திடுவோம் வாழும் வரை வாழ்ந்திடுவோம் வாழ்க்கை சிறை கைதிகளாய் வாழும் வரை வாழ்ந்திடுவோம் வாழ்க்கை சிறை கைதிகளாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி ரோசா பூசேலக்காரி செந்தூர பொட்டுக்காரி அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே எம் மனச சுருட்டுறியே எம் மனச சுருட்டுறியே எம் மனச சுருட்டுறியே थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती यारों का जो साथ हो यारों का जो साथ हो कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक शहरों की गलियों में चने की फलियों में लहरों में झाग है जैसे सिगरी में आग है जैसे बुलन है अपनी यारी हो गम चाहे दुश्वारी पड़ी जब किस्मत भारी बांट ली हिस्सेदारी चाहे शहर का हाला पिया बन के हम प्याला है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक वो
फटफटी की सवारी, सड़कों पे लहरी मारी, जीने का मरकज यारी है मौजों की फुलवारी। कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक। இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுர மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம். கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம், மண்குதிரை மேல நின்று சதிராடினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே, நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே. பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே. கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோம், செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே, எந்த நாலு நீயும் வருவ விட தேடுதே. ஆசையெல்லாம் இதைய கேட்டு தினவாடுதே. கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுர மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா.
வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி Festivity, இதுவே VITயின் festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம் விஐடி நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்ணியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி This song is presented by SparkX Music Band. வேரோடு வேராக வளரும் பயிருக்குள்
தீயதை காற்றோடு அனுப்பிடு. நேரம் நல்ல நேரம், மாற்றம் புது மாற்றம், புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும். மார்கழி விடை பெற்றால் தை மகள் பிறக்கின்றாள். தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. நல்லதோர் முதுமொழியாம் காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தை மகள் பிறந்து விட்டாளே. கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தை மகள் பிறந்து விட்டாளே. வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே. நம்பிக்கை விதைக்கின்றாய், கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by Spark X Music Band. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மானங்கருக்குதடி. காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன். காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி. காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி.
மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. Hello everybody, you are listening to VIT Community Radio 90.8. This is Second Look. Here you will see our love for movies. I'm Vibisha, your host for today, and we have a guest too. Let's welcome her to the show. Hello Areja, glad to have another movie buff here. Hi Vibisha. Hi everyone. I'm also happy that you invited me. So, how was your day today? I had continuous classes, cons of having mixed lot. A pretty hectic day. Well, how was yours, Da? Me, on the other hand, I had a pretty relaxed day. Usually, my Mondays, Wednesdays, and Fridays are jam-packed, and my Tuesdays and Thursdays are relaxed. So it's like being on battery-saving mode for a day and running around the next day. I really miss school. Vibisha, remember how happy we used to be when we were kids? Oh yeah, ice creams and no homework days used to make us happy. We just had no stress. We were all giggling and happy. I really miss that. I miss watching Tom and Jerry, Noddy, Scooby-Doo, Dexter's Laboratory, Popeye the Silent Man, and what not. And I miss Harry Potter too. Yes, we grew up watching Harry Potter, right?
Remember, back then, Harry Potter was a superhero. We used to get school bags, pencils, pouches, labels with Harry Potter. And how we used to flaunt them at school with such pride, huh? Dude, I'm feeling nostalgic now. Now that the Harry Potter series is over, why not we talk about Harry Potter? Agreed. Let's talk about Harry Potter and rekindle memories of our childhood. Hey, you fabulous listeners and the million Harry Potter fans. What is far better than talking about the one character who is very deeply carved in our hearts? The boy who lived, Harry Potter. People, before we talk about the creation, let's talk about the creator. Now. Are you thinking about Lily Potter and James Potter and Voldemort? I was talking about the creator of these characters too. It's J.K. Rowling. Now she's a billionaire. First female author billionaire. I wonder how many zeros would be in a billion. Hey Vibisha, the recent buzz is that she lost her billionaire status by donating $160 million to the charity so far. Her main beneficiaries are charities that help single-parent families. They offer free childcare facilities and they help single parents to find employment or enter education. Lots of people would be sad to lose their billionaire status, but JK didn't regret her decisions. In fact, she's very proud of her choices. She said, "You have a moral responsibility when you've been given far more than you need to do wise things with it and give intelligently." Her words are inspirational, and many people have a newfound respect for the extremely talented writer. She is one of the very few celebrities who can actually relate to people who are struggling financially, as she was once in a similar position. Before Harry Potter was established as an author, she was in benefits and struggling to make ends meet. During this time, she also went through heartbreak and a divorce, but she persevered and continued to put effort into achieving her dreams. At one point, she was even writing Harry Potter on free napkins in cafes. In the end, her determination paid off, as all of us could see it. And she quickly went from being an unemployed single mom to being the first billionaire author of all time. This might have influenced the decision to give an astounding amount of money to various charities that mainly focus on helping single-parent families, offering free childcare facilities, and helping single parents to find employment or enter education. She's also written 3 books for charity: Fantastic Beasts and Where to Find Them, The Tales of Beetle and the Bard, and Quidditch Through the Ages, and The Tales of Beetle and the Bard. These books alone have raised almost $30 million for various charities. It's pretty impressive, huh? Because of her charity work, J.K. Rowling is now a millionaire instead of a billionaire. She may no longer be on the Forbes list, but her generosity has changed the lives of thousands of people, which many people would agree is far more important. She truly is an inspiration. If everyone was as generous as she is, the world would be a much better place. Thank you, J.K. Rowling. Do you all know how J.K. Rowling started off writing these Harry Potter books? Let me tell you, J.K. Rowling's first idea of Harry Potter, while delayed on a train traveling from Manchester to London King's Cross in 1990. Over the next 5 years, she began to plan out the 7 books of the series. She wrote mostly in longhand and amassed a mountain of notes, many of which were on scraps of paper. She arrived in Edinburgh in 1993 with 3 chapters of Harry Potter and the Philosopher's Stone in her suitcase. By now, she had a baby daughter, Jessica, but she continued to write in every spare moment she could find. When Joanne had finished the manuscript, she sent the first 3 chapters to a number of literary agents, one of whom wrote back asking to see the rest of it. She says that it was the best letter I had received in my life. After finishing the first book and whilst training as a teacher, Harry Potter was accepted for publication by Bloomsbury. Harry Potter and the Philosopher's Stone quickly became a bestseller on publication in 1997, and the book was translated into other languages. Harry Potter started spreading around the globe, and J.K. Rowling was soon receiving thousands of letters from fans. Come on, let's relive the Harry Potter era, starting from Harry Potter and the Philosopher's Stone to the Harry Potter and the Deathly Hallows Part 2. The first movie in the Harry Potter franchise was Harry Potter and the Philosopher's Stone, starring Daniel Radcliffe, Rupert Grint, and Emma Watson as the 3 leading characters. On his 11th birthday, often Harry discovered that he's a wizard, so off he goes to Hogwarts School to learn the ways of the wand. But it isn't all lessons and making friends.
Harry is destined for a showdown with the evil Voldemort. Sometimes the best plan is to do things by the book. With over 100 million Harry Potter readers desperate to rush down cinema aisles to see their hero on the big screen for the first time, you can't blame Chris Columbus for sticking close to J.K. Rowling's novel. It's one thing to let your imagination loose with the words on the page. It's another to have those images backed up by a multi-millionaire dollar Hollywood budget. And from the very first sight of an owl perched on the drive road sign to the closing shot of the Hogwarts Express pulling away from the station with the majestic school sitting high on the hills behind, we know that every golden galleon has been well spent. And that's why this faithful adaptation won't fail to win over the book's fans with its wow factor. It thrives on audience recognition. John Williams' score swells at the key moments. Here's your first glimpse of Hogwarts. Even though a few of the book scenes have been cut, fans probably couldn't hope for a better adaptation. It bodes well for the rest of the series when strong stories start taking precedence over setup. You know what? Just like how we grew up watching Harry Potter movies, even the characters in it grew up acting in Harry Potter movies. Daniel Radcliffe, Emma Watson, and Rupert Grint were kids when they first started acting in the first movie in the Harry Potter series. They were just 11 years old. Yup, since then, all these actors have come a long way. Now, the next movie in their franchise is Harry Potter and the Sorcerer's Stone. The start to the Harry Potter film series is filled with visual splendor, valiant heroes, spectacular special effects, and irresistible characters. It's only fair to say that it's truly magical. The settings managed to be sensationally imaginative and yet at the same time so clearly believable and lived in that you'll think you could find them yourself. If you could just get to platform 9 3x4, right? All of us have been there. The adult actors are simply and completely perfect. Richard Harris turns in his all-time perfect performance as Headmaster Albus Dumbledore. Maggie Smith brings just the right tone of dry asperity to Professor McGonagall, and Robbie Coltrane is a half-giant with a heart to match as Hagrid. Alan Rickman provides shivers as Potions Master Professor Snape, and the brief glimpse of Julie Walters will make you glad you'll be seeing more of her in future movies. As far as Harry knows, his parents were killed in a car crash when he was an infant, and he's stuck with his aunt and uncle, Petunia and Vernon Dursley. Like a modern Cinderella, Harry sleeps in a closet and waits on his relative's hand and food while his pudgy cousin Dudley is spoiled rotten. But as Harry's 11th birthday approaches, all of that changes. A gentle giant named Rubius Hagrid shows up to inform Harry that he is a wizard by birth and invite him to study at Hogwarts School of Witchcraft and Wizardry. At Hogwarts, Harry finds much of what his pitiful life has lacked. Close friends, bits of his own family history, magical skills, recognition, and a starting position on the Quidditch team. An honor unheard of for a first year. But he also gets a few things he didn't bargain for, including a mystery and a ferocious three-headed dog named Fluffy. Most formidably, he finds he is the object of renewed hatred from the evil Voldemort who killed his parents. Harry meets the challenge head-on and faces off with this villain so wicked, other wizards won't even speak his name. Voldemort gets what's coming to him, but you can be sure he'll be back in the sequels. Hey, remember how we used to pretend and used to take sticks and start waving them in the air as if they were magic wands? Yeah. Accio, it used to summon objects. Alohomora, it used to unlock. Avada Kedavra, murders opponent. Crucio, tortures opponent. Expecto Patronum creates a Patronus. Expelliarmus disarms your opponent. Flipendo knocks an object backward. Incarcerus ties someone up. Oh my god, I'm tied up now. Really? Incendio starts a fire. Levicorpus hangs victim upside down by feet. Oh, how cruel. Huh? Lumos creates light at one tip. Obliviate erases memories. Prior Incantato reveals a one's last spell. Radicchio reduces items to original size. Reducto blasts solid objects aside. Ridiculous use the spell and laugh to defeat a boggart.
Serpentorio. Producer Snake. Silentio, silence victim. I think you need it, Vibisha. Sonorous, amplifies voice. Specialis revelio, reveals hidden secrets or magical properties. Stupefy spell, knocks out opponent. Wingardium Leviosa, makes an object fly. That was nice, no? I wish it was in real life. Yeah, too. true. The next movie is Harry Potter and the Prisoner of Azkaban. Harry Potter is growing up. The voice is deepening. The shoulders are broadening. And hooray, you no longer feel like a creep for having a little crush on Daniel Radcliffe. Whoops, did I say that out loud? Say what you will, I see him making the jump from a child star to adult actor in a way that Haley Joel Osment only dreams of. Appropriately, this third film in the Harry Potter series has matured along with its young stars. At first glance, the storyline itself is relatively simple. Sirius Black has escaped from Azkaban prison and young Harry is on his hit list. But the reality is that this movie is about being a teenager and all the trials and tribulations that go with it. On one level, Harry is like any other kid at school. He puts up with torment from bullies, gets into scrapes with his teachers, and hangs out with his friends. But this is not just any school. This is Hogwarts School of Witchcraft and Wizardry. And Harry has a whole other set of problems, like an escaped madman who may just want to kill him, for example. Visually, this is much darker film and it is a sumptuous treat for the eyes. There is so much incredible detail in the sets that it's impossible to observe it in all one sitting. All the staples from the other films are there. The painting stock, the staircase move, ghost room, the hall. Watch out for the knights on horseback crashing through windows. The special effects are all top notch. A word of caution for any parents, there are some genuine scares here. The Dementors are particularly nasty and I would certainly think twice about letting very young children watch this film. This is without even considering its running time, 2.5 hours, which is very long time to expect some children to sit still. But I love the movie. Now, let's go to the next movie. Huh. This is Harry Potter and the Goblet of Fire. When Hogwarts hosts the prestigious and dangerous Triwizard Tournament, the Enchanted Goblet of Fire inexplicably selects unqualified 14-year-old Harry as a competitor. Thus, he has to face 3 terrifying tasks while a dark power gathers foes against him. Even scarier, he has to get a date for the Yule Ball. Oh my god, that is really bad. The fourth offering in the Harry Potter franchise sees a boy who lived and his chums trying to get through another year at the increasingly dangerous Hogwarts School of Witchcraft and Wizardry. This means, as ever, secrets and trickery within, hostilities with classmates, and life-threatening magical sports days. New to the mix is the embarrassing reality of tortured adolescents with sexual awakenings and brooding mood swings by the added discretion of glamorous foreign exchange students. This is certainly not a movie for young children, however engaging its characters and comic tortures. Teen angst and relationship problems are pretty boring if you're 6. I love the movie. Now let me not tell more. I'll wait for it. Your imagination to take over. Come on. Harry Potter and the Order of the Phoenix picks up where the tale left. While Harry having terrible flashbacks of those events, and the terror isn't only in his head. Evidence is mounting that Voldemort is recruiting followers, building an army in an attempt to return to his former power. To keep pace, the Weasley parents, Sirius Black, Remus Lupin, and other friends reunite the Order of the Phoenix, a society of good wizards created by Albus Dumbledore during Voldemort's previous rise. The Ministry of Magic, however, prefers to bury its collective bureaucratic head in the sand and pretend that nothing unusual is happening. Harry and his mentor, Dumbledore, refuse to parrot the Ministry's version of the story, so they're set up as mutineers. In retaliation for their supposed disloyalty, the Ministry sends Dolores Umbridge to Hogwarts School of Witchcraft and Wizardry. Her sticky sweet voice and perpetually pink wardrobe are just a cover for her dictatorial designs. In short order, she manages to take out Dumbledore and take over his headmistress. You can imagine how cruel she is. Balking at Umbridge's unconvincing assurances that the wizarding world is perfectly safe, Harry and his friends
as if to parallel the Order of the Phoenix, also creates a secret society in which Harry teaches the others to defend themselves against the dark arts. As Harry's flashbacks get stronger, they become interspersed with visions of what may or may not be happening in the present. In a dark room within the Ministry of Magic itself. It's there that a confrontation takes place that'll bring the truth about Voldemort to light for the entire magical world. The next movie is Harry Potter and the Half-Blood Prince. Voldemort is tightening his grip on both the Muggle and Wizarding worlds, and Hogwarts is no longer the safe haven it once was. Harry suspects that dangers may even lie within the castle, but Dumbledore is more intent upon preparing him for the final battle, and he knows is fast approaching. Together, they work to find the key to unlock Voldemort's defenses, and to this end, Dumbledore recruits his old friend and colleague, the well-connected and unsuspecting bon vivant Professor Horace Slughorn, whom he believes holds crucial information. Meanwhile, one student remains aloof. He is determined to make his mark. Love is in the air, but tragedy lies ahead, and Hogwarts may never be the same again. You know, that's the epic line. I love that line actually. Thank you. Love is in the air, but tragedy lies ahead, and Hogwarts may never ever be the same again. Oh my god, such deep meaning in it. Then, hey, what are you guys waiting for? The much awaited finale, Harry Potter and the Deathly Hallows Part 1. Based on the novel by Harry, Hermione and Ron, they've all grown up together. The horrors they met at Hogwarts are but nostalgic memories. They're cast out now into the vastness of the world on their own, and Voldemort and his Death Eaters draw ever closer. How to end the most lucrative film franchise of all time? By stringing it out for as long as possible. Thus, the final book in J.K. Rowling's ludicrously successful stories has been turned into not one but 2 installments, a delight for Potter fans and a gift to the accountants at Warner Bros. So, part 1 is the beginning of the end, and director David Yates set out his stall early. These are dark times, there is no denying. The wizarding world has become a very dangerous place. The plot sees Harry, Hermione and Ron on the run from Lord Voldemort and his henchmen. They must sever ties with home and Hogwarts and go it alone. Along the way, they embark on a quest to track down various things which will help them fight the evil forces: a Horcrux containing a silver of Voldemort's soul, the sword of Gryffindor, the meaning of a pendant that holds the key to the Deathly Hallows. Explanation of all this is provided for Harry Potter novices, but a familiarity with the books is certainly an advantage. Without doubt, this is the scariest Potter film so far. There are moments when even adult film goers will be watching through their fingers, a scene in which Hermione is tortured, albeit heard rather than seen. Another in which a Hogwarts teacher comes to a very unpleasant end. Now, and if you're scared of snakes, you might not want to give this film a miss altogether. Don't watch it. Now, do you all want to know what happens in the last installment of the Harry Potter series? Should I tell you all? Arija, tell me. Should I tell them all? No, let's just keep the suspense. Should be. Yeah. There should be a suspense, right? Yeah. We can't be telling them all. Definitely. Yeah. Now, I am curious now. You know, if I were a Harry Potter fan and I hadn't watched the last installment, I'll be like going right away to watch the film. Definitely after this 20-minute talk. Yeah, but then I think, I'm not supposed to tell it. What do you think? What's your final say? I agree with you. Yeah, fine. So does my friend Priyanka. Okay, cool. So I'm going to leave it to you. All your imagination. Imagine all you want. What will happen at the end? Will the boy who lived be alive, or will he die? I'm just hoping that he lives. He lives, yeah. He's a hero after all. He shouldn't be dying. True. Will the good stand out, or will the evil win? Definitely the good, Vibisha. What will happen? Oh my god. To know more, now go and watch all the installments of Harry Potter, and you're sure to be left bedazzled. Until then, it's bye from Vibisha and Arija. See you next week. Keep listening to VIT Community Radio 90.8. Ta-da, bye. Bye.
Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lectures, we are going to listen to the short lecture on Importance of Mathematics in Daily Lives, delivered by Professor Sandeep, VIT University. I'm Dr. Sandeep from Department of Mathematics, VIT University, Vellore. Today I would like to share my views on importance of mathematics in daily life. Generally, we heard the common questions like why we need to learn mathematics, what is the use of this study, and it's very hard to learn, etc. But the importance of mathematics cannot be questioned. Mathematics finds its applications in the field of science, technology, economics, business, commerce, and computer design and functioning. These fields may be advanced applications for the layman. However, in even simple common man find his maths useful in day-to-day life. For example, consider a housewife going for grocery shopping. She would need to add up the total value of the things she bought and she pays the store teller. She needs to calculate how much change should she ask for back. All that involves maths. The importance of mathematics can be mainly categorized into two parts. The first is that it helps the man progress in the field of science and technology, and the second is that helps us to understand exactly how our universe works. For the common man, knowledge of mathematics helps him in his personal development, not just at his workplace, but also enhancing his mental abilities. The mathematics helps the common man to understand how the world around him functions. It also helps him realize how the things can be changed for his betterment. The mathematical tools that he use in purpose could logical reasoning, problem solving ability, basic arithmetic, etc. Basically, it is the ability to think from various viewpoints that helps him the most, and that itself a part of mathematics. Mathematics is related to understanding structure and pattern. It is used to logical analysis, make the relevant calculations, and eventually to deduce conclusions. Practicing mathematics helps a person to develop the ability to imagine various situations. Since it helps our imagination, it helps get rid of factors that are less relevant or irrelevant to situations. So we can think more clearly and our thought process become more logic based rather than intuition based. In simple words, in our day-to-day life, we need to think more with our mind than with our heart, and mathematics helps us to do just that. All the great civilizations of the past rose because of mathematics. Every great scientific discovery was preceded by a corresponding breakthrough in mathematics. Look up the history of Einstein's theory of relativity, the Lorentz transformation, and Minkowski's unified space-time model. Many discoveries in physics were predicted by mathematics before they were observed experimentally. If we see some applications like computer games, many computer games use 3D graphics, moving animating these on a two-dimensional screen, as well as rendering colors, light and shadows. All this requires vectors, matrices, and many other concepts from linear algebra and 3D geometry. Computer games also have to create realistic water and animate moving and colliding physical objects. They often use numerical solutions to the appropriate partial differential equations such as Navier-Stokes equations, which model the fluids. Generally, computer games have to generate random numbers to make the game more interesting and model the artificial intelligence of virtual players. This would not be possible without advanced mathematics. If you observe the reading CDs and DVDs, data on CDs and DVDs is stored in the surface of the discs, is more than 10 times smaller than the width of the human hair. Scratches and dust on the surface of the disc can destroy the information they encode. This should mean that DVD or CD should not play correctly or not at all. Mathematics can help to solve this problem. Data stored on disks is encoding using Reed-Solomon codes. These are designed in a way that
Even if parts of the data is missing or incorrect, computers can use the remaining data to find the correct errors to fill the gaps. In this case, cross-interleaved Reed-Solomon codes used for CDs and DVDs are based on the polynomials over finite fields. If we take search engines, nowadays billions of people use internet every day. One of the reasons is that the internet makes it so easy to find information quickly. For example, using search engines like Google, in order to find the most useful websites and display them at the top, Google represents all pages in the internet in gigantic matrix. The matrix knows about how the various websites are linked, and you can use linear algebra, probability, and graph theory to find the most popular sites. Google uses mathematics for many other of its services also. Finding direction in maps, spam detection in Gmail, voice recognition in Android, text recognition when scanning books, compressing YouTube videos, detecting faces in images, or translating text also. If you take robotics, like groups can be used to find the most efficient way to maneuver a robotic arm. Coming to satellite navigation. To determine any location on Earth, satellite navigation system like GPS use signals from satellites. These signals are extremely accurate times. By finding their delay, a computer can calculate how far away the satellites are. If you know the distance from the least 3 different satellites and the position of the satellites, we can find the unique and exact position of the receiver on Earth. For accuracy, we have to take account of numerous physical issues. According to special relativity, time moves faster for the satellite because it's moving so fast, and slower because it is further from the Earth's gravitational field. Both effects are tiny and understandable in everyday life. But without taking these effects into account, GPS receivers would accumulate an error of 10 kilometers per day. Metrics are the mathematical generation of measuring distance. Because of the general relativity, GPS receivers have to use the Kerr metrics to calculate distances rather than the usual Euclidean metric. And we are all well known about the MRI scanners. Generally, MRI scanners can create 3-dimensional images of the human body by taking countless 2-dimensional snapshots from different directions. The process of recovering the original 3-dimensional model using these snapshots is called tomography, and it won't work without advanced mathematics, such as random transforms. We have to agree that mathematics is quite literally saving our lives. Coming to finance and banking, in financial mathematics, traders can buy or sell stocks in a company. Commodities like oil and gold, overdrives, which are virtual goods whose practices are derived from the change of order things. For example, you can buy options which could allow you to buy or sell a stock at a particular price at some point in future if you still want to at that time. Financial analysts have too many different mathematical tools to help them to make better decisions. For example, statistical models to analyze historic economic data, or probability and stochastic calculus to predict the behavior of the financial markets. Particularly famous is the Black-Scholes equation, a partial differential equation used to find the correct value of derivatives. Unfortunately, mathematics is often used unwisely in finance. If you're coming to predicting the weather is fantastically complex system with billions of molecules interacting. This makes predicting the weather an incredibly difficult task, even using the expensive works of weather stations, satellites, and the world's largest supercomputers. But even tiny differences in measurements and simulation parameters can have great effect on these predictions. Therefore, it is still impossible to accurately predict the weather more than a few weeks in advance. But the accuracy of mathematics models and speed of computers will only improve in the future. Coming to measuring climate change. Climate change may be one of the great challenges which humanity have facing nowadays. Particularly important is the melting of polar ice caps, which has significant impact upon the global sea level and climate. Unfortunately, satellite images from above give limited information regarding the state of the entire ice shield or process underlying their melting.
Probability and statistics can be used to analyze environmental data, for example, ice thickness and composition. At the time, complex mathematical models using differential equations and thermodynamics can help scientists to understand the interaction of wind, sea ice, ocean currents, and heat transfer. If we take a design of roller coaster, designing roller coaster is not easy. They have to be exciting but not jerky, fast but able to brake quickly, and most importantly, they have to be safe. Mathematics can be used to calculate the forces acting on roller coaster trains as they gain momentum and the structural support need to support these forces. Mathematical equations and calculus can be used to calculate the shape of the smooth track, including loops, crack screws, and many other features. If we discuss about digital music, music and sound consist of waves, small vibrations of instruments, loudspeakers, air molecules, and our ear. These waves can be stored on the CD as a string of numbers by taking samples at short time intervals, usually 44,100 times per second. This is a lot of numbers and the reason why the CD often as large as 700 MB. Sound waves are the combination of many waves with different frequencies. While all the frequencies stored on a CD, our ear and only hear the certain range. The mathematical Fourier transforms allows us to split the complex sound wave into many simple sine waves with different frequencies. Audio formats like MP3 only keep the frequencies which are audible to humans, thus making the files much smaller. To reduce the file size even further, you can use Huffman codes which analyze the digital content of music and make sure that common parts encoded using less space than rare parts. Without mathematics, there would be no iPods, specify no iTunes. Even more mathematics is used for digital music editing, such as equalizing, reverb, noise reduction, and mixing. Now, mathematics in crowd control. Large crowds at sports matches, concerts, festivals, or religious events are inherently dangerous. There are countless examples of tragic accidents in the past, and it is extremely difficult to predict the behavior of crowds in these cases. The moments of every human depends upon the moment of all the others in their immediate surrounding. This is similar to the way in which the motion of water and air molecules depends on the motion of surrounding molecules. It is completely fluid dynamics. Analyzing the complex behavior of crowd dynamics using mathematics and computer simulations has the potential to reduce the likelihood of accidents in the future. If we understand how the local changes in human behavior and architecture affect a crowd as a whole. If we take a rocket and satellites, before a rocket reaches space, it has to overcome the enormous gravitational pull of the Earth. This is only possible with sufficient speed and fuel. More fuel makes the rocket heavier and harder to accelerate, but the weight of the fuel also decreases during the flight. These and many other factors have to be taken into account when designing the rocket and modeling their flight path. It's not rocket science, it's mathematics. In space, the motion of rockets and satellites is still governed by gravity. In order for space shuttles to meet up with ISS, GPS, and television satellites to be in the right place at the right time, and for lunar models to be able to land on the motion, we need to differential equation and spherical geometry. Once a rocket or satellite is launched, scientists on Earth have to communicate with it. But the long distance means that received signals contain noise, many small errors, which makes data unreliable or even unusable. Mathematics presents various clever algorithms to encode data in a way that you can detect, even correct, a certain amount of these errors after transmission. Now, mathematics in crime prediction. If you have seen the TV series Numbers, you will remember many ways in which mathematics was used by the FBI. And while most of these examples were made up, mathematics does the real applications when mapping, predicting, and preventing crime. For example, the behavior of burglar could be modeled as a random walk, thus allowing for more effective police patrols. Mathematics can also work with LAPAD,
to understand the development and dynamics of crime hotspots. Using probability, statistics, and swarm dynamics, they found that there are two kinds of hotspots which react very differently on police investigation. If we take transport networks, every day there are around 50,000 commercial airline flights. All planes, all luggage, every crew, and all passengers have to be at the right place at the right time. And planes need to be served and refueled. Most importantly, planes cannot crash when arriving at any of the busy airports. This is incredibly complex logistic challenge, impossible without mathematics and operation research. In addition, airlines want to save money by creating a more effective network in which planes take the best possible routes and which planes are never idle, empty, or out of service. This can be done by using algorithms from graph theory. Similar challenges arise when scheduling trains, business, mail delivery, or emergency services. Now, maths in military and defense. In addition to providing the framework for designing new technologies and weapons or solutions to logistical problems like transportation of soldiers, weapons, and food, mathematical models can be used to develop and simulate complex military stages. These simulations might involve game theory, statistics, or probability. In recent years, cyber warfare has become incredibly important for counterintelligence, industrial epigons, terrorism, sabotage. Organizations like NSA, CGHQ develop and attempts to break secret codes, cryptography, and Enigma are very useful in these fields. Mass in internet and phones. Both internet and phones lines from gigantic network which allows users to exchange data, whether websites or calls. All users are connected by the countless links which have a certain capacity. When you make a phone call or request, a website or network operators have to find a way to connect sender and receiver without exceeding the capacity of any individual to link. Without the mathematics of queuing theory, it would be impossible to guarantee a reliable service. Mathematical models using Poisson process all but guarantee that you will hear a dial tone when making a phone call. Routing internet connections is much more difficult. Requests arrive at an unpredictable rate and have to more variable duration. This lead to the development of packet switching. All the data is split into small packets which are transmitted independently. This makes the network more efficient and robust. But occasionally routers becomes overloaded with too many packets and the connection fails. Some believes that mathematics fractals can help to create much more reliable internet service in the future. Coming to public key cryptography. Whenever you send an email or use your credit card online, secret information has to be exchanged between your computer and the web server. Mathematics can be used to encrypt this information so that third party cannot read and misuse it. The receiving computer thinks of two very large prime numbers, usually it is more than 100 digits, and publishes their product. The sending computer uses this product to encrypt the message and sends to its receiver. However, to go backwards and decrypt the message, you not only need to know the product but also original primes. It is extremely hard to factorize numbers of the size, which means that to read the message you must already know the original primes and only receiving computer does it. This process is called RSA. After its inventors Rivest, Shamir and Adelman is used everywhere in the world, from banking to cell phone messages. Search for alien life. Primes are the universal building blocks of numbers, not just on the earth but everywhere in the universe. If radio signals from space contains the sequence of prime numbers like 2, 3, 5, 7, 11 and so on, they would almost indicate a non-natural origin and could be starting point for communication with alien life. A famous signal sent from Earth into space, the Ericbo message, consists of a long string of zeros and ones. The length of this message is product of two prime numbers, 23 into 73, that is 1679.
which should be prompt alien astronomers to reassemble the zeros and ones into rectangular image with sides 23 and 73. Mathematics can also help estimating the number of extraterrestrial civilizations which we might get to know at some point in the future using the Drake equations. By considering and estimating many different factors, you can calculate there could be between 1,000 and 10 million planets in our Milky Way which are inhabited by intelligent life. Taking cosmology, this may be not actual real life application, but mathematics is used in almost every kind of scientific research. One example is cosmology, where mathematical equation can model the evaluation of the universe from the Big Bang until today, and even predict what will happen in the universe in the future. Our universe is expanding at a rapid speed, and the rate of expansion follows the Friedman equations, which can be deduced from Einstein field of equations of gravitation. The fate of the universe depends upon the amount of matter in the universe, and astronomical observations suggest the existence of dark matter and dark energy. Mathematicians also use supercomputers to model the universe very shortly after Big Bang. These applications of mathematics may not seem useful today, but they can almost certainly be used in technology at most some point in the future. Now, these are very few applications we discussed now. Till we have many to discuss, I'll meet you again with more applications in future. Thank you. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Next, we are going to listen to the short lecture on operating system, delivered by Professor Praveen Kumar Reddy, VIT University. I am Professor Praveen Kumar Reddy from VIT University. Today, we are going to discuss the topic called as an operating system. In operating system, we are going to discuss about the memory management techniques. Okay, before going to the memory management, first of all, we are going to discuss about the definition of operating system. Operating system is nothing but it acts as an interface between the user and hardware. The basic definition given by the so many authors about the operating system is nothing but it acts as a resource management, provides a set of utilities, controls the program. Why it is called as a resource management? Resource manager is nothing but for every program, suppose if you want to execute anything, or you want some resources like CPU, memory, like that. So operating system is the one who will provide the resources for you to execute the program. This is the definition of operating system. Now coming to the memory management. First of all, what is meant by memory? Memory is nothing but a storage. There are two types of memories. One is primary memory, another is secondary memory. The examples of primary memory are nothing but main memory, RAM, ROM, cache and registers. Whereas for the secondary memory, the examples are hard drive, pen drive, like that. For example, in order to execute any instruction in a program, the program must be brought into the main memory. This is the basic first step that should be done in order to execute one program. Operating system will check whether the main memory is free or not. If the main memory is free, then only it will allow the programs to execute. Now we should know the difference between what is the program and a process. Process is nothing but a program under execution, whereas the process will be in active state, whereas the program is in passive state. Coming to the memory management, operating system is a memory manager. Memory manager is nothing but checks whether main memory is free or not. If the main memory is free, then only it will allocate some memory to the process. The abstract view of the memory will be like this. The memory will be organized in the form of words. The total capacity of the memory will be given to the 2 to the power of n bits. Why I have called as n bits is nothing but, for example, if you take the address in bits, suppose it is a 16-bit address, then the total memory locations will be 2 to the power of 16 memory locations will be there. Means that is 2 to the power of 16 address locations will be there. That is the total capacity of the memory. Operating system is the memory manager, I'd say. What are the functions and goals of the operating system? First of all, the functions we are going to discuss. The operating system allocates the memory for the program. It will protect the program. Means nothing but there are operating main memory will be divided in the two forms. One is user area and another is operating system area. There are some restrictions that the user area should not enter into the operating system area, and operating system area program should not enter into the user area. So operating system functions like that in protecting the
user area should not enter into the main operating system area. The another function is nothing but free space management. Another function is nothing but deallocation of memory. Coming to the goals, first goal of the operating system is to effectively utilize the space. Then another goal is run large programs in a small memory. Then there are different memory management techniques. We are going to discuss different memory management techniques. There are two types of memory management techniques. One is contiguous memory allocation and another is a non-contiguous memory allocation. Here in contiguous memory allocation, the entire program is stored in the contiguous memory locations. Means, for example, if you want to execute one program, the entire program must be brought up into the main memory. That too, the memory location, free location should be in continuous. Otherwise, the program will not be allowed to enter into the main memory. This is one of the drawbacks. There are different types of contiguous memory management techniques. I will give you the examples. One is overlays, another one is partitioning. Because there are so many drawbacks of continuous memory allocations, then we are going to the non-contiguous memory allocation. What is meant by non-contiguous memory allocation? Here in non-contiguous memory allocation, the program is partitioned and distributed in the memory. For example, the program is of large size, but the memory is not in a contiguous. So the program will be partitioned and the program will be allocated wherever the free space is there. For example, there are different types of examples of non-continuous. One is paging, segmentation and virtual memory. Coming to the contiguous memory, the partitioning will be of two types. One is fixed partition, another is the variable partition. Here, I discussed that the main memory will be divided into two parts. One is operating system area and another is the user area. Whereas coming to the fixed partition, here the number of partitions are fixed. Means memory user area will be divided into fixed number of partitions. Like that, for each partition, only one process should be executed. One process should be resided. The operating system will provide the security in such a way that the user program should not enter into the operating system program. Coming to the partition allocation policies. For each partition, there are some partition allocation policies. Like that, which partition should be allocated to which process. Like that, there are some examples. First is nothing but first fit. First fit is nothing but allocate the process in the first big free space. For example, if you take that, suppose you are having some memory which is divided into operating system area and user area. For example, the first partition is of size 50 KB. Second partition is of size 120 KB. Third partition is of suppose size 200 KB. Now the request of 120 KB came. Then the operating system will allocate, for using the first fit means check the first partition. It is of 50, so it is not enough. So it will come to the next partition. It is of 100. It is also not suitable. Then it will come to the 200. So it will allocate the 200 for this partition. Coming to the best fit. Best fit is nothing but allocates the smallest big enough free partition. Here, suppose if you take the request of size 90 KB. First it will check 50 KB is not free, is not big. It will go to the next. Then it will check the 100 is enough or not. So the 100 KB is enough to execute 90 KB. So it will allocate that 100 KB. This is nothing but best fit. Coming to the worst fit, it allocates the largest big free partition. So there are so many drawbacks of this fixed partition. What are the drawbacks is nothing but here loss of memory will be more. There are two types of loss of wastage of memory. One is internal fragmentation and external fragmentation. What is meant by internal fragmentation? Internal fragmentation is nothing but suppose one program is allocated to one area, one partition. If suppose one partition is of size 50 KB, the program size is of 40 KB. So the remaining 10 KB will not be allocated to other partitions. Because we have mentioned here in partition, for one partition only one program should be there. So this is one of the drawback. Here internal fragmentation is more when compared to the external fragmentation. What is meant by external fragmentation? External fragmentation is nothing but having sufficient memory but not able to execute. For example, if you take the partition of size 50 KB, 100 KB and 150 KB. Suppose 50 KB and 150 KB is free. Now total free space is of 200 KB. A program of size 130 KB came, but you are not able to execute because the memory is not in contiguous manner. So the drawback is nothing but here having sufficient memory, but I am not able to execute. This is one of the drawback of external fragmentation. This is nothing but external fragmentation. So in order to overcome all this one, some another techniques came, nothing but non-contiguous memory allocation. The architecture of non-contiguous memory allocation will be like this. First of all, the CPU will be there. The CPU will generate the logical address. Then it will maps to the memory management unit will be there.
From the memory management unit, it will goes to the physical address. From the physical address, it will finds to the physical address space. There are some techniques are there for a non-contiguous memory allocation like paging, segmentation, and virtual memory. Come to the paging concept, how it is reduced some of the drawbacks of contiguous memory allocations we are going to see. The main purpose of paging is nothing but to overcome the external fragmentation. The architecture of non-continuous memory allocations will be of like this. First of all, the CPU will be there. Then it will goes to the memory management unit. This memory management unit is nothing but some paging techniques will be applied here. From memory management unit, we will get some physical address. With the help of the physical address, we are going to find the particular physical address location. Then we are going to execute the program. Now coming to the paging concept. Before going to the paging concept, you must know how to organize the logical address space and physical address space. The logical address space is divided into equal size pages, whereas the page size is given in the power of 2. The number of pages can be found out by logical address space divided by the page size. Then we can find the how many number of pages are there. Suppose the logical address space is of 2 MB and the page size is of suppose 2 KB. Then we can find the number of pages are. Now we are going to organize the physical address space. The physical address space is divided into equal size frames. The frame size and the page size should be of equal. Now number of frames can be given as physical address space divided by the page size. Now I am going to explain how we are going to implement the paging concept. First of all, the CPU will be there. The CPU will generate one logical address. The logical address consists of page number and offset. Offset is nothing but the page size. We must know the page number. Page number is nothing but suppose you are having 3 bits. Page number is of 3 bits. Means like that we are having 8 pages with the help of the page number. Suppose there are 8 pages. Logical address generated by the CPU of page number is of 3. Then it will goes to the page table. There in the page table it consists of number of pages, and in pages the particular frame will be there. Now as we have mentioned that page number is of 3, then it will go to the page table of page number 3. What is there in the page number of 3? It will retrieve the particular frame. Suppose in page number 3 frame 2 is there. Then with the help of it will retrieve the particular frame 2, and the physical address will be formed. The physical address consists of frame number and offset. The frame number is nothing but what we have retrieved in the page table. Then with the help of that one, we will going to form the physical address. We can improve the performance of the paging concept by introducing the transaction look ahead buffer. Is nothing but introduce some caching concepts. Nothing but instead of searching the entire main memory, we will search in the smallest cache memory. But the performance will be depends upon the TLB hit and TLB miss. If the TLB hit is good, then the performance is very good. If suppose the pages are not found in the cache memory, then it will leads to performance will be reduced very drastically. So it all depends upon the performance of TLB hit and TLB miss. This is the concepts of the memory management techniques, but I am giving the summary of that one. First of all, we have discussed about the operating system. Then we have discussed about the memory. What are the types of memory management techniques? Contiguous, non-contiguous. In contiguous, we have studied about partitioning. In non-continuous, we have studied about the paging. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe, and of course through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8, and this is your show Travel Bonanza with your host Ashika. So let's start with today's episode. This is known as a pilgrimage center. I'm sure you guys must have guessed it by now. It is the exotic Rishikesh. What people mostly do not know about Rishikesh is that it has got two parts.
One is that it's a known pilgrimage center, and second, it is home to water sports. Yes, and has the most exotic features in India. And I'm not exaggerating, people. And the thing about it is most people don't know about the destination, and that makes it even more exquisite because that's what makes it all picture perfect. And when I'm talking about Rishikesh, I'm saying picture perfect because imagine blue waters, white sands, snowy peaks, starry skies, shooting stars, wild pine trees. It has it all. And I'm not exaggerating one bit about what I just said. It has it all, and that is what Rishikesh is all about. Most people do not know that it has a second part to the whole pilgrimage center. Most people just go to the pilgrimage destination for the temples, etc., and they do not bother exploring the other half, which is home to the beautiful rivers and the rapids. And the beauty can only be witnessed if you go there. And according to me, it is easily the best destination I have been to in India. So that's why this episode is going to be pretty special. So why is Rishikesh so picture perfect? First of all, when I'm saying there's no pollution, there is absolutely no pollution. Maybe because there are less cars and less population and it's a small place. And of course, they restrict the emissions. There are no industries permitted in that area at all. So basically, there's absolutely no pollution. And this means that, or probably that explains the starry skies. I am not kidding when I say when I look up in the night, middle of the night, when we went for camping in Rishikesh, the skies were spotted with stars everywhere you look. I've never seen so many stars in my entire life, and that is what I saw in Rishikesh. So that's starry skies. And first of all, in Rishikesh, the most exquisite part is that you can spot shooting stars every 15 minutes. When we went camping, I was a little bit upset that I missed a shooting star. And I turned the next moment and I actually saw a shooting star. So that's how frequent the shooting stars do come across in Rishikesh. The beautiful thing is probably everywhere, probably in the night sky, shooting stars do pass. But probably because of the pollution, we do not see them. Since Rishikesh is eradicated from the entire pollution which is seen in the other cities and other places, it is still visible. It is definitely a treat to the eyes in the middle of the night. So that explains the starry skies and the shooting stars. So what about the blue waters? When you say blue waters, the first thing you'd think about are the seas and the oceans. But Rishikesh is home to blue rivers just flowing across. And it is just beautiful to see that during the day. And of course in the night you hear the rivers gushing, and that itself is an amazing experience. So how are the rivers so clean? Okay, I think they're going to get a little bit dirty. So basically in Rishikesh, there are no toilets. There are absolutely no toilets, no bathrooms, nothing. So when you have to go to the toilet or bathroom or when the nature is calling, you go the nature's way. So they dig up pits in your resort or wherever you are, and that is how you use the bathroom. So I guess that explains how Rishikesh's rivers are clean. So that is why none of the dirt or the load is left into the water bodies. And that is why till today, Rishikesh remains really pure, especially the waters. And of course, the white sands come across with that. And the snowy peaks is something that you would witness as you drive into Rishikesh. And wherever you stay along the banks, probably nearby, there would be snowy peaks depending on the season which you go in. And if you're lucky, if you're going trekking, you might even witness it up close. So that explains the snowy peaks, blue waters, white sands, starry skies, and shooting stars. And of course, you'll be surrounded by wild pine forests. It does sound marvelous, and not only does it sound marvelous, when you go there, you would be absolutely blown out of your mind. Trust me upon that. So let's get to the first segment of the episode. How to get there to this beautiful destination. Of course, since it's a pilgrimage center, it is pretty well connected. You can take the train, you can go by air, or you can go by bus. But of course, there are a little bit glitches here and there, which I will tell you about. First of all, you can take the train, and the closest destination is Haridwar. Rishikesh is a bit isolated from any type of connection of trains or air. So thus you reach Haridwar, and from there you can take a bus or a taxi. And there are frequent trains to Haridwar because that is also an important pilgrimage center. It's just that Rishikesh's geographical location does not permit the railway networks to be happening there. So that is that. You can take the train first to Haridwar and then you can take a bus or a taxi. The next, air travel. The nearest airport is probably the nearest big cities like Delhi or Chandigarh, but the closest city or the closest airport is in Dehradun. You could probably take a flight to Dehradun from any of the major cities, so it's a very well connected place Dehradun is.
So from there, you can again take a bus or a taxi. Now, personally, I think the best way to get to Rishikesh is to drive. The drive is absolutely exotic because you're driving across these beautiful mountains and it's an exquisite scenery. So you will definitely enjoy that. So if you're going to Rishikesh, somehow or the other you have to take the bus or the taxi to reach there, or whether you take the train or the flight. But personally, wherever you are, just take a long drive and I'm sure you guys are going to enjoy it. So let's get to the main segment. What to do in Rishikesh. As I said, Rishikesh has got two parts. One is the pilgrimage center, which I do not intend to cover on this episode, but soon I shall. And the second part are the water sports or the river rafting. Of course, I'm not going to only talk about river rafting. There are various other things that you can do in Rishikesh. First of all, there's kayaking, paddling, flying fox, bungee jumping, rafting, cliff jumping. So these are all adrenaline rushing sports. And for people, for especially youngsters who want to go in a group and have a good time, this is the destination. It's filled, I could rather say it is like the king of water sports in India, undoubtedly, unanimously is what you'd agree with. So first thing is kayaking. So I'm sure people would know what is kayaking, right? So it's something like a banana boat and it's for a single person, of course, and you're given a paddle and it's very narrow, the entire boat. So then you go across, you paddle across the river with it. So you can go in the calm waters or you can go in the rapids, but of course the instructors do not allow you in the rapids with a kayak because you need to be a professional for that. Of course, maybe you can go in the small rapids, but I don't think that is advised. Probably in the calm waters you can go kayaking. Kayaking is a very popular sport in Rishikesh and it is something that you definitely enjoy. I personally had a very good time. Now the next thing is paddling. Paddling is very simple. So probably you're given a tube and then you get into the tube. There could be double tubes or single tubes. So you just paddle with your hands across the calm river. Then the third thing, flying fox. This is super exciting. So probably you will be harnessed to an peak and from there you would be led down. It is something like zip lining or it is synonymous to zip lining. So you'll be led down from the peak all the way from one peak to another or one peak to the other valley. So it is super exciting. You actually feel like you are flying. And it is an amazing, amazing experience because first of all, you get to see the scenery. But that is not the thing probably you'd be focusing on because this is adrenaline rush to the ultimate level. So you will actually be flying and the wind dashing through your face. It is a beautiful experience. So if you guys go to Rishikesh, you should try Flying Fox. And of course, Flying Fox is available in a lot of other destinations. But going across the river and almost skimming through the river is absolutely exquisite. And it only belongs to Rishikesh. So please try Flying Fox in Rishikesh. Then the fourth and the most important thing, actually the most important thing is rafting, which I would be getting into a little bit later. Now the most important thing, that doesn't make sense. The other important thing is bungee jumping. That is truly amazing and a lot of people have that on their bucket list. Yes, of course, from a really, really high point, around 80 meters or more than that, as far as I've read, you'd be harnessed and you'd be led down almost into the water. So you'll be let down and probably you would touch the waters and then they take you back up. So that's how it goes. So basically you're just free jumping, but it's an ultimate experience. And free jumping into the rivers of Rishikesh, you won't be going into the rivers, of course. You'll be free jumping and when you're almost there, the harness will stop, the rope will stop. So it is beautiful. So please, actually it's not even beautiful, it's just adrenaline rush all over. And before you bungee jump, you have to decide like, this is like do or die situation. And it was in my bucket list and it was the best experience of my entire life. So that's bungee jumping. So please do not miss bungee jumping in Rishikesh. The next and the most important thing about Rishikesh is the rafting. I'm sure most people have heard about rafting and you might have gone even in other destinations, but whitewater rafting is super famous in Rishikesh. Rishikesh is known for its whitewater rafting. It was personally the best experience of my life. First of all, the gears. You're just given a helmet and then you're given a big, it's a raft you can call it, which is probably inflated.
inflated raft. So over there you're given gears and there are absolutely no belts. So all you're given are helmets and paddles. This is mainly like a team sport. So if you guys go as a group, like especially from college or a group of friends, just go. It is amazing. So basically you have the raft, which is inflated, and then you have the paddles and you have the helmet. That is it. So you don't have belts as you go through the rapids. So you just have to wait till the guard rescues you, even if you end up falling into the rapid, which is very scary because most people die while river rafting due to a heart attack because of the sudden gush that they feel throughout themselves because they just dropped into the huge waves of the rivers. So that is the most common cause of death if you're going into rafting, but I'm not scaring you guys. That happens very, very, very rarely. In fact, even my friend fell into the water, but nothing happened because you have this amazing lifeguard. So he would be going forward in a kayak. So he would be rushing through the huge waters and the huge waves of Rishikesh. And looking at him itself, you'd be amazed. That itself is part of the Rishikesh experience because I personally loved my lifeguard. He was amazing in the sense that he went through it seemed like whirlpools all around. The rapids looked like whirlpools. So basically he was swirling through all of them. He was tumulting half the time, but he came out of it all fine. I'm guessing he's used to this day in and day out, but he definitely seemed to have a good time, and looking at him, we all have a good time. So don't worry if you fall into the waters because that itself is also another experience. And then the lifeguard will definitely save you. He saved my friend. So yeah, so talking about river rafting. River rafting is different from whitewater river rafting. Whitewater river rafting is more fierce and of course gives you more adrenaline rush because of the huge waves. So the huge waves in the rivers, we call them as rapids. These rapids have various grades. Grades in the sense they will determine how fierce the rapid is. So of course they won't allow everybody who goes whitewater river rafting to go into all the rapids. The rapids are graded based on the height of the waves, the fierceness of the waves, the drops as in, you have the sudden waterfall in the middle of the river, like that, those are the drops. So all that determine the grade of the rapid. Rapid is nothing but a portion of the river which is host to many little whirlpools or huge waves or fierce water gushing in and out and drops. So these rapids are pretty common through the rivers of Rishikesh and they're graded, as I said. So they're graded from 1, 2, 3, 4, 5, 6. And Rishikesh is home to rapids which range from 1 to 4. Before we go into the discussion about the rapids and the grades and all about the cliff jumping and further rafting and tumulting into the waters, let's give a short break and we'll be back on Travel Bonanza with their host Ashika. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8. And this is your show Travel Bonanza with your host Ashika. So we are back after the break and we were talking about Rishikesh, the most exotic tourist destination in India. And before the break we were talking about various water sports. We started off with kayaking, paddling, flying fox, bungee jumping and of course rafting, which is the main segment of Rishikesh. So when we talk about rafting, we stopped with discussing about the rapids and the grades that they're divided into. So this is divided based on the international scale of river difficulty. And the grades, as I said before the break, range from 1, 2, 3, 4, 5, 6. But Rishikesh is home to 13 adventure-packed whitewater rapids. And these range from 1, 2, 3, 4. I'll first tell you about the grades of the rapids. The first grade is fairly simple. It's basically for the non-swimmers or the kids or the first timers. So there's small waves, barely any rocks, so you can just raft and paddle through that rapid. So that is fairly simple. That is the grade 1 rapid and anybody can go for it, even the faint-hearted people. Then the grade 2 rapid. It has some rough water, maybe some rocks, might require some basic maneuvering. The art of river rafting is that it's a team-based work. So it's a teamwork. So everybody has to paddle together, and the better your team is,
the safer you'd cross through the rapid and probably have a better time. So grade 2 rapid has some rough water, maybe some rocks, and might require some skills, some basic paddling skills. The rapids that we went through most of the time were grade 3 rapids. These are actually called whitewater rapids. They are actually small waves, maybe like a small drop. Your raft will probably drop down into the water, so that is absolutely amazing. I loved the thrill of that. But then it has no considerable danger. So may require probably a significant maneuvering or a little more than basic paddling skills. But since we were all youngsters, and this happened when I was in my school before I graduated, so this was in 12th grade. Since we were all excited and we were all young and we were, I think, maneuvering pretty well. So we had gone through most of the grade 3 rapids and it was an amazing experience. In a short while, I will tell you about the various rapids that are present in Rishikesh and which I have been to and which I would probably recommend you all to go to. So grade 3 rapids are pretty popular in Rishikesh and they give you the adrenaline rush that you've been looking for all your life. So that is there. Then you have the grade 4 rapid, which is again a whitewater rapid. And these are medium waves, maybe like rocks here and there, maybe like a considerable drop, not even a small drop, maybe a little more than that. And then you require probably sharp paddling skills that might be needed because this is recommended probably a starting step for all the professionals. So grade 4 rapid, you need a professional along with you and you need to make sure that you have proper paddling skills, not only as an individual, as a team. Then you have the grade 5 rapids. These are also whitewater rapids. They are large waves, large volumes. The rapids are huge. They would be almost as big as the room, which you're probably sitting in right now. So possibility of large rocks and hazards, and possibly of a large drop, which is like almost like a half of probably a big waterfall or something. And this definitely requires precise maneuvering and precise paddling skills. So this would not be recommended to non-professional people. Grade 5 rapids or probably grade 4 rapids and onwards are recommended only for professionals and they are breathtakingly amazing. To come out of them alive itself feels like an achievement as you pass through the rapid. But trust me, it is worth it. And being in Rishikesh, there are only rapids till grade 4. So most of the other groups were allowed till grade 3, but since our group was maneuvering pretty well, I guess, and we were having a lot of fun, so the instructor took us to a grade 4 rapid. I will tell you about that in a short while. So I stopped with grade 5 rapid. Then there's of course the grade 6 rapid, which is the last one on the international scale of river difficulty. So the class 6 rapids are considered to be so dangerous that even professionals think twice before going upon it, and it could be fatal, God forbid. So grade 6 rapids are mostly forbidden in most of the places, but don't worry, Rishikesh has rapids only till grade 4. So let's talk about the rapids of Rishikesh. First of all, there are various rapids, like each rapid has a name, by the way. Sweet 16, 1, Crossfire, the Wall, the roller coaster, the golf course. That's a few just to name. So about Sweet 16. This is a grade 1 rapid. It is small and very easy. So as I said, grade 1 rapids are for kids and non-swimmers and first timers, of course. They can easily raft down the Ganges. Grade 1 rapids are easy because they offer clear passage to rafters. Apart from a clear rafting passage, these river rapids are also devoid of any serious obstacles. So you don't have basically any big boulders or any drops in the rivers or the rapids. So it is pretty safe. And Sweet 16, as the name says, if you want to combine a genuine taste of adventure and lots of family fun, Sweet 16 is the rapid that you have to cross. So that's Sweet 16 for you guys. Then there's Crossfire. Sounds pretty deadly, doesn't it? This is a grade 3 rapid. So which means this is almost like medium waves, or rather small waves, but a small drop and probably boulders here and there, but no significant danger. So do not worry about that. And most of Rishikesh's rapids, as I stated, are grade 3 rapids. So Crossfire, this is a grade 3 rapid. It comes along with serious obstacles including multiple high and irregular waves and rocks, of course. Though passages are clear, they are narrow, creating difficulty for the rafter. But of course, expertise is needed to enjoy this whitewater rafting. But you would definitely have a good time going through this. And we went through Crossfire and it was a lot of fun because there's one wave coming from the right side and another wave coming from the other side. So to go past that and go past both the waves, it is an amazing obstacle, and
I almost died before that, and I did not know that I would get past it alive. And when we passed through Crossfire, I fell, but luckily I did not fall into the rapid. I fell into the raft. But I'm not trying to scare you guys or anything. As I told you guys, the lifeguard is pretty awesome. So he would save you no matter what. All you need to do is not panic and hold the rope which is along the raft. So that is pretty easy to do. And I had mentioned about my friend also who fell into the rapid. He fell into a grade 4 rapid, which I will get into a little bit later. So Crossfire is probably a rapid that you guys should try, and it would probably be the first rapid that you guys come across after the grade 1 and the grade 2 rapids. And it's absolutely amazing because you have two like medium-sized waves and boulders and drops here and there, and it is absolutely amazing. So Crossfire is something that you guys might have to witness. And then you have the Wall. This is another popular Ganga rapid, and it falls into grade 4. Actually, you know what? I'm going to save up the Wall for a little bit later. So I'm going to talk about roller coaster before that. This is another grade 3 rapid. They are longer with like probably high and irregular waves. So they're pretty huge waves. And it's a little more scarier than Crossfire, and which means it's a little more adrenaline rush, right? So that's going to be even more amazing if you're going with friends. And there are serious obstacles like dangerous rocks and boiling eddies. The passages are difficult to scout, but maneuvering along them requires a little bit of accuracy and power, but you will make it through. And the boatman must have expertise, while the raft and the rafting gear should be of superior quality, because you would be given helmets and you won't be given belts, but then you would be given paddles. But make sure your life jacket and your headgear is secured. And if you have an expert person right in the front of the raft and your team is maneuvering well, this is a rapid that you would definitely have so much fun. We went through the roller coaster and it was the best time of my life when I came out alive. So that was about roller coaster. Then you have the golf course. This is the grade 3 rapid, but it almost falls into grade 4 because that is how fierce it is. If you are an adrenaline junkie and well versed with the techniques of adrenaline pumping while river rafting, golf course is just waiting for you. It is definitely something that you should not miss. And even if your guide does not allow you, please just force him into it, because golf course is something that defines Rishikesh's whitewater rafting. So you have golf course, and before you start to run into the rapid, make sure you have adequate expertise and are equipped with all the rafting gear and of superior quality, of course. And trust me, you're going to have a very, very, very good time. Golf course defines Rishikesh's rafting. Now for the rapid that you guys have all been waiting for, and which I've probably given a small introduction before, the Wall. This is a grade 4 rapid, which means it is pretty fierce. And as the name says, it is a huge obstacle. So if you want to really feel that adrenaline rush and enjoy your expedition at the same time, this rapid is made just for you. And of course, not everybody will allow you. In our group, the group of people that we went, only our group was allowed to go to the Wall, which is the grade 4 rapid. And before you start to sail along this river rapid, do consult your instructor, because this requires proper maneuvering, as I said, and a little bit of experience is necessary. We were first timers, but I don't know how our instructor allowed, but it was an amazing experience. I first hesitated to go into the rapid, but then since everybody was hooting and everybody was excited, and in that moment we all just went through and we were just happy to be back alive. And in this rapid, I don't think anybody fell into the water. So it just might be your lucky day. But trust me, when you get out of it, the feeling that you have, it is like crossing out everything on your bucket list. So the Wall is a rapid that you guys should try going. It is amazing and is super incredible. And it is the ultimate level of adrenaline rush, which have been going on and on and on. So that's about river rafting. So that's all about the rapids and the grades. We went river rafting. It was absolutely amazing because after all the rapids and after we were so glad to be alive, there were the calm waters after that. So in that, when we were rafting through it slowly, paddling, and we let the river take us along with it because it was slowly moving without any waves, then the instructor suddenly toppled our raft. That was an amazing experience because we did not expect that at all. So we were all under the raft and we were swimming along the slow, calm river. Of course, this is after the rapids. So yeah, they toppled the raft and we were swimming till an area where there was cliff jumping available.
So the next thing I'm going to talk about is cliff jumping. That is also an amazing experience. So if you go to Rishikesh and you're rafting, of course, do not miss cliff jumping. So basically, this is like a hub where people, after rafting and after all that fierceness that they go through and all that life that they got back into them and all, so you have this destination where it's like a hub where they serve a lot of food, etc. And this is popular after you finish rafting. So there's food, and along beside that there is a huge cliff. So from that cliff, people are just running, and all they have is a life jacket, and you have the same gear that you have for rafting. So basically, you're jumping. First, you're running actually really fast, and then you jump off or you leap into the river from that huge, tall cliff. So it is absolutely amazing. So bungee jumping is whole new level, river rafting is whole new level, and cliff jumping is absolutely amazing. So if you go river rafting and you're in Rishikesh, you would stop by the cliff jumping place. So it's your wish whether you want to go or not, but do not miss it. Personally, I really recommend that. So that is about what to do in Rishikesh. I know you guys must be wondering, Rishikesh is a pilgrimage center. I talked about two parts, but this time I'm not going to talk about the pilgrimage center. I decided to only go with the picture perfect, beautiful blue waters of Rishikesh, which is absolutely untouched. And all you can do is, or rather, it is home for all the water sports. So please try all of this. Again, as I said, kayaking, paddling, flying fox, bungee jumping, rafting, which you're definitely going, and then cliff jumping. So please try all these stuff, and trust me, you would not regret it. So that is about what to do in Rishikesh. Now about where to stay and what to eat. I clubbed these two sections because what to eat is seriously your second priority. I know, because when you're in this paradise, food is definitely not in your mind. You can trust me upon that. So basically, let me tell you about where to stay. The resorts are all along the river bank. So the bank is there, and there are beautiful white sands, and then you have the river gushing, and you have nice little camps. These camps belong to each of the resorts, and sometimes you get to make your own tents, and basically you're living very close to nature. So when we went there, we were just lying down in the middle of the night. There was bonfires, starry skies, shooting stars here and there, sound of the river gushing, and of course the food also was really amazing. So all of this made this a perfect, so depending on your resort, and most of the resorts are really amazing to be in because all they require are small little tents, a bonfire, and a place to eat, and along the river banks. So you would have a good time no matter which resort you're staying in. They all have instructors and guides which will also arrange the packages for the whitewater sports or whichever events that you guys want to go through. So you don't have to worry about how to join the whitewater rafting or the flying fox or bungee jumping. The resort will tie you up with whatever you guys need. So do not forget to go to a resort which allows you to pitch your own tent, because that is really a lot more fun. So if you're pitching your own tent, it is a lot more fun, and you're probably living very close to nature. And as I said, there are no bathrooms or no latrines. So basically you have pits and you have the necessary water which would be given to you from the river. So you use that, and that is how you address to nature's calls. So all that is an experience in itself. And as I said, there are two areas to the Rishikesh. So as I said, we won't delve that much into the food segment. But of course, there are two areas of Rishikesh. One, the pilgrimage, and the other one, the pure adventure sports and the ideal destination for tourists. When you go to the pilgrimage area, of course, you're restricted to only vegetarian food. So that is there. But once you guys are staying in the resort offers all types of food. So it depends on the resort that you're actually staying in. And if you're lucky, they might even cook river fish. So that is an amazing experience, like bonfire, late in the night, eating good food. It's all a perfect trip. So Rishikesh is not home to a particular cuisine, but depending on your resort, you do get great food. I personally got amazing food. But as I said before, when you're in this paradise, food is definitely not in your mind. So that was it for this episode. I hope you guys enjoyed listening to this. And not only this, I hope this encouraged you guys to visit Rishikesh. And believe me, it is definitely the best destination. And of Travel Bonanza and all the places that I have visited in India, I would undoubtedly rank Rishikesh as the #1 destination, especially for you youngsters. Once you go, I'm sure the choice would be unanimous too. You would have the time of your life, and trust me, you'd have something to cross off your bucket list.
So please do not miss out on Rishikesh, one of the top places to visit before you die. So guys, that was it for today's Travel Bonanza episode. This is Ashika signing off. This is your show Travel Bonanza only on VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. Exchange of ideas. Future predicting technologies. Incan civilizations, their own systems of predicting the future. Wicked old lady sitting in front of a glowing crystal ball predicting our future. Huge computer with like 50-60 mainframes attached to it and amazing video output in which you see yourself like doing stuff in the future. And the advantage will be that the margin of error will be less. They have a huge data mining system, stored data from the past 5 to 10 years of different times of the day and different economic and political conditions. Hello everybody, welcome to another exciting episode of An Exchange of Ideas. Today's topic is Future Predicting Technologies. Today we'll discuss future predicting systems and we'll talk about what the idea that comes to a person's mind when we talk about the future. And we'll also discuss the historical curiosity of human beings to predict the future. So first of all, we'll just talk about future predicting mechanisms, like the simplest of mechanisms which are like non-scientific. So let's begin with Sparsh. Since the march of the civilization, one question that has intrigued the mankind is what is going to happen next? And this question has resulted in a range of inventions in the ancient Chinese civilization, Indian civilizations and Incan civilizations. They had their own systems of predicting the future, palmistry, astrology, and there were many other systems. So it's not new thing to us to predict future. Sadiq? Since the dawn of the civilization, we have seen that humans have this inherent nature to predict what's going to happen in their future lives. So this leads for them to create technology so that they can predict the future. For this predictive analytics, you need current as well as historic facts, which is necessary to predict future. Every time we think about the future, one thing comes to our mind is a wicked old lady sitting in front of a glowing crystal ball, predicting our future, telling us about the love of our life or what will happen to us tomorrow or how we'll die or something like that. Throughout the human history, we have always tried to develop new and different ways to try and predict the future. Like the Romans, also the Indians, used to see the cloud patterns and try and predict how this gods will... What would happen next? Yeah, basically this was not based on any science. This was just a superstition, right? Yeah. Okay, so basically what we've discussed till now is that humans have always wanted to predict the future and resorted to all sorts of means to predict it. So the initial attempts were non-scientific. I mean, they had nothing to do with reality, almost nothing to do with reality. And later on, as Sadiq said, as of today, we're coming up with various analytic techniques to predict the future. Most basic thing that we need to discuss before we could proceed any further is what is a future predicting system? I mean, what do you understand by a future predicting system? I mean, the basic idea that comes to like the average man's mind is like a huge computer with like 50-60 mainframes attached to it and like this amazing video output in which you see yourself like doing stuff in the future and you're like cool. In Krish too. Yeah, Krish. Let's not talk about Krish. So basically, I mean, you see yourself doing something in the future like cool, man. Or if you see yourself dying, you're like, oh my god, how could I prevent it? And then at the end you die like that. So that's what comes to mind, but that's not true at all. Films have made us think that way. But let's just take everyone's views on what is a future predicting system. Sparsh. What I think a future prediction system is it is completely different from Hollywood movies and Bollywood movies. Horrible, man. Okay, let's just go with Hollywood. Minority Report. Yeah, okay. In Hollywood, I saw a movie starring Ben Affleck and Uma Thurman. The name was Paycheck, in which Ben Affleck was a reverse engineer and one of his clients suggests him to build a machine that can predict the future. And he successfully foresees the events that will lead to his death, and he tries to change the chain of events, and he's the hero. He's ultimately able to live throughout the movie. He prevents himself from dying. So this is the concept. But what I think is that a future predicting system will not take account us individual's life. It will take into account
a sample space of say lakhs of people or crores of people. Basically a population. Yeah, a population base. And the advantage will be that the margin of error will be less. Because we'll be talking in terms of probabilities. We won't be talking in absolute terms. Yeah, and currently we have statistical inference for prediction, and the outcome of statistical inference helps us to answer a question that what is going to happen next, and this certainly aids us in government formation of policies and preventing disasters such as tsunamis, cyclones, etc. So Sparsh, just sum up what you understand by a future predicting machine. A future predicting machine will tell us what are the challenges the humankind is going to face in the coming years. Cool. It won't predict something at the individual level. That's the gist of what you're saying. Yes. Okay, Milan, what's your idea of a future predicting machine? Future predicting machine, a person's idea of a future predicting machine depends on what he thinks of life and what he wants to achieve in life. I mean, a politician will think in different terms as compared to a student or a stockbroker. Okay, Sparsh, I liked your idea. Next, I would like to ask Milan. Milan is... So I heard, I'm not an expert in chemical engineering from computer science, so Yeah. I just heard, I don't know if it's true or not, but you guys have some really cool leak detection systems. Yeah. These actually, I mean, technically these are future predicting machines. Yeah, technically they are future They help you predict like the future, I mean, when a leak could or could not happen with yeah. a probability density function or something. Yeah. Cool, could you explain that to us? See, suppose in an oil company which imports oil from various Gulf countries like Iran or Iraq, the pipelines go through millions and millions of kilometers of tracks. Each region has a different terrain, different temperature, conditions, and different temperature conditions and slopes. So what they do is, for each time of the year and for the purpose for which the pipeline is going, suppose let's say that the pipeline is carrying natural gas or petrol or some kind of fuel which is required for an army, or suppose it is going to a power plant which will then burn it and then supply energy. Different times of years have different demands, because in summertime obviously the demand will be high because of the increased number of ACs used as compared to any other time of the year. So what they do is they have a huge data mining system where they store data from the past 5 to 10 years of different times of the day, years, and different economic and political conditions, and they can, using probability and variance functions like probability density function, and they prepare a variance function which can predict that in 5 to 10 years leak could possibly take place in this place. Cool, so you're essentially boiling down a chemical engineering problem into a mathematical model, and essentially it's a computer science problem. Yeah. Cool, now I understand. Okay, so Sadiq, what are your views on future predicting systems? Just give your personal idea, I mean your opinion on what a future predicting system is and what the aim should be and what is possible. I want to speak on a non-technical view, like not speaking of this technically. I want to say that a future predicting system not necessarily has to be a big computer framework with many wires and many systems. It can be an individual itself without him creating some technology. If an individual has the necessary statistical and analytical skills to predict the future, to predict one of many possible outcomes, which is called forecasting, I think that in itself is a future predicting system. So it doesn't have to be a very complex idea. It can be as simple as this. Sadiq, what you're saying is quite true. I mean, that's the very essence of a future predicting machine, but you need a computer because a human cannot punch so many numbers at once. I mean, the numbers will be enormous, right? But that depends on which future relating topic you're speaking on. Like, for example, when you're talking about predicting a football match, or when you're talking about predicting an earthquake or a storm, both are separate topics. So no one would predict a football match. That's total chance. We had the example of Paul the octopus, in which the octopus used to predict the matches, and that's a non-scientific approach. I mean, but we will need a computer because there will be a lot of external factors which will be affecting even the smallest event that could happen. What Sadiq is saying, in theory, even a leak detection system can be done by hand. You don't need a computer, but that is the very need of a computer, right? Yeah. Once you have like so much of math that you need to do, that's why computers were born. Basically, Yeah. they were born to compute. yeah, that's true. But when I said that, I was speaking on a non-technical view. So that's my. No, it's cool. It's your opinion. Now, currently we have mathematical models. We use regression analysis and time analysis to predict future, what is going to happen on future based on previous observed data. So that is also happens in science. Science prediction is quantitative, right? So the scientific method is built on testing the statements that are logical consequences of scientific theories, established scientific theories. Like if an apple falls from the tree,
that is sure it's going to hit the ground. You can predict the future using Newtonian mechanics. Yeah. That is like the most basic way of predicting the future, because you know every variable related to the apple. So you can apply Newton's gravitational law and followed by Newton's second law, and you'll easily get where the apple will fall, what will happen, etc. So that's how simple a future predicting technology can be. So guys, all of you listeners, I really hope that you guys are like getting the essence of what we're saying. It's not something that can never happen. It's not fantasy. It's science. It can happen. It's like the material that science fiction forms now and becomes the reality of tomorrow. So it's like 50 years ago, if you told someone about the iPad, they would have been like, are you crazy? That's science fiction. And today we have an iPad. And today we're talking about future predicting technologies. And tomorrow we'll have some concrete technologies. That's my opinion. But let's go back to a basic future predicting system. So as all of us have just talked about it, I just want to summarize with my personal opinion. What I understand by a future predicting system is that if you want to predict the future of any entity in this universe, all you have to do is find out every single variable that influences it. And we'll take every possible combination of all of these variables and assign a probability to each of these occurrences. And in that way, we can predict that with what probability what can happen in the future. So this is basically based on probability. So this is like the essence of what I think most complicated future predicting systems would be. So let's just take a common example. Like there's so many examples. Weather forecasting, that is predicting the future. It's exactly, that's what weather forecasters do. They just predict the future. And we have election polling. We have stock market predictions. So do any of you have an idea of how polling works? I mean, that's a very interesting topic. Yes, that's a Harsh, very you interesting. have an idea? Yes, I have a little idea. In our parliamentary democracy. Yeah. See, we have a plethora of polling agencies that conduct surveys and try to predict which party is going to come with majority or there will be a coalition government. So what happens in polling is that they select a sample space of constituencies. And one of the most important thing is randomization. The more the random things are, the result will be more accurate. So say there are 100 constituencies, so they will choose a randomly a number, say 3. So every third constituency will be covered by them. And then each constituency, let's say, has 13,000 voters. Then again they are going to choose a random numbers. Let's say they come up with 27. Then every 27th voter of the constituency will be surveyed. His views will be taken into account. And based on that, the predictions will be done by cephalogists. How do they turn out to be like so accurate? I mean, usually. No, that is not that they are always accurate. They have a margin of error of 3%. That's very accurate. Then again, that's like the probability thing, right? You're talking in a certain probability. Yeah. So how does it happen that they predict a certain number of seats and then that's what happens? I mean, see, again, it's going into deep probability. The most important thing that you have to remember is randomization. They don't just say, okay, we are going to survey first 10 voters of the constituency, or the fear choosing only first 10 constituencies. No, they randomize everything. And when they take into account randomization, they cover most of the probabilities, most of the occurrences that may happen. Okay, so now that we've covered modern future predicting systems, I mean, we've properly talked about the scientific approach and we've discussed certain systems like leak detection systems, polling. Most of all, we talked about what a future predicting system is. So now let's move on to the second section in which we'll talk about some case studies. Exchange of ideas. Okay, welcome back everyone. We're in the second section of the episode, and in this section we'll talk about two case studies, really interesting ones. The first one is of Kyra Radinsky, an Israeli computer scientist who's written an algorithm which basically dissects huge amounts of electronic data in the form of news stories and internet postings. And what it does, it looks for cause and effect relations between these data entities and predicts future disasters, geopolitical events, and even disease outbreaks. So I would like Milan and Sadiq to talk about this. Dr. Kyra Radinsky, I've heard a lot about her. She's very passionate about predictive data mining, the construction of algorithms that leverage web knowledge and the dynamics to predict future events. So I would like to give an example what she said in an article on the net. She said that if a storm comes 2 years after a drought, a few weeks after the storm, the probability of the cholera outbreak is huge. Yeah, especially in countries with low GDP and low concentrations of clean water. Exactly. I mean, this may seem fairly intuitive. People have been making similar predictions for thousands of years. It's common sense that every time there's a natural disaster, like in Uttarakhand,
we had a huge flood, there will be an outbreak of disease like cholera, diarrhea, or something like that. She says that if a storms come after 2 years or drought a few weeks after, the probability of cholera outbreak is huge. Yeah, similarly, if you see, I'm taking this to a different view. If you take the case studies of Shakespeare in the Julius Caesar, he shows that how the Romans at that time used to predict the geopolitical events or the droughts or the storms by interpreting the climatic conditions. In Japan and United States, see, they are plagued by earthquakes, especially Japan. Yeah, so they have tsunami warning systems, and the very basic foundation of the tsunami warning system is seismometers. But this system is again plagued by false warning systems. Sometimes there is no tsunami, but still the warning is issued and people have to take precautionary measures. Accurate. Yeah, it's not very accurate. If we're deviating from the point a bit, let's go back to Dr. Kyra Radinsky. So if we had her technology with us, we could have, taken better care of the Uttarakhand floods, right? It's sad that we don't have such technology now. In the future, we'd be looking back on ourselves and be like, wow, how did we live without such technology? But don't you think that Uttarakhand was a different case? Because Kyra Radinsky is more concentrating on old stories and the internet postings. And then he tries to predict the futures. But whereas in cases of like climatic disasters, like the Uttarakhand tragedy, you can't have a previous background. Like you can't have an old story. No, actually we can have a previous background. I mean, the Uttarakhand disaster was actually predicted in 2002. The meteorological scientists, they had enough data. After the Kargil war, they went on an expedition in the higher mountains of Himalayas and all. And they had presented a report to the state government that the volumes of the water in the lakes are too high, and it is only a matter of 12 to 13 years to be exact, that the waters will overflow and the city of Uttarakhand will be in danger, but no one actually took the preventive actions. But don't you think that the current drawback with this technology is that it is unable to predict the exact timing? Like we have solar cycles, we are able to predict when the solar cycles... Again, this future predicting technology is based on probability. Yeah, like all the ones we've talked about. There is room for improvement. The only improvement that we can expect in the future is, as Persh's pointing out, is that we can increase the probability of events. That is, right now maybe it gives us like 10-20% chances of a particular event occurring. In the future, the same technology, once it is improved, it can give us say 80-70% probabilities. Let's just wrap up this case study now. Coming back to Kyra Radinsky, and it's interesting how she combines dynamics with all the posts on World Wide Web. She also predicted that the recent fuel riots in Sudan, and I would love to see what the Sudanese government reaction to that. So yeah, to this date, the predictions don't always work perfectly. And from the Kyra Radinsky case study, we get to know that the accuracy is between 70 and 90%, as Anshuman even pointed out earlier. The software that successfully predicted the riots in Sudan also predicted the Sudanese government to fall, but that didn't happen. Again, it's based on probability. Yeah, again, it's based on probability. So I guess we're all happy here now. We've said what we wanted to, and our viewers can, make up their mind on and do further research, on this case study. So our next case study is based on Twitter. Many of you would be like surprised in using Twitter to predict the future, but we have like this cool scientist from MIT. His name is Nathan Callis, and he says that he has developed a way to predict crowd behavior using statements made on Twitter. In particular, he's analyzed tweets associated with the 2013 coup in Egypt and says that the civil unrest associated with this event was clearly predictable days in advance. So I would like our panelists to comment on this. Yeah, we are surrounded by social networking sites, and our life is incomplete without Facebook, Twitter, and all other social networking sites. So you see that the social networking site is an important tool even for marketing. So the people in marketing knows what is the consuming pattern of the users, and based on that they can predict which product will achieve great heights and which will become obsolete. So yeah, we can use again Facebook and Twitter for future predicting technologies. Yeah, each and every individual tend to follow a trend which largely the whole population follows. If my friend is buying a new phone, I also tend to buy that phone because of the trend. The trend was in favor of that. It was a new mobile, it is a good mobile, cheap and everything. Obviously, each and every crowd behavior can be predicted in a trend. Talking about Nathan Callis again, what his algorithm is doing, what he said is perfectly true. He's trying to say that social media has become an inevitable part of our lives. It's taken a permanent role in our life where we share our feelings, our views. So what he's trying to do here, he's saying that he can easily predict a possible outcome, because in our everyday life we post
viewpoints in the form of tweets on Twitter, so he can easily read those tweets and he can come up with a possible outcome. And that's what he's done to the various Egyptians, and he's predicted the civil unrest which happened in Egypt. Yeah, I agree. If we analyze the tweet feeds and the Facebook status, we can analyze what is the public mood over a range of issues. It can be corruption, it can be elections, it can be unrest, it can be anything. Yeah, it seems quite clear that predicting future crowd behavior is simply a matter of picking this leading indicator out of the noise. Again, this is related to what we've talked about in the previous sections. Basically, what Callus is saying here is that he wants to pick up the messages that we post on Twitter, convert them into a computer understandable, computer processable form actually, by using natural language processing. And then once we have it in a form that can be manipulated by computers, again we start finding patterns, relations, and we can predict what can happen in the future. So we have there is no shortage of people who make these kinds of predictions about historical events using historical data. But the bigger question is whether it's possible to pick out this in advance. In other words, is it possible to make predictions before the events actually occur? Yeah, that is the quest in which humankind is involved since ages. And we have, as I've earlier said, we have evolved numerous systems. But what I think from the scientific point of view, that yes, we may not be able to predict the exact timing of an event, but we will be able to predict the occurrence of an event. Just like NASA is able to predict the solar cycles, it is not able to predict the exact timing of the solar cycles. So just like we are able to predict eclipses, there time will come that we'll be able to predict malaria outbreaks, the cholera outbreaks, or the earthquakes. Okay, so cool. Now that we've finished the case studies, we're done with the second section. And now let us move on to the final section. In this section, we'll just let our imaginations have fun. We'll unleash our imaginations. So this third section is about the science fiction perspective of future predicting technologies. Exchange of ideas. Welcome back, listeners, and we're in the final section of our show, science fiction and its perspective of future predicting technologies. So I would like to kick this discussion off with a perfect example of a future predicting machine. It's actually not a machine, it's actually a mathematical perspective. It's been given to us by Isaac Asimov. He's my favorite science fiction writer, and amongst his works, my personal favorite is The Foundation. So in The Foundation, what Asimov discusses, it's about a scientist, Harry Sheldon, who comes up with a mathematical model to predict the future. So basically what this model does is that it predicts the future of populations. Basically there's this huge civilization called the Galactic Empire, and Harry Sheldon predicts the end of this Galactic Empire and no one believes him. So basically what he says is that based on certain mathematical axioms and principles, there's this branch that he discovers called psychohistory. So Sheldon is a mathematician who is a pioneer in psychohistory, and using the principles of psychohistory, he predicts that this empire is going to fall. So there's this scene between Sheldon and another character named Gal Dornick, in which Sheldon pulls out this cool quantum calculator and shows to Dornick all the calculations and convinces him that the empire is about to fall. And it is this scene that inspires me so much. Let's talk about the principles involved in Asimov's future predicting model. The first principle is that Asimov draws an analogy to the kinetic theory of gases. In this, we cannot predict what is going to happen to a single molecule of the gas because it's random. But once we apply our principles to the whole population of all of the molecules of the gases, we can predict what's going to happen. So the same thing Asimov says can be applied to populations of human beings. So what he says is that if you predict something about this population of human beings, as long as this population is large enough and the size of this population is not influenced and this population does not know as a whole about this future prediction, the prediction will come true. Basically, this is like a combined form of history, sociology, mathematics, and statistics. So you have historical data, and combined with sociology, you understand why this historical data is occurring as it is. And then you finally model it using your mathematics, and you interpret it using statistics, and finally you have your quantum calculators or your computers or your things which crunch the numbers and tell you what's going to happen. Oh, that's a brilliant viewpoint from you relating to Isaac Asimov. According to me, any scientist can predict a future. To predict a future, one needs to follow two principles. One needs to obey the law of physics, and secondly, the prototypes must exist, so that which explains the probability of this possible outcome. So
That's what's happening in this Isaac Asimov case. He's explaining the law of physics, which is the kinetic theory of gases, he said, and the prototypes are existing, size of the population. So I think what he said totally makes sense to me. Yeah, I am really intrigued by his concept of applying laws not on an individual level but To the on, population. to the population as a whole. So, for example, if you in physics we have temperature. Similarly, there is no the concept of temperature does not apply on a individual molecule. It applies on a group of molecule as a whole, and this temperature is very important. It's a crucial factor in influencing the climatic conditions around the earth. So yeah, I agree in concept with the theory that there are certain principles which are applicable on the population as a whole, and they influence the outcomes, and hence the future can be predicted. Anshuman, I wanted to ask you this thing. How Isaac Asimov's this so-called predicting machine incorporates Heisenberg's. Cool. This is an interesting thing actually. I once thought about this. I mean, when I first read about Asimov's future predicting model, I was like, how does it stand against Heisenberg's principle? Because what Heisenberg's principle essentially states is that you cannot predict both the velocity and the position of an electron at any point of time with considerable accuracy. So this destroys this totally finishes off like the Newtonian perspective in which you can predict the future of a entity once you know its coordinates and the forces applied to it. So essentially there can never be future prediction with accuracy, that is. But what Asimov's model does, it rules out this problem of Heisenberg's principle by applying the whole thing to a population. The exact same thing that is done in kinetic theory of gases. What it does is that suppose there is an uncertainty related to a particular individual. Okay. Yeah. This uncertainty is integrated over a whole population, and it turns out to be quite negligible because it's not talking about a particular individual. When you talk about an individual, you have a lot of uncertainty. But once you talk about like a whole population, all of this uncertainty is actually, integrated out of the whole equation. Yeah, as I said earlier, humans tend to follow a trend, and that trend over a period of time does not change. Exactly. The trend is not influenced by Heisenberg's principle, but a particular molecule is always influenced by Heisenberg's principle. Because at the macroscopic level, we can successfully predict the future using Newtonian mechanics. So that's essentially what it's doing. It's not taking a particular person, it takes a whole population, and it's analogous to our macroscopic level. But what I fail to understand is how does it take into account an individual or a group of population's emotions that tend to change over a period of time depending upon various external factors and stimuli which they face in their day-to-day lives. Yeah, I agree with the Milan. You see, even in the stock market case, they have various mathematical models which is used to predict the stock market doom or a stock market boom. But again, the emotions it's a variable factor which plays an important role. So how can you take in account emotion as a variable? See, Asimov has not gone into too much detail, but after reading the novel, my personal view is that Asimov touched this topic very subtly. I mean, he didn't go into it, but he touched it in a subtle way. What Asimov, I think, wanted to convey was that this model, what it does is that suppose there is an uncertainty for a particular person's emotions, right? But once you assume an emotion for a crowd, an individual's uncertainty cannot influence a crowd's overall emotion. But don't you think that individuals make a crowd? So if there is uncertainty within the large number of individuals, so obviously the crowd has to have... Exactly. All of these uncertainties tend to cancel out. They're above the equilibrium value, more or less. There is a very low probability that each emotion will have the same uncertainty. But don't you think that in the case of elections we have... See, this has nothing to do with the elections. No. This is a totally different concept. Yeah, I'm applying the emotions as a factor. We have examples wherein people are swayed by a wave of a certain politicians. Then don't you think that emotions play an important role and you just cannot cancel out emotions? When I was talking about the model, there was one rule that I talked about. You have a huge population, and this population does not know about your prediction. So your prediction cannot influence the population's emotions, okay? Let's just talk about what you just said. We have a political system in which the emotions of the whole population are being swayed by a single politician. Correct? Yeah. How will the Asimov model work on this? Now, this is my extrapolation, not Asimov's. See, how I think it would work is that given that it has gone into the history of this whole system, it knows what sort of politicians can influence this crowd, correct? Yeah. Because it's gone through all of the historic data. But I'm talking about the future. Again, we go back to the future. We are not taking account into the present. You're trying to say that how can we predict the future, right? You're saying that a politician is there and he's swaying the emotions. How is this model going to predict the future? That is the case, right? Yeah. Okay, so in this case, Asimov's model knows what the crowd wants. It has properly incorporated the history of this crowd. Once you incorporate the history of the crowd, you understand what the crowd wants. Okay, so you are saying that if we know the history, we can neglect the present condition of the crowd? No.
We're not neglecting the present condition. Knowing the history, we know the present condition. And the present condition is variable. We know what can influence this present position, this present perspective. Okay, you agree? Yeah. So what you're saying is that suppose a politician comes up and sways the emotions in like an opposite direction, right? So the power of this model is that it will predict that a particular politician will come up and sway the emotions, because the crowd needs such a person and the machine has identified such people in the system. So there's a large probability that such a person can come up and sway the emotions in the direction you're talking about. So the machine can essentially predict this. So you're essentially saying that this machine takes past and present into consideration and then predicts the future. Somewhat. It studies the history, so it knows what can influence the present. And then it incorporates whatever is happening in the present and predicts the future. So, I can infer that you are saying that it uses past and predicts future. Present is influenced by the past. You understand the present using the past. That's the whole purpose of the history thing. And once you know the present and you have all the variables in contention, you can predict a probable future for a huge mass of people. Anshuman, but the crowd 100 years ago is not the same as today, right? They have different needs. I mean, 10 years from now, the needs of the whole population will change. They'll not remain the same. All of that will be incorporated in the history component of the model. But what are needs? Needs are a function of history. Yeah, some. They are a direct function of history. Whatever me, you, Sparsh, Sadik, what we want is a product of the history that has given rise to us. So if you know and you have properly modeled the history of a civilization, you understand the computer actually. When I'm saying you, I mean the computer. Yeah. The computer or the quantum calculator that Harry Sheldon had understands what this population wants, because you have all the data points. And given that you have all the present data variables, you can predict with considerable probability what these data variables will do. But don't you think that there will exist a certain margin of error? There will. No doubt. And this can also be influenced. You know how? Suppose you have a whole population of people in a particular place and you introduce another population of people with completely different thoughts in this same place. The results will change. The future predicted will go wrong. But don't you think that the machine should have predicted the migration of a certain population to influence the result? Exactly. See, the machine just closes the particular population in a closed box and assumes that no population will come from one place to the other. The machine is a fictional thing. See, what the machine does, it talks about an intergalactic empire. See, so basically here it's talking about one planet or one empire at a time. And when it's talking about a whole empire, even if you introduce one whole new planet into the empire, it won't influence what's going to happen to the empire. So it's essentially perfect. Don't you think the machine is taking into account all the planets that are present in the intergalactic empire? Yes. So it is essentially that there will be hundreds of variables. Exactly. That's why Harry Sheldon had a quantum calculator. But what would be the efficiency of the machine if we introduce a new variable that was not taken into account by the machine? It will go wrong. That will happen to any system. But then if it will go wrong, then what is the difference between the present machines and the future machines that will predict the technology? Because the margin of error will still be persistent, will still be there. What I'm saying is that I'm not going into the future predicting technology. I'm saying what will be the use of such a machine if there still exists a margin of error. Because currently we have tsunami systems in Japan that predict occurrence of tsunamis, but then they also are plagued by the errors. Similarly, if we are going to have a future predicting technology which also predicts events, but there is again a margin of error, then what will be the use of such a machine that will involve huge cost in making, but still there will be an error? You're talking from a practical perspective. Yeah, we're not talking about Asimov's stuff anymore, right? Yeah. Okay, everybody. So now that we've talked about Asimov's machine, I mean, you guys enjoyed? Yeah. I hope our listeners also enjoyed. I mean, this is something dear to my heart. Yeah, it was a very new concept and I was totally fascinated by him. Like 10 times more fascinated when I read about it. I was jumping up and down. I was actually a kid then, so I'm eager to read the novel. I hope our listeners also are eager to read the novel, and many of them must have already read the novel and are like, dude, I know more about this than you to me. Let's go back to the practical aspects and finish this discussion. So basically what we've talked about is what a future predicting system is and how humans have always wanted to predict the future, the non-scientific approach adopted by our ancestors, and finally the scientific approach and the mathematics and statistics involved in this approach and the role of computers. And we went on to case studies, the Twitter case study, Kyra Radinsky, and finally we discussed Isaac Asimov's amazing idea, which some mathematicians today think is actually possible. So let's wrap this discussion up. Thank you, Sparsh. Thank you, Sadik, for being here with us. Listeners, thank you for tuning in. This is Anshuman Mishra and Milan Shanai signing off. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8.
நேர்ல இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த் வந்திருக்கேன். ஏன் கூட வந்திருக்கிறாரு ரஞ்சித் குமார். என்ன ரஞ்சித் குமார், ரொம்ப சைலண்டா ரஞ்சித் குமார் அப்படின்றீங்களே, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டை வந்து கொஞ்சம் இடித்து தோட்டத்தெல்லாம் கொஞ்சம் தூக்கிட்டு சிமெண்ட்டை போட்டு காரை போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் என்ன பண்ணுறதுன்னு. ஓ, வேற ஒரு சிந்தனையில் இருக்கீங்க. ஆனால் அந்த சிந்தனை எந்த அளவுக்கு நல்ல சிந்தனை அப்படின்றத பற்றி கொஞ்சம் அலசி பார்க்கலாம். என்ன பண்ண போகிறேன்னு சொன்னீங்க? வீடு பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இல்லையா? சரி. இப்போ வந்து தோட்டத்தெல்லாம் நீக்கிட்டு சிமெண்ட்டை போட்டுட்டு பின்னாடி ஒரு வாஷ்ரூம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். வீட்டில் தோட்டம் இருக்குது. தோட்டத்தில் என்னென்னலாம் இருக்குது? ஒரு வேப்ப மரம் இருக்குது. வேப்ப மரம், ஒரு தென்னை மரம், ஒரு கொய்யா மரம், ஒரு கொய்யா, மொத்தம் 3 மரம் இல்லை, இருக்கு. இன்னும் ஒரு மாங்காய் மரமும் இருக்கு. மொத்தம் 4 மரம் இருக்கு. இந்த 4 மரமும் எத்தனை வருஷமா இருக்கு? இல்லை, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா இருக்கும் போதுலேருந்தே இருந்துட்டு இருக்கு. நான் புதுசாக செம்பருத்தி செடி அப்படி இப்படின்னு ஒரு 4 செடி வச்சிருக்கேன். சரி, மாங்காய் மரம் எந்து. இப்போ இந்த இடத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க ஏதோ ஒன்று பண்ண போறீங்க, சிமெண்ட் போட்டு மூடிடுவீங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல வேற எதனா ரூம் போட்டா ரெண்ட்டுக்காவது வரும் இல்லையா? அப்ப அந்த மரத்துக்குன்னுட்டு கொஞ்சோண்டு இடம் விட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாதா? மரத்துக்கு இடம் விட்டா என்ன? ரஞ்சித் சார், இது வந்து கொஞ்சம் கூட சரியில்லாத ஒரு விஷயம் ரஞ்சித் சார். அதாவது நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுதா? இந்த குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அதுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கீங்க. அதாவது புவி வெப்பமயமாதல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் ஹீட் ஜாஸ்தி ஆகிடும் இந்த உலகத்தில். அதுக்கு பல விஷயங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு விஷயந்தான் இப்போ நீங்கள் செய்ய போகிறதா யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யணுமா வேண்டாமா. ஏன்னா ஒரு 4 மரம் கிட்டத்தட்ட 50 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த 50 வருஷம் மரம் வளர்ந்ததுக்கான ஒரு காரணம் என்னன்னு தெரியுமா? நம்ம மூதாதையர்கள் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. சரி, அதை எந்த விதத்தில் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இப்போ இந்த குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஏற்கனவே இந்த உலகம் வந்து ரொம்ப சூடாகிட்டு இருக்கு. இந்த சூடுனால தான் நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு நிலையில் நீங்கள் இன்னமும் மரத்தை வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் தான் பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர இதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்காது. நீங்கள் பயன் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் இதுலேருந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் இன்னொருத்தர யோசிச்சு பார்க்கலாமே. குளோபல் வார்மிங் பற்றி உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கல்ல, அதுலேருந்து கொஞ்சம் விஷயங்கள் எனக்கு சொல்லி பாருங்களேன். நீங்களே இன்னொருத்தர மறு ஆய்வு செய்கிற மாதிரி இருக்கும். நானும் அந்த விஷயத்தெல்லாம் யோசிக்காமல் விட்டுட்டேன். குளோபல் வார்மிங் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு மேலே வந்து ஓசோன் படலம் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆமாம், அதுதான் வந்து சூரிய ஒளியை வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு அனுப்புது அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் நம்ம 0.18 டிகிரி வந்து இன்னும் மேலும் சூடுபடுத்தியிருக்கோம். இது எதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் பொல்யூஷன், நம்ம வண்டியிலிருந்து வரக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களால தான் வந்து அந்த ஓசோன் லேயர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நாம் யாருமே வந்து கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. நாம் வண்டி ஓட்டுறோம், அந்த வண்டியை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். கண்டுபிடிப்புகள் எல்லாத்துலேயுமே வந்து நிச்சயமாக வந்து ஒரு டிமெரிட்ஸ் இருக்க தான் செய்யும். அதை வந்து எந்த அளவுக்கு நாம் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு தான் இருக்குது. அதை வந்து நாம் ஒழுங்கான பெட்ரோலோ வண்டி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி ஓட்டணும்னா அதுலேருந்து வர புகை வந்து கொஞ்சம் குறைந்த அளவில் வரலாம். சரி, இதெல்லாம் வந்து நம்ம பயன்பாட்டு அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதோடைய ஆழமான ஒரு பிரிவுகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதைப்படிவ எரிமங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்களே. அதாவது மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை எடுத்து நம்ம வந்து இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதெல்லாம் என்னென்னு தெரியுமா? தங்கம். நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம வேறு சில பயன்பாடுகளுக்காக செய்கிறது. அதாவது நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலக்கரி, பெட்ரோல் எல்லாமே இதில் தான் அடங்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே புதைப்படிம எரிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்புறம் காடு அழிக்கிறது, இந்த மாதிரி காடுகள்லாம் அழிக்கிறது. அது இல்லாமல் வேறு சில விஷயங்கள், அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் இந்த புவி வெப்பமயமாதல் அப்படின்ற ஒரு விஷயத்தையே உருவாக்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம ஒரு தடவை சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு நான்
உங்களுக்கு இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த காடு அழிக்கிறது அப்படின்னு சொன்னோடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. இதை வந்து டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். இந்த டீஃபாரஸ்டேஷனை நம்ம இப்போ ஏன் பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி நமக்கு எழலாம். முன்னெல்லாம் வந்து நம்மளோட மூதாதையர்கள்லாம் வந்து ஆல்ரெடி காஞ்சி போன மரங்கள்லேருந்து வந்து விறகு தான் வெட்டுவாங்களே தவிர அந்த மரத்தை வந்து வேரோட அழிக்க மாட்டாங்க. அதிலிருந்து நம்ம பயன்படுத்திக்குமே தவிர அந்த மரத்தை என்றைக்குமே நம்ம அழிச்சதில்லை. ஆனால் இப்போ நம்ம ஒரு காடு மரம் எதையுமே வந்து கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஏன் இப்போ நானே கூட அந்த விஷயத்தை தான் வந்து யோசிச்சிட்டேன்னு சொல்லலாம். அந்த காடை அழித்து அந்த பயன்பாட்டையே நம்ம மொத்தமாக நிறுத்திடுறோம். நம்மளோட மூதாதையர்கள் எப்படி நமக்கு விட்டுட்டு போனாங்களோ நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு போக வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? கண்டிப்பாக அது நம்மளுடைய கடமை மற்றும் அது வந்து ஒரு உரிமையாக நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னே கூட சொல்லுவேன். நிச்சயமா. இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து போட்டு எரிக்கிறாங்க அப்படின்னும் போது அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தலாம். அப்படி தடுத்து நிறுத்தும் போது நம்ம இந்த குளோபல் வார்மிங்க்கு இருக்கக்கூடிய இந்த கேஸ் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஓசோன் லேயரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேயே பூதாகரமான ஒரு விஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லலாம். இதோட பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நீராவி பின்னூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, முகில் பின்னூட்டம், அதாவது மேகங்களுடைய பின்னூட்டம் அப்படின்றாங்க. உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வெப்பநிலை மாறுது. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில இடங்களுக்கு போவோம், வெயில் காலம் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் உயரமான ஒரு மலைப்பகுதிக்கு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில மலைப்பகுதிகளில் போனோம்னா அங்கே இருக்கிறதுக்கும் நம்ம கீழே இருக்கிறதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது இல்லை. சாதாரணமாக அதே மாதிரியான ஒரு வெப்பநிலை தான் அங்கேயும் காணப்படுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கடலுடைய நீர்மட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது. அதாவது பனி பாறைகள் இதெல்லாம் வந்து உருக ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டார்டிகா அப்புறம் ஆர்டிக் பிரதேசம் இந்த 2 இடத்துலையும் பனிப்பாறைகள் உருக ஆரம்பித்து கடலோடைய நீர்மட்டம் அதிகமாயிட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த மாதிரியான பனிப்பாறைகள் உருகிறது அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது மூலமாக இந்த உலகத்தை வெப்பப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இன்னைக்கு இந்த நிலையில் நம்ம பார்க்கணும். இந்த குளோபல் வார்மிங்க்கு பின்னாடி இவ்வளவு இருந்தாலும் இதோட ஆரம்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலட்சியம் தான். நம்ம மக்கள் வந்து எது மேலேயுமே வந்து ஒரு அலட்சியம். நம்ம வந்து எதையுமே பொறுப்பாக செஞ்சிருந்தோம்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணியிருக்க மாட்டோம். பொறுப்பாக செஞ்சுருக்கோமே. நம்ம ஒரு சிலரை மட்டும் குறை சொல்லி பத்தாது. ஒரு சிலர் வந்து நல்ல விஷயங்களும் செய்கிறாங்க, அவங்கள பாராட்டவும் செய்யணும். அதாவது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஒரு இயக்கம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988. இதை யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், இன்னொன்று யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். இந்த 2 இயக்கங்களும் சேர்ந்து இந்த இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்ற சொல்லக்கூடிய IPCC அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க? இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோமே இந்த குளோபல் வார்மிங், இந்த மாதிரியான விஷயங்கள் பூதாகரமாக ஆகக்கூடாதுன்றதுனால வருஷம் இந்த மாதிரியான வெப்பநிலையை கண்காணிக்கிறது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் என்ன மாதிரியான கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து எங்கெங்கெல்லாம் சைக்ளோன் உருவாகுது, எங்கெங்கெல்லாம் வெப்பம் அதிகமாகிட்டுருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. வருஷம் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.